தேசம் இங்கே பலவாகும், பேசும் மொழியே அறிவாகும். ஜாதி மதங்கள் எல்லா உலகம் VITயால் உருவாகும். தேசம் இங்கே பலவாகும், பேசும் மொழியே அறிவாகும். ஜாதி மதங்கள் எல்லா உலகம் VITயால் உருவாகும். திறமை கொண்ட பட்டாளம் உங்கள் அன்பால் உலகாளும். மக்கள் பணிக்கு துடிக்கும் எங்கள் இதயம் ஒன்றே அடையாளம். இது VIT, இது VIT 90.8 வேலூரில் நாங்கதாவே. VIT 90.8 வேலூரில் நாங்கதாவே. வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியின் மகிழ்ச்சி நிறைந்த அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளின் இன்றைய ஒளிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். உங்கள் VIT பண்பலை 90.8 அன்று இன்று வரலாற்று பதிவுகளில் இருந்து சில துளிகள். ஜூலை 25, 1907 கொரியா ஜப்பானின் ஆட்சிக்கு கீழ் வந்தது. ஜூலை 25, 1908 அஜினமோட்டோ கண்டுபிடிக்கப்பட்டது. ஜூலை 25, 1894 முதலாவது சீன ஜப்பானிய போர் ஆரம்பமானது. ஜூலை 25, 1997 KR நாராயணன் இந்தியாவின் 10வது குடியரசுத் தலைவரானார். ஜூலை 25, 1973 சோவியத்தின் மார்ஸ் 5 விண்கலம் ஏவப்பட்டது. ஜூலை 25, 2007 இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவராக பிரதீபா பாட்டீல் பதவியேற்றார். ஜூலை 25, 1929 சோம்நாத் சாட்டர்ஜி பிறந்தார். ஜூலை 25, 1957 துனிசியா குடியரசு அறிவிக்கப்பட்டது. ஜூலை 25, 1868 வயோமிங் ஐக்கிய அமெரிக்காவுடன் இணைக்கப்பட்டது. ஜூலை 25, 2013 இந்திய அரசியல்வாதி அருண் நேரு மறைந்தார். உங்கள் VIT பண்பலை 90.8 அன்று இன்று வரலாற்று பதிவுகளில் இருந்து சில துளிகள். மண் வாசனை. உங்கள் VIT பண்பலை 90.8 வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. விவசாயிகளை இப்போ அங்கக வேளாண்மையில் முக்கியமான ஒரு உரம் மண்புழு உரம். மண்புழு உரம் எப்படி தயாரிக்கிறது? இது நம்ம மண்புழுக்கள் மண்ணில் அதிகமாக காணப்படுது. ஈரப்பதம் அதிகம் உள்ள மண்ணில் தான் இந்த மண்புழுக்கள் அதிகமாக இருக்கும். விவசாயிகளுக்கு இது தெரியாத ஒன்றும் இல்லை. மண்புழுக்களை நம்ம விவசாயியின் நண்பன்னு சொல்கிறோம். உண்மையிலே அவங்க அந்த மண்புழுக்கள் நண்பர்கள் தான். மண்ணை நல்ல நிலைக்கு கொண்டு பயிர்களை வளர்கிறதுக்கு நல்ல ஒரு உகந்த சூழலை இந்த மண்புழுக்கள் தான் ஏற்படுத்துது. இப்போ பண்ணையில் நமக்கு நிறைய கழிவுகள் வரும். இந்த கழிவுகளை நம்ம மக்க வச்சு நம்ம பயிர்களுக்கு போடுறோம். இந்த பயிர்களை மக்க வைக்கிறதுக்கு 2 முறையில் பண்ணலாம். ஒன்று நுண்ணுயிரில் கொண்டு பண்ணலாம், இன்னொன்று மண்புழுக்களை வச்சு பண்ணலாம். இந்த மண்புழுக்களை வச்சு பண்ணுறது எப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை இந்த மண்புழு உரம் தயாரிக்கும் போது நமக்கு முக்கியமாக ஒரு சில சூழல்கள் தேவைப்படுது. அதாவது நிழல் பாங்கான இடம், ஈரப்பதம் வேணும். அதே மாதிரி எந்த இந்த எலி தொல்லையோ அல்லது பாம்பு தொல்லை இல்லாத ஒரு சூழல் வேணும். அதே மாதிரி கடினமான ஒரு தளம் இதுக்கு தேவைப்படுது. எங்கள் வீட்டில் அப்படி ஒரு இது இல்லை, நான் தென்னந்தோப்பு தான் வச்சுருக்கேன் அப்படின்னா தென்னந்தோப்புலேயே நீங்கள் 2 தென்னந்தோப்புக்கு நடுவில் கூட நீங்கள் இந்த மண்புழு உரம் தயாரிக்கலாம். அதாவது ஒரு டன் மண்புழு மக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பண்ணையிலேருந்து கிடைக்கக்கூடிய கழிவுகளை நம்ம மண்புழுக்கு உகந்த நிலையாக மாற்றி கொடுக்கணும். இப்போ தென்னை மட்டையெல்லாம் நீங்கள் நேரடியாக மண்புழு உரம் தயாரிக்க போட்டிங்கன்னா அந்த புழுக்கள் போய் சாப்பிடாது.
அது சாப்பிடக்கூடிய தன்மைக்கு நம்ம வந்து மாற்றி கொடுக்கணும். அதுக்கு நம்ம வந்து துகள்களாக செய்யணும். சின்ன சின்ன துகள்களாக செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 2 சென்டிமீட்டர் அளவுக்கு இந்த பண்ணை கழிவுகளை வந்து துகள்களாக்கி அது ஒரு படுக்கை மாதிரி அமைச்சு, நிழலான இடத்துல படுக்கை மாதிரி அமைச்சு, அதுக்கு மேலே லேசாக தண்ணி தெளித்து, சாணம் வந்து மிக மிக முக்கியம். சாணத்தோட பங்கு இதில் முக்கியம். பச்சை சாணம் வந்து நல்லா கரைசல் மாதிரி செஞ்சு அதில் தெளிக்கணும். இப்போ 1 டன்னு உங்ககிட்ட பண்ணை கழிவு இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 200 கிலோ சாணம் வந்து தேவைப்படுது. அது கரைசல் மாதிரி செஞ்சு இந்த படுக்கை மாதிரி அமைக்கலாம். அமைச்சு சாண கரைசல் அது மேலே தெளித்து புழுக்களை வந்து அதில் விடணும். இல்லை நாங்கள் வந்து தொட்டி இருக்குது, சிமெண்ட் தொட்டி இருக்குன்னா சிமெண்ட் தொட்டிலையும் நீங்கள் வந்து மண்புழுக்களை வந்து வளர்க்கலாம். அப்படி இல்லைன்னா சில்பாலின் பேக்குன்னு ஒன்று இருக்குது. இப்போ வந்து எல்லா தார்பாய் விற்கிற பாலி ஹவுஸ் விற்கிற கடைகள்லாம் வந்து இந்த சில்பாலின் பேக்குன்னு சொல்லுவோம், வெர்மி பேக் அப்படின்னு. அந்த வெர்மி பேக்லேயும் வந்து நீங்கள் வந்து ஒரு சின்ன பை மாதிரி, ஒரு சாக்கு பை மாதிரி நம்ம வந்து ஒரு பேக் மாதிரி தொட்டில் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து மண்புழு உரம் தயாரிக்கலாம். அதுக்கு வந்து இதே மாதிரி தான் நம்ம வேஸ்ட்டை வந்து இந்த பயாலஜிக்கல் வேஸ்ட், அதாவது உயிர் கழிவுகளை வந்து நல்லா சின்ன சின்ன துகள்களாக்கி அதில் கொண்டு போய் கொட்டி அதுக்கு மேலே சாண கரைசலை வந்து தெளித்து விட்டு ஈரப்பதமும் ஓரளவுக்கு 60% ஈரப்பதம் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த கழிவுகள் எல்லாம் போட்டதுக்கப்புறம் மேலே வந்து புழுக்களை வந்து விடணும். இந்த புழுக்கள் வந்து ஒரு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துடைய பரிந்துரை வந்து என்னென்னா, 1 சதுர மீட்டருக்கு வந்து கிட்டத்தட்ட 1 கிலோ புழு வந்து நம்ம போடலாம். 1 கிலோ புழுங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 எண்ணிக்கைப்படி 1000 புழுக்கள் வந்து அதில் இருக்கும். 1 சதுர மீட்டருக்கு 1 கிலோ புழுக்கள் வந்து அதில் மேலாப்பில் தூவி விட்டிங்கன்னா அது பாட்டுக்கு அதனுடைய உணவை சாப்பிட்டுட்டு அழகாக வந்து அதில் உரமாக்கி கொடுக்கும். எப்போ இது வந்து உரமாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 45 நாள். இந்த புழுக்களை வந்து நீங்கள் நடுவில் தொந்தரவே பண்ணக்கூடாது. முக்கியமான ஒன்று, ஈரப்பதம் மட்டும் பார்த்துக்கணும். அந்த கழிவுகளை காய விடக்கூடாது. தண்ணியும் அதிகமாக விட்டுறக்கூடாது. தண்ணி அதிகமாக விட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, அந்த புழுக்கள் அந்த படுக்கையிலேருந்து வெளியில் வந்துடும். இல்லை காய வச்சிங்கன்னா புழுக்கள் வந்து இறந்துடும். அதனால் ஈரப்பதம் 60% வந்து நீங்கள் பார்த்துக்கணும். அப்புறம் 45ஆவது நாள்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த புழுக்கள் வந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த கழிவுகளை சாப்பிட்டு அதனுடைய கழிவு தான் வந்து நமக்கு உரமாக கொடுக்குது. அந்த கழிவுகள் என்ன பண்ணுன்னா, அந்த படுக்கைக்கு மேலேயோ இல்லை பையிலையோ தொட்டியிலோ நம்ம போட்டிருக்கும்போது மேல் புறத்தில் வந்து அப்படியே தள்ளும். குவியல் குவியலாக நீங்கள் வந்து பார்க்கலாம். அந்த குவியல் குவியலாக வர ஆரம்பிக்கும் 45ஆவது நாளே. இப்போ இந்த 45ஆவது நாள்லேருந்து நீங்கள் வந்து உரத்தை வந்து அறுவடை பண்ண ஆரம்பிச்சிடலாம். கிட்டத்தட்ட 60லேருந்து 65 நாளில் வந்து மண்புழு உரம் வந்து முழுமையாக முடிஞ்சிடும். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த புழுக்களை வந்து சல்லடை வச்சு சலித்து இந்த உரத்தை பிரித்து புழுவையும் பிரிச்சிடணும். ஏன்னா இதில் இந்த புழுக்கள் வந்து எல்லா நிலையிலையும் இருக்கும். முட்டையிலேருந்து ஒரு முதிர்ந்த ஒரு புழு அந்த ஸ்டேஜ் வரைக்குமே அதில் இருக்கும். அதுக்கு தான் நம்ம வந்து சலித்து எடுத்துடுறோம். பெரிய புழுக்கள் எல்லாத்தையும் சலித்து எடுத்து இந்த புழுக்களை திரும்ப என்ன பண்ணுறோம், இன்னொரு புது ஒரு படுக்கை அமைச்சு அதில் வந்து இந்த புழுக்களை போட்டுடுறோம். இந்த மண்புழு உரம் வந்து நம்ம பயிர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹெக்டருக்கு 5 டன் வந்து நம்ம வந்து பரிந்துரைக்கிறோம். இதில் வந்து நம்ம அதே தொழு உரம் நீங்கள் போட்டிங்கன்னா 12 டன் வந்து ஒரு பயிருக்கு ஒரு ஹெக்டருக்கு போடணும். ஆனால் மண்புழு உரம் 5 டன் போட்டாலே போதுமானது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதில் இருக்க சத்துக்கள் வந்து தொழு உரத்தை விட அதிகம். தலை சத்தெல்லாம் கிட்டத்தட்ட 1.5% வந்து இதில் இருக்குது. ஸோ பயிர்களுக்கு தேவையான தலை சத்து, மணி சத்து, சாம்பல் சத்து வந்து நல்ல அதிகமாக இருக்கிறதுனால இந்த மண்புழு உரம் போடுறதுனால மண்ணோட வளம் வந்து அதிகப்படியாகும். அது மட்டும் இல்லை, இந்த புழுக்களோட எல்லா நிலையிலையும் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த குஞ்சு முட்டை எல்லாம் போய் மண்ணுக்குள்ளே போய் என்ன பண்ணும், திரும்ப அது வந்து இனப்பெருக்கமாகும். அதனால நமக்கு என்னென்னா மண்ணோட வளம் வந்து கெடாமல் அதிகப்படியாக நமக்கு வந்து கொடுக்குது. இப்போ இந்த புழுக்களை வந்து அறுவடை பண்ணியாச்சு. புழுக்களை எப்படி நம்ம அதிலேருந்து சேகரிக்கிறது அப்படின்னு, ஏன்னா ஒரு புழு வந்து கிடச்சி வர்ற அளவுக்கு நீங்கள் அதில் வந்து ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, அந்த வடி நீர் இருக்குது பாருங்கள், அந்த வடி நீரை வந்து வெர்மி வாஷ்ன்னு சொல்லுவோம். அந்த வெர்மி வாஷுமே வந்து ஒரு வகையான திரவ உரம்தான். அதையும் வந்து இலை வழியாக நம்ம பயிர்களுக்கு வந்து தெளிக்கலாம். பயிருக்கு தேவையான எல்லா சத்துக்களும் அதுலேயும் இருக்குது. இப்போ இந்த புழுக்களை வந்து எப்படி அதுலேருந்து சேகரிக்கிறது, அதாவது பச்சை சாணம் வந்து ஒரு டன் வேஸ்ட்டு பெட்டு போட்டு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஒரு 5 இடத்துல அந்த பெட்டுக்குள்ளார பச்சை சாணம் வந்து ஒரு உருண்டை மாதிரி செஞ்சு உள்ளே புதைச்சி வச்சிடணும். அதாவது அறுவடைக்கு முன்னாடி 60 நாளைக்கு முன்னாடி, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நீங்கள் வந்து அந்த பச்சை சாணத்தை உள்ளே வந்து புதைச்சி வச்சிடணும். 58வது நாள், அதாவது ஒரு 2 நாள் கழித்து புதைச்சதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் கழித்து அந்த புதைச்சி வச்சுருந்த அந்த சாணத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா புழுக்கள் எல்லாம் அதில் போய் ஒன்றா பின்னி பிணைஞ்சிருக்கும்.
என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புழுக்களுக்கே உரிய தன்மை வந்து பச்சை சாணத்தை நோக்கி போகும். இப்போ இந்த இந்த வகையில் தான் நம்ம புழுக்களை வந்து அதுலேருந்து சேகரிக்கணும். இப்போ இந்த சேகரித்த சாண உருண்டையை எடுத்து ஒரு பக்கெட் தண்ணியில் கரைச்சிங்கன்னா புழுக்கள் தனியாக பிரிஞ்சிரும், சாணம் தனியாக கரைஞ்சிரும். இந்த புழுக்களை எடுத்து திரும்ப நீங்கள் வந்து இன்னொரு புதுசாக ஒரு படுக்கையை அமைக்கும்போது அதில் நீங்கள் வந்து புழுக்களை கொண்டு போய் போடலாம். ஸோ முதல் தடவையாக நீங்கள் இதை பண்ணும்போது மட்டுமே புழுக்களை வாங்கினா போதும். அதுக்கப்புறம் நம்மக்கிட்டேயே வந்து புழுக்கள் உற்பத்தி ஆக ஆக நிறைய நம்மக்கிட்டேயே இருக்கும்போது நம்மளுடைய பண்ணை கழிவுகளை வந்து மேலும் வந்து நிறைய இந்த மாதிரி படுக்கைகளை அமைச்சு நம்ம வந்து உரம் வந்து தயாரிக்கலாம். இந்த மண் புழுக்கள் வந்து நிறைய ஒரு 4-5 விவசாயிகள் வந்து புழுக்களை மட்டுமே உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதில் வந்து சத்தியமங்கலத்தில் ஒருத்தர் வந்து ரவின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து இந்த புழுக்களை வந்து நல்லாவே இனப்பெருக்கம் பண்ணி உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். தஞ்சாவூரில் வந்து பெரியார் மணியம்மை கல்லூரியில் வந்து அவங்க ஒரு நல்ல ஒரு மண்புழு உரம் தயாரிப்பு கூடமே வச்சுருக்காங்க. அங்கேயும் புழுக்கள் வந்து வாங்கிக்கலாம். அது கிட்டத்தட்ட 450லேருந்து 500 ரூபாய் வரும் ஒரு கிலோ புழு. நேயர்கள் இதுவரை கேட்டது மண் வாசனை உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேளாண்மை, வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி தினம் ஒரு வேளாண் செய்தி. நான் உங்கள் சாகித்ய வேதா. இன்று நம் வெண்டை சாகுபடியில் மஞ்சள் நரம்பு தேமல் நோய் கட்டுப்படுத்துதல் எவ்வாறு என்பதை பற்றி அறியலாம். இன்று நாம் வெண்டை சாகுபடியில் மஞ்சள் நரம்பு தேமல் நோய் கட்டுப்படுத்துதல் எவ்வாறு என்பதை பற்றி அறியலாம். இலையில் நரம்பு மஞ்சளாகி தடித்து இலைகள் சிரித்து காணப்படும். வெள்ளை ஈக்கள் இந்நோயை பரப்புகின்றன. எனவே இக்களைகளிலிருந்து இந்நச்சுயிரி வெண்டை செடிகளுக்கும் பரவும் வாய்ப்புண்டு. நோய் கண்ட செடிகளை அப்போதைக்கப்போது களைந்தெறிதல் அவசியம். இந்நோய் தோன்றும் களை செடிகளை அழித்து விடுதல், பூச்சிக்களின் நிலத்திற்கு அருகிலுள்ள பூச்சிக்கள் தங்கும் களைகளை அழித்து விடுதல் பூச்சிக்களின் பெருக்கத்தை குறைக்கும். இமிடாக்ளோரோபிட் 1 லிட்டருக்கு 0.3 மில்லிலிட்டர் பூச்சிக்கொல்லியை விதைத்த 25, 35 மற்றும் 45வது நாட்களில் தெளித்து நோய் பரப்பும் பூச்சிகளை அழிக்க வேண்டும். கோடை காலத்தில் இந்நோய் மிக அதிக அளவில் வெண்டையை தாக்கும். இந்த பருவத்தில் இந்நோயை தாங்கி வளரக்கூடிய ரகங்களை தேர்வு செய்து சாகுபடி செய்யுமாறு விவசாய பெருமக்களை கேட்டுக்கொள்கிறேன். இன்று நாம் வெண்டை சாகுபடியில் மஞ்சள் நரம்பு தேமல் நோய் கட்டுப்படுத்துதல் எவ்வாறு என்பதை பற்றி பார்த்தோம். இன்று நாம் வெண்டை சாகுபடியில் மஞ்சள் நரம்பு தேமல் நோய் கட்டுப்படுத்துதல் எவ்வாறு என்பதை பற்றி பார்த்தோம். மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியுடன் சந்திக்கிறேன். இது உங்கள் சாகித்ய வேதா. இது விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இதய துடிப்பு ஒலி கேட்கும் சத்தம் நின்றுவிட்டால் மனிதனின் வாழ்க்கை முடிந்துவிடும். இந்த டெக்னாலஜி வேர்ல்ட்ல எல்லாருக்குமே இதய நோய் ப்ராப்ளம் வந்துகிட்டு தாங்க இருக்கு. முக்கியமா சின்ன வயசுல வரும்போது இது கண்டுபிடிக்க முடியாத ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு.
இந்த மாதிரி இருக்க குழந்தைகளுக்காக பெங்களூர்ல ஐஸ்வர்யா ட்ரஸ்ட் ரிதம் ஆஃப் ஹார்ட்ன்ற ஒரு அமைப்பு மூலமா பல குழந்தைங்களுக்கு சிகிச்சை அளிச்சு உயிர் பிழைக்க செய்யறாங்க. இந்த புனிதமான சேவையை நடத்திட்டு வராங்க நம்ம சித்ரா விஸ்வநாதன். நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா சோகம் வரும்போது அழுது புலம்பிக்கிட்டே இருப்போம். ஆனா நம்ம சித்ரா விஸ்வநாதன் மேடம் சோகத்தோட உச்சத்துல இருக்கும்போது கூட ஒருவருக்கு சேவை செய்யறத பத்தி யோசிச்சிருக்காங்க. இவங்க வாழ்க்கையில என்ன நடந்தது, எதனால இந்த அமைப்பை தொடங்கினாங்கன்றத பத்தி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். சித்ரா விஸ்வநாதனுக்கு 2 பொண்ணுங்க. ஐஸ்வர்யா இவங்களோட 2வது குட்டி பொண்ணு. ஐஸ்வர்யா பிறந்த 40வது நாள்லயே அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா ஐஸ்வர்யா இதயத்துல இருந்து ஏதோ ஒரு வினோதமான சத்தம் வந்துகிட்டே இருந்துதாங்க. என்னடா இது, இந்த மாதிரி வினோதமான சத்தம் வந்துகிட்டே இருக்கே, சரி டெஸ்ட் பண்ணி தான் பாப்போம்னு டிசைட் பண்ணாங்களாம். அப்படி டெஸ்ட் எடுத்து பார்த்ததுல ஐஸ்வர்யாவுக்கு இதயத்துல பெரிய பிரச்சனை இருக்கிறது தெரிஞ்சிருக்கு. ஐஸ்வர்யாவுக்கு முதல் பிறந்த நாள் கொண்டாடின நேரத்துல அவளோட இதயத்துல இருக்கிற நல்ல ரத்தமும் கெட்ட ரத்தமும் கலக்க ஆரம்பிச்சிருக்கு. அதை தடுக்க விபி ஷண்ட்னு ஒரு தற்காலிகமான அறுவை சிகிச்சையை செஞ்சிருக்காங்க. அந்த அறுவை சிகிச்சையோட பலன் கொஞ்ச நாள் தாங்க இருந்தது. 3.5 வயசு வரைக்கும் நல்லாதான் இருந்திருக்கு ஐஸ்வர்யா. அப்ப சித்ராவோட ஹஸ்பண்ட் லண்டன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. திருப்பி நம்ம ஐஸ்வர்யா குட்டிக்கு உடம்பு சரியில்லாம போனதால அவளுக்கு 2வதா வேற ஏதோ ஒரு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க டாக்டர்ஸ். அதனால இவங்களும் அந்த ஆபரேஷனுக்கு ஒத்துக்கிட்டாங்க. உலகத்திலேயே ரொம்ப நல்ல ஹாஸ்பிட்டல்ஸ் லண்டன்ல இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கணவரும் லண்டன்ல இருந்ததால லண்டன்லயே ஆபரேஷன் பண்ணிருக்காங்க ஐஸ்வர்யாவுக்கு. ஆனா அந்த ஆபரேஷன் முடிஞ்சதும் ஐஸ்வர்யாவுக்கு நிறைய சிக்கல்கள் உடல் அளவுல வர ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 2 மாசம் ஃபுல்லா ஐசியூல இருந்தாங்களாம். ஐஸ்வர்யாவுக்கு இவங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ கொடுத்திருக்காங்க. அவளை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க சித்ரா. என்னதான் அவங்க ஐஸ்வர்யாவை காப்பாத்தணும்னு போராடினாலும் ஐஸ்வர்யாவை காப்பாத்த முடியல. ஐஸ்வர்யா இல்லாத இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமா போயிருக்கு நம்ம சித்ரா விஸ்வநாதனுக்கு. அவ்வளவு ரணத்தையும் கஷ்டத்தையும் மனசுக்குள்ள போட்டு புழங்கிக்கிட்டு இருந்தாலும் அவங்க வார்த்தைகளிலையும் செயல்களையும் அந்த கஷ்டம் வெளிப்படவே இல்லை. சங்கு சுட்டாலும் வெண்மை தரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்குள்ள எவ்வளவு சோகம் இருந்தாலும் அதை வெளியே காமிக்காம மற்றவங்க வாழ்க்கையில சந்தோஷம் மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம சித்ரா. அந்த சந்தோஷமே ஐஸ்வர்யா ட்ரஸ்ட் மூலமா தாங்க கொடுத்துக்கிட்டு வராங்க. ஐஸ்வர்யாவுக்கு கான்ஜினென்டல் ஹார்ட் டிசீஸ்னு சொல்ற ஒரு பிரச்சனை தாங்க இருந்திருக்கு. இந்த பிரச்சனை இந்தியாவில மட்டும் இல்லைங்க, உலகத்துல இருக்க பல நாடுகள்ல பல குழந்தைங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கு. உலக அளவுல 1000ல ஒரு குழந்தைக்கும் இந்தியா அளவுல 100ல ஒரு குழந்தைக்கும் இந்த பிரச்சனை இருந்துட்டு வருது. இந்த கான்ஜினென்டல் ஹார்ட் டிசீஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தை தாயோட வயித்துல இருக்கும் போதே அதோட இதயம் சரியா உருவாகாமலோ இல்ல ரத்த குழாய்கள் சரியா இல்லாத நிலை தாங்க ஏற்படுது. நாம இதை கண்டுபிடிக்க அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் என்ற ஒரு கருவியை தான் பயன்படுத்துறோம். இத பயன்படுத்தினா 20 வார கர்ப்பத்திலேயே இந்த பிரச்சனை இருக்கா இல்லையான்னு உறுதிப்படுத்திடலாமா. அப்படி இல்லைனாலும் குழந்தை பிறந்த சில நாட்களிலேயே இதை கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த பிரச்சனையோட பிறக்கிற குழந்தைங்களுக்கு அறுவை சிகிச்சை இல்லாம கூட குணப்படுத்திடலாமா. ஆனா இந்த சூழ்நிலையும் அறுவை சிகிச்சை தான் செய்யணும்ன்ற பட்சத்துல இருக்க ஏழை குழந்தைகளுக்கு பத்தி யோசிச்சிருக்காங்க நம்ம சித்ரா விஸ்வநாதன். ஒரு நாள் சித்ரா விஸ்வநாதன் அவங்க அப்பா நாகராஜன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த பிரச்சனையை பத்தி சொன்னாங்களாம். உடனே நம்ம சித்ரா விஸ்வநாதனுக்கு ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கலாம்னு ஒரு ஐடியா வந்திருக்கு. அதை அவங்க அப்பா கிட்ட சொன்னோனையும் அவங்க அப்பா உடனே ஏத்துக்கிட்டாராம். அது மட்டும் இல்லைங்க, அந்த ட்ரஸ்ட் நடத்த மிகவும் உதவி செஞ்சுக்கிட்டு வராரு. இன்னும் கூட அந்த ட்ரஸ்டுக்கு ஒரு முதுகெலும்பாவே இருந்துட்டு வராரு. இந்த கான்ஜினென்டல் ஹார்ட் டிசீஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கான செலவு அந்தந்த குழந்தையோட கண்டிஷனை பொறுத்து தான் இருக்குமா. அப்படி பார்த்தா 1 லட்சம் ரூபாயில இருந்து 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட செலவாகுமாம். இதனாலேயே இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்ன்ற நோக்கத்துல தான் இந்த ட்ரஸ்டையே ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த மாதிரியான ட்ரஸ்ட் ஆரம்பிக்கும் போது நமக்கு பணம் ரொம்பவே அவசியம்னு உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி நம்ம சித்ரா விஸ்வநாதனுக்கும் ஆரம்பத்துல ஒரு பெரிய சவாலா இதை எடுத்துக்கிட்டு பணம் திரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப அவங்களுடைய சொந்தக்காரர்களும் ஃப்ரெண்ட்ஸும் நிறையவே ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அப்புறம் சில கார்ப்பரேட் நிறுவனங்களும் இதுக்காக உதவி செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க போட்ட ஃபர்ஸ்ட் பிளான் சிகிச்சைக்காக வர குழந்தைகளுக்கு முதல்ல ஒரு அரசு காப்பீட்டு திட்டத்தை அணுக வழிகாட்டணும்னு நினைச்சாங்க. அதுல கிடைக்கிற தொகை போக மிச்சம் இருக்கிற தொகைய ஆபரேஷனுக்கு அவங்க ட்ரஸ்ட் மூலமா கொடுத்துட்டு வராங்க. இந்த வினோதமான இதய நோயால பாதிக்கப்பட்ட குழந்தைகளை தேடி கண்டுபிடிக்க தமிழ்நாட்டுல உள்ள எல்லா மாவட்டங்கள்லயும்
மாதம் ஒரு முறையாவது ஸ்கிரீனிங் கேம்ப் நடத்துவாங்களாம். அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தேவையான சிகிச்சையை இந்த ட்ரஸ்ட் மூலமா கொடுத்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து கூட குழந்தைகளை டெஸ்டுக்கு அனுப்புறாங்க. இப்ப கூட புதுச்சேரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறந்த குழந்தைகளுக்கான இலவச ஸ்கிரீனிங் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். அது மட்டும் இல்லைங்க, சென்னையில சைதாப்பேட்டையிலயும் புளியந்தோப்புலயும் மாநகராட்சி ஹாஸ்பிட்டல்ல இந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட் நடத்திட்டு வராங்க. இந்த மாதிரி பிரச்சனை குழந்தைங்களுக்கு இருக்குன்னு அவங்க பேரண்ட்ஸ்க்கு தெரிய வரும்போது அவங்க எல்லாம் உடனே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இது மட்டும் இல்லாம இந்த ஆபரேஷன்ஸ்க்கு எவ்வளோ செலவாகுதுன்னு யோசிக்கும் போது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்லயே இது அவங்களை கொண்டு போய் விடுது. அதனாலேயே ஐஸ்வர்யா ட்ரஸ்ட்ல இருக்க டாக்டர்ஸ் எல்லாம் பேரண்ட்ஸ் கிட்ட இதயத்தோட படத்தை வரைஞ்சி இதுதான் பிரச்சனைன்னு தெளிவா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சிகிச்சைக்கான செலவை அரசு காப்பீட்டு திட்டத்தோட நிதி உதவியும் இவங்க ட்ரஸ்ட் மூலியமா கிடைக்குதுன்னு அவங்களுக்கு தைரியம் சொல்றாங்க. அதே மாதிரி சில குழந்தைங்களுக்கு சிகிச்சைக்கு முன்னாடி வரைக்கும் பேசவும் நடக்கவும் முடியாது. ஆபரேஷனுக்கு அப்புறம் அந்த குழந்தைகள் பேசுறதையும் நடக்கிறதையும் பார்க்கும்போது அவங்க பெற்றோர் ஆனந்த கண்ணீரோட சித்ராவுக்கு நன்றி சொல்றாங்க. இத பார்க்கும்போது சித்ரா விஸ்வநாதனுக்கு மனசு நிறைவாவும் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. இந்த மாதிரி பல உதவிகளை செஞ்சுட்டு வர நம்ம சித்ரா விஸ்வநாதன் அவங்களுடைய ட்ரஸ்டின் மூலமா அடுத்து குழந்தைகளுக்கான இதய மாற்று அறுவை சிகிச்சைக்கான உதவிகளையும் செய்ய தொடங்கி இருக்காங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 3 குழந்தைகளுக்கு அறுவை சிகிச்சையை வெற்றிகரமா நடத்தி முடிச்சிருக்காங்க. இந்த கான்ஜினென்டல் ஹார்ட் டிசீஸை பொறுத்த வரைக்கும் இந்த நோயை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் சரி பண்ணிடலாம்ங்க. இதை கண்டுபிடிக்க தாமதம் செஞ்சா அறுவை சிகிச்சையால கூட குணப்படுத்த முடியாது. HIV மாதிரியோ இல்ல கேன்சர் மாதிரியோ இந்த நோய்க்கான விழிப்புணர்வு மக்கள் கிட்ட இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த ட்ரஸ்டின் மூலமாக சென்னை, மும்பை, பெங்களூர்னு பல இடங்கள்ல இந்த நோய்க்கான விழிப்புணர்வை பரப்பிக்கிட்டு வராங்க நம்ம சித்ரா. ஒவ்வொரு குழந்தையும் இந்த நோயில இருந்து விடுவித்து அவங்களோட உயிரை காப்பாத்தணும்ன்றதுதான் இந்த ஐஸ்வர்யா ட்ரஸ்டோட நோக்கமேங்க. குழந்தையை இழந்ததோட பெரிய வலிய இன்னமும் அவங்களால மறக்க முடியல. அது வாழ்நாள் பூரா அவங்க கூடவே இருக்கும்னு சொல்றாங்க. நம்ம சித்ரா விஸ்வநாதன் ட்ரஸ்ட் மூலியமா இதுவரைக்கும் 700 குழந்தைகளுக்கும் மேல உயிரை காப்பாத்திருக்காங்களாம். இந்த குழந்தைங்களோட உருவத்திலையும் உயிர்லயும் அவங்க ஐஸ்வர்யாவையே பாக்குறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஐஸ்வர்யா அவங்களோடய இருக்கிறதாவும் தோணுதாம். என்ன நேயர்களே, நம்ம சித்ரா விஸ்வநாதனோட இந்த சேவை எவ்வளவு முக்கியம், அதனால எவ்வளவு குழந்தைங்க பயனடைறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை செய்ய நம்ம சித்ரா விஸ்வநாதன் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் அவங்க கனவை நினைவாக்குற இந்த போராட்டத்துல போராடிக்கிட்டே தான் இருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு புதுமை பெண்ணோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து டாடா பை பை சொல்லி விடைபெறுவது உங்க அட்டானா. இது VIT பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ VIT பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. செவிச்செல்வம் VIT பண்பலையின் அறிவு களஞ்சியம். அகரம் முதல் ஆகாயம் வரை, தூரிகை முதல் தொழில்நுட்பம் வரை, அறிவுசார் தரவுகளின் பெட்டகம் செவிச்செல்வம். வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8 செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் சிகைக்காய் பற்றிய அறிவு சார்ந்த தரவுகளோடு உங்கள் சந்திரலேகா. சிகைக்காய் ஒரு செடி வகை உயிரினமாகும். ஆசியாவிற்கே தனித்துவம் வாய்ந்த, குறிப்பாக மத்திய மற்றும் தென்னிந்தியாவில் பரவலாக காணப்படும் ஒரு செடி சிகைக்காய் செடியாகும். அகேசி கான்சினா என்னும் தாவரவியல் பெயர் பெற்றது சிகைக்காய். இவற்றில் காணப்படும் பழங்களில் அதிகமாக அல்கலாய்டுகள் உள்ளன. இந்த தாவரத்திலிருந்து பெறப்படும் காய்களில் இருந்து உருவாக்கப்படும் தூள் சிகையை அலசவும் கழுவவும் பயன்படுகிறது. எனவேதான் இதற்கு சிகைக்காய் தூள் என பெயர் வந்தது. இந்த சிறப்பாலே இந்த செடிக்கு சிகைக்காய் செடி என்னும் பெயரும் வந்தது. சிகைக்காயில் உள்ள சிகை என்பதன் பொருள் முடியாகும். மேலும் காய் என்பது பழத்தின் இளம் பருவத்தை குறிக்கும். முடிக்கான காய் என்பதுதான் சிகைக்காயின் உண்மையான பொருள். இதனை ஆங்கிலத்தில் ஃப்ரூட் ஃபார் ஹேர் என விளக்குகின்றன. இந்தியா மற்றும் பண்டைய தமிழ் மரபில் பல நூற்றாண்டுகளாக இயற்கை முடி பாதுகாப்பிற்கு சிகைக்காய் பயன்படுத்தப்படுகிறது. இவை
இந்தியாவில் காணப்படும் தாவரமாகும். சிகைக்காய் ஒரு செடி தாவரம். இது ஏறுபற்று கொடி வகையை சேர்ந்தது. இவை புதர் போன்றும் வளரும். சிகைக்காயின் இலையானது இரட்டை சிறகிலை அமைப்பை கொண்டது. இவற்றின் பூ மஞ்சள் நிறத்திலும் மேலும் கோள வடிவத்திலும் இருக்கும். இவற்றின் காய் பழுப்பு வண்ணத்திலும் காய்ந்த நிலையில் சுருக்கம் போன்றும் இருக்கும். சிகைக்காய் காய்களில் 6 to 10 விதைகள் காணப்படும். சிகைக்காய் செடியின் சிறப்பே அவற்றின் காய்கள்தான். இந்த சிகைக்காய் காயை நன்கு பொடித்து பெறப்படும் தூளை பல நூற்றாண்டுகளாக சித்த மற்றும் ஆயுர்வேத மருத்துவ முறைகளில் பயன்படுத்தியுள்ளனர். தற்போது பெரும்பாலான செயற்கை முடி பராமரிப்பு பொருட்களில் இவை கலக்கப்படுகிறது. இதற்கு பூஞ்சான் எதிர்ப்பு பண்பு சருமம் மற்றும் தோல் நோய்களுக்கு சிறப்பாக மருத்துவ பொருளாக பயன்படுகிறது. சிகைக்காய் மரப்பட்டைகளில் இருந்து சேப்போனின் என்னும் பொருள் பிரிக்கப்படுகிறது. இதன் இலைகளில் டானின், அமினோ காடிகள் மற்றும் புரதம் நிறைந்து காணப்படுகிறது. சிகைக்காய் காய்களில் இருந்து பெறப்படும் பொடியில் உள்ள அமிலம் மற்றும் கார நெறித்தன்மை முடியின் பாதுகாப்பிற்கு உதவுகிறது. இவற்றின் நுரைக்கும் தன்மையால் முடியை சுத்தம் செய்யவும் பயன்படுகிறது. அரப்பு என்பது தமிழ்நாட்டில் மக்கள் தங்கள் தலையில் உள்ள அழுக்கை நீக்க பயன்படுத்தப்படும் ஒரு பொருள். அரப்பை சீகைக்காயுடன் சேர்த்து பயன்படுத்துகின்றன. இவை உசிலை என்னும் மரங்களில் இலையை காய வைத்து அரைத்து பெறப்படும் ஒரு பொருள். இவை சிகைக்காயை போன்று கூந்தலுக்கு வலிமையை தரும். மதுரை மற்றும் தேனி மாவட்ட மக்கள் பேச்சு வழக்கில் இது உசிலை அரப்பு என்று சொல்லப்படுகிறது. தலைமுடியில் வாழும் உயிரிகளான ஈர், பேன் போன்றவற்றையும் அழிக்கும் திறன் உடையது. சிகைக்காய் உபயோகப்படுத்துவதால் தலைமுடி நரைக்காது. முடிகளில் ஏற்படும் வெடிப்பும் குறையும். சிகைக்காய் தூளை கஞ்சி தண்ணியுடன் சேர்த்து உபயோகித்தால் முடி நீளமாக வளரும், மேலும் வழுவழுப்பாகவும் இருக்கும். சிகைக்காய் இயற்கை மருத்துவ குணம் உடையது. எனவே இவற்றை உபயோகிப்பதன் மூலம் முடிக்கு ஆரோக்கியமும் புத்துணர்வும் கிடைக்கும். சில கிராமப்புற பகுதிகளில் இப்பொழுது கூட சிகைக்காய் காயை வாங்கி அதை அரைத்து தலைக்கு உபயோகிக்கின்றனர். இது முடிக்கு மிகவும் நல்லது. நேயர்கள் இதுவரை கேட்டது செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் சிகைக்காய் பற்றிய அறிவு சார்ந்த தரவுகள். வழங்கியவர் சந்திரலேகா. செவிச்செல்வம் விஐடி பண்பலையின் அறிவு களஞ்சியம். அகரம் முதல் ஆகாயம் வரை, தூரிகை முதல் தொழில்நுட்பம் வரை, அறிவுசார் தரவுகளின் பெட்டகம் செவிச்செல்வம். Ladies and gentlemen, guys and girls, this is Data Chunks on Vit Community Radio 90.8 FM. This program features chunks of informative data on various fields, be it computers, environment, technology, physics, or any field. Data Chunks has it all. Hello VIT, I'm Sudeep from MTech ST and I'm here at Data Chunks to give some information about wave-particle duality of light. So, plug in your headphones to listen various details about the wave-particle duality of light. At first, physicists were reluctant to accept the dual nature of light. After all, many of us like humans like to have one right answers. But Einstein paved the way in 1905 by embracing wave-particle duality. We have already discussed the photoelectric effect, which led Einstein to describe light as a photon. Later that year, however, he added a twist to the story in a paper introducing special relativity. In this paper, Einstein treated light as a continuous field of waves, an apparent contradiction to his description of light as a stream of particles. Yet, that was a part of his genius. He willingly accepted the strange nature of light and chose whichever attribute best addressed the problem he was trying to solve. Today, physicists accept the dual nature of light. In this modern view, they define light as a collection of one or more photons propagating through space as electromagnetic waves. This definition, which combines light's wave and particle nature, makes it possible to rethink Thomas Young's double-slit experiment in this way.
light travels away from the source as electromagnetic wave. When it encounters the slit, it passes and divides into two wave fronts. These wave fronts overlap and approach the screen. At the moment of impact, however, the entire wave field disappears and a photon appears. Quantum physicists often describe this by saying the spread out wave collapses into a small point. Similarly, photons make it possible for us to see the world around us. In total darkness, our eyes are actually able to sense single photons, but generally what we see in our daily lives comes to us in the form of zillions of photons produced by light sources and reflected off objects. If you look around you right now, there is a probable light source in a room producing photons and the objects in the room that reflect those photons. Your eyes absorb some of the photons flowing through the room, and that's how you see. You have heard about some chunks of data on wave-particle duality of light at Data Chunks with me, Sudeep. Ladies and gentlemen, guys and girls, this is Data Chunks on Vit Community Radio 90.8 FM. See you next time with another interesting, informative chunk of data on Data Chunks. உங்கள் விஐடி பண்பலை 90.8 அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி அனுபவ மேடை நிகழ்ச்சியில ஒவ்வொரு முறையும் ஒரு சமுதாய மக்கள் கிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். அவங்க துறை சார்ந்த விஷயங்களை தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட பகிர்ந்துக்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கையில அந்த சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம கூட பேச போறது யாருன்னு பாத்தீங்கன்னா கிரிதரன், ஃபவுண்டர் ஆஃப் தேர்ட் ஹேண்ட் என்ஜிஓ. அவர் கூட தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். வணக்கம் சார், நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வர வைக்கிறோம். வணக்கம். உங்களை பத்தி மேலும் அறிமுகம் மக்களுக்காக. ஸோ நான் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஹேண்டோடைய ஃபவுண்டர் இருக்கேன். நான் பேசிக்கலாக விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஆர்டிஸ்ட். ஸோ நான் பல படங்களுக்கு இந்த கிராஃபிக்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுதான் என்னுடைய ஜாப், ப்ரீவியஸ் ஜாப். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிறு வயதிலே இருந்து எனக்கு இந்த மாதிரி நிறைய அந்த சேவை மனப்பான்மைலாம் நிறைய இருந்தது. ஆனால் அதுக்கான நேரம்லாம் எனக்கு சரியாக அமையலை. ஸோ என்னதான் நான் படத்துக்கெல்லாம் ஒர்க் பண்ணாலும் எனக்கு நிறைய மூவிஸ்லலாம் கிரெடிட்ஸ்லாம் வரும். அப்போ கூட எனக்கு இப்போ இருக்கிற சந்தோஷம் அப்போ கிடைச்சதில்லை. ஸோ ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய வேலையை நான் ராஜினாமா பண்ணிவிட்டு முழு ஈடாக அந்த சமூக சேவையில் ஈடுபட்டுட்டேன். ஸோ அப்போது வேலையை விட்டுட்டு முதல் முறையாக வரப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹியூமனிடேரியன் கிளவுன்ஸ் அப்படின்னு ஒரு என்ஜிஓ. ஸோ அந்த ஹியூமனிடேரியன் கிளவுன்ஸ் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலூரில் இருக்கிற இந்த முதியோர் இல்லங்கள், ஹாஸ்பிட்டல்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்ஃபனேஜஸ், இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டிப்ரெஸ்டாக இருப்பாங்க, லோன்லியாக இருப்பாங்க, ஏதோ அவங்கள ஒதுக்கி வச்ச மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் போய்ட்டு என்ன பண்ணுவோன்னா அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுவோம், 1-to-1 இன்ட்ராக்ட் பண்ணி அவங்கள ரொம்ப ஃபீலை சந்தோஷமாக இருக்க வைப்போம். அந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் பண்ணி அதுக்கு பண்ணிகிட்டு இருந்தேன். சரி சார், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க சார்? நான் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எங்கே சார் படிச்சு? நான் லோயலா காலேஜ், சென்னையில். நேட்டிவ் பிளேஸ் நேட்டிவ் பிளேஸ் வேலூர். ஓகே சார், இப்போ இந்த தேர்ட் ஹேண்ட் என்ஜிஓ இதனுடைய முக்கியமான ஆப்ஜெக்டிவ்ஸ்னா, இதனுடைய முக்கியமான என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? தேர்ட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த ஹோம்லெஸ் பீப்புளுக்காக ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன் ஹோம்லெஸ் பீப்புள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவங்களுக்காக உதவி பண்ணுறதுக்கு யாரும் முன் வர்றதில்லை. ஸோ அதுதான் நாம் இறங்கி அவங்களுக்கு உதவி பண்ணலாம் இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மெயினாக நாங்கள் ஃபுட்டு. ஸோ ஒரு மனுஷனுக்கு அண்டவசிய தேவைகள் என்ன பார்த்தீங்கன்னா ஃபுட்டு. ஸோ அதை மெயினாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் எங்களுடைய மோட்டிவ். அதுதான் பண்ணிகிட்டு இருக்கோம் தேர்ட் ஹேண்டு. வேலூரில் பார்த்தீங்கன்னா 1000 ஹோம்லெஸ் பீப்புளுக்கு மேலே இருக்காங்க. ஸோ இந்த 1000ல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் ரொம்ப வயசானவங்களாக இருப்பாங்க, கொஞ்சம் பேர் மென்டலி டிசேபிள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேர் நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ சில பேர் நம்ம ஃபிசிக்கலாக எதுவுமே பண்ண முடியாது. ஐ மீன் அவங்க போயிட்டு பெக் பண்ணுறதுக்கோ முடியாது. அவங்க ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருப்பாங்க. எல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலையும், ஐ மீன் வெயில் அடித்தாலும் சரி, மழை அடித்தாலும் சரி, எல்லா சந்தர்ப்பத்துலேயும் அதே இடத்துல தான் இருப்பாங்க. யாராவது அங்கே போகிறவங்க என்ன ஃபுட்டு கொடுத்தாலோ இல்லை காசு கொடுத்தா தான் வாங்கிப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு சரி இந்த மாதிரி மக்களுக்கு ஏதாவது ஒரு பண்ணணும்னு ஒரு எண்ணம் வந்தது. ஸோ அப்போ தான் இந்த தேர்ட் ஹேண்ட் இது பண்ணணும். இது ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ நாள் சார் ஆகுது? இது 1.5 வருஷம் ஆகுதுங்க. 1.5 வருஷம் ஆகுது. நல்லா ரன் ஆகிட்டு நல்லா ஆகிட்டு. சரி சார், இந்த ஐடியா எப்படி உங்களுக்கு வந்ததுன்னு இது இப்போ சொன்னீங்க.
எந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ணி இந்த இந்த என்ஜிஓ ஆரம்பிக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்றதுக்காகவும் உந்துதலா இருந்தது? ஏன்னா வந்து நீங்க வந்து ஒரு நல்ல ஜாப்ல இருந்திருக்கீங்க, நிறைய படங்களுக்கு விஷுவல் எஃபெக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களோட ஜாபை விட்டுட்டு ஸோ எந்த ஒரு விஷயம் உங்களை இன்ஸ்பயர் பண்ணி இந்த ஒரு தேர்ட் ஹேண்ட்ன்ற என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ண வச்சு? இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா அது மக்கள் பட்ட கஷ்டத்தை பார்க்குறப்ப நம்மளால் வந்து அதை என்னால் ஏற்றுக்க முடியல. ஸோ நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். ஸோ இன்றைக்கி பண்ணலாம் நாளைக்கு பண்ணலான்றப்போ நம்மக்கிட்ட நிறைய பணம் வரட்டும் பண்ணலான்றப்போ காலம் தான் கடந்து போயிட்டு இருக்கும். ஸோ இது வந்து நம்ம உடனடியாக பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு தான் என்னுடைய வேலைகள்லாம் வந்து விட்டுட்டு வந்து பண்ண ஆரம்பித்தேன். இப்போ நான் வந்து எங்களுக்கு வந்து பண்ணணும்னு அந்த ஒரு எண்ணம் வந்த பிறகு அது நான் வந்து முழுமையாக எப்படி பண்ண முடியும்? ஒன்று நான் வந்து ரியலாக வந்து நான் வந்து அவங்களுடைய பெயினை வந்து நான் வந்து ஃபீல் பண்ணும். அதே சமயம் அப்படி அவங்க பெயினை வந்து நான் வந்து ஃபீல் பண்ணாதான் என்னால் வந்து முழு மூச்சாக வந்து இதில் வந்து ஈடுபட முடியும். ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 50 நாள் வந்து நான் வெறும் ஒரு நாளைக்கு 3 பிரெட்டு மட்டும் சாப்பிட்டு நான் வந்து இது இருந்தேன். நான் எதுக்காக இது பார்த்தீங்கன்னா, அப்போ தான் என்னுடைய அந்த வறுமையோட கொடுமை வந்து என்னன்னு வந்து தெரியணும். அந்த வறுமையில் இருக்கிற நேரத்தில் வந்து ஃபிசிக்கலாக நம்மளுக்கு என்ன சேஞ்சஸ் வரும், மென்டலி நம்ம என்னென்ன திங்க் பண்ணுவோம் அப்படின்னு வந்து இது பண்ணலாம். ஏன்னா பசியில் இருக்கிறப்ப தான் வந்து சில தீயங்கள் எண்ணங்களும் வரும், நல்ல எண்ணமும் வந்து வரும். அதனால தான் வந்து சில கிரைமும் வந்து நிறைய நடக்குது நாட்டில் வந்து. ஸோ அதனால் இந்த 50 நாள் வந்து பார்த்திங்கன்னா நான் வெறும் ஒரு நாளைக்கு வந்து 3 பிரெட்டு மட்டும் சாப்பிட்டு இது வந்தேன். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இதில் வந்து நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ என்னென்ன ஒரு சேஞ்சஸ் நமக்குள்ளே வருது. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இந்த மக்களுக்கு வந்து உணவு கொடுக்குற அளவுக்கு நான் வந்து வசதியான ஆள் வந்து கிடையாது. ஸோ அதே சமயம் வந்து நான் வந்து பணம் வந்து சேமிக்கணும். அதனால் இந்த 50 நாட்களில் வந்து என்னோடய செலவு பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவு, ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த 50 நாளில் நான் வச்ச பணத்தெல்லாம் வந்து நான் என்ன பண்ணேன் பார்த்திங்கன்னா, முதல்ல ஒரு 25 பேருக்கு வந்து சாப்பாடு கொடுக்க ஆரம்பித்தேன். வாரத்துக்கு வந்து 25 பேர் சாப்பாடு கொடுக்க ஆரம்பித்தோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த 25 பேர்லேருந்து இன்றைக்கி வந்து வாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 300லேருந்து 400 பேருக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கோம். இது எப்படி நடந்தது பார்த்திங்கன்னா, ஸ்டூடெண்ட்டோடைய சப்போர்ட்டுனால வந்து நடந்துட்டு. சரி சார், நீங்கள் ஸ்டூடெண்ட் பற்றி சொல்லுங்க, உங்களோட டீம் பற்றி சொல்லுங்கள் சார். ஏன்னா வந்து நீங்கள் வந்து தனியால் எந்த விஷயமே நம்ம செய்ய முடியாது. ஸோ டீம் ஒர்க்கு உங்கள் தேர்ட் ஹேண்ட்ல என்ஜிஓவில் எத்தனை பேர் அஃபிஷியலாக இருக்காங்க, அப்புறம் அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ வாலண்டியர்ஸ் அதை ரன் ஆகிறத பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? தேர்ட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா அன்பரசன் ஒருத்தர் இருக்காருங்க, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர். அதே போல் சுரேஷ், அவர் வந்து அஃபிஷியலாக வந்து 3 பேர் வந்து இருக்கும். ஸோ வாலண்டியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து விஐடி தான். ஸ்டூடெண்ட்டோடைய சப்போர்ட்டுனால வந்து ஸோ அவங்களுக்கு வந்து நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். விஐடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அவங்க நன்றி சொல்கிறதுக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு ஆசை, அது எங்கே ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தான் வந்து தெரியாமல் இருக்கிறாங்க. பட் எல்லாருக்குள்ளும் ஒரு நல்ல எண்ணங்கள் வந்து ஓடிட்டு தான் இருக்குது. எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கிறவங்கள வந்து நம்ம வந்து பயன்படுத்து. சரி சார், இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு என்னோட பர்த்டே வருது, இப்போ வந்து இல்லை எங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்குது, இல்லை சில பேர் வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணாங்க. எப்படி வந்து நான் இனிஷியேட்டிவ் பண்ணி எப்படி எனக்கு உணவு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஹோம்லெஸ் பீப்புளுக்கு. ஸோ என்ன மாதிரியான விஷயம் பண்ணி கனெக்ட் பண்ணுவோம், அந்த கனெக்ஷன்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து அந்த மாதிரி எங்கள் வீட்டில் அந்த மாதிரி சில ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா நீங்கள் முன்கூட்டி எங்களுக்கு வந்து தகவல் கொடுத்தீங்கன்னா, இது வந்து நாங்கள் வந்து யாரையும் வந்து கட்டாயப்படுத்துறதில்ல. நீங்கள் எத்தனை பேர் கொடுக்கணும், மினிமம் இவ்வளோ பேர் இருக்கணும், அந்த இதெல்லாம் கிடையாது. அவங்களால எவ்வளோ பேருக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து கொடுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் வந்து எங்ககிட்ட வந்து தகவல் கொடுக்குறப்போ நாங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஏற்பாடு பண்ணுவோம். ஸோ ஏற்பாடு பண்ணுவீங்க. இங்கே வந்து எனி பர்டிகுலர் இது இருக்கா சார், இங்கே இருப்பாங்க, இங்கே போய் கொடுக்கணும், அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்களா? சில பேர் அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க, அதுதான் பார்த்தீங்கன்னா. ஸோ எப்பயுமே ஒரே இடத்துல அங்கே ஸ்டேபிளாக இருக்க மாட்டாங்க. ஸோ சில இடத்துல மாறி போகலாம். ஸோ எப்படி நீங்களா போகிற வழியில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்துருவீங்களா, இல்லை பர்டிகுலராக அந்த பேஸில் இருப்பாங்க நான் போய் கொடுத்துடலாம், அந்த மாதிரியான விஷயம் பண்ணுவீங்க? சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் இருப்பாங்க, அதே நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா அதே நேரத்தில் அவங்க இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சில டைம் வந்து இந்த வெயிலுக்காக எங்கன்னா நில தேடி போயிருக்கலாம், அந்த மாதிரி ஒன்று இது இருக்குது. நாங்கள் வந்து ஒருத்தரும் தேடி தான் போய் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனால் எங்களுக்குள்ள தெரியும் இந்தந்த இடத்துல மேக்ஸிமம் இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதை தவிர்த்து ஃபண்ட்ஸ் ஏதாவது நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்களா? இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, அவங்க பர்த்டேவோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க இத்தனை பேருக்கு கொடுக்கலாம், அத்தனை பேருக்கு கொடுக்கலான்னு அவங்க வராங்க. ஸோ வேற எந்த மூலியமாக உங்களுக்கு ஃபண்ட்ஸ் கிடைச்சா அந்த யூட்டிலைசேஷன் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபண்ட்ஸ் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எங்களுக்கு யாரும் பண்ணதில்லை. ஸோ மெயினாக வந்து எங்களுடைய ஓன் ஃபண்ட்ஸ் ப்ளஸ் வந்து ஸ்டூடெண்ட் கான்ட்ரிபியூஷன், ஸோ அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன். ஸோ அவங்க மூலியமாக தான் அவங்க மூலியமாக தான் பண்ணி.
சரி சார், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து 3 வேளை சாப்பிட்றதுக்கு சாப்பாடே கிடைக்கிறது கிடையாது. 2 வேளை சாப்பிட்றாங்க, நிறைய பேர் 1 வேளை சாப்பிட்றாங்க, நிறைய பேர் அன்றைக்கி முழுமையாக சாப்பிடாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அந்த ஃபுட் வேஸ்டேஜ் வந்து யங்ஸ்டர்ஸ் கிட்ட வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கா, இல்லை எப்படி இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ கம்மியாக சாப்பிட்றாங்களா, ஒழுங்காக தனக்கு என்ன வேணும்னு வாங்கி சாப்பிட்றாங்களா, இல்லை வந்து அதிகமாக ஃபுட் வேஸ்ட் பண்ணுறாங்களா, இல்லை ஃபுட் வேஸ்டேஜ் அதிகமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறேன் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ? ஃபுட் வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதிகமாகவே இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையும் நம்ம வந்து சொல்ல முடியாது. சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம வந்து கனவு கண்டோம், நம்ம வந்து கார் வாங்கணும், வீடு வாங்கணும், அந்த மாதிரி ஒரு கனவுகள் இருக்கும் சராசரி மனுஷனுக்கு. ஸோ ஆனால் இந்த மாதிரியான ஒரு ஹோம்லெஸ் பீப்புளுக்கு என்ன பார்த்திங்கன்னா, ஒரு வேளை சோற்றுக்காக வந்து அவங்க வந்து இது பண்ணுறாங்க. ஒரு வேளை சொத்துக்காக கிடச்சா அவங்க வந்து வாழ்க்கையை வந்து ஓட்டலாம்ன்ற மாதிரி அவங்க வந்து இது பண்ணுறாங்க. ஸோ நான் நிறைய முறை வந்து என் கண் கூட வந்து பார்த்துருக்குறேன், வந்து இந்த குப்பை தொட்டிலெல்லாம் இருந்து சாப்பாடு வந்து எடுத்து சாப்பிட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ வந்து பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அந்த அவேர்னஸ் வந்து கொண்டு வரணும் தான் எனக்கு வந்து ஒரு விருப்பம், இந்த ஃபுட் அவேர்னஸ் வந்து. ஸோ உங்களால் எவ்வளோ உங்களுக்கே வந்து தெரியும் இவ்வளோ தான் சாப்பிட முடியும், அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இது பண்ணிட்டு போகலாம். சார் நீங்கள் சொன்னீங்க, அதாவது இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட்க்கு வந்து ஒரு பர்த்டே அதை நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம், அவங்களுக்கு விருப்பப்பட்டா கொடுக்கலாம். இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, ஒரு வீட்டில் வந்து ஒரு கல்யாணமோ இல்லை வேற ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. ஸோ அங்கே வந்து ஒரு ஃபுட்டு மீந்துருச்சுன்னா இப்போ வந்து சில டைம் உங்களை கான்டாக்ட் பண்ணி சொல்லுவாங்களா, இந்த மாதிரி ஃபுட்டு மீந்திருக்கு வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. யாருக்காவது அவங்க என்ன பண்ணணும் தெரியாது, ஒன்று வேஸ்ட்டாக அப்படியே போகும், இல்லைனா பக்கத்தில் இருக்க கொடுக்கலாம். ரொம்ப மீந்து போச்சுன்னா வந்து இந்த மாதிரி ஃபோன் பண்ணியோ இல்லை ஏதோ ஒரு கான்டாக்ட் மூலமாவோ ஃபுட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்கள் அதை எப்படி சார் அந்த மாதிரியான விஷயம் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா அது வந்து மீந்து போகுதுன்ற ஒரு காரணத்துக்காக வந்து கொடுக்கணும்னு அந்த எண்ணம் வருது. அதை வந்து அவங்க வந்து முன்னாடியே வந்து பண்ணலாம். ஸோ அது ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த மோஸ்ட்லி வந்து அந்த ஃபங்க்ஷன் முடிகிறப்ப தான் அவங்களுக்கு எவ்வளோ ஃபுட் வந்து மீதி ஆகுதுன்னு வந்து அவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இன்கேஸ் வந்து நைட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்குது பார்த்திங்கன்னா, ஃபங்க்ஷன்லாம் முடிகிறது எப்படியும் ஒரு 10 மணி ஆகிடும். ஸோ 10 மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு எடுத்துகிட்டு நமக்கு கொடுக்குறதுக்கும் சிரமமாக இருக்கும். அதே சமயம் அவங்களும் சில பேர் வந்து சாப்பிட்டுட்டு இது பண்ணியிருப்பாங்க. ஸோ என்னுடைய இது என்னென்னா, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்துட்டு மேரேஜோ இல்லை மற்ற ஃபங்க்ஷன்லேயோ வந்து ஏன் வந்து மக்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறப்ப குறைந்த சாப்பாடு ஒரு 30 பேருக்கோ இல்லை 50 பேருக்கோ வந்து ஆரம்பத்திலே வந்து அந்த உணவை வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடாது. அதுதான் என்னுடைய இது. அவங்களும் ஒரு மனிதர்கள் தான், அவங்களுக்கு ஏன் நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபுட்டு வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு மீந்து போகிறத விட ஃப்ரெஷ்ஷாகவே கொடுக்கலாம். ஏன்னா மீந்து போகிற சாப்பாடுன்றது பார்த்திங்கன்னா அது வந்து எல்லாம் கலந்து இருக்கும், அது கொடுக்கறதுக்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், பட் என்கிட்ட கேஷ் இருக்குது, பட் எனக்கு டைம் இல்லை. ஸோ அந்த மாதிரி சில பேர் சொல்லுவாங்க, சார் நான் உங்கள்கிட்ட கேஷ் கொடுத்துட்றேன், ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, ஸோ எனக்கு வந்து டைம் கிடையாது கொடுக்கறதுக்கு, ஆனால் பட் ஹெல்ப்பிங் டெண்டன்சி இருக்குது மனசளவில் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி உங்களை அணுகிறவங்ககிட்ட நீங்கள் என்ன மாதிரியான எப்படி நீங்கள் உங்கள் சைட்லேருந்து ஹெல்ப் பண்ணுறீங்க சார்? அதாவது நான் அவங்கள வந்து பாராட்டுவேன். அவங்களுக்கு வந்து உதவி பண்ணணும்னு பண்ணுறதுக்கு நேரம் இல்லைனாலும் அந்த பண்ணணும் அந்த எண்ணம் வருது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து பாராட்டக்கூடிய விஷயம். நாங்கள் வந்து அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் வந்து நாங்களும் முன்னே இருந்து நாங்கள் வந்து என்னென்ன செய்யணுமோ அதை வந்து நாங்கள் வந்து செஞ்சிடும். சரி சார், இந்த ஃபுட்டெல்லாம் எப்படி சார் நீங்கள் அரேஞ்ச் பண்ணுவீங்களா, இல்லை வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க அரேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து ஆட்கள் மட்டும் இங்கே இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரியா, இல்லை வந்து நீங்கள் ஃபுட்டு நீங்கள் உங்கள் சைட்லேருந்து அரேஞ்ச் பண்ணுவீங்களா, எப்படி என்ன ப்ரொசீஜர் அதை பற்றி? ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புவர் ஃபேமிலிக்கு வந்து நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த புவர் ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு லேடி, ஸோ அவங்களுடைய கணவர் வந்து பார்த்திங்கன்னா குடிகாரர் சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு வந்து 2 பெண் குழந்தைகள். அவர் வந்து குடிச்சிட்டு அவங்க பசங்களை அடிக்கிறதும் அவங்க ஒய்ஃப் அடிக்கிறதும் அதுதான் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ நாங்கள் ஏன் இவங்களுக்கு வந்து இந்த வாய்ப்புக்கு தரோம், உணவு தரோம், இது மூலிமா வந்து அவங்க வந்து ஒரு இன்கம் ஜென்ரேஷன் வந்து ஏற்படுத்திக்கலாம். அதே சமயம் அது அவங்க குழந்தைகள் படிப்புக்காக வந்து பயன்படுத்தும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இது பண்ணிட்டோம். ஸோ இது மூலிமா 2 பேர் வந்து பயனடைவார்கள். ஒன்று வந்து அந்த குடும்பமும் பயனடைவாங்க, அதே சமயம் இந்த மக்கள் வந்து அவங்க உணவு தயாரித்து கொடுக்குறாங்க, அது மூலிமா கொடுக்கறதுக்கான விஷயம். நிகழ்ச்சியில் பல விஷயங்கள் பேசணும். நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நிறைய விஷயம் பேசலாம்.
கேட்ட பாடலின் இசை முருகானந்தம். பாடலை பாடியவர் உமா மகேஸ்வரி. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. VIT 90.8 வேலூரில் நாங்கதாம்பே. VIT 90.8. Ladies and gentlemen, you're listening to VIT Community Radio 90.8 FM. Engage, evolve, empower. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி அனுபவ மேடை நிகழ்ச்சியில் இன்னைக்கு கிரிதரன் அவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். ஃபவுண்டர் ஆஃப் தேர்ட் ஹேண்ட் என்ஜிஓ. அந்த என்ஜிஓ என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருக்கு, என்ன மாதிரியான சர்வீஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த விஷயமா நம்ம கேட்டுட்டு இருக்கோம். சார், அடுத்ததான் இப்போ நிறைய பேருக்கு ஃபுட் நீடு இருக்குது. ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்களுக்கு உணவுப் பொருட்கள் கொடுக்கறது, ஏதாவது ஒரு வகையில் ஹெல்பிங் மூலமாக அதை கொடுத்துட்றீங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ அப்ராக்சிமேட்டாக உணவு கொடுத்துட்ருக்கீங்க சார்? எவ்வளோ? இப்போ சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் டேஸில் ஓகே, சில டைமில் மழை பெய்யும், அந்த டைமில் சுத்தமாக உணவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளோ பேருக்கு நீங்கள் ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறீங்க சார்? ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்ச ஒரு 80லேருந்து 100 பேருக்கு ஒரு நாளைக்கு சாப்பாடு கொடுக்குறோம். நாங்கள் மதிய உணவு மதிய உணவு சில டைம் பார்த்தீங்கன்னா அது காலை உணவாக கூட இருக்கலாம், இல்லை இரவு உணவாக கூட இருக்கலாம். உங்களை அப்ரோச் பண்ணுறவங்களை பொறுத்து இருக்கு. சரி சார், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த உணவு பொருட்களை தவிர்த்து சில பேருக்கு உணவு ஓகே, உணவு கிடைச்சிட்டு அதர் நீட்ஸ், எனக்கு உடம்பு சரியில்லை, இல்லை எனக்கு இந்த துணி வேணும், அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களை அப்ரோச் பண்ணுறாங்களா? நீங்கள் அதை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? இப்போ நீங்கள் ஃபுட்டுன்னு ஆரம்பிச்சிருப்பீங்க, ஃபுட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு செயின் மாதிரி அடுத்த லெவலுக்கு உங்களை கொண்டு போயிட்டே இருக்கும். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், நீங்கள் சொல்கிறதும் ஒரு உண்மையான விஷயங்கள் தான். நான் உணவு கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ அதே மக்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு துணி இருந்தால் நல்லா இருக்குன்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க. இந்த தெருவோரம் இருக்கிற மக்கள்லாம் நிறைய பேர் நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க. அவங்க என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக முடியுமான்னு அந்த மாதிரி சில ஹெல்ப்லாம் கேட்டிருக்காங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா சில பேருக்கு குழந்தைங்களும் இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஸ்கூல்ஸ் பள்ளிக்கூடம் எதனா சேர்க்க முடியுமான்னு அந்த மாதிரி ஒரு உதவியும் அது நிறைய விஷயங்கள் அவங்க கேட்க தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுடைய விஷயங்கள்லாம் பூர்த்தி பண்ணணும் தான் எங்களோட விருப்பம். ஆனால் அது எந்த அளவுக்கு சாத்தியம்ன்றது கண்டிப்பாக சாத்தியமாகவும் நினைக்கிற விஷ் பண்ணுறவங்கள. அடுத்ததாக ஒரு கேள்வி சார், இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு நிறையா என்ன சொல்கிறது, அவங்க ரொம்ப செல்ஃபிஷாக இருக்காங்க, அவங்களோட வேலையை மட்டும்தான் பார்க்குறாங்க. ஸோ அடுத்தவங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறது இல்லை. நிறைய ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு எல்லாரும் அப்படி கிடையாது. ஸோ பொதுவாகவே எல்லாருமே யூத்துன்னு இல்லை, பொதுவாகவே நம்ம எல்லாருமே ஒரு செல்ஃப். ஸோ அது சில பேர் கம்மியாக இருக்கும், சில பேருக்கு ஹெல்பிங் டெண்டன்சி அவங்களுக்கு அதிகமாக இருக்குது, ஹெல்ப் பண்ணணும்னு தோணுவாங்க. ஸோ இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு அது அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ இருக்கிற யூத்ஸ் எப்படி இருக்குது? இப்போ இருக்கிற யூத்ஸ் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு உதவி பண்ணணும்னு ஆசைகள் இருக்குது. சில பேர் எப்படி அதை ஆரம்பிக்கிறது, ஸோ யாரை அணுகிறது நிறைய பேர் தெரியாமல் ஆரம்பிக்காமல் இருக்கிறாங்க. அதுதான் வேறு. அவங்களுக்கு வழிகாட்டுதல் யாரும் இல்லை. ஆனால் அவங்களுக்குள்ள நிறைய எண்ணங்கள்லாம் அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு நிறைய எண்ணங்கள்லாம் இருக்குது. ஸோ இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஹேண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நிறைய வாலண்டியர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான், முழுக்க ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ அவங்களோட இன்வால்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஆச்சரியத்தை எங்களுக்கே கொடுக்குது. இவ்வளோ இளைஞர்கள் மத்தியில் இவ்வளோ ஒரு உதவி பண்ணணும்னு ஒரு எண்ணங்கள் இருக்குதான்னு எங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அதனால தான் நாங்கள் எல்லோரும் ஸ்டூடெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணுறோம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில். அடுத்ததான் உங்களோட ஃப்யூச்சர் பிளான்ஸ்னு சார், இப்போ ஒரு ரொட்டீன் இதில் போயிட்டுருக்கு, நிறைய பேருக்கு ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறீங்க. ஸோ அடுத்த உங்களோட தேர்ட் ஹேண்ட் என்ஜிஓட ஃப்யூச்சர் பிளான்ஸ் அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியும் சார்? எங்களுடைய ஃப்யூச்சர் பிளான் பார்த்தீங்கன்னா நம்ம முன்ன சொன்ன மாதிரி வேலூரில் மட்டும் 1000 ஹோம்லெஸ் பீப்புளுக்கு மேலே இருக்காங்க. ஸோ எங்களுடைய கனவு பார்த்தீங்கன்னா இந்த 1000 பேருக்கும் டெய்லியும் உணவு கொடுக்கணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை. அட்லீஸ்ட்டு
ஒரு நாளைக்கு ஒரு வேளை ஒரு நல்ல உணவாவது எங்களால் முடிஞ்சது கொடுக்கணும்னு அந்த எங்களோட இது. அதே போல் அதில் இருக்கிற நிறைய பேர் நோய்பட்டிருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வந்து குணப்படுத்தணும் அப்படின்னு ஒரு இது எண்ணங்கள்லாம் இருக்குது. சார், அடுத்ததாக இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் உங்களோட அட்வைஸ் என்ன மாதிரி இருக்கும்? ஏன்னா வந்து நீங்கள் நிறையா விஷயத்தை கடந்து வந்திருக்கீங்க. ஒரு நல்ல ஜாபில் இருந்துட்டு அதை ரிசைன் பண்ணிவிட்டு இப்போ ஒரு சர்வீஸ் மோட்டிவாக வந்து இந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் எந்த மாதிரியான அட்வைஸ் கொடுப்பீங்க? உங்களோட அட்வைஸ். முதல்ல என்னோடய அட்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸ்டடீஸில் அந்த மாதிரி வந்து ஸ்ட்ரெஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு இதை வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கிறப்ப வந்து அங்கே மாதிரி வந்து வெளியில் வந்து இந்த மாதிரி ஃபீல்டு ஒர்க் வந்து பண்ண ஆரம்பிக்கிறப்போ அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபாகவும் இருக்கும். அதே போல் அவங்களுக்குள்ள ஒரு இன்னர் ஹாப்பினஸும் வந்து கிடைக்கும். ஃபைனலான கொஷின்ஸ் கூட சொல்லலாம். இப்போ வந்து எனக்கு மணி இருக்குது, இல்லை எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது. ஸோ ஏதாவது யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும், ஏதாவது ஃபுட் ப்ரொவைட் பண்ணணும்னா எப்படி உங்களை அணுகிறது, எப்படி காண்டாக்ட் பண்ணுறது, என்ன மாதிரியான விஷயம் பண்ணால் ஃப்ளெக்சிபிளாக இருக்க? சில முன்னாடி கேள்வி கேட்ட மாதிரி தான், நான் என்னால் வர முடியாது, பட் என்னால் பைசா தர முடியும், என்னால் வந்து இந்த விஷயம் செய்ய முடியும், எனக்கு உடல் உழைப்பாக தர முடியாது, பட் பணம் என்னால் தர முடியும்ல. வேறு எந்த வகையிலையும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா நீங்கள் எப்படி உங்களை அணுகிறது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ நாங்கள் வந்து முழுக்க வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய டைம் கம்ஃபர்டபுளுக்காக நாங்கள் பண்ணுறதில்ல. மெயினாக இப்போ உதவி பண்ண வராங்கன்னா அவங்களுடைய கம்ஃபர்ட் டைம், ஸோ அவங்க வந்து எந்த நேரத்தில் வந்து ஃப்ரீயாக இருப்பாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து ஏற்பாடெலாம் வந்து பண்ணுறோம். இப்போ வந்து அவங்களால வர முடியாத சந்தர்ப்பத்தில் வந்து நாங்கள் முன்னே இருந்து அதில் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இந்த உணவு கொடுக்குற அந்த மாதிரி என்ன அவங்கள ஆசைப்பட்டாங்கன்னா எங்களை வந்து ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, தேர்ட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பேஜ் வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். அதில் வந்து எங்களுடைய காண்டாக்ட் நம்பர்லாம் இருக்குது. இல்லை என்னுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 9626941755. ஸோ இதுக்கு வந்து எந்த நேரமாக இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து கால் பண்ணலாம். ஸோ இது வந்து நீங்கள் வெறும் உதவி மட்டும்காங்க இல்லை, இப்போ நீங்கள் வந்து வெளியில் போகிறீங்க, பார்க் போகிறீங்க, இல்லை சினிமா போகிறீங்க, நீங்கள் போகிற வழியில் வந்து இது ஒரு 2 பேர் பசியால் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்க்குறப்போ நீங்கள் வந்து என்னுடைய நம்பருக்கு வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து 2 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுன்னா நாங்கள் அடுத்த ஒரு 1/2 hour வந்து நாங்கள் போய் அந்த மக்களுக்கு வந்து நாங்கள் உணவு கொடுத்தோம். யாராவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த விஷயத்தை நம்ம கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னொரு விஷயம்னு சொல்லணும்னா, நம்ம உங்களுக்கு ஃபோன் பண்ணணும் இல்லாமல் அவங்களே ரெகக்னைஸ் பண்ணி வாங்கி கொடுத்தாலும் இன்னும் ரொம்ப சந்தோஷம் அந்த விஷயத்தில். ரொம்ப நன்றி சார் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. மேலும் பல உதவிகள் கிடைக்கணும், எல்லாருக்கும் உணவு கிடைக்கணும், எல்லாருக்கும் உணவு சேரணுன்ற விஷயத்த நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. அது நல்லா நடக்கணும்னு எங்களோட வாழ்த்துக்கள். விஐடி பண்பலை சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி சார். நன்றி. நேர்கள் இதுவரை கேட்டது அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நேர்களை இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடியின் பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இன்னைக்கு நாம திரைக்கடல் ஓடி நிகழ்ச்சியில பார்க்க போற நாடு எதுனா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச நாடு தாங்க, இத்தாலி. இத்தாலின்ற நாடு இப்போ இன்னைக்கு வளர்ந்து வர சூழ்நிலையில இது ரொம்ப பெரிய நாடாகவே கருதப்படுது, பெரிய வளர்ச்சி நாடாகவே இருக்குது. இது பத்தி நம்ம சில பண்புகள்லாம் பார்க்கலாம். இத்தாலி அல்லது இத்தாலியா இது தெற்கு ஐரோப்பாவில் உள்ள ஒரு நாடு அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய நிலப்பகுதி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதனுடைய அமைப்பு
இது ஒரு கால்பாதம் போன்ற தீபகற்ப பகுதியை கொண்டது. அதாவது தீபகற்ப பகுதினா ஒன்றும் இல்லைங்க, 3 பக்கம் நீராலையும் ஒரு பகுதி நிலத்தாலையும் சூழப்பட்டு அமைஞ்சிருக்க பகுதிக்கு பேர் தான் தீபகற்பம். இது இத்தாலி ஒரு தீபகற்ப பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. இது மத்திய தரைக்கடல் பகுதிகளான சிசிலி, சார்தீனியா என்ற தீவு பகுதிகளை எல்லாம் கொண்டது. அதனை சுற்றி தான் இத்தாலி இருக்குது. இத்தாலி வடக்கில் அதாவது ஆல்ப் மலைப்பகுதியில் அமைஞ்சிருக்கு. பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரியா, சில்வேனியா போன்ற 4 நாடுகள் எல்லைகளாக கொண்டு அமைஞ்சிருக்கு அப்படின்னு வேர்ல்ட் மேப்லேயே பார்க்கலாம். அப்புறம் சான் மேரினோ மற்றும் வத்திக்கான் நகர் என்ற 2 தனி நாடுகளும் இத்தாலியோட நிலப்பகுதிக்குள்ளவே அமைஞ்சிருக்கு. இத்தாலியோட முக்கியமான நிலப்பகுதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இத்தாலியோட தலைநகரம் அதாவது கேபிட்டலை பற்றி பார்க்கலாம். இத்தாலியோட தலைநகரம் ரோம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நான் கொஞ்சம் சொல்ல வரேன். இத்தாலியோட தலைநகரமான ரோம் மேற்கத்திய கலாச்சாரத்தோட வளர்ச்சியினால் முக்கிய பங்காற்றியுள்ளது அப்படின்னு தாங்க சொல்லணும். ஐரோப்பிய ஒன்றியம் அப்புறம் G8, G20 ஆகியவற்றில் உறுப்பினராக உள்ளது இத்தாலி. உலகில் வாழ்வதற்கு ஏற்ற நாடுகளில் முதன்மையான நாடுகளாக இதுவும் ஒன்று அப்படின்னு தாங்க சொல்கிறாங்க. அமெரிக்காவுக்கு அப்புறம் இத்தாலி தான் முக்கிய பங்காற்றுது. இப்போது இதனுடைய மொழியை பற்றி இப்போ பார்க்கலாம். இப்போது இத்தாலியினோடனே இத்தாலியில் இருக்கவங்க இத்தாலிய மொழி தான் பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இதனுடைய மொழி அதே தாங்க. இத்தாலியில் இருக்கவங்க இத்தாலி மொழி தான் பேசுகிறாங்க. இவங்க மக்களை என்னென்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இந்தியாவில் இருக்கோம் இந்தியன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தாங்க இத்தாலியில் இருக்க மக்களை இத்தாலியன் அப்படின்னு தாங்க சொல்கிறாங்க. இவங்களோட அரசாங்கம் கவர்மெண்ட்டை பற்றி பார்த்தோன்னா ஒன்றும் இல்லைங்க, நம்மள மாதிரி தான் இருக்காங்க. இவங்களும் நாடாளுமன்ற குடியரசு தான். இவங்க குடியரசுத் தலைவர், தற்போதைய குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா செர்சியோ மத்ரேல்லா. இவங்களோட தலைமை அமைச்சர் யாருன்னா மத்தியோ ரென்சி. இப்போ இருக்கிற தலைமை அமைச்சர் அப்புறம் குடியரசுத் தலைவர் இவங்க தாங்க. இப்போது இத்தாலியோட முக்கியமான அமைப்பு நிலப்பரப்பு. இது எந்த அளவுக்கு வேர்ல்ட் மேப்பில் இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நிலப்பரப்பு இது மொத்த உலகத்தில் 3,01,318 கிலோமீட்டர் ஸ்கொயர். உலக பரப்பளவில் இது 71வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனுடைய நீர் பரப்பளவு பார்த்தோம்னா 2.4%. இது 2.4% பரப்பளவு நீர் கொண்டிருக்கு. இந்த நாட்டில் மக்கள் தொகை நிறையவே தாங்க இருக்குது. 2006 கணக்கெடுப்பின் படி பார்த்தோம்னா 5,31,31,287. இது 2006 எடுத்த கணக்கெடுப்பு படி சொல்கிறாங்க. அதனுடைய புள்ளி விவரம். இப்போது இவங்களோட இத்தாலி நாட்டோட நாணயம் பற்றி பார்க்கலாம். இவங்களோட நாணயம் யூரோ. இது இத்தாலியில் தெற்கு ஐரோப்பாவில் உள்ளது. இவங்க மொழியை பார்த்தோம்னா இத்தாலிய மொழியே இத்தாலியோட ஆட்சி மொழி. எப்போவுமே அந்த நாட்டில் என்ன மொழி அதிகமாக பேசுகிறாங்களோ அந்த மொழி தான் அதனுடைய ஆட்சி மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தாங்க இத்தாலி மொழி தான் இத்தாலியோட ஆட்சி மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. 5.5 கோடி மக்கள் இம்மொழியை தாய்மொழியாகவும் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் உலகளவில் இந்த 15 கோடி மக்கள் இந்த மொழியை தான் அதிகமாக பேசுகிறாங்க அப்படின்னு கணக்கெடுப்பு சொல்லுதுங்க. நாடு முழுவதும் பல வட்டார மொழிகளும் இருக்குது. இந்த நாட்டில் பல வட்டார மொழிகளும் நிறையவே இருக்குது. சிறுபான்மையினர் பேசுகிற மொழிகள் எல்லாம் அவங்க வசிக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க அந்த வேறு மொழிகள் எல்லாம் பேசுகிறாங்க. அதே மாதிரி அந்த மொழிகளெல்லாம் இவங்க ஆட்சி மொழிகளாகவும் அங்கீகரிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, ஃப்ரெஞ்சு, செருமன் போன்ற மொழிகளில் சில வட்டாரத்துலேயும் பேசிட்டு வராங்க. இத்தாலிய மொழியோட சிறுபான்மையினரின் மொழிகளும் கல்வி பயில வாய்ப்பு உள்ளது. இவங்க சிறுபான்மையினர் பேசுகிற மொழிகளை கூட இவங்க கல்வி பயில வாய்ப்பு வகித்து விட்டுருக்காங்க. இவங்களோட சமயம் கிறிஸ்துவமே பிரதான சமயமாக இருக்குது. இவங்க இந்த நாட்டில் நிறைய பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவர்கள் மட்டும்தான் இருக்காங்க. இவங்க கிறிஸ்துவ மதத்தினர் தான் நிறைய வாழ்கிறாங்க. மற்ற சமயத்தினரும் வாழ்கிறாங்க. ஆனால் மற்ற சமயத்தினர் கொஞ்சம் விகிதத்தில் தான் இருக்காங்க. இவங்க கத்தோலிக்க கிறிஸ்துவமே இவங்க பலரால் கடைபிடிக்கப்பட்டு வருகின்ற சமயம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம அவங்களுடைய சில பண்புகளை பற்றி பார்த்தோம். அடுத்தது அவங்களோட தேசிய விளையாட்டு, விலங்கு, பறவைகள் அது மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம். இவங்களோட தேசிய விலங்கு அப்படின்னு பார்த்தோன்னா கிரே உல்ஃப் இதுதாங்க, அதாவது ஓநாய்.
இதுதான் இத்தாலியோட தேசிய விலங்கு. ஓநாய்கள் மிகவும் ஆக்ரோஷமான மிருகம். மக்களின் கால்நடைகளை வச்சே மக்களை அறியும் அளவிற்கு திறமை படைத்தது. இருக்கிறதுலே எது ரொம்ப புத்திசாலியான விலங்குன்னு பார்த்தோன்னா ஓநாய் கூட புத்திசாலியான விலங்கு தாங்க. இது மக்களோட கால் தடத்தை, இப்போ ஒருத்தர் போயிருக்காங்கன்னா அந்த கால் தடத்தை வச்சே அது இங்கே மக்கள் வந்திருக்காங்க, யார் யார் வந்திருக்காங்க, எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்ற அளவுக்கு திறமை படைச்சது. இந்த நாட்டோட தேசிய விலங்கு இந்த ஓநாய் தாங்க. இது ஓநாய் வந்து அதிக அளவில் இத்தாலியில் வாழுது. இத்தாலியோட பாலைவனங்கள், வனப்பகுதிகள், புல்வெளிகள் ஓநாய்கள் அதிகமாக வாழ்கிற இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த ஓநாய்களுக்கு போதுமான சாப்பாடும் தண்ணியும் வந்து இத்தாலியில் அந்த பாலைவன பகுதிகளிலே நிறைய கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஓநாயோட அறிவியல் பெயர் அப்படின்னு பார்த்தோன்னா கேனிஸ் லியூஃபர்ஸ். இதனுடைய சராசரி எடை எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சராசரியான உயரம் இது வந்து 3லிருந்து 5 அடி வரைக்கும் வளரக்கூடியதுங்க. இதனுடைய வாழ்வு காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 6லேருந்து ஒரு 8 வருஷம் வரைக்கும் வாழும். தேசிய பறவை அப்படின்னு பார்த்தோம்னா இத்தாலியன் ஸ்பாரோ. இதனுடைய அறிவியல் பெயர் சிசல் பைன் ஸ்பாரோ. இது வந்து பொதுவாக இத்தாலி நாட்டில் தான் அதிகமாக காணப்படுது. அதனால தான் இதனுடைய பேர் இத்தாலியன் ஸ்பாரோ அப்படின்னே சொல்கிறாங்க. இது 1817 மக்களால் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. இதனுடைய சைஸ் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஆனால் இது வந்து நிறைய பறவை இருக்கிறதுனால இது இவங்களோட தேசிய பறவையாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இப்போ நம்ம அடுத்தது இத்தாலியோட தேசிய விளையாட்டை பற்றி பார்க்கலாம். விளையாட்டுனாலே உங்கள் எல்லாருக்கும் ஒரு என்ஜாய்மெண்ட் வந்திருக்கும். அடுத்தது இவங்களோட விளையாட்டு என்னன்னு பார்த்தோம்னா கால்பந்து ஆட்டம் தான் இவங்களோட தேசிய விளையாட்டு. இத்தாலியோட தேசிய விளையாட்டு கால்பந்து ஆட்டத்தை இவங்க நிறைய ஒலிம்பிக்கில் நிறைய கலந்துக்கிட்டு நிறைய பரிசுகளையும் வென்றிருக்காங்க. இவங்க கைப்பந்தும் கூடைப்பந்தும் முக்கியமான விளையாட்டாக கருதப்படுது. இத்தாலியோட சிறப்புகள். இத்தாலியில் கிமு 8000 ஆண்டுக்கு முன்னரே காமுனி நாகரிகம் இருந்திருக்குன்னு அதற்கான சான்றுகள் இத்தாலியோட லோம்பார்டி மண்டல பகுதியில் இருக்குது. இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே இத்தாலியோட பண்புகள் தான். நம்ம இத்தாலி நாட்டோட எல்லா பொது பண்புகளையும் பார்த்தோங்க. இன்னும் நிறைய தகவல்களோட அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நிறைய தகவல்களை உங்களுக்கு ரொம்ப பயன்படும்படி இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8. இது VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டது திரைக்கடலோடி, கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8. இது VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாழ்க்கையில ரிஸ்க் எடுக்க தயங்குறவங்க வாழ்க்கை கொடுக்க போற பெரிய பரிசை மிஸ் பண்றாங்கன்னு உற்சாகத்தோடையும் மகிழ்ச்சியோடையும் ஆர்வத்தோடையும் பேச ஆரம்பிச்சாங்க நம்ம மலைகள் நாயகி அருணிமா சின்ஹா. என்னடா இவன் ஏன் அருணிமா சின்ஹாவை மலைகள் நாயகின்னு கூப்பிட்டான்னு தெரியலையேன்னு ரொம்ப குழம்பாதீங்க. அது நானா அருணிமாக்கு வச்ச செல்ல பேரு. இவங்க உலகத்திலேயே ஏற ரொம்ப கடினமான மலைகள்ல ஏறி சாதனை செஞ்சிருக்காங்க. எவரெஸ்ட், கிளிமஞ்சாரோ இந்த மாதிரி பல மலைகள், கரடு முரடான பாறைகள், விஷ செடி கொடி, தன் பசிய போக்க தீவிரமா அலைஞ்சுக்கிட்டு இருக்க மிருகங்கள், உரைய வைக்கும் குளிர்னு தன்னை ஒரு பாதுகாப்பான கூட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கிற மலைகள்ல ஏறது அவ்வளோ சுலபமான காரியம் கிடையாதுங்க. ஏங்க, நான் கிளிமஞ்சாரோன்னு சொன்னதும் உங்களுக்கு எந்திரன் படத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச பாட்டு தானே ஞாபகத்துக்கு வந்திருக்கும். ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. எனக்கும் அருணிமா சொன்னதும் ஞாபகத்துக்கு வந்தது அதான். நம்ம எல்லாரும் ஒரு சாதாரணமான எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் தான். ஆனா அந்த எண்ணங்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறோம், அதை அடைய எவ்வளோ முயற்சி பண்றோங்கிறது தான் சாதனையாளர்களா மாறுறோம். அந்த மாதிரி தன் எண்ணங்களை மதிச்சு அதை அடைய அயராம உழைச்சு
சாதிச்சிருக்கவங்க தான் நம்ம அருணிமா சின்ஹா. எவரெஸ்ட் சிகரத்திலையும் எல்ஃப்ரஸ் சிகரத்திலையும் கிளிமஞ்சாரோவிலும் செயற்கைக்கால் பதித்த முதல் பெண் நம்ம அருணிமா சின்ஹா. செயற்கைக்கால்னு உங்களுக்கு கேட்டிருந்தா எஸ், பிறவில சராசரி பெண்ணா பிறந்த அருணிமா விதியின் கொடுமையால காலை இழந்தவங்க. விதி இவங்க வாழ்க்கையில சதி மட்டும் பண்ணாம இருந்திருந்தா இவங்க இந்தியாவுக்காக விளையாடி பல கோப்பைகளையும் பதக்கங்களையும் பேரும் புகழும் இந்தியாவுக்கு வாங்கி கொடுத்து உலக அளவில் பிரபலமாகியிருப்பாங்க. நல்ல வேளை நான் என் காலை மட்டும்தான் இழந்தேன், நம்பிக்கை இல்லைன்னு நம்ம அருணிமா பேச ஆரம்பிச்சதும் அவங்களோட அந்த உற்சாகம் நம்ம எல்லாருக்குமே தொத்திக்குதுங்க. சாதாரண பெண்ணா இந்த உலகத்தை சுத்தி வந்துகிட்டு இருந்த உங்க காலை கட்டி போட்டது என்னன்னு கேட்டதும் கடந்த கால நினைவுக்குள்ள நம்மள கூட்டிட்டு போனாங்க அருணிமா. தடதடக்கும் ரயில் சத்தத்துடன் வருது அவங்க பிளாஷ்பேக். இவங்க அப்பா ஹரேந்திர சின்ஹா ஆர்மில இருந்தவர், அம்மா ஞானபாலா சின்ஹா ஹெல்த் சூப்பர்வைசரா இருந்தவங்க. நம்ம அருணிமாக்கு ஸ்போர்ட்ஸ்ல சின்ன வயசுல இருந்தே இன்ட்ரெஸ்ட் உண்டாம். இதுக்கு காரணம் அவங்க அப்பா ஹரேந்திர சின்ஹா தானா. தன்னுடைய சின்ன வயசுல இருந்தே நாட்டு மேல அதிக பற்று கொண்ட ஒரு பெண்ணாம். இருக்காத பின்ன அப்பா மிலிட்டரியில வேலை செஞ்சாருன்னா தன்னால முடிஞ்ச பேரையும் புகழையும் நம்ம தாய்நாட்டுக்கு வாங்கி கொடுக்கணும்னு இவங்க ஆசைப்பட்டாங்க. சரி, நமக்கு ஸ்போர்ட்ஸ்ல தானே இன்ட்ரெஸ்ட், அது மூலியமாவே நம்ம ஆசையை நிறைவேற்றலாம்னு நினைச்சாங்களாம். சர்வதேச அளவுல வாலிபால் போட்டிகள்ல ஜெயிச்சு இந்தியாவுக்கு பேர் சேர்க்கணும்ங்கிறதா இவங்களுக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து ஆசையாம், கனவாவும் இருந்துச்சாம். தன்னுடைய ஆசைய சொல்லி முடிச்சதும் நம்மளால அதை செய்ய முடியலையேன்னு அவங்களுக்குள்ளேயே வந்த கோபம், ஆத்திரம், துக்கம் எல்லாமே அவங்க கண்ணுல தெரிஞ்சுதுங்க. தன்னுடைய கனவை சுக்குநூறா அழிச்ச அந்த கதைய சொன்னாங்க. லக்னோல இருந்து டெல்லிக்கு போற பத்மாவதி எக்ஸ்பிரஸ்ல போயிட்டு இருந்தாங்களாம். சரி, எவ்வளவு நேரம் தான் உட்கார்ந்துகிட்டே இருக்கிறது, ரொம்ப டயர்டா இருக்கு, முகத்தை கழுவிட்டு வரலாம்னு போனாங்களாம். அங்க இருந்த 4 பேர் எதிர்பார்க்காத சமயத்துல திடீர்னு அருணிமா கழுத்துல இருந்த செயினையும் அவங்க கையில வச்சிருந்த ஹேண்ட்பேக்கையும் பறிக்க முயற்சி பண்ணாங்களாம். அருணிமா தன்னை காப்பாத்திக்க பலமா கத்திருக்காங்க. என்னடா இந்த பொண்ணு கத்தியே நம்மள மாட்டி விட்டுருவா போலன்ற பயத்துல அவங்க அருணிமாவை வயித்துல உதைச்சு ட்ரெயினுக்கு வெளியே தள்ளி விட்டுட்டாங்களாம். அடுத்த ட்ராக்ல போய் விழுந்துட்டாங்களாம். இவங்களோட கெட்ட நேரம் அந்த ட்ராக்லயும் இவங்களை நோக்கி வேகமா ஒரு ட்ரெயின் வந்துகிட்டு இருந்ததாம். அத பார்த்துட்டு தான் உயிரை எப்படியாவது காப்பாத்திக்கணும்னு எழுந்திருக்க முயற்சி செஞ்சாங்களாம். ஆனா அவங்க வயத்துல உதித்த பலமான அடியால இவங்களால எந்திரிக்க முடியலையாம். அதுக்குள்ள ட்ரெயின் அருணிமா கால்ல ஏறிடுச்சு. இன்னொரு கால் எலும்போ 3 துண்டா உடைஞ்சிருச்சாம். இது மட்டும் இல்ல, இடுப்பு எலும்பையும் பெரிய டேமேஜ். தம் வாழ்க்கையின் இருட்டுக்குள்ள, அதாங்க அன்கான்சியஸ் ஸ்டேட்குள்ள போயிட்டாங்களாம். யாரோ அருணிமாவோட இந்த நிலைய பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அருணிமா உயிரை காப்பாத்தணும்னா அவங்க காலை எடுக்கிறத தவிர வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம் டாக்டர்ஸ். தன்னுடைய பொண்ணோட உயிர் தான் முக்கியம்னு அருணிமாவோட காலை எடுக்க அவங்க அப்பாவும் அம்மாவும் சம்மதிச்சாங்களாம். ஆபரேஷன் பண்ணி அவங்க கால் எடுத்துட்டாங்களாம். காலை இழந்து ஹாஸ்பிட்டல்ல மாச கணக்கா படுத்த படுக்கையா இருந்ததை விட தன் கனவெல்லாம் செதஞ்சிருச்சேன்னு ஃபீல் பண்ணதுதான் அதிகமாம். உண்மையான ஊனம் காலையோ இல்ல கையையோ இழக்கிறப்ப இல்ல, தன்னுடைய கனவுகள் அழிஞ்சு போறதுதான்னு சொல்றாங்க நம்ம அருணிமா. ஹாஸ்பிட்டல்ல இருந்த போது கூட மனசு முழுக்க வாழ்க்கை இப்படியே முடங்கிடக் கூடாது, இதுல இருந்து எப்படியாவது மீண்டு வந்து நிச்சயமா பெருசா எதையாவது சாதிக்கணுங்கிற இவங்க எண்ணம் எப்பவுமே ஓடிக்கிட்டே இருந்துதாம். இந்த மாதிரி ஒரு சூழல்ல எந்த எண்ணங்கள் உங்களை எதையாவது சாதிச்சே ஆகணுங்கிற உங்க வெறிய ஏத்துச்சுன்னு கேட்டப்போ அவங்க சொன்ன பதில் எங்க எல்லாரையுமே ஒரு நிமிஷம் வியப்புல ஆழ்த்திருச்சுங்க. நம்ம கிரிக்கெட் பிளேயர் யுவராஜ் சிங் தான் அருணிமாவோட இன்ஸ்பிரேஷனா. கேன்சர்ல இருந்து மீண்டு மறுபடியும் கிரிக்கெட் ஆட வந்த அவரை போலவே என்னாலையும் சாதிக்க முடியும்னு நம்பினாங்களாம். ஆனா எந்த துறையில சாதிக்க முடியும்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் சிந்திச்சாங்களாம். காலையில எழுந்ததும் சாப்பிடும் போதும் ஏன் தூங்கும் போதும் கூட இதே யோசனையா தான் போயிட்டு இருந்ததாம். இன்னைக்கு வரைக்கும் எவரெஸ்ட் சிகரத்துல ஏறணுங்கிற ஆசை எப்படிதான் வந்ததுன்னே தெரியலையாம் அருணிமாக்கு. பல நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் தான் ஆசைய அம்மாட்ட சொன்னாங்களாம். இத கேட்ட அவங்க அம்மா பயங்கரமா திட்டினாங்களாம். இப்போதான் உசுருக்கு போராடி திரும்பி வந்திருக்க, அதுக்குள்ள ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிறேன்னு திட்டி தீத்துட்டாங்களாம். ஆனா அவங்க அம்மா திட்டின ஒரு வார்த்தையும் அருணிமாவோட கனவை அசைக்க முடியலையாம். மாறா, எத்தனை நாள் தான் இப்படி இறப்புக்காக பயந்து பயந்து வாழறது, இறப்புக்கு நான் பயத்தை உருவாக்குறேன், இன்னொரு தடவை அது என்ன பயமுறுத்த கூடாதுன்னு யோசிச்சாங்களாம். ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதும் அருணிமாக்கு செயற்கை கால் பொருத்தினாங்களாம். எவரெஸ்ட் ஏறி சாதனை படைச்ச முதல் இந்திய பெண்ணான பச்சேந்திரி பால் மேடம சந்திச்சாங்களாம். அவங்க அருணிமாவோட அந்த நிலைய பார்த்து வருத்தத்துல மூழ்கலையாம். மாறா, அருணிமா, இந்த மாதிரி நடந்தது ஏதோ உனக்கு கடவுள் எடுத்துரைக்கத்தான். இந்த மாதிரி மலைகள் ஏறி சாதனை செய்யணும்னு நினைக்கிறவங்க
ரொம்ப கம்மி. அதுலயும் இந்த மாதிரியான ஒரு நிலையில கடவுள் உனக்கு யோசனையை கொடுத்திருக்காருனா நிச்சயமா உன்னால இதை செய்ய முடியும். நீ எட்டாத மலைகள் உச்சிய எட்டி தொட போற. அதனால எதை பத்தியும் யோசிக்காம தைரியமா நீ எடுத்த முடிவுல பயணத்தை தொடங்குன்னு சொன்னாங்களாம். அது மட்டும் இல்லைங்க, அதுக்கான அத்தனை வழிகளையும் ஆலோசனைகளையும் சொல்லி தந்தாங்களாம் பச்சேந்திரி பால் மேடம். உத்தர்காசியில உள்ள நேரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் மவுண்டனியரிங்ல பச்சேந்திரி பால் மேடம் கிட்டேயே 28 நாள் ட்ரைனிங் எடுத்துட்டாங்களாம். அந்த கடுமையான பயிற்சிக்கு அப்புறம் தன்னால நிச்சயமா இதை செய்ய முடியுங்கிற அவங்க நம்பிக்கை அதிகமாச்சாம் அருணிமாக்கு. 2012ஆம் ஆண்டு எவரெஸ்டுக்கான ஒரு முன்னோட்டம் 6150 மீட்டர் உயரத்துல உள்ள ஐலாண்ட் பீக்ல ஏறினாங்களாம் நம்ம அருணிமா. 2013ஆம் ஆண்டு மே 21ஆம் தேதி எவரெஸ்ட அடைஞ்சாங்களாம். அருணிமாவோட கனவு நினைவான அந்த தருணத்தை இன்னும் மறக்க முடியலையாம். அவங்க அதை சொல்லும் போதே அவங்க முகத்துல பூரிப்பும் சந்தோஷமும் நிரம்பி வழிஞ்சுதுங்க. அந்த எவரெஸ்ட் மலை உச்சியில ஏறி நின்னு பார்த்தப்ப இந்த உலகமே அவங்க ஆசைக்கும் லட்சியத்துக்கும் முன்னாடி ரொம்ப சின்னதா தெரிஞ்சுதாம். 58 நாள் முயற்சிக்கு பிறகு கிடைச்ச அந்த வெற்றி அது வரைக்கும் நான் பட்ட எல்லா கஷ்டத்தையும் காணாம போக வச்சிருச்சுன்னு கண்கள் விரிய பேசினாங்க நம்ம அருணிமா. உயரத்தை தொட்டதன் பின்னணியில உள்ள வலி நிறைந்த ரத்தம் சிந்திய தருணங்களையும் நமக்காக சொன்னாங்க. முதல் விஷயம், செயற்கைக்கால் என்ற விஷயமே அவங்களுக்கு புதுசு. அதுக்கு பழகவே அருணிமாக்கு பெரிய சவாலா இருந்துச்சாம். அருணிமா கூட எவரெஸ்ட் ஏறின மத்தவங்க எல்லாம் ஸ்பீடா மேல ஏறி போயிட்டே இருந்தாங்களாம். செயற்கைக்காலோட ஒவ்வொரு அடியையும் எடுத்து வச்சு போக அவங்களுக்கு ரொம்ப நேரம் எடுத்துதான். மேல போனவங்க திரும்பி வந்த போதுதான் அருணிமா பாதி தூரத்தை கூட கடக்காம மெதுவா நகர்ந்துட்டே இருந்தாங்களாம். இத பார்த்துட்டு பயங்கரமா கிண்டல் பண்ணி சிரிச்சாங்களாம் மத்தவங்க. உனக்கெல்லாம் எதுக்கு இப்படி ஒரு விபரீத ஆசைன்னு முகத்துக்கு நேராவே கேட்பாங்களாம். ஆனா அதையெல்லாம் பொருட்படுத்தாம அவங்க கவனத்தை ஏறி முடிக்கிறதுல மட்டுமே செலுத்தினாங்களாம். நம்மளால எதை செய்ய முடியாதுன்னு மத்தவங்க சொல்றாங்களோ அதை முடிச்சு காட்டுறதுல இருக்க சந்தோஷமே தனின்னு சொல்றாங்க நம்ம அருணிமா. அவங்களோட அந்த கேலி பேச்சு கூட பல நேரங்கள்ல அருணிமாக்கு தூண்டுகோலா இருந்துருச்சாம். அது மட்டும் இல்லைங்க, எவரெஸ்ட் ஏறும்போது எத்தனையோ முறை அருணிமாவோட செயற்கைக்கால் கழண்டு போயிருக்காம். கூட போனவங்க எல்லாம் அருணிமாவை தனியா விட்டுட்டு போயிருக்காங்களாம். ஆக்சிஜன் சிலிண்டர் காலியாகி என்ன பண்றதுன்னே தெரியாம தவிச்சு போயிருக்காங்களாம். ஆனாலும் இது எதுவுமே அருணிமாவோட லட்சியத்தை கொஞ்சம் கூட அசைக்கல. எப்படியும் நினைச்சதை செய்வேன்னு தன்னையே இல்ல தன்னை மட்டுமே நம்பினாங்களாம். அதே மாதிரிதான் நினைச்சதை சாதிச்சாங்க அருணிமா. மீடியா வெளிச்சம் முழுக்க அருணிமா மேல தானா. கேலி செஞ்சவங்க அவமானப்படுத்தினவங்களும் தேடி வந்து பாராட்டினாங்களாம். தனக்கு நடந்த எல்லாத்தையும் வெற்றிக்கு மைல்கல்லா மாத்திருக்காங்க நம்ம அருணிமா. உடம்புல உண்டாகிற ஒரு ஊனம் மனச எந்த வகையிலும் பாதிக்கிறது இல்லைன்னு நிரூபிக்க நினைச்சாங்க. அதே மாதிரி நிரூபிச்சும் காட்டியிருக்காங்க. இவ்வளவு பெரிய சாதனை செஞ்சதுக்கு அப்புறமும் தன்னடக்கத்தோட தன் கதைய சொன்ன அருணிமாவுக்கு கனவுகள் இன்னும் மிச்சம் இருக்கு. இதுதான் என் சாதனைன்னு திருப்தி அடைய முடியல, செய்ய வேண்டிய விஷயங்கள் இந்த உலகத்துல நிறைய இருக்குன்னு மனசு சொல்லிட்டே இருக்குன்னு நம்மள ஆச்சரியத்துல தள்ளுறது இவங்களோட பேச்சு. இது மட்டும் இல்லைங்க, மாற்றுத்திறனாளி குழந்தைகளை ஸ்போர்ட்ஸ்ல சாதிக்க வைக்க இலவசமா ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஆரம்பிக்கிற ஐடியாவும் இருக்காம். என்னோட தனிப்பட்ட செலவுகளுக்காகவும் ட்ரீட்மெண்ட்காகவும் வரும் பணத்தை இந்த அகாடமிக்காக ஒதுக்கி வச்சிட்டு இருக்கேன்னு சொன்னது என்ன வியப்புல ஆழ்த்திருச்சுங்க. ஒருத்தர் 10 பேர் முன்னாடி ஒரு ஜோக்க சொன்னாராம். முதல் முறை சொன்னப்போ 10 பேரும் சிரிச்சாங்களாம். 2வது முறையும் அதே ஜோக்க சொன்னாராம். 5 பேர் மட்டும்தான் சிரிச்சாங்களாம். அதே ஜோக்க 3வது முறை சொல்லும் போது யாருமே சிரிக்கலையாம். சிரிப்பை ஏற்படுத்தின ஒரு விஷயமே அடுத்தடுத்த நிமிஷங்கள மாறிடும் போது சோகத்துக்கு காரணமான விஷயங்கள் மட்டும் ஏன் அப்படியே மனசுலயே இருக்குன்னு இவங்க கேட்ட அந்த கேள்விக்கு பதில் தெரியாம தான் நம்ம எல்லாருமே இருக்கும். நமக்கு எது கஷ்டத்தை தந்துச்சோ அதையேதான் பிடிச்சிட்டு தொங்கிட்டும் இருக்கும். இந்த எண்ணத்தை மாத்தினா நம்மளும் நம்ம வாழ்க்கைய கிளியரா தீர்மானிக்க முடியும். வாழ்க்கையில எல்லாருக்கும் கஷ்டங்கள் இருக்கு. அதை தாண்டிட்டா நிச்சயமா ஒரு சந்தோஷமும் காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த காத்திருப்புக்காகத்தான் யாருமே தயாரா இருக்கிறது இல்ல. கஷ்டத்துக்கும் சந்தோஷத்துக்குமான அந்த சின்ன பாதையை கடக்கிறத ரிஸ்க்னு நினைச்சு அலட்சியம் பண்றவங்க அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க எத்தனையோ நல்ல விஷயங்களை மிஸ் பண்றாங்கன்னு சொல்லுறாங்க நம்ம மலைகளின் செல்ல பிள்ளை அருணிமா. அருணிமாவின் அழகான வார்த்தைகள் வாழ்க்கையை அர்த்தப்படுத்துகின்றது. என்ன நேயர்களே, அருணிமாவோட வாழ்க்கை பயணம் நம்ம எல்லாருக்குமே நம்பிக்கையை தந்திருக்கும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க அட்டானா.
நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ விஐடி பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. வல்லுனர் பார்வை. பல்துறை பகிர்வுகள், வல்லுனர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுனர் பார்வை. விஐடி பண்பலை 90.8 மற்றும் ப்ராஜெக்ட் அக்ஷயா இணைந்து வழங்கும் சிறப்பு வல்லுனர் பார்வை. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம கூட யார் பேச போறோம்னு பாத்தீங்கன்னா ப்ரொஃபசர் திருமாறன், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஊரிஸ் காலேஜ், அது மட்டும் இல்லாம வேலூர் டிபி ஃபோரமோட செக்ரட்டரி. அவங்க தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம கூட பேச போறாங்க. வணக்கம் சார். வணக்கங்க. உங்களை பத்திய ஒரு மேலும் அறிமுகம் சார் மக்களுக்காக. சார், நான் வேலூர் ஊரிஸ் கல்லூரியில் பேராசிரியராக 18 வருஷமாக பணிபுரிஞ்சு வரேன். மேலும் இந்த 4 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேலூர் டிபி ஃபோரம் அப்படின்னு ஒரு நிறுவி அதனுடைய தலைவராக இருந்து இப்போது செயலராக செயல்பட்டுட்டு வரோம். என்ன நோக்கம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வெள்ளூர் மாவட்டத்தில் இருக்க காச நோயாளிகளுக்காக ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமாகவும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது தான் இந்த நோக்கத்தோடு 4 ஆண்டுகளாக இதை ஆரம்பித்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வருகிறோம். சரி சார், நீங்கள் சொன்னீங்க அதாவது செக்ரட்டரியாக முன்னாடி தலைவராக இருந்தீங்க, இப்போ செக்ரட்டரியாக இருக்கீங்கன்னு சொல்லிங்க. வேலூரை பொறுத்த வரைக்கும் காசநோய் பற்றிய அவேர்னஸ் இங்கே இருக்கிற மக்களுக்கு எந்த அளவு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இந்த அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே டிபி அவேர்னஸ் ரொம்ப குறைவாக இருக்குது. அதுவும் வேலூர் மாவட்டத்தில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஒரு நிகழ்ச்சி கூட என்னால் சொல்ல முடியும். இந்த டிபிக்காக சென்னையிலேருந்து சில வல்லுநர்கள்லாம் வந்திருந்தாங்க. அவங்க ஒரு வெள்ளூரில் இருக்கிற பிரபலமான ஒரு ஹோட்டலில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். பேசி முடிச்சிட்ட பிறகு இந்த அவேர்னஸ் பற்றி தான் பேசணும். அவேர்னஸே இல்லாமல் இருக்குது. உதாரணத்துக்கு எய்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா என்ன கேள்வி கேட்டாலும் மக்கள் எல்லாம் விழிப்புணர்வோட சொல்கிறாங்க. காசநோய் பற்றி அந்த அளவு விழிப்புணர்வு இல்லை அப்படின்றத கருத்து. அதை செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கவங்கலாம் சொன்னபோது அங்கே சர்வீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. லேடிஸ் தான் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த 2 லேடிஸ் கிட்ட ரொம்ப பேசிக்கான கேள்விகளை கேட்டோம். காசநோய் பற்றி தெரியுமா அப்படின்னு சில கேள்வி கேட்டாக்கா ஒரு கேள்விக்கு கூட அவங்களால பதில் சொல்ல முடியல. ஆனால் எய்ட்ஸ் பற்றி கேட்ட போது ஓரளவுக்கு அவங்களால பதில் சொல்ல முடிஞ்சது. நிலைமையே அதுதான். இன்னைக்கு ஏன் காசநோய் பார்த்தீங்கன்னாக்கா 3 நிமிஷத்தில் 2 இறப்பு ஏற்பட்டிருக்கு இந்தியாவில் அப்படின்னாக்கா, எங்களை பொறுத்தவரை அது உயிர்கொல்லி நோய் அல்ல. ஏன் இறக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் இல்லாததே மிகப்பெரிய காரணம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவேர்னஸ் இன்னும் நாங்கள் இந்த 4 ஆண்டுகளாக கொடுக்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓரளவுக்கு ரீச் ஆகிருக்கோம். இன்னும் முழுமையாக ரீச் ஆகிறதுக்கு உங்களை இந்த விஐடி கம்யூனிட்டி சர்வீஸ் மாதிரி எஃப்எம் மூலியமாகவும் நிறைய மீடியாஸ் எல்லாம் இதை ப்ராபகேட் பண்ணால் வழியாக இது அவேர்னஸ் கிரியேட் பண்ண முடியாதுங்க. சரி சார், நீங்கள் சொன்னீங்க அதாவது அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ இப்போ ஒருத்தவருக்கு ஒரு சின்ன இருமல் இருக்குது, நாள்பட்ட இருமல் இருக்குது, அதை கவனிக்கிறதே இல்லை. சின்ன இருமல் தான், அதனால சாதாரணமாக விட்டுறாங்க. இப்போ ஒருத்தவருக்கு காசநோயின்னு தெரிஞ்சிருது, அதுக்கப்புறம் எந்த மாதிரியான நடவடிக்கை அவர் எடுக்கணும்னு? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கே காசநோய் தெரிய வர்றதுக்கே ரொம்ப நேரம் ஆகிடுதுங்க, நாட்கள் ஆகிடுது. என்ன பண்ணுறாங்கன்னா, இருமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவர்கிட்ட போகிறாங்க. இருமல் தானே அப்படின்னு அவரும் மருந்து கொடுக்குறாரு. மருந்து சாப்பிட்ட உடனே ஓரளவுக்கு சுமார் ஆகிட்ட உடனே விட்டுறார். மறுபடியும் இது என்னாவது ஒரு 20 நாள் 1 மாதம் போது மறுபடியும் அவர் தொடர்ந்து இருமுனே இருக்காரு. அதே மருத்துவர்கிட்ட போகிறதில்ல. அந்த டாக்டர்கிட்ட போனோம் சரியாகலை அப்படின்னு சொல்லி வேறொரு மருத்துவர்கிட்ட போயிடுறாங்க. அவரும் என்ன பண்ணுறாரு, எத்தனை நாள் இருக்குன்னு சொல்கிறதில்ல, டாக்டர் இருமலாக இருக்குன்னு சொல்கிறாங்க, அவர் மருந்து கொடுக்குறாரு. இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 1 மாதம் காலம் கடந்து போயிடுது. நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, 2 வாரம் காலம் தொடர்ந்து இருமலையே இருந்ததுனாக்கா இந்த அவேர்னஸ் கொடுத்தாவே போதுங்க. காசநோய் இருக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகம் அவர்களுக்கு வந்துடுச்சுனாவே போதும், அவங்க they can go for a test. இதை தான் நாங்கள் இந்த மெடிக்கல் கடைகள்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் அவேர்னஸ் கொடுக்கலான்னு இருக்கோம். ஏன்னா அவங்ககிட்ட மருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க. இருமலாக இருக்குப்பா கொடுப்பான்னா அவர் 2 மெட்டாசின் குளோசின் கொடுத்தா சாப்பிட்டுட்டு தொண்டை வலி பரவாயில்லன்னு சொல்லி விட்டுடுறாங்க. ஸோ அவங்க they can also take responsibility. எத்தனை நாளமாக இருக்குது கேட்டுட்டு அவங்க நீங்கள் டிபி டெஸ்ட் பண்ணிக்கலாம், ஸ்பூட்டம் டெஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொன்னோம்னாக்கா எந்த அளவுக்கு சீக்கிரமாக நம்மளால் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியுதோ அந்த அளவு சீக்கிரமாக நம்ம அந்த நோயை குணப்படுத்தலாம். குணப்படுத்தாததுக்கு காரணமே என்ன விஷயம்னாக்கா, அவங்க ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதில்லை. அதுலேயே என்ன ஆகிடுதுன்னா, நிறைய அவங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த நோயை பலருக்கு அவங்க பரப்பிடுறாங்க. பை த டைம் they go for a டாட்ஸ் ட்ரீட்மெண்ட் போகிறதுக்கு உடனே நிறைய இடத்துல அவங்க சளி துப்புறாங்க. அதன் மூலியமாக நிறைய பேருக்கு அது பரவக்கூடிய அபாயம் இருக்குது.
அதனால் முக்கியமாக என்ன பண்ணிக்கலாம்னா இதை ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி டாட்ஸ்க்கு அவங்களுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம்னாவே நம்மளால் சீக்கிரமாக குணப்படுத்த முடியும். சரி சார், இப்போ பார்த்தீங்கன்னா அரசாங்கம் வந்து நிறைய உதவிகள் பண்ணுது. அதாவது மருந்து கொடுக்குது. இந்த டாட்ஸ் என்ற முறை மூலயமா வந்து காசநோய் வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய ஏற்படுத்தி கொடுக்குது. ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ வந்து கொஞ்ச நாள் மருந்து எடுக்கிறாங்க, ஒரு 2 மாதம் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இருமல் அந்த சளி நின்ன உடனே வந்து நிறுத்திட்டு மறுபடியும் வந்து அதை கண்டினியூ பண்ணுறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ் என்ன மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ், என்ன மாதிரியான சிவியர் ப்ராப்ளம்ஸ் வந்து ஃப்யூச்சரில் ஃபேஸ் பண்ணுவாங்க சார்? சரி, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த டாட்ஸ் மருந்து அப்படின்றது வந்து முற்றிலுமாக இலவசமாக அரசாங்கம் இருந்து கொடுக்குறாங்க. அது வந்து நம்ம ஊரில் ஒரு தப்பான ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இலவசம்னாவே அது என்னவோ ஒரு தரமற்றது அப்படின்னு ஒரு இது இருக்குது. இல்லை, தரமான மாத்திரை தான் அரசாங்கம் இலவசமாக எல்லாருக்கும் கொடுத்துட்டு வராங்க. டாட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்ளீட்டாக இது ஃப்ரீ. அதனால் மக்கள் அதை சந்தேகப்பட தேவையில்லை. என்ன ஆகுது அப்படின்னா 2 மாதமோ அது மருத்துவர்கள் அட்வைஸ் பண்ணுறாங்க, 2 மாதம் நீங்கள் தொடர்ந்து சாப்பிடணும், இல்லை 4 மாதம் தொடர்ந்து சாப்பிடணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அதை சரிவர செய்வதில்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து டெய்லி வேஜஸாக இருக்காங்க. ஒரு நாளைக்கு அவங்க போயிட்டு வேலைக்கு போகலன்னா காசு வராதுன்ற சூழ்நிலையில் வந்து அவங்க மருத்துவமனைக்கு போகிறதில்ல, டாட் சென்டர் போகிறதில்ல, வேலைக்கு போய்ட்றாங்க. அன்றைக்கி ஸ்கிப் பண்ணுறாங்க. 2, 3, 4 நாள் ஸ்கிப் ஆகிடுச்சுனாக்கா அந்த சைக்கிளே வந்து விட்டு போயிடுது. அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, தயவுசெய்து இந்த மாத்திரைகளை நிறுத்தாமல் தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னாக்கா முற்றிலுமாக குணப்படுத்த முடியும் அப்படின்றத சொல்கிறோம். இதை நாங்கள் இந்த 4 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா முதல் 2 ஆண்டுகளில் நிறைய ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா டிபி அப்படின்னு பார்த்த உடனே ஒருத்தர் சொன்னார், சார் எனக்கு வேலை போயிடுச்சு. டிபிக்கும் வேலைக்கும் என்ன இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் ஒரு ப்ரைவேட் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறேன், டிபின்னு போய் சொன்ன உடனே எங்கள் ஓனர் வந்து இல்லைப்பா நீ வராத நாளிலேருந்து அப்படின்னு நிறுத்திட்டாரு. ஸோ வி டுக் த கேஸ். போயிட்டு அவங்ககிட்ட சொன்னோம், சார் இது மாதிரி நீங்கள் நிறுத்திட்டீங்கன்னாக்கா அவங்களுக்கு வருமானம் போயிடும், இன்னும் அந்த நோயிலேருந்து அவங்களால சரி வர முடியாது. அவங்க 7 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாருக்காரு அதே ஃபேக்ட்ரியில். பாருங்கள், 7 வருஷம் உங்களுக்காக உண்மையாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு நோய் மற்ற நோய் மாதிரி தான் எதுவும், இதை குணப்படுத்திட்டு வந்துடலாம் நீங்கள் ஏன்னு சொன்ன பிறகு அவர் கன்வின்ஸ் ஆகிட்டு மறுபடியும் அவர் சேர்த்துட்டார். நம்மளால் ஒருத்தரை தான் சேர்க்க முடியும். ஆனால் இது மாதிரி நிறைய கேஸுகள் வந்து அமுச்சிடுறாங்க. ஸோ நம்ம இது முறையெல்லாம் கேட்டுக்கிறது என்னென்னா, டிபி நோயாளி இருந்தால் அவங்கள அனுசரித்து அவங்களுக்கு வந்து நீங்கள் வேலை கம்மியாக கொடுக்கலாம், ஆனால் வேலையில் விட்டு நீங்கள் எடுத்துட வேண்டாம் என்ற கோரிக்கையும் இந்த நேரத்தில் வைக்கிறேன். சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமா அப்படின்னாக்கா, சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப டாக்டருங்களுக்கு இருக்காது, சாப்பிடுன்னு சொல்கிறாங்கன்னா முதல்ல கொஞ்சம் பெரட்டெல்லாம் இருக்க தான் செய்யுது அப்படின்னு நாங்கள் போய் கிரவுண்ட் லெவலில் கேட்கும் போது சொல்கிறாங்க. பட் அதை நீங்கள் பொறுத்துன்னு தான் ஆகணும். ஏன்னா 2 மாத காலம் நீங்கள் கரெக்டாக அதை சாப்பிட்டீங்கன்னாக்கா கண்டிப்பாக இதிலிருந்து பூர்ணமாக நீங்கள் குணமடைய முடியும். அதனால் வந்து நீங்கள் விட்டுடாதீங்கன்னு சொல்கிறோம். இந்த டாட்ஸ் மருத்துவம் மட்டும் எந்த காரணத்துக்கு கொண்டும் நீங்கள் நிறுத்திடாதீங்க. சரி சார், ஒரு முக்கியமான விஷயம் சொன்னீங்க. அதாவது எந்த மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தவருக்கு வேலை போகிறதுக்கான காரணமாக கூட அந்த காசநோய் இருந்திருக்கு. சரி சார், அடுத்த இது அதன் தொடர்புடைய ஒரு கேள்வி தான் அது. காசநோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து இந்த சமூகத்தால் எந்த மாதிரியான ப்ரெஷர் கிடைக்குது? அதாவது இப்போ ஒருத்தவருக்கு வேலை போயிடுச்சு, நீங்கள் போயிட்டு பேசுறதுனால அவருக்கு வேலை கிடைச்சிட்டு, வேறு எந்த விதமான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க இந்த சமுதாயத்தின் மூலமாக காசநோய் பாதிக்கப்பட்டவர்கள்? சார், இன்னும் நம்ம நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காச நோயின் வெளியே சொல்கிறது எல்லாம் தயங்குறாங்க. அதுதான் ஸ்டிக்மா இருக்குது. அதாவது நம்ம காச நோய் சொல்லிட்டோம்னாக்கா நமக்கு ஏதோ ஒரு பெரிய வியாதி வந்துடுச்சுன்னு மக்கள் நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ்க்கெலாம் கூட வருது. இதெல்லாம் வயசானவர்களுக்கு வரும்னு சொல்லுவோம், இல்லை இப்போ இளம் பெண்களுக்கு கூட வருது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம இதை வெளியே சொன்னோம்னாக்கா நம்மளுக்கு கல்யாணம் ஆகாது, அதெல்லாம் பிரச்சனைகள் இருக்கும். ஈவன் ஃபார் யங் பாய்ஸ் சேம் திங். வெளியே பக்கத்து வீட்டில் மட்டும் இல்லைங்க, அவங்க சொந்தக்காரங்களுக்கே சொல்கிறதுக்கு கூட அவங்க தயங்குறாங்க. வீட்டில் போய் எனக்கு காசு நோய் இருக்குன்னு சொல்கிறதுக்கே தயங்குறாங்க. இந்த ஒரு ஸ்டிக்மா வந்து நம்ம போக்கணுங்க. இல்லை, இது காசு நோயின்றது வந்து பெரிய கெட்ட மாதிரி வியாதியெல்லாம் இல்லை, இதுவும் மற்ற ஒரு வியாதி தான், இதுவும் நம்ம குணப்படுத்த முடியும் என்றதை மக்கள்கிட்ட போய் 4 வருஷமாக நாங்கள் அதை தான் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஸ்டிக்மா பிரேக் பண்ணுறது முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். நிறைய ஒரு கிராமத்துலலாம் போய் கேட்டால் என்ன சொல்லுவாங்க, சார் அவர் நிறைய பாவம் பண்ணியிருக்காரு, அதான் ஒரு காசு நோய் வந்துடுச்சு, இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு சென்டிமெண்ட்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் போக்கணும். இந்த ஸ்டிக்மா இருக்குது. ஸ்டிக்மா இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வேலூர் மாவட்டத்தில் மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு ஃபுல்லாகவே இந்த ஸ்டிக்மா வந்து இன்னும்
ஸ்ட்ராங்காகவே இருக்குது. சரி சார், நம்ம சொசைட்டி பற்றி பேசணும். சரி, இப்போ ஒரு காசநோய் வந்து அவருடைய காசநோயாளிக்கு வந்து அவருடைய குடும்பத்தின் மூலமாக எந்த அளவு வந்து சப்போர்ட் கொடுக்கணும்? ஏன்னா வந்து இப்போ ஒருத்தவருக்கு வந்துருச்சுன்னா வந்து அது வந்து ஒரு பரவக்கூடிய ஒரு வியாதி, அதை தடுக்க முடியும். பட் கொஞ்சம் சுற்றி இருக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், கொஞ்சம் வந்து க்ளீனாக இருக்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ ஃபேமிலி மூலமாக எந்த அளவு வந்து அந்த காசநோயாளிகளுக்கு வந்து சப்போர்ட் கிடைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? சரி, இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, காசநோயின்றது வந்து அவருக்கு மட்டும் வந்துடுச்சு, அவரை ஒதுக்கி வச்சுட்டாக்கா நமக்கு பரவாது அப்படிலாம் நினைக்கிறாங்க. பட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, எல்லாருக்குமே அந்த காசநோய் இருக்கும். 65% ஏன் இங்கே பேசிகிட்டு இருக்க 4-5 பேர் கூட 3-4 பேருக்கு அது இருக்கும், நம்ம உடம்புலேயே இருக்கும். அது எப்போ வெளியே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எப்போ நம்ம உடம்புல அந்த எதிர்ப்பு சக்தி குறையுதோ அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பயங்கரமாக பரவி வயிற்றுக்குள்ளே பரவி அது காசநோயாக வெளியே வருது. அதனால் அது அவங்களுக்கு மட்டும் வந்துடுச்சு, நம்மளுக்கு வராதுன்னு சொல்கிறது யாருக்குமே வந்து இன்றைக்கி நம்மளால சொல்ல முடியாது. யாருக்குனாலும் வரலாம். முதல்லலாம் இது வந்து ஏழைங்களுக்கு மட்டும் வந்துடுறதெல்லாம் சொல்கிறாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை, யாருக்கு வேணாலும் எந்த வயதுக்கு வேணாலும் இது வரலாம்ன்னும் போது அதனால் நம்ம வந்து ஊக்கப்படுத்தணுங்க அவங்கள. அதாவது மருந்து எடுக்கிறதுக்கு ஊக்கப்படுத்தணும். ஏன்னா மருந்து சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. அவங்க விட்டுடலாம், மருந்து சாப்பிட வேணாம்னு நினைக்கிறாங்க. ஆஸ் அ ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம தான் அவங்களுக்கு வந்து கூட இருந்து, இல்லை நீங்கள் இதை விடாமல் கொஞ்சம் முயற்சி பண்ணி இந்த 4 மாதம் இல்லை 2 மாதம் தொடர்ந்து சாப்பிட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பூர்ண குணமாயிடும் சொல்லிட்டு ஒரு மாரல் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னாவே அது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்குங்க. ஆனால் நம்ம நிறைய விஷயம் வீட்டுங்களில் பார்க்கும்போது வந்து அது கொடுக்காம தான் இருக்காங்க. அது கொடுத்தால் கண்டிப்பாக எல்லாருமே வந்து அதை 100% நம்மளால் வந்து பூர்ணமாக குணம் செய்ய முடியும். சரி சார், அடுத்ததாக வந்து நிறைய பேருக்கு வந்து இப்போ வேலை செய்கிறாங்க, ஓகே, வேலை செஞ்சுக்கிட்டே வந்து அந்த டாட்ஸ் மருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க, கண்டினியூஸாக வேலைக்கு போகிறாங்க. ஸோ வந்து இப்போ ரொம்ப வயசானவங்க, இந்த எபோவ் 50 இருக்கிறவங்கலாம் வந்து அவங்களோட உடல்நிலை வந்து பயங்கரமாக பாதிப்படைஞ்சிடும், ரொம்ப சோர்வாயிடுவாங்க. மருந்துகள் எடுக்கிறதுனால கொஞ்சம் சில சைடு எஃபெக்ட்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறவங்களுடைய எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் வந்து எந்த அளவில் அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் கொடுக்கும், அவங்களுக்கு கஷ்டம் தரும்? சார், இப்போ வேலைக்கு போகல அப்படின்னாவே அவங்களுக்கு சம்பளம் வராமல் சூழ்நிலை இருக்குது. இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா பிலோ பாவர்ட்டி லைனில் நிறைய இருக்குது. அதாவது மற்றவங்க இல்லைன்னு சொல்ல முடியாது, கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு நிறையவே இருக்குது. அரசாங்கமும் பார்த்தீங்கன்னாக்கா மாதம் 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகை மாதிரி கொடுக்குறாங்க. இப்போ எங்கள் ஃபோரம் மூலயமா என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சத்து வாய்ந்த பொருட்களை நான் கொடுக்குறோம், அவங்களுக்கு இலவசமாக கொடுக்குறோம். அதை டாட் சென்டர்லேயே ப்ரொவைட் பண்ணுறோம். ஒரு பேரிச்சம்பழம், முட்டை, பால், இது மாதிரி அந்தந்த சென்டரில் யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம 30 பேருக்கு மேலே இன்றைக்கி அது பெரிய சப்போர்ட்டிவாக தான் இருக்குது. அவங்களுக்கு கேட்டோம்னா சொல்கிறாங்க, சார் 1 மாதம் 2 மாதம் பொறுத்து சார் நீங்கள் இந்த நாங்கள் ஊட்ட மருந்து இந்த ஊட்டச்சத்தெல்லாம் சாப்பிட்றதுனால எங்களுக்கு பரவாயில்ல, உடம்பு 2 முட்டை ஒரு நாளைக்கு கொடுக்குறோம், இலவசமாக கொடுக்குறோம், அதை அவங்க சாப்பிட்றாங்க. அதனால் பார்த்தீங்கன்னாக்கா ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, பாடி ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. பட் நிறைய எக்கனாமிக் சப்போர்ட் தேவைப்படுது. இவ்வளோ நேரம் ஜென்ரலான பேஷண்ட்ஸ் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் சார். வெலூர் டிபி ஃபோரம் வந்து எந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் பண்ணுது, எந்த மாதிரியான அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுது, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? ஏன்னா வந்து அதாவது சில பேருக்கு வந்து இன்னும் அவேர்னஸ் கிடைக்கல. எய்ட்ஸை பற்றி கூட நிறைய அவேர்னஸ் இருக்குது, பட் இதை பற்றி ஒரு துளி கூட அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, என்னன்னே தெரியலன்னு சொன்னீங்க. ஸோ உங்களோட டிபி ஃபோரம் எந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் பண்ணுது, எந்த மாதிரியான அவேர்னஸ் வந்து மக்களிடையே க்ரியேட் பண்ணுது, அதை பற்றி சொல்ல முடியுமா? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த அவேர்னஸ்ன்னு சொன்ன உடனே நாங்கள் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து நாங்கள் ஸ்கூல்ஸ் தான் கொண்டு போகிறோம். ஏன்னா பிள்ளைகளுக்கு சொன்னோம்னா தான் ஃப்யூச்சர் ஜென்ரேஷனில் they will get அவேர்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களை ரீச் பண்ணுறதோட ஸ்டூடெண்ட்ஸை ரீச் பண்ணுறோம். அதுக்கு 2-3 ப்ரோக்ராம்ஸ் நாங்கள் சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குடியாத்தம் பகுதியிலலாம் வந்து இந்த ஃப்ரீ ஹேண்ட்கர்ச்சீஃப்ஸ் கொடுக்குறோம் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு. ஹேண்ட்கர்ச்சீஃப்ஸ் கொடுக்கும் போதே வந்து we give awareness on TB. இது வந்து இருமும் போது இதை வாயை மூடி இருமணும், இந்த கர்ச்சீஃப் யூஸ் பண்ணுங்க, பேசிக் எட்டிகெட்ஸ் கற்றுக் கொடுக்குறோம். வெளியே ஸ்பிட் பண்ணாதீங்க, ரோடில் ஸ்பிட் பண்ணாதீங்க அப்படின்னு அவேர்னஸ் பண்ணி கொடுக்குறோம். 2வது என்ன ஆயத்தமாக இருக்கோம்னாக்கா இந்த நோ ஸ்பீட் ஜோன் அப்படின்னு ஸ்கூல்லலாம் வந்து அறிவிச்சிருக்கிறோம். இந்த ஸ்கூலில் நாங்கள் வந்து எச்சில் துப்ப மாட்டோம் உறுதி எடுக்கிறாங்க. எல்லா பிள்ளைகளுக்கும் நான் உறுதி எடுக்க வைக்கிறோம், வெளியே துப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஜோனும் வந்து எச்சில் துப்பாத ஜோன் அப்படின்னு அறிக்கையும் விட்டு அங்கே ஒரு டிஸ்பிளேவும் போடுறோம். ஸோ ஸ்கூல்ஸில் இந்த ப்ரோக்ராம் வச்சுருக்கோம். இப்போ பப்ளிக்ஸ்ன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஹோர்டிங்ஸ் மூலியமாவோ பேம்ப்ளெட்ஸ் மூலியமாவோ இந்த அவேர்னஸ் இன்னைக்கு கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த எஃப்எம் மூலயமா இந்த தகவலை நீங்கள்
மக்களிடையே எடுத்து செல்வது ஒரு பெரும் பங்கு வகிக்கும் என்பது எந்தவித ஐயப்பாடும் எங்களுக்கு இல்லை. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோரம் மூலிமா எந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்கன்னு நான் முன்னாடியே கேட்டேன். வாலண்டியர்ஸை எந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க சார்? உங்ககிட்ட இருக்கிற வாலண்டியர்ஸை எந்த மாதிரி வந்து டிபி பேஷண்ட்டை அணுகுறீங்க? அவங்களுக்கு எந்த மாதிரியான ஹெல்ப்பை வந்து நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க உங்கள் ஃபோரம் மூலிமா? அதை பற்றி சொல்ல முடியுமா? சரி, எங்கள் ஃபோரமில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4-5 NGO வந்து இதில் எங்களோட பார்ட் ஆஃப் இதாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. முதல்ல ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த NGOஸில் பார்த்தீங்கன்னா தே ஹவ் வாலண்டியர்ஸ். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஈவன் தே கோயிங் டு தி ரிமோட் வில்லேஜஸ் அண்ட் கலெக்டிங் தி ஸ்பூட்டம் சளியில தான் நம்ம டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு 2-3 வாலண்டியர்ஸ் வச்சுருக்காங்க ஒரு பிளாக்லேயும். அவங்கக்கிட்ட கேட்டோம்னாக்கா அவங்க போய் ஸ்பூட்டம் கலெக்ட் பண்ணின்னு வந்து நம்ம மைக்ரோஸ்கோப் டெஸ்ட் பண்ணிவிட்டு அது ரிசல்ட்ஸை கொண்டு போய் கொடுக்குறாங்க. இது ஒரு NGO பண்ணிகிட்ருக்கு தொடர்ந்து. மற்ற 3 NGOஸ் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க மானிட்டர் பண்ணுறதுலேருந்து டாட் சென்டரில் போயிட்டு அவங்க சாப்பிட்றதுலேருந்து தொடர்ந்து சாப்பிட்றாங்களா. நிறைய ப்ராப்ளம் இந்த டிவியில் பார்த்தீங்கன்னாக்கா மாத்திரை சாப்பிடாமல் விட்டுறது தான். ஸோ அவங்க மொத்தம் அவங்க கம்ப்ளீஷன் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்குறதுக்குன்னே வி ஹேவ் வாலண்டியர்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் எல்லாருமே நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருக்கோம். எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் வந்து இந்த காசநோய் பற்றி அவேர்னஸ் சொல்லிகிட்டே இருங்க அப்படின்றது தான் எங்கள் ஃபோரமுடைய நோக்கம். அது மட்டும் இல்லாத அட்வொகசி பண்ணுறோம். பிக் லெவலில் வந்து கோயிங் ஃபார் பொலிட்டிக்கல் அட்வொகசி, கோயிங் ஃபார் மீடியா அட்வொகசி. அது மாதிரி எங்களால் என்னென்ன ஃபோரம் யூஸ் பண்ண முடியுமோ மொத்த ஃபோரம் யூஸ் பண்ணி வி ஆர் ட்ரைங் டு ஹெல்ப் தி டிபி பேஷண்ட்ஸ். நீங்கள் முன்னாடியே சொன்னீங்க சார், உங்களுடைய ஃபோரம் மூலிமா வந்து பல உதவிகள் வந்து டிபி பேஷண்ட்டுக்கு செஞ்சுட்டு வரீங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதாவது வந்து பல நியூட்ரிஷன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கறதாகவும் 30 பேருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. உங்களுடைய ஃபோரம்க்கு எந்த வகையில் ஃபினான்ஷியல் ஹெல்ப் கிடைக்குது சார்? எதன் மூலிமா வந்து மக்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? சார், இது எங்களது முழுக்க வந்து கான்ட்ரிபியூஷன் பை அவர் மெம்பர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 40+ மெம்பர்ஸ் இருக்கும் எங்கள் ஃபோரமில். எந்த நிகழ்ச்சினாலும் இதை மாதிரி நியூட்ரிஷன் சப்போர்ட்னா கூட எவ்வளோ எங்களால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுதோ அவ்வளோதான் வி ஆர் ரீச்சிங் அவுட். எங்களுக்கு இன்னும் கேட்டிங்கன்னா இந்த ஃபோரத்துக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்டெல்லாம் கூட கிடையாது. ஸோ வாட் எவர் வி ரெக்வயர்ட் வி ஆஸ்க் ஃபார் அவர் வாலண்டியர்ஸாக பண்ணி அவங்க கான்ட்ரிபியூஷன் வந்து கைண்டாக கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா முட்டை சப்போர்ட் பண்ணுங்கன்னா முட்டை வாங்கிட்டு போய் கொடுத்துருவோம் அந்த டாட் சென்டரில். அவங்க ஒருத்தர் கொடுத்துருவார், 60 முட்டை கொடுத்துருவார். அவர் 10 பேருக்கு 2 முட்டை கொடுத்துருவாப்பானா ஆயிட்டோன்னு சொல்லுவார், சார் முட்டை ஆயிடுச்சு சார் அப்படின்னா இன்னொருத்தர்கிட்ட சொல்லி முட்டை சப்ளை. இப்படி தான் அது ஃபோரம் போயிட்டுருக்கு. நியூட்ரிஷன் சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னாக்கா இவர் பேம்ப்ளெட்ஸ் அடிக்கணும், ஒரு 6000 பேம்ப்ளெட்ஸ் அடிக்கிறோம், 1500னா வி ஆர் சம் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஃப்ரம் அவர் வெல் விஷர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதை வாங்கி அதை கொடுத்துட்டு அந்த பேம்ப்ளெட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்படி தான் முழுக்க இது வந்து ஒரு வாலண்டரி ஆர்கனைசேஷன் தான். வி ஆர் நாட் கலெக்டிங் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் எனி ஒன். அவர் ஓன் ஜென்ரேஷன் இந்த 40 மெம்பர் கொடுத்துட்ருக்கோம். பட் அவர் விஷ் வந்து இந்த 40 மெம்பர் இருக்கும். இப்போது டிவி எல்லாருமே வந்து நாங்கள் வந்து இது டிவி ப்ரொஃபஷன் எங்களுக்கு இல்லை, வேறு ப்ரொஃபஷனில் இருக்கோம். நான் பார்த்தீங்கன்னா பேராசிரியர் ஒரு கல்லூரியில், அது மாதிரி இன்னொரு அட்வொகேட்டாக இருக்கார், இன்னொருத்தர் வந்து HMஆ இருக்கார், ஃபார்மசி வச்சுருக்கார். இப்படி இருக்கிறதா இதில் இருக்கும். ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய மெம்பர் எங்கள் ஃபோரமில் ஜாயின் பண்ணாக்கா தட் இட் செல்ஃப் இஸ் அ பிக் பூஸ்ட். அதே ஒரு பெரிய அவேர்னஸாகவும் இருக்கும். அவங்க மூலியமாக 4 பேருக்கு அந்த கருத்துக்களை சொல்கிறதே எங்கள் ஃபோரம் வந்து வரவேற்குது. ரொம்ப நல்ல விஷயம் சார். நிறையா நல்லது பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு மனசு மட்டும் இருந்தால் போதும். அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரீச் ஆகும்போது பல பேருக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி சார், உங்களோட ஃபோரமில் வந்து ஒருத்தர் வாலண்டியர் ஜாயின் பண்ணோம், எங்கே மீட் பண்ணுறது, எப்படி அவங்களோட கான்ட்ரிபியூஷனை தர்றது? நீங்கள் சொன்னீங்க இப்போ 45+ இருக்காங்கன்னு சொன்னேன். ஒருத்தவருக்கு வந்து சர்வீஸ் பண்ணணும்னு ஐடியா இருக்குது. ஸோ இந்த நிகழ்ச்சி கேட்குற மூலிமா வந்து ஒருத்தவர் வந்து உங்களுடைய ஃபோரமில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறாரு, அவர் எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணுறது? கண்டிப்பாக வந்து காண்டாக்ட் பண்ணலாங்க. இப்போ என் பேர் திருமாறன், ஊரிஸ் கல்லூரின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அவங்க கல்லூரிக்கு வந்தாலும் சரி, இல்லைனாக்கா அவங்க நிகழ்ச்சி மூலமாக என் செல் நம்பர் கூட நான் கொடுக்கறதுக்கு ஆயுதமாக இருக்கிறேன். 9345304249. I repeat 9345304249. இது என்னுடைய செல் நம்பர். இது எப்போவுமே நான் என்னை தொடர்பு கொள்ளலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாத காலத்துக்கு ஒரு முறை நாங்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் காலேஜ்லேயோ இல்லை ஸ்கூல்லையோ என்ன ஹோட்டல்லையோ வந்து இந்த 40 பேர் வந்து SMS மூலியமாகவோ நம்ம அழைப்பு அடைக்கிறோம். இங்கே வந்து இந்த மீட்டிங் போடலாம், எங்கள் டிவி ஃபோரம் மீட்டிங் போடலான்னு சொல்கிறோம். ஸோ அன்னைக்கு எவ்வளோ முடியுதோ 30 பேர் வருவாங்க, 25 பேர் வருவாங்க. இது வரைக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துகிட்ருக்கு. ஸோ அந்த நேரத்தில் கூட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நான் இது வரைக்கும் இந்த 40 ஆனது வந்து ஒரு 15 பேரை தான் ஸ்டார்ட் பண்ணோம். அவங்க முன்னூற்றிட்ட சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக தான் வந்துட்டுருக்கு. ஸோ யாரெல்லாம் வந்து சார் நான் வேறு ப்ரொஃபஷன் இருக்கேன் பட் ஐ வாண்ட் டு ஹெல்ப் சம் வாட் ஃபார் டிபி பேஷண்ட்ஸ்னாக்கா
யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். நீங்கள் வந்து கான்ட்ரிபியூஷன்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களுடைய ப்ரெசன்ஸ், உங்களுடைய என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பர்டைஸ் வந்து எப்படி வேணாலும் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ மருந்து ஷாப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கடையில் பேம்ப்ளெட்ஸ் வச்சுருவோம், டிபி அவேர்னஸ். சார் உங்கள் யாருன்னா வந்தாங்கனாக்கா நீங்கள் அந்த பேம்ப்ளெட்ஸை கொடுங்க அப்படின்னு சொல்லி, இன் தட் வே இஸ் ஹெல்பிங் அஸ். ஸோ அப்படி யாருக்கெல்லாம் டிபி பேஷண்ட்ஸ்க்காக உதவி பண்ணணும் மனம் இருந்தால் போதும், எங்கள் ஃபோரமில் வந்து சேரலாம். கண்டிப்பாக சேருவாங்கன்னு நினைக்கிறேன் சார், நம்பிக்கை இருக்குது. நன்றி. ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோரம், அதாவது நீங்கள் ஒரு 4 இயர்ஸாக கண்டினியூஸாக நடத்திட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுடைய அனுபவத்தில், எக்ஸ்பீரியன்ஸில் ஏதாவது சேலஞ்சிங், என்ன மாதிரியான சேலஞ்சிங் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? ஏதாவது மறக்க முடியாத ஏதாவது நிகழ்வுகள் ஏதாவது இருக்குது? ஏன்னா வந்து பல டிபி பேஷண்ட்ஸ் வந்து டாட் மருந்தை சரியாக ஃபாலோ பண்ணுறது கிடையாது. சிவியரான எக்ஸ்ட்ரீம் லெவலுக்குலாம் போய் டெத் வரைக்குமே கூட சில பேர் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். கண்டிப்பாங்க. எங்கள் அனுபவத்திலே பார்த்தீங்கன்னா கூட, அதாவது இந்த 4 வருடத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இறப்பெல்லாம் கூட நாங்கள் வந்து சந்திச்சிருக்கிறோம். அதை எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவர் சரிவர டாட்ஸ் சாப்பிடலை அப்படின்னாக்கா மறுபடியும் அந்த ஒரு மாதம் சாப்பிட்டு விட்டுட்டார். ஒரு 6 மாத காலத்துக்கு அவர் வந்து உடம்பு நல்லா ஆகிடுற மாதிரி தான் இருக்குது. மறுபடியும் காச நோய் அவருக்கு வந்துடுது. ஏன்னா முழுசாக அவர் வந்து ட்ரீட்மெண்ட் சாப்பிடாதனால. அப்போ வந்த பிறகு என்ன ஆகுதுனாக்கா, இந்த மருந்து வரைக்கும் எடுபடுறதில்லை. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் உடம்புல வந்துடுது. ஸோ ஹி ஹேஸ் டு கோ ஃபார் ஹையர் டிகிரி ஆஃப் மெடிசின்ஸ். அது வாங்கும் போது அது வாங்குறதுக்கு கஷ்டமாக படுறாங்க. ஏன்னா அது வந்து நம்ம காசு கொடுத்து சில நேரத்தை வாங்க முடியாது. இப்போ தான் இலவசமாக அதுவும் கொடுத்துட்ருக்காங்க. அது சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்குது. அதை பின்பற்றுறதும் வந்து பெரிய சைக்கிள், 6 மந்த் சைக்கிள் ஹி ஹேஸ் டு ஃபாலோ. இவர்னால் 2 மாதமே ஃபாலோ பண்ணாத போது எப்படி 6 மாதம் ஃபாலோ பண்ணுவார்? அது சரியாக விட்டுட்டோம்னா தான் டெத் கேஸ் எல்லாம் வருது. இப்போ எக்ஸ்டிஆர் டிபி எல்லாம் வருது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 2 சைக்கிள்லேயும் அவங்களால மருந்து சரிவர ஃபாலோ பண்ணாத இறப்பெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாத்திரைகளை சரியாக சாப்பிடாதனால தான் அதை நாங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். கிரவுண்ட் லெவலில் போனோம்னாக்கா மாத்திரை சாப்பிடாதனால இறப்பு ஏற்பட்டவங்க நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதுதான் எங்களோட மெயின் நோக்கமே. என்னன்னாக்கா, காச நோய் என்பது வந்து இறப்பதற்கான நோய் அல்ல. அதனால் சாகவே தேவையில்லை. பட் அப்படி இருந்தும் நம்ம இழந்துட்டுருக்கோம். அதை உடனடியே தடுக்கணுன்றது தான் எங்கள் நோக்கமாக இருக்குது. சரி சார், உங்களோட டிபி ஃபோரமோட ஃப்யூச்சர் பிளான்ஸ் என்னென்ன? இப்போ வரைக்கும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. வாலண்டியர்ஸ் மூலமாக இருக்கலாம், இல்லை அதாவது மணி கான்ட்ரிபியூஷன் மூலமாக வந்து நியூட்ரிஷன் சப்ளை, நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களோட ஃப்யூச்சர் பிளான் என்னவாக இருக்கும்? சரிங்க, ஃப்யூச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எங்கள் நோக்கமே வந்து வேலூரை காச நோய் அற்ற வேலூராக மாற்ற வேண்டும் அப்படின்றது தான். ஆனால் காச நோய் இல்லாமல் மாற்ற முடியுமா அப்படின்னாக்கா, மாற்றலாம். சுகாதாரமாக வேலூராகவும் மாற்றணும். இப்போ டெவலப்ட் நேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிபியே கிடையாது. டெவலப்ட் நேஷன்ஸில் வந்து டிபியை வந்து இல்லாமல் இருக்குது. ஏன் வந்து அண்டர் டெவலப்பிங் நேஷன்ஸ்லாம் டெவலப்ட் நேஷன்ஸில் மட்டும் இவ்வளோ கேசஸ் இருக்குது, இவ்வளோ டெத்தும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய என்வரான்மெண்டல் ப்ராப்ளமும் பெரிதாக வருது. ஏன்னா சுத்தம் இல்லை அப்படின்னு வருது. ஸோ சுகாதார வேலூராக ஆக்கணும்னாக்கா நல்ல ஹெல்த்தி வேலூராகவும் மாறும். இப்போ ஸ்மார்ட் சிட்டியெல்லாம் ஆகிட்டு வருதுன்னு சொல்கிறோம். ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லிக்கலாம். பட் நம்ம ஸ்மார்ட்டாக இல்லைனாக்கா அது ஸ்மார்ட் சிட்டிக்கு இல்லை. ஸோ ஸ்மார்ட் சிட்டின்றதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே இருக்கிற மக்கள் ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போதே பார்த்தீங்கன்னாக்கா, தே ஷுட் பி வெரி க்ளீன் ஆல்சோ. ஸோ நம்ம சுகாதாரத்தை, நல்ல சுற்றுப்புறலை நம்ம சுகாதாரத்தை சுத்தமாக வச்சுனாவே சுத்த வேலூர், சுகாதார வேலூர் என்பது தான் எங்களுடைய லட்சியமாக இருக்குது. அதை தொடர்ந்து நாங்கள் செயல்பட்டே தான் வந்துட்டுருக்கோம். நல்ல கியூரான டிபி சர்வைவர் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தொலைபேசி வழியா இணைஞ்சிருக்காரு. அவர் கூட தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். உங்களை பத்திய மேலும் அறிமுகம் சார். என்னுடைய பேர் ராஜேந்திரன். நான் நூரிஸ் காலேஜில் லைப்ரரி அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். வசந்தபுரம் வெள்ளூர் இந்திரா நகரில் நான் இருக்கேன். எனக்கு வந்து 3 பிள்ளைங்க, 3 பேர் படிக்கிறாங்க. எங்கள் ஒய்ஃபும் ஒர்க் பண்ணுறாங்க. பெரியவர் வந்து +2 படிக்கிறாரு, சின்னவர் வந்து 10th படிக்கிறாரு, இன்னொருத்தர் வந்து 8th படிக்கிறாரு. சரி சார், நீங்க ஒரு டிபி சர்வைவர், அதாவது வந்து காச நோயால பாதிப்படைஞ்சு இப்போ வந்து பூரண குணமடைஞ்சிருக்கீங்க. ஸோ எப்போ நீங்க இதை கண்டுபிடிச்சிங்க உங்களுக்கு காச நோய் இருக்கிறது? எனக்கு 2007 வந்து அடிக்கடி ஜுரம் எல்லாம் வந்துட்டு இருந்ததுங்க. நான் போவேன், நார்மலாக போவேன், ஹாஸ்பிட்டல் போவேன், செக் பண்ணுவாங்க, ஊசி போடுவாங்க, ஒரு சரியாயிடும். மறுபடியும் ஒரு 6 மந்த் 3 மந்த் அப்படி கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இது அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதனால ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ போய் என்ன பண்ணேன், ஹாஸ்பிட்டல் இதே மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருக்கும்போது சார் ஒருத்தர் வெங்கடேஷன் டாக்டர், அவர் வந்து நம்ம சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் சாட் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குங்க, நம்ம கண்ணாஸ்பத்திரிக்குள்ள. அவர் தான் வந்து ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லி சளி எல்லாம் டைப்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் அதில் கண்டுபிடிக்கல.
அதுக்கப்புறம் நான் ஒரு நாள் மறுபடியும் போகும்போது ஐயா அங்கே ஒரு கட்டி ஒன்று மாதிரி இருந்ததுங்க. காமிச்ச உடனே இது ஒருவேளை இதெல்லாம் இருக்கலாம்னு சொல்லிட்டு பயோப் டெஸ்ட் காமிச்சு அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சி டிபி தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 2007 அதை கண்டுபிடிச்சாங்க. நான் 2009 எனக்கு கண்டுபிடிச்சாங்க. 2009 கண்டுபிடிச்சிட்டு செப்டம்பரில் அதை என்ன பண்ணாங்க, எனக்கு அந்த டாட் மாத்திரை எடுக்கிறதுக்கு உதவி செஞ்சாங்க. சரி சார், நீங்கள் எப்போ பூரண குணம் அடைஞ்சிங்க? அதாவது நீங்கள் கண்டினியூஸாக வந்து நிறைய பேர் வந்து டிபி பேஷண்ட்ஸ் வந்து இந்த டாட் மருந்தை எடுத்துக்கிறது கிடையாது. நீங்கள் எப்படி கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்களா? எப்போ குணமடைஞ்சிங்க அதை பற்றி சொல்ல முடியுமா? இல்லை, நான் கண்டினியூ எடுத்துக்கிட்டேன். ஆனால் அந்த கண்டினியூ எடுத்துக்கிட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் டேப்லெட் எடுத்த மாத்திரத்திலே ஒரு 2 days குறைந்தபட்சம் ஒரு 3-4 நாட்கள் இருக்கும், தொடர்ந்து ஃபீவர் இருக்கும். அதாவது எங்கள் பசங்கள்லாம் பெட்ஷீட்லாம் போட்டுருவாங்க, போட்டு அப்படியே தூக்கி போடும். அப்போ கூட என்ன பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு ஜுரம் இருக்கும். சில நேரங்களில் செத்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி கூட இருக்கும். ஆனால் அந்த மாத்திரையை நான் விட்டதில்லை. அதாவது மாத்திரை பார்த்தீங்கன்னா வாரத்தில் 2 நாள் எனக்கு வந்து செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை கொடுப்பாங்க. நான் நேரடியாக போய் ஹாஸ்பிட்டலே எடுத்துப்பேன். ஒரு குறிப்பிட்ட நாட்கள் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் அவங்களே என்னுடைய இது சரி நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் வீட்டிலே எடுத்துக்கலாம் அப்படின்னு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி கஷ்டம் இருந்தது. செத்து போயிடலாமான்னு கூட இருந்தது, அந்த அளவுக்கு ஜுரம் இருக்கும். அது என்னுடைய அனுபவம். இன்னும் சிலருக்கு வந்து 6 months 1 month கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. நான் அந்த டிபி செக்கப் போகும்போது அங்கே பேசியிருந்தது, நான் அதை பார்த்துருக்கேன். ஸோ அது கேட்டிருக்கீங்க. பூரணமா எப்போ குணமடைஞ்சிங்க? 2010 3ஆம் மாசத்துல எனக்கு அந்த டாட் முடிஞ்சது. அதுக்கப்புறம் கிளியர் ஆயிடுச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் போய் செக் பண்ணி பார்த்தோம், இது வரைக்கும் கிடையாது பூரணமா. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 7 வருடங்கள் ஆயிடுச்சு. இப்போ நீங்க நார்மலா இருக்கிறேன். நார்மலா 2010 முடிஞ்சதுங்க, 3ஆம் மாசம் முடிஞ்சு. கரெக்டாக அது பார்த்தீங்கன்னு சொன்னா அடுத்த மாசம் வந்து 2007 ஆண்டுகள் ஆயிடுச்சு. சரி சார், இப்போ ஒரு டிபி சர்வைவரா கேட்குறேன். இப்போ ஒரு காசநோயால ஒருத்தர் பாதிப்படைஞ்சிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து நீங்க எந்த மாதிரியான அட்வைஸ் கொடுப்பீங்க? ஏன்னா வந்து நீங்க சொன்னீங்க ஒரு வாரத்துல 2 நாள் எடுத்தேன், கொஞ்சம் ஜுரம் இருந்தது, சில சைடு எஃபெக்ட் வரதான் செய்யும், அதுக்காக பயந்துட்டு அதை விடக்கூடாது. ஸோ ஒரு டிபி பூர்ண குணமடைஞ்சவரா ஒரு டிபி அஃபெக்ட் ஆனவருக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புவீங்க? என்ன சொல்றேன்னா, என்னுடைய அனுபவத்தை ஒன்று சொல்றேன். நான் இந்த பயோப் டெஸ்ட்டுக்காக சிஎம்சி காமிச்சிருந்தாங்க. எனக்கு அங்கே எடுக்க போகும்போது ஒரு பேஷண்ட்டை பார்த்தேன். அவர் வந்து ஏதோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு, அதாவது பிஹெச்டிஸ்ல கண்டக்டராக இருந்தவர். ஒரு அம்மா கூட உட்காந்துருந்தாங்க. அந்த அம்மா அழுதுட்டு இருந்தாங்க. என் கூட இன்னொருத்தர் வந்திருந்தார். அப்போ நான் பார்த்து அவங்க கிட்ட என்னம்மா பேசிட்டு இருக்கும்போது அவர் என்ன எழுந்து ஓடிட்டார். அவர் கிட்டத்தட்ட எனக்கு முன்னாடி வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி டேப்லெட் எடுத்துட்டு விட்டுட்டு மறுபடியும் அதிகமாகிடுச்சுன்னு சொல்லி மறுபடியும் கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. இரும்பும்போது அவருக்கு பிளட் எல்லாம் வந்ததுங்க. அப்போ நாங்கள் அவர்கிட்ட விசாரிச்சோம், அந்த அம்மாட்ட. ஏமா அது மாதிரி விசாரிக்கும் போது அந்த அம்மா சொன்னாங்க, ஒய்ஃபும் கிடையாது, பசங்க கிடையாது, ஒரு உறவு முறை சொன்னாங்க. ஆனால் யாருமே அவங்களுக்கு கிடையாது, நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் என்னன்னா அந்த ட்ரிங்க் பழக்கத்தில் அது என்ன பண்ணுறாங்க, இது சம்பளம் அந்த கிரியேட் ஆடின உடனே அந்த 10 days என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த குடிக்காக போகிறதுனால விட்டுடுறாங்க. அப்படியே விட்டு இவருக்கு ரொம்ப ஆயிடுச்சுங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் போனாக்கா திட்டிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. மறுபடியும் வந்து டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா எந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இவரும் வந்து இங்கே உட்காராம போயிட்டாருங்க. நாங்கள் எப்படி பண்ணுறதுன்னு தெரிலன்ற மாதிரி இருந்தாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த டாட்ஸ் மாத்திரையை நம்ம என்ன பண்ணால் கண்டினியூ எடுத்துக்கணும். என்னதான் கஷ்டம் இருந்தாலும் அந்த சின்ன இதுக்கு போனீங்கன்னு சொன்னால் நம்ம அந்த ட்ரிங்க்ஸ் போனாலும் கூட நம்ம என்ன பண்ணணும், உயிரோடு இருந்தால் தான் அது கூட நம்ம போய் சாப்பிட முடியும் இல்லைங்களா? ஆனால் அந்த இது பார்க்கும்போது இது எல்லாரும் நான் பொதுவாக என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு எது இருந்தாலும் அந்த மாத்திரையை 6 மாசம் நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சார், நீங்க பல விஷயங்கள் சொன்னீங்க. அடுத்ததான் உங்களோட ஃபேமிலி எந்த அளவு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு? ஃபேமிலியும் சரி, சமுதாயம் சரி. என்னுடைய இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சமுதாயம் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. ஏன்னா என்னுடைய சகோதரர்கள், எனக்கு இருந்த ஃப்ரெண்டுங்க, மற்ற காரியங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய நான்வெஜ்லாம் செஞ்சு எடுத்து வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு என்ன கவனிச்சிட்டாங்கன்னா, அதே போல் எங்கள் வீட்டில் கூட சரி, எங்கள் வீட்டு அம்மா நல்லா கவனிச்சாங்க. அவங்க வேலைக்கு போயிட்டு வந்து, நான் வீட்டில் படுத்துட்டு இருப்பேன், வேலைக்கு போயிட்டு வந்து எல்லா காரியங்களும் நல்லா செஞ்சாங்க. அதாவது வந்து இருந்துச்சு என் பையனத்தோட அது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லாமல் நல்லா கவனிச்சிட்டாங்க. இன்னும் சொல்ல போனாக்கா அவங்க கவனிச்ச அந்த இதுலேயே எனக்கு என்ன ஆச்சுங்க, இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வந்து இன்னும் ஓகே பரவாயில்ல. இல்லை அவங்க ஒதுக்கிட்டு இருந்தாங்களா, நான் எங்கே போய் எப்படி மாத்திரை சாப்பிட்டு என்ன பண்ணியிருப்பேன்றது எனக்கு தெரியாது. ஆனால் நல்ல ஒரு இது பண்ணாங்க, சமுதாயத்துலையும் சரி குடும்பத்துலையும் சரி. ஒரு ஃபேமிலியிலேருந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம் கிடைக்கும் போது நம்மளை நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மருந்து ஒரு பக்கம்னாலும் அந்த பாதுகாப்பு, அன்பு, அந்த மாதிரியான விஷயம் வந்து நம்மளை ஆட்டோமேட்டிக். அடுத்த ஒரு கேள்வி, நீங்க வந்து சொன்னீங்க சமுதாயம் வந்து உங்களை நல்லா பார்த்துக்கிட்டதா சொன்னீங்க. நீங்க வந்து சமுதாயத்துக்கிட்ட என்ன சொல்றீங்க? இப்போ ஒரு டிபி பேஷண்ட் இருக்காரு, அவரை இப்படி நடத்துனீங்கன்னா பாதி ஒரு அன்போ ஒரு அரவணைப்போ கொடுக்கும் போது வந்து
அவங்களுக்கு வந்து இன்னுமே வந்து நல்லா ஒர்க் பண்ற பிளேஸ்ல வந்து ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கும், ஆட்டோமேட்டிக்கா குணமாகும். நீங்க என்ன சொல்ல வரீங்க சமுதாயத்துக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, நோய் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அது யாருக்கும் அந்த டிவி வந்து இவங்களுக்கு தான் குறிப்பிட்டு யாருக்கும் வர்றது கிடையாதுங்க. அதாவது பணக்கார ஏழை இவங்க அவங்கெல்லாம் இல்லை, எல்லாருக்குமே அந்த டிவி அட்டாக் ஆகுறது 100% உறுதி. ஆனா என்ன ஒரு விஷயம்னா, சமுதாயம் வந்து அதை ஏத்துக்கிறது கிடையாது. அவன் ஒதுக்கினா வந்தா இரும்புனா வந்துடும் அப்படின்றதெல்லாம் ஒதுக்கி வச்சிடறாங்க. அப்படி இல்லைன்னா அந்த அந்த ஒரு கான்செப்ட் இல்லாம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களும் நம்முடைய சகோதரர், நம்முடைய இவங்க, நம்முடைய ஒரு குடும்பம் அப்படின்னு பார்த்து அவங்களுக்கு உண்டான எல்லா காரியங்களையும் நம்மளால பொருளாதார உதவி செய்ய முடியலனாலும் ஒரு அன்பு செலுத்துறது, வாப்பா பரவாயில்ல கிளியர் ஆயிடும், வாப்பா ஐயோ அதுவா அப்படின்லாம் சொல்லாம கிளியரா ஒரு நம்பிக்கை ஊட்டினா போதும். அதுவே அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு கொஞ்சம் உற்சாகம் இருக்கும். யாரும் நம்ம ஒதுக்கல அப்படின்ற மாதிரி மன செலவுல போயிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா அந்த அந்த கான்பிடன்ட் போயிடும். மாத்திரை சாப்பிட்றதாடா என்னடா அப்படின்ற மாதிரி எடுத்து போட்டு போயிட்டு எடுத்துருவாங்க. இல்லைன்னா இறந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி தவறான காரியங்கள் கூட கடந்து போயிடுவாங்க. ஸோ கண்டிப்பா ஒரு ஃபேமிலி சப்போர்ட்டும் ஒரு சமுதாய சப்போர்ட் கண்டிப்பா வேணும். அடுத்ததா சார், நீங்க வந்து ஒரு பூர்ணமா குணமடைஞ்சிட்டீங்க 2010ல. ஸோ நீங்களே ஒரு பெரிய எக்ஸாம்பிள் பல பேருக்கு. கண்டிப்பா. ஸோ நீங்க வந்து எந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி, நீங்க எந்த மாதிரியான அவேர்னஸ் ஏதாவது கிரியேட் பண்றீங்களா? நீங்க ஏதாவது ஃபோரம்ல இருக்கீங்களா? ஃபோரம்ல இருக்குங்க. வேலூர் டிபி ஃபோரம்ல வந்து ஒரு மெம்பர்ஷிப்பா இருக்குங்க. இப்போ என்னுடைய அனுபவத்தை சமுதாயத்துக்கு செய்யணுன்றதுக்காக செஞ்சுட்டு இருக்குங்க. அதனால வந்து அசிங்கப்படுறதோ, ஏன்னா நான் அசிங்கப்பட்டேன்னு சொன்னா இன்னொருத்தர் அதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாம போயிடுமென்றதுக்காக நான் அதை பத்தி இது இல்லாம சமுதாயத்துக்கு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். ராஜேந்திரன் சார், ரொம்ப நன்றி. இன்னைக்கு நிகழ்ச்சியில தொலைபேசி வழியா எங்களோட இணைந்து பேசினதுக்கு, நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நேர்கள் இதுவரை கேட்டது விஐடி பண்பலை 90.8 மற்றும் ப்ராஜெக்ட் அக்ஷயா இணைந்து வழங்கிய சிறப்பு வல்லுநர் பார்வை. நேயர்கள் இதுவரை கேட்டது பல்துறை பகிர்வுகள், வல்லுநர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுநர் பார்வை. நன்றி, வணக்கம். விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் இது மருத்துவ நேரம். பல்வேறு மருத்துவ துறைகளிலிருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடும் நேரம் இது. இன்றைய மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் ஸ்டெர்லிங் சர்க்கரை நோய் மருத்துவமனையைச் சேர்ந்த சர்க்கரை நோய் மருத்துவர் டி கார்த்திகேயனுடன் கலந்துரையாடலாம். மருத்துவ நேர நிகழ்ச்சியில வார வாரம் ஒரு மருத்துவருடைய ஆலோசனை பெற்று மக்கள் பயன்பெறக்கூடிய விஷயங்களை தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில பகிர்ந்துட்டு இருக்கோம். நான் உங்கள் நிதிராஜ். இன்னைக்கு நிகழ்ச்சியில சர்க்கரை நோய் மருத்துவர் டி கார்த்திகேயன் அவர்கள் கூட தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். சர்க்கரை நோய்களை பற்றிய அறிகுறிகள், அதனுடைய தாக்கங்கள், அதனுடைய பின்விளைவுகள் மற்றும் அதை பற்றிய பல அறியாமை விஷயங்கள் வந்து மக்கள் கிட்ட இருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள் உங்களோட கேள்வியா இன்னைக்கு நிகழ்ச்சியில டாக்டர் கிட்ட நம்ம இன்னைக்கு பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது, அதாவது வந்து இந்தியாவில் வந்து 10 பேர்ல ஒரு ஆளுக்கு வந்து சர்க்கரை வியாதி இருக்குதுன்னு சொல்லுது. சர்க்கரை நோயினுடைய அறிகுறிகள் என்னென்ன? இப்போ சர்க்கரை நோயின்னு பார்த்தோம்னா அறிகுறிகள் சொல்லும்போது அதிக தாகம், அதிக பசி, ஆனால் என்ன சாப்பிட்டாலும் எடை குறைஞ்சிட்டே இருக்கும். உடல் வந்து டயர்ட்னஸ், களைப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதிக பசி, அதிக தாகம், எடை இழப்பு, அடிக்கடி சிறுநீர் கழித்தல், இதெல்லாம் வந்து சர்க்கரை நோயோட அறிகுறிகள். ஆனால் அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா 100 சர்க்கரை நோயாளிகளில் 50 பேருக்கு தான் இந்த அறிகுறிகள் வந்து சர்க்கரை நோய் வரும். மீதி 50 பேருக்கு இந்த அறிகுறிகள் இல்லாமலேயே சர்க்கரை நோய் வரும். ஸோ அறிகுறிகள் என்னன்னு ஒரு பக்கம் நாம் தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் இந்த அறிகுறிகள் இல்லைன்னா கூட ஒருத்தர் வந்து 30 வயசுக்கு மேலே அப்படின்னும் போது நமக்கு சர்க்கரை நோய் இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். அறிகுறிகள் இல்லை, அதனால் எனக்கு சர்க்கரை நோய் இல்லை, வராதுன்னு யாரும் தப்பாக நினைக்கக்கூடாது. இப்போ ஒருத்தவருக்கு சுகர் நோய் வந்துருச்சு, அதாவது அந்த அறிகுறிகளை பார்த்து அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, இந்த மாதிரி நம்மளுக்கு சுகர் இருக்குமோன்னு. அதுக்கப்புறமா என்ன மாதிரியான நடவடிக்கைகளை வந்து அந்த பேஷண்ட் எடுக்கணும்? இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து சந்தேகம் இருக்குது,
குடும்பத்தில் சர்க்கரை நோய் இருக்குது, எனக்கு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். அல்லது ஒருத்தருக்கு வந்து அடிக்கடி டாய்லெட் போகிறார், யூரின் பாஸ் பண்ணுறாங்க, அவருக்கும் அது சந்தேகம் வரும். இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒருத்தர் வந்து ரத்த டெஸ்ட் பண்ண போகிறோம். அந்த ரத்த டெஸ்ட் வந்து 2 விதமாக பண்ணலாம். எல்லாரும் பொதுவாக பண்ணுற ரத்த சர்க்கரை டெஸ்ட், காலையில் வெறும் வயிற்றுலையும் உணவு சாப்பிட்ட பிறகும் பண்ணுறது. அல்லது ஜிடிடி டெஸ்ட் அப்படின்ட்டு காலையில் வெறும் வயிற்றுலையும் அதுக்கு பிறகு குளுக்கோஸ் கரைச்ச தண்ணியை குடிச்சிட்டு 2 மணி நேரம் கழித்து திரும்பியும் ஒரு சர்க்கரை டெஸ்ட், இந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ இந்த 2 வகையிலையும் நம்ம வந்து ஒரு ஆளுக்கு சர்க்கரை நோய் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம். ஆனால் நான் 2வது சொன்ன ஜிடிடி டெஸ்ட்னு சொன்னேன் இல்லையா, அந்த டெஸ்ட்டில் பார்த்தோம்னா நாம் வந்து சர்க்கரை நோய் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம். கூடவே எதிர்காலத்தில் சர்க்கரை நோய் வருமா வராதா அப்படின்ற முக்கியமான விஷயத்தையும் இந்த ஜிடிடி டெஸ்ட் மூலமாக நம்ம கண்டுபிடிக்கலாம். சுகர் வந்துருச்சு, அதாவது சர்க்கரை நோய் பாதிப்பு அடைஞ்சாச்சு அப்படின்ற நிலைமையில இருக்கும்போது எந்த மாதிரியான ப்ரிவென்ஷன் முன்னேற்பாடுகள், அதாவது வர்றதுக்கு முன்னாடியும் சரி அதுக்கப்புறம் எந்த மாதிரியான உணவு வகைகள், அப்புறம் உடற்பயிற்சி விஷயங்கள், அதை பற்றி எந்த மாதிரி எடுத்துக்கலாம், அவங்க வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கலாம், நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோலாக வச்சுக்கலாம், எந்த மாதிரியான முன் நடவடிக்கைகள் ப்ரிவென்ஷன் எடுக்கலாம்? பார்த்தோம்னா வந்து 2 விஷயங்கள். இப்போ ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் அப்பா இருக்கார், அவருக்கு சுகர் வந்துடுச்சு. ஸோ அவரை பொறுத்தவரையிலும் சர்க்கரையை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தில் அவருக்கு தெளிவாக இருக்கணும். அதே சமயத்தில் அவரோட பையன் இருக்கார், அவருக்கு 30 வயசு ஆகுது, அவரை பொறுத்தவரையிலும் எனக்கு சர்க்கரை நோய் வரக்கூடாது, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இதுதான் 2 விஷயங்கள். இப்போ வந்து இந்த 2வது விஷயத்தை முதல்ல எடுத்துக்கலாம், ப்ரிவென்ஷன். இதை பொறுத்தவரையிலும் 2 விஷயம்தான். ஒன்று உணவு கட்டுப்பாடு, 2வது உடற்பயிற்சி. இது 2 தான் அந்த தகப்பனாரோட பையன் சர்க்கரை நோய் வராமல் தடுக்கிறதுக்கு செய்ய வேண்டியது. ஸோ உணவில் அளவாக இருக்கிறது, டெய்லி ஒரு 1/2 hour ஏரோபிக் எக்ஸசைஸ், அதாவது ஃபாஸ்ட் ஸ்பீட் வாக்கிங், இல்லை ஜாகிங், இல்லை ஷட்டில்காக் விளையாடுறது, இந்த மாதிரி ஒரு ஆக்டிவான கேம். இந்த மாதிரி 2 விஷயத்துங்களை சரியாக பண்ணான்னா அவங்க அப்பாவுக்கு இருக்கிற சர்க்கரை நோயை அவருக்கு வராமல் அவர் தடுக்கலாம் அல்லது தள்ளி போடலாம். சரி, இப்போ அவர் தகப்பனார், அவங்க அப்பா இருக்காங்க, அவருக்கு சர்க்கரை நோய் இருக்குது, அவர் என்ன பண்ண போகிறான்னு கேட்டால் அவரும் உணவு கட்டுப்பாடு, உடல் பயிற்சி, எக்ஸ்ட்ராவாக மாத்திரைகள். ஸோ அப்பாவுக்கும் பையனுக்கும் டிஃப்ரென்ஸில் வந்து உணவுலையும் உடல் பயிற்சியிலையும் கிடையாது, ஆனால் மாத்திரைகள் அப்பாவுக்கு தேவை. மாத்திரைகளில் பல விதங்கள் இருக்குது, அந்த மாத்திரைகளை போடணும். இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சர்க்கரை நோயாளி மாத்திரை சாப்பிட்றேன், நான் உணவு கட்டுப்பாடு அவசியம் செய்யணுமா அப்படின்னு கேட்குறவங்க இருக்காங்க. அதே மாதிரி சர்க்கரை நோயாளிங்க, நான் மாத்திரை டெய்லி சாப்பிட்றேன், விலை அதிகமான மாத்திரைலாம் சாப்பிட்றேன், நான் உடல் பயிற்சி செய்யணுமா, எனக்கு நேரமே இல்லை அப்படின்னு சொல்கிற நோயாளிகளும் இருக்காங்க. இதில் விஷயம் என்ன அப்படின்னா, உணவு கட்டுப்பாடு சரியாக இல்லை அப்படின்னாலோ அல்லது உடல் பயிற்சி செய்யலைனாலோ சர்க்கரை மாத்திரைகள் ரொம்ப நாளைக்கு வேலை செய்யாது. கொஞ்ச நாள்லையே மாத்திரை டோஸ் ஏறிக்கிட்டே போகும், இன்சுலின் ஊசியோட உபயோகப்படுத்த வேண்டி வரும். இதில் தான் வந்து நிறைய நோயாளிகள் வந்து தப்பு பண்ணுறாங்க. அவங்க நினச்சிட்டு இருக்காங்க, நான் விலை அதிகமான மாத்திரை போடுறேன், ஸோ சுகர் கண்ட்ரோலில் தான் இருக்கும் அப்படின்ட்டு. இதுக்கு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து ஊரில் ஆட்டோ வண்டி இருக்கு இல்லைங்களா, அந்த ஆட்டோ வண்டியில் 3 சக்கரம் இருக்கும். இந்த 3 சக்கரத்தில் எந்த ஒரு சக்கரத்தை கழட்டினாலும் வண்டி ஓடாது. சக்கரை நோயாளியை பொறுத்தவரையிலும் மாத்திரைகள், உணவு கட்டுப்பாடு, உடல் பயிற்சி, 3 சக்கரம். இந்த 3 சக்கரத்தில் எந்த சக்கரத்தை மிஸ் பண்ணாலும் சக்கரை கண்ட்ரோலுக்கு வராது. அதுதான் வந்து நான் வந்து நோயாளிகளுக்கு முக்கியமாக சொல்கிறேன். சக்கரைன்னு எதிகை மோனியாக சொல்லிட்டீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டாக்டர், இப்போ வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜ் இருந்தது, 60 இல்லைனா 50 வயது உடையவங்களுக்கு மட்டும்தான் வந்து சர்க்கரை வியாதி வரும் அப்படின்ற நிலைமை இருந்தது. ஆனால் இப்போ பரவலாக வந்து எந்த ஏஜ் லிமிட்லேருந்து வந்து சர்க்கரை வியாதி வந்து அஃபெக்ட் ஆகுது? ஏதாவது ஏஜ் லிமிட்டு இப்போ இருக்கா? அதாவது இப்போ அந்த காலத்தில் பார்த்தோம்னா சர்க்கரை நோய் வந்து 50 வயசில் 55 வயசில் வரும். கரெக்டாக எல்லாம் ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் இருப்பாங்க. சர்க்கரை வியாதி கூடவே ரிட்டையர் ஆவாங்க. அதுக்கு பிறகு 4 வருஷம் 5 வருஷம் இதுதான் அவங்களோட வாழ்நாள் காலம் அந்த காலத்தில். அது வந்து ஒரு விதத்தில் பார்த்தோம்னா அவங்களுக்கு பெரிய பிரச்சனையை தரல. ஏன் அப்படின்னா அவங்க அந்த டைமில் ரிட்டையர்மெண்ட் ஆகிடுறாங்க. பட் சர்க்கரை நோய் வந்து இப்போது 40 வயசு 30 வயசில் கூட வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் வந்து டென்ஷன், எக்ஸஸ் ஸ்ட்ரெஸ். வெதர் அவங்க படிக்கிறாங்களா, ஒர்க் பண்ணுறாங்களா, பார்ட் டைமா, அதெல்லாம் கணக்கில் ஆண் பெண் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாக இருக்குது. இந்த காரணத்தால் சர்க்கரை நோய் வந்து 40 வயசு கூட இல்லை, இப்போ 30 வயசுலேருந்தே வருது. எங்ககிட்டே கூட 24 வயசில் கூட நோயாளிகள் இருக்காங்க. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ வர சர்க்கரை வியாதி வந்து வயது வந்து 35-30 போது சில பேருக்கு கல்யாணம் கூட ஆகாத சூழ்நிலையில் சர்க்கரை நோய் வருது. இவங்க வந்து சர்க்கரை நோய் வச்சுக்கிட்டு வேலை தேடி கல்யாணம் செஞ்சு குடும்பத்தை உருவாக்கி அதுக்கு பிறகு 20 வருஷம் 30 வருஷம் வேலை செஞ்சு ரிட்டையர்மெண்ட் 60 வயசுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. ஏன்னா சர்க்கரை வியாதி வந்து எவ்வளோ சீக்கிரம் வருதோ அந்த அளவுக்கு சிவியர் பவர்ஃபுல்லாக இருக்குது.
அந்த சர்க்கரை நோயை வந்து அடக்கிறதுக்கு மாத்திரைகள் நிறைய தேவைப்படுது. அந்த காலத்தில் 2-3 மாத்திரைகளில் சுகர் அடக்கினவங்க இருக்காங்க. ஆனால் இந்த காலத்தில் சர்க்கரையை அடக்கிறதுக்கு 3-4 விதமான மாத்திரைகள் தேவைப்படுது. இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரி நோயாளிகள் வந்து எண்ணி 4 வருஷம் 5 வருஷம் அதுக்கு பிறகு மாத்திரை வேலை செய்யல, இன்சுலின் ஊசி போடணும் அப்படிங்கிற நிலையில் வந்துட்டாங்க. ஸோ 60 வயசுங்கிறது இப்போ 30 வயசுக்கு வந்துடுச்சு. இன்சுலின் வந்து 5 வருஷத்துக்கு 8 வருஷத்துக்கு பிறகு வர வேண்டியது இப்போ 2வது வருஷம் 3வது வருஷமே இன்சுலின் போடுற மாதிரி சூழ்நிலை இப்போ இருக்கு. இப்போ நீங்கள் சொன்னீங்க இன்சுலின் பற்றி. இந்த சுகர் பேஷண்ட் சொல்லும் போதே வந்து இன்சுலின்ன்ற ஒரு வார்த்தை வந்து தவிர்க்க முடியாது. அது சுரக்காததற்கான காரணம் என்ன? இப்போ வந்து இன்சுலின்ங்கிறது வாயில் வந்து உமிழ்நீர் இருக்கு இல்லையா, அது மாதிரி இன்சுலின்ங்கிறது நம்ம உடம்புல கணையம்ன்ற ஒரு உறுப்புலேருந்து வர ஒரு சுரப்பு நீர். இது எதுக்காக வருது அப்படின்னா, நம்ம என்ன உணவு சாப்பிட்டாலும் அது ஜீரணம் ஆன பிறகு ரத்தத்தில் இருந்து உடல் செல்களுக்கு உள்ளே நுழையணும். அப்படி நுழையிறதுக்கான ஒரு கண்ட்ரோல் வந்து இந்த இன்சுலின்கிற சுரப்பு நீர் ஹார்மோன்ட்ட இருக்குது. இப்போ வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த இன்சுலின் சுரப்பு அளவு குறைஞ்சிடுது, சரியாகவும் வேலை செய்ய மாட்டோம். அதனால் நம்ம சாப்பிட்ற உணவெல்லாம் ரத்தத்திலேயே தேங்குது. ரத்தத்திலேயே சுகர் வந்து சர்க்கரை வந்து 200 300 அதிகமாகுது. ரொம்ப ஒரு லெவலுக்கு மேலே அதிகமாக போகும்போது யூரின் வழியாகவும் வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இந்த இன்சுலின் சுரப்பு நீர் தான் வந்து எல்லாத்துக்கும் காரணம். அது நல்லா இருந்ததுன்னா சுகர் அடங்கி இருக்கும். அது அளவு குறைவாக இருந்தாலோ சரியாக வேலை செய்கிறனாலோ ரத்த சர்க்கரை அதிகமாகும், சர்க்கரை நோய் வரும். இப்போ இந்த இன்சுலினை வந்து நம்ம மாத்திரையாக கொடுக்க முடியாது. ஏன்னா வந்து நம்ம மாத்திரையாக சாப்பிட்டா நம்ம இறைப்பையில் அது ஜீரணம். அதனால் இன்சுலினை வந்து பார்த்திங்கன்னா உலகம் பூரா இன்ஜெக்ஷன் மூலமாக தான் கொடுத்துட்ருக்கு. ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சர்க்கரை வியாதி நோயாளி வந்து நார்மல் ஸ்டேஜ் தான் இருக்குது, அதாவது தொடக்க நிலையில் தான் இருக்குது. சர்க்கரை நோய் வந்த பிறகு வந்து அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குது? அதாவது ரொம்ப டென்ஷனாக இருக்கிறது, ஐயோ நம்மளுக்கு ஒரு பெரிய வியாதி வந்துடுச்சு, கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஒரு பதட்டம், இது குணப்படுத்தவே முடியாதா அப்படின்ற ஒரு தயக்கம் அவங்ககிட்ட இருக்குது. ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க, சைக்கலாஜிக்கலாக வந்து பாதிப்படைகிறாங்க. அந்த மாதிரியான பேஷண்ட்டுக்கு வந்து நீங்கள் என்ன இது சொல்கிறீங்க சார்? இப்போ பார்த்தோம்னா சர்க்கரை நோயாளிகள் வந்து பல சமயம் வந்து மற்றவங்கள கம்பேர் பண்ணுவாங்க. அவங்க எல்லா உணவும் சாப்பிட்றாங்க, என்னால் சாப்பிட முடியலையேன்னு நினைப்பாங்க. அல்லது ஒரு சர்க்கரை நோயாளி பக்கத்து தெருவில் இருக்கிறவர் வந்து கால் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க, ஸோ எனக்கும் காலை வெட்டி எடுத்துடுவாங்களா அப்படின்னு பயப்படுவாங்க. இப்போ வந்து சர்க்கரை நோயாளிகள் வந்து நாங்கள் உணவு கட்டுப்பாடில் சில விஷயங்களில் வந்து அளவாக சாப்பிடுங்க, சில விஷயங்களை குறைவாக சாப்பிடுங்கன்னு சொல்கிறோம். சாப்பிட வேண்டாம், இனிப்பு கூடவே கூடாதுன்னு கிடையாது. ஸோ மாதத்தில் 1 முறையோ 2 முறையோ அளவாக இனிப்பு சாப்பிடலாமா, தாராளமாக சாப்பிடலாம், தப்பே இல்லை, அளவு சரியாக இருக்கும் வரை. பட் 2வது விஷயம் இருக்கு இல்லைங்களா, அதில் தான் ப்ராப்ளம். இப்போ வந்து பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருந்தார், சுகர் பேஷண்ட்டு, ஆனால் ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு அப்படின்னா எனக்கு அந்த மாதிரி ஆகிடுமா அப்படிங்கிற பயம் இருக்கும். பட் அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறது, சர்க்கரை வியாதி பற்றி தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சர்க்கரை வியாதியில் மாரடைப்பு வராது. சர்க்கரை வியாதியில் சர்க்கரையை கண்ட்ரோலில் வச்சுக்காம வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா, அதிக சர்க்கரை எனக்கு இருக்குது, நான் ஒரு ஆக்ஷனும் எடுக்க மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு தான் மாரடைப்பு வருமே தவிர சர்க்கரை வியாதி இருக்கிற எல்லாருக்கும் மாரடைப்பு வராது. சர்க்கரை வியாதி இருக்கிற எல்லாருக்கும் கிட்னி ஃபெயிலியர் வராது. சர்க்கரை வியாதி இருக்கிற எல்லாருக்கும் காலை வெட்டி எடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன், இந்த தகவல் வந்து அந்த நோயாளிகளுக்கு எல்லாருக்கும் தெரியும். என்னோட சர்க்கரை நல்லா இருக்குது, எனக்கு ஹார்ட் அட்டாக் வராது. என்னோட கொலஸ்ட்ரால் நல்லா இருக்குது, எனக்கு மாரடைப்பு வராது. என்னோட கால் நரம்பு செக்கப் நல்லா இருக்குது, எனக்கு கால் வெட்டி எடுக்க மாட்டாங்க. அந்த தைரியம் வரும். அந்த தைரியம் வந்தால் அந்த டென்ஷன், ஆன்சைட்டி எல்லாம் குறையும். அவங்களும் மற்றவங்கள போல் சாதாரணமாக இருக்கலாம், போகலாம், வரலாம். பட் இந்த தகவல் அவங்களுக்கு தெரியாத வரைக்கும் ஒரு தடவையும் வேறொரு சுகர் பேஷண்ட் ஒரு காம்ப்ளிகேஷனை பார்க்கும்போதெல்லாம் இவங்களுக்கு பக்குன்னு பயமாக தான் இருக்கும். அடுத்ததாக டாக்டர் வந்து எக்ஸஸ் ஆஃப் சுகர், அதாவது ரொம்ப ஹை சுகர் மாத்திரை எடுத்துக்கிறாங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே அதை விட்டுடுறாங்க, ரொம்ப சுகர் ஹை லெவலில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அவங்க வந்து சந்திக்கிற கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் என்ன? இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம ஜுரம் வருது, டாக்டர் போய் பார்க்குறோம், ஜுரம் மாத்திரைகள் தராங்க, ஒரு 3 நாள் 5 நாள் மாத்திரையை சாப்பிட்றாங்க, ஜுரம் போயிடுச்சு, மாத்திரையை நிறுத்திடுவாங்க, திரும்பவும் டாக்டர் போய் பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனால் சர்க்கரை வியாதி அப்படி கிடையாது. மாத்திரைங்கிறது தொடர்ச்சியாக போட வேண்டிய விஷயம். பல பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இந்த சர்க்கரை நோய் அறிகுறிகள்லாம் இருக்குது, நான் அடிக்கடி டாய்லெட் போகிறேன், எனக்கு வந்து தாகம் நிறைய எடுக்குது, எடை குறைஞ்சி போச்சு, வீக்னஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி சர்க்கரை வியாதி இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்ச பிறகு மாத்திரைகள் போடுறாங்க. சர்க்கரை லெவல், ரத்த சர்க்கரையோட அளவு சரியான லெவலுக்கு வரும்போது இந்த அறிகுறிகள்லாம் காணாமல் போயிடும். ஸோ நோயாளிகள் சில பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, எனக்கு அறிகுறிகள் போயிடுச்சு, சர்க்கரை வியாதி போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு மாத்திரை நிறுத்திடுவாங்க. இப்போது திரும்பவும் வந்து மாத்திரை நிறுத்தின பிறகு சில பேருக்கு 1 வாரத்துலையோ சில பேருக்கு 1-2 மாதங்களில் சர்க்கரை திரும்பவும் ரத்தத்தில் அதிகமாக ஆரம்பிக்கும். அந்த அதிகமாகிற சர்க்கரை வந்து இப்போ போன தடவை அறிகுறிகள் வந்தது,
இப்போ வந்து அவங்களுக்கு அறிகுறி வருமானு கேட்டால் சிலருக்கு வரும், பலருக்கு வராது. ஸோ அது அறிகுறி இல்லைன்றதால அவங்க சரி மாத்திரை நிறுத்திடும், நம்ம இப்போ நல்லா தான் இருக்கும் அப்படின்ட்டு அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. பட் அவங்களோட ரத்த சர்க்கரை லெவல் செக் பண்ணி பார்த்தோம்னா 300 400 இருக்கும். எந்த ஒரு அறிகுறியும் அந்த சமயத்தில் இருக்காது. நோயாளிக்கு எந்த தொந்தரவும் அந்த 300 400 சர்க்கரையால் இருக்காது. ஆனால் பிறகு ஒரு 6 மாதம் கழித்து அந்த 300 400லேயே அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு 6 மாதம் கழித்து பார்த்தோம்னா கால் பாதத்தில் எனக்கு மரத்து போச்சு அப்படின்வாங்க, அல்லது எனக்கு திருப்பியும் டயர்ட்னஸ் வருது அப்படின்வாங்க. அந்த டைமில் திரும்பவும் நாம் அவங்கள அசஸ்மெண்ட் டெஸ்ட்டுகள் செஞ்சு பார்க்கும்போது அவங்களுக்கு சர்க்கரை நோய் திரும்பி வந்திருக்கும். அதிக சர்க்கரையால் அந்த 6 மாதமாக 1 வருஷமாக சர்க்கரையை வந்து எந்த ஒரு டெஸ்ட்டும் பண்ணாமல் கண்ட்ரோல் பண்ணாமல் அதிகமாக வச்சுட்டு இருந்த சர்க்கரை உடல் உறுப்புகளை பாதிச்சிருக்கும். கால் நரம்பு பாதிக்கும் போது கால் பாதங்கள் மரத்து போகிறது, அல்லது கிட்னி பாதிப்பு ஏற்பட்டு அந்த பிரச்சனை வருது. ஸோ வந்து ஒரு வியாதியை, அதாவது சர்க்கரை நோய் மட்டும் இருந்த ஒரு சூழ்நிலையை அந்த நோயாளி அவரோட அறியாமையாலேயோ அல்லது அலட்சியத்தாலேயோ பெரிய வியாதி சர்க்கரை வியாதி ப்ளஸ் கால் நரம்பு டேமேஜ் ப்ளஸ் கிட்னி 3 வியாதியை மாற்றுறாங்க. ஸோ ஒரு நோய் வந்து நம்ம சரியாக கவனிக்கலன்னும் போது அது 3 வியாதியை மாறிடுது. சுகர் பேஷண்ட் வந்து வெறும் மாத்திரைகள் மற்றும் உணவு பழக்க முறைகள் வந்து எடுத்துட்டு இருக்காங்கன்னா கூட உடற்பயிற்சி வந்து தொடர்ந்து அவங்களால செய்ய முடியறது கிடையாது. ஒரு கட்டத்துக்கு மேலே நான் தான் வந்து மாத்திரை எடுத்துக்கிறேனே, உணவு பழக்க முறை கூட சரியாக தான் எடுத்துட்டு இருக்கேன், எதுக்கு வந்து உடற்பயிற்சி செய்யணுன்ற ஒரு எண்ணம் வந்துடுது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீ என்ன சஜஷன் சொல்கிறீங்க? இப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆட்டோ பொம்மை இருக்கு இல்லையா, அதை தான் ஞாபகம் வச்சுக்குவோம். சர்க்கரை வியாதியில் 3 விஷயங்களும் வேணும்னு சொன்னேன். உடல் பயிற்சின்னு வரும்போது அதில் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு பெண்கள், இப்போ இவங்களுக்கு வந்து உடல் பயிற்சி செய்யணும் அப்படின்னா, வாக்கிங் போகணும் அப்படின்னா சேஃப்டி இஷ்யூஸ் இருக்குது. இப்போ இவங்க வந்து காலையில் போகும்போது இப்போ வீட்டில் வந்து அவ்வளோ வேலைகள் இருக்கும். காலையில் 6 மணிலேருந்து 9 மணி 10 மணி வரலாம். ஸோ காலையில் வந்து அவங்களுக்கு வாக்கிங்கும் போக முடியாது, ஈவினிங் போகணும்னா சேஃப்டி இஷ்யூஸ். இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வயசானவங்க. இப்போ இவங்க வந்து இருக்கிற டிராஃபிக்கில் எனக்கு பயமாக இருக்குது சார் ரோட்டில் நடந்து போகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இன்னொரு பிஸ்னஸ் மேன் இருக்கு, அவர் சொல்கிறார் சார் எனக்கு டைமே கிடையாது சார், எனக்கு டைம் கிடைக்கும் போது வந்து பார்த்தோம்னா மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, இந்த மாதிரி ஒரு குழப்பங்கள் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து சிம்பிளாக சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒன்று யாருக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அவங்க காலையில் செய்யலாம். காலையில் தான் வாக்கிங் போகணும்னு கட்டாயம் கிடையாது, ஈவினிங்கும் போகலாம். ஃபஸ்ட்டு ஏன்னா நிறைய பேர் வாக்கிங்னா காலையில் மட்டும்தான் பண்ணணும்னு சொல்கிறாங்க, இல்லை ஈவினிங் மாலையும் போகலாம். ரெண்டாவது விஷயம் வந்து வாக்கிங் அப்படின்னா வெளியே போனால் தான் வாக்கிங்னு கிடையாது. வீட்டு மொட்டை மாடியில் இல்லை தோட்டத்தில் இல்லை வீட்டை சுற்றி கூட நடக்கலாம். தட் ஷுட் பி எ நான் ஸ்டாப் வாக்கிங், அதாவது நிறுத்தாமல் 7 மணிக்கு நடக்க ஆரம்பித்தோம்னா 7:30 மணி வரலும் நிறுத்தாமல் நடந்துகிட்டே இருக்கும். சில பேர் வந்து எழுந்து நடந்து வருவாங்க, ஒரு டீ கடையை பார்ப்பாங்க, டீ கடையில் நின்று டீ குடிச்சிட்டு திருப்பி நடப்பாங்க, ஒரு கடை வரும், ஒரு பேப்பர் வாங்குவாங்க, திருப்பி நடப்பாங்க. இந்த மாதிரி ஸ்டாப்பிங்கெல்லாம் வச்சு நடக்கக்கூடாது. நான் ஸ்டாப் வாக்கிங்காக இருக்கணும். வீட்லேயும் நடக்கலாம், வெளியே நடக்கலாம், காலையிலையும் செய்யலாம், ஈவினிங் செய்யலாம். இது வந்து ஜென்ரல் அட்வைஸ். இப்போ இதே வந்து ஒருத்தர் 30 வயசு இருக்கார், அவரை போய்ட்டு நான் வாக்கிங் போகணுமா சார், எனக்கு வேறு ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஸ்விம்மிங், இல்லை சைக்கிள் மிஷின் வாங்கி சைக்கிள் மிதிக்கிறது, அல்லது ஷட்டில் காக் கேம், இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஆக்ஷன் ஃபாஸ்ட் மூவிங் இருக்கிற மாதிரியான உடல் பயிற்சிகள் செஞ்சால் அவங்களுக்கு நல்லது. இது இல்லாமல் வெயிட் லிஃப்டிங் இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. பட் அது பொதுவாக சர்க்கரை நோய் வயது 20 25 30 அந்த மாதிரி நோயாளிகளுக்கு வெயிட் பண்ணுற மாதிரியான உடற்பயிற்சியும் செய்யலாம். சர்க்கரை நோய்கள் வந்த பிறகு அதனுடைய அறிகுறிகளாக வேற ஏதாவது நோய்கள், குறிப்பாக சொன்னோன்னா இதய நோயோடைய பாதிப்புகள் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சர்க்கரை நோய்க்கும் இதய நோய்க்கும் உள்ள தொடர்பு என்ன? இப்போ வந்து நம்ம சர்க்கரை நோயின்னு சொல்கிறோம். சர்க்கரை நோய்க்கு சில பங்காளிகள் இருக்காங்க. அது உதாரணத்துக்கு சொல்லணும்னா முதல்ல சர்க்கரை நோய் வரும், பிறகு பிளட் ப்ரெஷர் ரத்த அழுத்தம் வரும், அதுக்கு பிறகு கொலஸ்ட்ரால், அதுக்கு பிறகு வந்து இதய நோய், கடைசியாக வந்து கிட்னி ப்ராப்ளம். இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப்டர் அனதர், அதாவது முதல்ல ஒரு ஆள் உணர்வாங்க, பிறகு ஒருத்தராக வருவாங்க, கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் அப்படின்னா. ஸோ இப்போ வந்து இதய நோய் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னோம். இதய நோய் வரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதிக சர்க்கரை, அதிக ரத்த அழுத்தம், அதிக டென்ஷன், புகைப்பிடித்தல், சிகரெட் பழக்கம், கொலஸ்ட்ரால். இந்த 5ல் பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த சர்க்கரை வியாதி இருக்கிற நோயாளிகளுக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும், ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், டென்ஷன் அதிகமாக இருக்கும், சர்க்கரை அதிகமாக இருக்கும். ஸோ 5ல் 4 விஷயங்கள் வந்து அவருக்கு இருக்குது. இந்த காரணத்தால் தான் 100 சர்க்கரை நோயாளிகள் எடுத்துக்கிட்டோம்னா ஏறக்குறைய 60 பேர் 70 பேருக்கு இதய நோய் ப்ராப்ளம் இருக்குது. சில பேருக்கு இதய நோய் இருக்கும், வெளியே தெரியாது. சில பேருக்கு இதய நோய் இருக்கும், வெளியும் நெஞ்சு வலின்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்ட்ராங் கனெக்ஷன் வந்து இதய நோய்க்கும் சர்க்கரை நோய்க்கும் இருக்குது. பட் சர்க்கரை நோயாளிகள் இதய நோய் எனக்கு வராமல் தடுக்கணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நாங்கள் சொல்கிறது சர்க்கரையை கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க.
எவ்வளவு? வெறும் வயிற்றில் சர்க்கரை 100க்கு கீழேயும் சாப்பிட்ட பிறகு 160 கீழேயும் இருக்கணும். இரத்த அழுத்தம் 130/80 அல்லது 140/90 வரை இருக்கலாம். அதுக்கு மேலே இருந்தது அப்படின்னா நமக்கு ப்ராப்ளம். கீழே இருந்ததுன்னு நல்லா இருக்கும். அதே மாதிரி கொலஸ்ட்ரால், அதில் 5 விதமான கொலஸ்ட்ரால் இருக்குது. அதில் முக்கியமான வில்லன் கெட்ட கொலஸ்ட்ரால் சொல்லுவோம், எல்டிஎல் கொலஸ்ட்ரால். அது 100க்கு கீழே இருக்கணும். இது தவிர டென்ஷன் குறைக்கணும், சிகரெட் நிறுத்தணும். இதை செஞ்சாங்கன்னா ஒரு சர்க்கரை நோயாளி அவங்களுக்கு மாரடைப்பு ப்ராப்ளம், இதய நோய் வராமல் தடுக்கலாம். சரிங்களா? பட் இது நம்ம சர்க்கரை நோய் அப்படின்னு இருக்கிற ஒரு நோயாளி சர்க்கரை கூடவே ரத்த அழுத்தம், கொலஸ்ட்ரால் இதையும் பார்க்கணும்னு சொல்லுவோம். இந்த காரணத்தால் தான் நிறைய சர்க்கரை நோயாளிகளுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை ரத்த சர்க்கரை தவிர மற்ற டெஸ்ட்டுகளையும் செஞ்சு அவங்க உடலில் மற்ற உறுப்புகள் நிலைமை என்ன, பிரச்சனை இருக்கா இல்லையா, இருக்குன்னா என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் நம்ம அந்த செக்அப் மூலமாக செய்யலாம். உணவு பழக்க வழக்கங்கள் எப்படி டாக்டர்? மனுஷனால் சில விஷயங்களை தவிர்க்க முடியாது. அவனுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு உணவை மக்கள் சாப்பிட்டுட்டே தான் இருப்பாங்க. சர்க்கரை நோயாளிக்கும் எல்லா ஆசையுமே இருக்கும், ஸ்வீட் சாப்பிட்ணும் இல்லை நான்வெஜ் சாப்பிட்ணும், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். எந்த மாதிரியான உணவுகளை எடுத்தால் சுகரை கம்மி பண்ணலாம்? இதை சாப்பிட்டா நார்மலாக இருக்கும், சுகர் பேஷண்ட்டாக இருக்கட்டும் இல்லை நார்மலாக சுகர் வராதவங்களுக்கு ஃப்யூச்சரில் இந்த மாதிரி உணவுகள், காய்கறியாக இருக்கட்டும், கீரைகள் இல்லை பழங்களா இல்லை நான்வெஜ் ஓரளவு கம்மி பண்ணிக்கலாமா? மீன் வகைகள், எந்த மாதிரியான உணவு வகைகள் சாப்பிடலாம்? இப்போ பார்த்தோம்னா எல்லார் வீட்லேயும் ஒரு சமையல் தான் நடக்கும். அதாவது சர்க்கரை வியாதி இருந்தாலும் சரி, ஹார்ட் பேஷண்ட் இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கும் தனித்தனியாக சமையல் செய்ய முடியாது. இந்த காலகட்டத்தில் ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை சமையல் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். வேணும்னா 2 தடவை பண்ணலாம். இதில் நம்ம இந்த நோயாளிக்கு ஒரு தனி உணவு, அந்த நோயாளிக்கு ஒரு தனி உணவுன்னு செய்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அப்போ சர்க்கரை நோயாளிங்க இருக்காங்க வீட்டில், அப்போ நாம் என்ன பண்ணுறது அப்படின்னும்போது நாம் முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டியது இதுதான். சர்க்கரை நோயாளிகளை பொறுத்தவரை நாங்கள் சொல்கிறது மதியம் தினமும் சாதம் சாப்பிடுங்க. இதை நாங்கள் சொல்லிடுறோம், தினமும் மதியம் சாதம். ஆனால் அளவு இதுக்கு முன்னே என்ன சாப்பிட்டுட்டு இருந்தாங்களோ அந்த சாதத்தில் பாதி அளவு சாப்பிடும். 2வது, மதியத்தில் காய்கறிகள் இதுக்கு முன்னே என்ன சாப்பிட்டுட்டு இருந்தாங்களோ அதில் டபுள் மடங்கு சாப்பிடணும். இது மத்தியானத்து. காலையில் டிஃபன், அதாவது இட்லி, தோசை இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி உணவு அவங்க சாப்பிட்லாம். இரவில் கோதுமை சப்பாத்தி இல்லை கோதுமை தோசை இந்த மாதிரி சாப்பிட்லாம். 1. 2வது, நான் வெஜிடேரியன் அசைவ உணவு இருக்கு இல்லையா, அதில் பார்த்தோம்னா சிக்கன், மீன் இது 2ம் வாரத்துக்கு ஒரு முறை குழம்பா செஞ்சு சாப்பிட்ணும். எண்ணெய் ஃப்ரை வேண்டாம். ஸோ இப்போ நம்ம டெய்லி காலையில் மதியானம் நைட்டுன்னு சொன்னேன், அசைவ உணவு பற்றி சொன்னேன். பட் இது போதுமானு கேட்டால் போதாது. ஏன்னா நம்ம அளவு குறைச்சிருக்கோம், சீக்கிரமாக பசிக்க ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா காலையில் நம்ம 8 மணிக்கு சாப்பிட்ருப்போம், ஒரு 10 11 மணிக்கு திரும்பியும் பசிக்கும். அதே மாதிரி மதியானம் சாப்பிட்டுப்போம், சாயங்காலம் 5 மணிக்கு 4 மணிக்கு திரும்பியும் பசிக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைனால தான் நாங்கள் சர்க்கரை நோயாளி ஒரு நாளைக்கு 5 முறை சாப்பிட சொல்கிறோம். எல்லாரும் 3 தடவை சாப்பிட்டோம்னா சர்க்கரை நோயாளிகள் 5 தடவை சாப்பிடலாம். முதல் 3 முறை காலை மதியம் இரவுன்னு போயிடுது. திரும்ப காலையில் ஒரு 11 மணிக்கு அல்லது சாயங்காலம் 5 மணிக்கு திரும்பவும் அவங்க சாப்பிடலாம். ஆனால் சாப்பிட்ற உணவு என்னங்கிறதா முக்கியம். யூஸ்வலி அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த டைமில் வடை, சமோசா, போண்டா இந்த மாதிரி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பிடாம சில பழங்கள், ஆரஞ்சு, ஆப்பிள், கொய்யாப்பழம், மாதுளம்பழம், பப்பாளி பழம், கொய்யாப்பழம் இதெல்லாம் அவங்க சாப்பிடும். இல்லையா சுண்டல், மூக்குள்ள சுண்டல் இருக்குது, காராமணி இருக்குது, பல வகை சுண்டல் வகைகள் இருக்குது, அதை சாப்பிடலாம். இது எதுவுமே இல்லையா 2-3 பிஸ்கட், ஒரு கப் பால் இல்லை காஃபி, இதை நாங்கள் சர்க்கரை நோயாளிகளுக்கு சாப்பிட சொல்கிறோம். பழங்களே சாப்பிடக்கூடாதுன்னு நிறைய பேர் தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பழங்கள்லாம் சாப்பிட்லாம். ஆனால் கண்டிஷன் உணவுக்கு நடுவில், அதாவது காலையில் 11 மணிக்கு அல்லது சாயங்காலம் மாலை 5 மணிக்கு சாப்பிடும். பல பேர் உணவு சாப்பிட்ட பிறகு பழத்தை சாப்பிடுவாங்க, அது கூடாது. ஸோ இந்த மாதிரி 5 முறை நம்ம சர்க்கரை நோயாளி சாப்பிட சொல்கிறோம். அவங்களுக்குன்னு தனி சமையல் வேண்டாம். சாதத்தில் பாதியாக குறைச்சிக்கிறோம். காலையில் டிஃபனு, இரவுலேயும் டிஃபன், இந்த மாதிரி சாப்பிட சொல்கிறோம். அடுத்ததாக டாக்டர், அதை சுகர் பேஷண்ட்டுக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்போ ஒரு சர்க்கரை நோயாளிக்கு அவருக்கு சர்க்கரை வியாதி ஒரு 5 வருஷமாக இருக்குது அப்படின்னா, அந்த எந்த அளவுக்கு அவர் கண்ட்ரோலில் வச்சுட்டு இருந்தார் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. இப்போ நமக்கு அவர் சுகர் நல்லா கண்ட்ரோலில் வச்சுட்டு இருக்காருன்னா அவருக்கு நரம்பு சம்மந்தமான பாதிப்புகள் வரதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. ஆனால் இப்போ அவர் சர்க்கரை வியாதி இருக்குது, சர்க்கரை நான் டெஸ்ட் பண்ணுறதே கிடையாது அப்படின்னா, அவங்களுக்கு முதல்ல காலில் லேசாக அந்த கால் பாதம், அடி பாதத்தில் சுறுசுறுன்னு வலி, ஊசி குத்துற மாதிரி வலி இருக்கும். சில சமயம் வரும், போயிடும், தானாகவே வரும், தானாகவே போயிடும்.
அதனால் நோயாளியும் பெருசாக கண்டுக்கிட்டு வந்துடுச்சு சரியாயிடுச்சு அப்படின்னு விட்டுருவாங்க. ஸோ அது கொஞ்சம் நாளாக அடிக்கடி வரும். அப்புறம் வந்து நெருப்பு பட்ட மாதிரி எரியும் கால் பாதம் அடியிலையோ இல்லை கால் பாதம் மேலேயோ. அதுக்கு பிறகு தான் வந்து கால் வந்து பாதம் மரத்து போகும். ஸோ முதல்ல எக்ஸஸ் பெயின் மாதிரி வரும், அப்புறம் லாஸ் ஆஃப். ஸோ இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் போயிட்டே இருக்கும். இதனால் அதிக சர்க்கரையால் இப்போ இந்த மாதிரி நோயாளிகள் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து நடந்து போகும்போது சாதாரணமாக ஏதாவது ஒரு முள் பட்டுடுச்சுன்னா நமக்கு வந்து எப்படி தெரியும்? அந்த முள் குத்தின வலி நமக்கு தெரியும். அந்த வலி வந்து நமக்கு எப்படி தெரியுதுன்னா, அந்த வலி உணர்ச்சி நரம்பு வழியாக மூளைக்கு போகுது. நம்ம வந்து காலில் ஏதோ பிரச்சனை இருக்குது, டக்குன்னு கால் எடுக்கிறோம், அந்த முள்ளை வந்து எடுத்துடுறோம். ஸோ அந்த காலை சரி பண்ணுறதுக்கு அடுத்த ஸ்டெப் எடுக்கிறோம். ஆனால் சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து அதிக சர்க்கரையால் நரம்பு பாதிக்கப்படும் போது நரம்பு டேமேஜ் ஆகிடும். இப்போது அந்த வலி உணர்ச்சி அவங்களுக்கு குறைவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு காயம் படுது, ஒரு முள் குத்துதுன்னா அவங்களுக்கு உணர்ச்சியாக இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகிடுதுன்னா வந்து வலி இல்லை, ஒன்றும் இல்லை, வலி இல்லை, பிரச்சனை ஒன்றும் இல்லை. இது எல்லாரும் நினைக்கிறதா சர்க்கரை நோயாளிகள் அது மாதிரி தான் நினைக்கிறாங்க. பட் பிரச்சனை என்ன அப்படின்னா, இவங்களுக்கு வலி இல்லைன்றது தான் ஒரே ஒன்று. அங்கே காயம் பட்டுடுச்சு, அதிக சர்க்கரைன்றது ரத்தத்தில் இருக்குது. ஸோ நமக்கு கிருமிகள் வந்து உள்ளே நுழைஞ்சதுன்னா உடனே அந்த அதிக சர்க்கரை இருக்கிற ரத்தத்தில் அதை உண்டு தான் வந்து கிருமி வாழும். ஸோ வந்து நமக்கு இந்த ஒரு பக்கம் வார்னிங் பெயினும் இல்லை, இன்னொரு பக்கத்தில் வந்து நமக்கு அந்த கிருமிகள் உள்ளே நுழைஞ்சதுன்னா உடனே கடன்ட்டு அதிகமாக பெருகி அது சீர் பிடிச்சிடும். ஸோ இந்த காரணத்தால் தான் சர்க்கரை நோயாளிகளை பொறுத்தவரைக்கும் நேற்று அடிபட்டது இன்றைக்கி சீர் பிடிச்சிருச்சு, அடுத்த நாள் காலை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அந்த வார்னிங் சிம்டம் பெயின் கிடையாது. ஒன்று, பேஷண்ட்டும் வலி இல்லைன்றதால அலட்சியமாக இருக்காங்க. 2, 3வது அதிக சர்க்கரை இருக்கிறதால உடம்புல எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி கிருமிகள் வேகமாக பரவி வேகமாக பிரச்சனை கொடுத்து 1 வாரம் 2 வாரம் ஆக வேண்டிய விஷயங்களை 2 நாளில் 3 நாள்லேயே கால் பாதிக்க வச்சு காலையே ஆப்ரேஷன் பண்ணி எடுக்க வச்சிருக்கு. ஸோ அதனால் சர்க்கரை நோய்கள் பொறுத்தவரைக்கும் வலி இல்லை அப்படின்ட்டு அலட்சியமாக இல்லாமல் தினமும் ஒரு முறை அவங்க கால் பாதங்களை வந்து அவங்க செக் பண்ணி பார்க்கணும், கண்ணால் செக் பண்ணி பார்க்கணும். எதுக்காகனா வலி இல்லைன்னு பார்க்கறதுக்கு பதிலாக கண்ணால் எந்த காயங்கள் ஏதாவது இருக்கா, முள் குத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்து கலர் ஏதாவது மாறி இருக்கா அப்படின்னு அவங்க பாதங்களை செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணோம்னா வலி இல்லைனா கூட கண்ணால் பார்த்து கண்டுபிடிக்கலாம் பிரச்சனை இருக்குன்னு. அந்த பிரச்சனை சிறியதாக இருக்கும்போதே உடனே டாக்டரை பார்த்து சரி பண்ணிடலாம், சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் 1 நாள் 2 நாள் தள்ளி போடும்போது அது பிரச்சனை பெரிதாகும், ஆப்ரேஷன் வரும், விரல் ஒன்றுனா கட் பண்ணி எடுப்பாங்க அல்லது காலையை இழக்க வேண்டி வரும். நீங்கள் இப்போ சொன்னீங்க, அதாவது ஒரு சின்ன பிரச்சனை அது அந்த மருத்து போகிறதுனால வந்து அதனுடைய விளைவுகள் வந்து பயங்கரமாக இருக்குது. இப்போ அடிபட்டுருச்சு, ஒரு முள்ளோ ஏதோ ஒன்று அடிபட்டுருச்சு ஒரு சுகர் பேஷண்ட்டை, அடுத்ததாக அவர் என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை? உடனே போய் டாக்டரை மீட் பண்ணுறதா, இல்லை வந்து அவரே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறதா? அடிபட்ட உடனே அடுத்த நடவடிக்கை என்ன எடுக்கணும்? ஃபஸ்ட்டு வந்து அடிபட்டிருக்கு அப்படின்னும் போது அந்த காயத்தோட அளவு சைஸ் அதை பார்க்குறோம். இப்போ ரத்தம் தொடர்ந்து வந்துட்டு இருக்குன்னா நம்ம டாக்டர் தான் போய் பார்க்க போகிறோம். ரத்தம் காயம் வந்து சின்னதாக இருக்குது, ரத்தம் வரல அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுறது? அந்த இடத்த சுத்தமாக தொடச்சி எடுக்கணும். அதுக்கு பிறகு அந்த இடத்துல கலர் ஏதாவது மாறி இருக்கா, நிறம் மாறி இருக்கான்னு பார்க்கணும். வலி அல்லது வீக்கம், முக்கியமாக வீக்கம், அங்கே கூட வலி குறைஞ்சிருக்கும், வீக்கம் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். இதெல்லாம் இருக்குது அப்படின்னா உடனே அவங்க டாக்டர் பார்க்கணும். 1. 2வது அவங்களோட ரத்த சர்க்கரை அளவு இப்போ எப்படி இருக்குது? அதாவது அவங்க போன மாதம் செக் பண்ணியிருப்பாங்க, நல்லா இருந்திருக்கும், இப்போ அடிபட்டு இருக்கு, இந்த சமயத்தில் சுகர் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா இந்த அடிபட்ட டென்ஷனே கூட சுகர் ஏறலாம். அப்படி ஏறுதுன்னா அவங்களோட மாத்திரை அளவு பத்தாது. ஸோ இப்போ அவங்களோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்து அந்த சூழ்நிலையில் மாத்திரை டோஸ் மாற்றணுமா அதிகமாக்கணும்னா அதையும் செய்யணும். ஸோ அவங்க அடிபட்ட காயத்துக்கும் ஒரு டாக்டரை பார்க்க வேண்டியிருக்கு, கூடவே ரத்த சர்க்கரை கண்ட்ரோல் எப்படி இருக்குன்னு பார்க்க வேண்டியிருக்கு. இதில் ஏதாவது ஒன்று மட்டும் செய்வாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, டாக்டரை மட்டும் போய் பார்த்து கட்டிட்டு வருவாங்க, ரத்த சர்க்கரை டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அந்த காயம் தான் வந்து ஆறுறதுக்கு 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் 1 மாதம் ஆகும். இப்போ இதே இன்னொருத்தர் வந்து சர்க்கரையை கண்ட்ரோல் செக் பண்ணி அதுவும் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இந்த பக்கம் கால் கட்டும் போட்டார்னா சீக்கிரம் ஆறிடும். ஸோ அவர் வந்து ஒன்று உஷாராக இருக்கணும், கால் வீக்கம் மாதிரி ஏதாவது வந்துருச்சு அப்படின்னா உடனே டாக்டர் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது கட்டையும் போடணும், கூட சர்க்கரையும் செக் பண்ணி சரியாக இருக்கான்னு பார்த்து. அடுத்ததாக ஒரு கேள்வி டாக்டர், எல்லாருக்கும் இந்த சந்தேகம் இருக்கும், சுகர் வந்து ஒரு பரம்பரை வியாதியா? இப்போ வந்து எங்கள் அப்பாவுக்கு சுகர் இருக்குது, எனக்கு வருமா, எனக்கு இருக்குது, என்னோட பசங்களுக்கு ஏதாவது வருமா அப்படின்னு ஒரு தயக்கங்கள், அந்த கேள்விகள் இருக்குது. அது என்ன ஒரு பரம்பரை வியாதின்னு சொல்லலாமா? அதை இப்போ பார்த்தோம்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்தியாவில் பிறக்கிற எல்லாருக்குமே சர்க்கரை வியாதி வரலாம். இதுதான் கரண்ட் ஸ்டேட்டஸ். அதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம், வாய்ப்புகள் அதிகம். ஃபஸ்ட்டு. 2வது ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, அந்த ஒரு ஒருத்தரோட குடும்பத்தில் சர்க்கரை வியாதி இருந்ததுன்னா அவங்களுக்கு மற்றவங்கள விட வாய்ப்பு அதிகம். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, என் குடும்பத்தில் இல்லை எனக்கு வராதுன்னுவாங்க. இல்லை, இந்தியாவில் பிறந்தால் சர்க்கரை நோய் வரும் ஃபஸ்ட்டு. 2வது உங்கள் குடும்பத்தில் இருக்கா சான்ஸ் அதிகம், குடும்பத்தில் அப்பா அம்மா 2 பேருக்கு இருக்கா சான்ஸ் இன்னும் அதிகம். ஸோ அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். 1.
ரெண்டாவது, குடும்பத்தில் யாருக்குமே இல்லை அதனால் எனக்கு வராது அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. ஏன் அப்படின்னா இன்றைக்கும் பார்த்தோம்னா பாதிக்கு பாதி பேருக்கு குடும்பத்தில் சர்க்கரை நோய் கிடையாது, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கு. ஸோ அதில் வந்து பரம்பரைக்கு இது கனெக்ஷன் இருக்கான்னு கேட்டால் கனெக்ஷன் இருக்குது, பட் அது மட்டுமே பத்தாது. சில பேருக்கு சர்க்கரை வியாதி குடும்பத்தில் இல்லவே இல்லை ஆனால் சர்க்கரை வருது, அந்த மாதிரி ஆட்களும் இருக்காங்க. சர்க்கரை வியாதி குடும்பத்தில் இருக்குது, சரியான உணவு சரியான உடற்பயிற்சி மூலமாக அவங்க சரியாக இருந்துக்கிறாங்க. எங்கள் அப்பாவுக்கு சுகரு, கிட்னியில் தான் இறந்து போனார். அவரை நான் பார்த்து அன்னையிலேருந்து ஆரம்பிச்சு சார் உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி, இன்றைக்கி கூட எனக்கு சர்க்கரை வியாதி வரல அப்படின்னு சொல்கிற ஆட்களும் இருக்காங்க. இப்போ சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து கண் பார்வை குறைபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா டாக்டர்? இப்போ வந்து சர்க்கரை நோயிலும் போது பார்வை குறைபாடு வரதுக்கு பல காரணங்கள் இருக்குது. உதாரணம் பார்த்தோம்னா இப்போ வந்து ஒரு 50 வயசு ஆள் அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து கேட்ராக்ட் கண்புரை வர வயசு. ஸோ அவங்களுக்கு வந்து கண்புரையாலையும் பிரச்சனை வரலாம், அல்லது அதிக சர்க்கரையில் கண் உட்புறம் ரெட்டினா விழித்திரைன்னு சொல்லுவோம், அதில் வந்து ப்ளீடிங் லீக்கேஜ் ரத்த கசிவு இது வந்து வரலாம். ஸோ வந்து இந்த 2 பிரச்சனைகளில் ரெண்டாவது தான் டேஞ்சரஸ். ஏன்னா ரத்த கசிவு ஒருத்தருக்கு வருது அப்படின்னா அவங்களுக்கு அதனால் எந்த அறிகுறியும் இருக்காது. இப்போ நமக்கு அடிபட்டால் ரத்தம் வருது ஆனால் வலிக்குது, ரத்த கசிவு கண்ணுக்குள்ளே வருதுன்னா அதில் வலி கிடையாது. ஸோ ஒருத்தர் வந்து எனக்கு கண்ணு பார்வை நல்லா இருக்குது, எனக்கு தலைவலி கிடையாது, கண்ணு வலி கிடையாது அப்படின்னு சொன்னால் தட் இஸ் நாட் ரெலவெண்ட். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா சர்க்கரை நோயாளியா வருஷத்துக்கு ஒரு முறையோ இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு முறையோ கண்ணுக்கு உள்ள டிராப்ஸ் போட்டு கண்ணுக்குள்ளே லைட் அடித்து பார்க்கணும். நிறைய சர்க்கரை நோயாளிகள் வந்து கண்ணு பவர் மட்டும் பார்த்துட்டு என் கண்ணு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இது அந்த டெஸ்ட்டு கிடையாது, கண் விழித்திரை டெஸ்ட், ரெட்டினா டெஸ்ட். அதை டிராப்ஸ் போட்டு பார்த்து உள்ள கசிவு இருக்கா இல்லையான்னு பார்க்க. கசிவு இல்லை, வெரி குட். கசிவு இருந்தால் அதுக்கு லேசர் தெரப்பின்னு கொடுத்து சரி பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ வழி இல்லை பேசாமல் நான் டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறேன், டெய்லி டிவி சீரியல் பார்க்குறேன்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்தாங்கன்னா உள்ள ரத்த கசிவு இருந்தது அப்படின்னா திடீர்னு ஒரு நாள் கண் பார்வை போயிடும், திடீர்னு போகும், சடன். ஸோ வந்து நான் எனக்கு பிரச்சனை வந்த பிறகு நான் போய் கண் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுல அங்கே பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா கண் சிம்டம்ஸ் வந்துடுச்சு, பிரச்சனை வந்துடுச்சுன்னும் போது இட் வில் பி டூ லேட் டு இன்டர்வியூன். லேசர் தெரப்பி கொடுத்தா கூட அது சரியாகாது. இது ஒரு விதமான கண் ப்ராப்ளம். இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா கண்புரை. இந்த கண்புரை வந்து ஆப்ரேஷன் மூலமாக சரி பண்ணணும். இப்போ சர்க்கரை நோயாளி வந்து ஆப்ரேஷன் கண்புரை இருக்குது ஆப்ரேஷன் பண்ணலாமான்னு கேட்டால் அவங்க டாக்டர் சொல்லுவார் இல்லை சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணிட்டு வாங்க அப்புறம் தான் நான் ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு. ஸோ அப்போ திரும்ப சர்க்கரை நோயாளி வந்து சார் எனக்கு சர்க்கரை அதிகமாக இருக்குது ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு மாத்திரையோ இல்லை இன்சுலினோ போட்டு சர்க்கரையை குறைச்சி அதுக்கு பிறகு கண்புரை ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அப்படி அதிகமாக சர்க்கரை இருக்கும்போது அவங்க எந்த டாக்டரும் ஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணாங்கன்னா அந்த கண் காயம் சரியாக ஆறாது, ஆப்ரேஷன் பண்ண கண்ணே டேமேஜ் ஆகிடும், சீழ் பிடிச்சிடும், கண் பார்வையை கம்ப்ளீட்டாக. அதனால் கண்புரை ஆப்ரேஷன், இன்ஃபேக்ட் சொல்ல போனால் எந்த ஆப்ரேஷனாக இருந்தாலும் சர்க்கரை நோயாளியை பொறுத்தவரையிலும் ரத்த சர்க்கரை சரியாக இருந்தால் தான் அந்த டாக்டர் வந்து ஆப்ரேஷன் செய்வாங்க. ஸோ இதுதான் வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு கண் சம்பந்தமான பிரச்சனைகள். ஒன்று கண்புரை, இன்னொன்று கண்ணில் ரத்த கசிவு. உணவு பழக்க வழக்கங்கள், உடற்பயிற்சி, அப்புறம் மாத்திரைகள் சொன்னீங்க. சர்க்கரை வியாதி உள்ளவங்க வந்து மாத்திரைகள் எடுக்கும் பொழுது அவங்களுக்கு ஏதாவது பின்விளைவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது? இப்போ பார்த்தோம்னா சர்க்கரை வியாதிக்கு வந்து பல விதமான மாத்திரைகள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் பல வியாதிகளுக்கு பல மாத்திரைகள் இருக்குது. பக்க விளைவுகள் இல்லாத மாத்திரைன்னு ஒன்று கிடையாது, உலகத்தில் எங்கேயுமே கிடையாது, இதுவரை யாரும் கண்டுபிடிக்கல. எதுக்கு சொல்ல வரேன்னா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமே நஞ்சாகும்னு சொல்கிறாங்க. அது மாதிரி மாத்திரை எவ்வளோ பர்ஃபெக்டான மாத்திரையாக இருந்தாலும் அதை வந்து சாப்பிட்டா சைடு எஃபெக்ட் வரலாம். ஆனால் எத்தனை பேருக்கு வருன்றது தான் பார்க்க. இப்போ வந்து ஒரு மாத்திரை எடுத்துக்கிட்டோம்னா சாப்பிட்டோம்னா 10 பேரில் ஒருத்தருக்கு வருன்னுவாங்க. இது இன்னொரு மாத்திரை எடுத்துக்கிட்டோம்னா 1000 ஒருத்தருக்கு வருன்னுவாங்க. இன்னொருத்தர் எடுத்துக்கிட்டோம்னா 10,000 ஒருத்தருக்கு தான் இந்த சைடு எஃபெக்ட் அப்படின்னு. ஸோ அப்போ வந்து மீதி 99 பேர் இல்லை 999 பேர் வந்து சைடு எஃபெக்ட் இல்லாமல் அந்த மாத்திரையை சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா மாத்திரையை சாப்பிட்றோம் அப்படின்னோம்னா அந்த மாத்திரையால் சைடு எஃபெக்ட் வரும், எனக்கு வருதான்னு பார்க்கணும். எனக்கு வரல நான் அப்படி யோசனை பண்ணணுமே தவிர எனக்கு சைடு எஃபெக்டே இல்லாத மாத்திரையை கொடுங்க அப்படின்னு இல்லாத ஒரு மாத்திரையை தேடும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து என்னென்னா சில நோயாளிகள் வந்து என்ன நினைக்கிறாங்க, நான் வந்து இப்போ சர்க்கரை வியாதி எனக்கு 10 வருஷமாக இருக்குது, 10 வருஷமாக நான் மாத்திரை சாப்பிட்டுட்ருக்கேன், ஸோ அவ்வளோ மாத்திரை நான் சாப்பிட்ருக்கேன், நான் இது எனக்கு உடம்பு டேமேஜ் ஆகிடுமா அப்படின்னு நினைப்பாங்க. இப்போது நானே ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ வந்து நம்ம பிறந்து வளர்ந்து வரும்போது பல உணவுகள் சாப்பிட்றோம். உதாரணத்துக்கு பார்த்தோன்னா இப்போ நம்ம ஊரில் அதிகமான உணவு சாப்பிட்றது இட்லி. பிறந்துலேருந்து இது நாள் வரைக்கும் இட்லி சாப்பிட்டுட்ருக்கோம். இட்லியால் எனக்கு சைடு எஃபெக்ட் ஏதாவது வந்துச்சான்ட்டு யாரும் பயப்படுறது கிடையாது. ஏன்னா நம்ம சாப்பிட்ற உணவு ஜீரணமாயிட்டு உடல் கழிவு வழியாக உடம்பை விட்டு வெளியே போயிடுது. இது எல்லாருக்கும் தெரியும், அதனால் யாரும் பயப்படுறது இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நம்ம சாப்பிட்ற மாத்திரைகளும் அதே கேட்டகரி தான். நம்ம சாப்பிட்ற மாத்திரைகளும் ஜீரணமாகி வேலை செஞ்சு அதுக்கு முடிச்சுட்டு உடம்பு விட்டு யூரின் வழியாகவும் மோஷன் வெளியே போயிடும், உடம்புல தங்குறது இல்லை.
அதனால தான் நம்ம அடுத்த நாள் அடுத்த மாத்திரையை போடுறோம். இப்போ ஒரு மாத்திரை உடம்புல தங்கிடுச்சு அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரே ஒரு மாத்திரையை கொடுத்துட்டு வாழ்நாள் பூரா இந்த மாத்திரை உடம்புல இருக்க போது அது பார்த்துக்கும் வேலையை அப்படின்னு சொல்லிடலாம். அந்த மாதிரி மாத்திரையும் யாரும் கண்டுபிடிக்கவும் முடியாது. அதனால தான் நாங்கள் சொல்கிறது, நீங்கள் 10 வருஷமாக மாத்திரை சாப்பிட்றீங்கன்னு நினச்சி பயப்பட வேண்டாம். 10 வருஷமாக சாப்பிட்ட மாத்திரைகளும் அந்தந்த நேரத்தில் உடம்பு விட்டு வெளியே போயிடுது. அதனால் 10 வருஷமாக மாத்திரை சாப்பிட்றேன், என் உடம்பு வருமா இது வருமானு பயப்படாதீங்க. ஒன்று. ரெண்டாவது, கண்ணு முன்னாடி இருக்கிற சர்க்கரையை வந்து நீங்கள் கவனம் கொள்ளுங்கள். அதை பார்த்து பயப்படுங்க. அது 100க்கு மேலே போகக்கூடாது, 160க்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு நம்ம யோசனை. அப்படி பண்ணும்போது அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும். ஸோ மாத்திரையை கண்டு பயப்படக்கூடாது. அதிகமாக வருஷம் சாப்பிட்றேன், பல வருஷங்களாக சாப்பிட்றேன்னு சொல்லக்கூடாது. ப்ளஸ் வந்து மாத்திரைகள் சர்க்கரை நோயாளி பிரச்சனையை பொறுத்தவரை இதுதான். சர்க்கரைக்குன்னு மாத்திரைக்கு இருக்குது, கொலஸ்ட்ராலுக்கு, ஹார்ட்டுக்குன்னு அவனோட மாத்திரை கவுண்ட் அதிகமாகிடுது. ஸோ அது வந்து ஒரு பிரச்சனை தான். பட் நமக்கு வேறு வழி இல்லை. அவங்க சர்க்கரை நோயாளிக்கு சர்க்கரை மட்டும் பார்த்துட்டு மாரடைப்பில் கோட்டை விட முடியாது, கிட்னியை கோட்டை விட முடியாது. அதுக்கும் சில ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ், தடுப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டியது. அதனால் வந்து சர்க்கரை நோயாளியை பொறுத்தவரைக்கும் மாத்திரைகள் சில பேருக்கு காலையில் 2, இரவு 3, இல்லை காலையில் 4, இரவு 5 அது மாதிரிலாம் சாப்பிட வேண்டிய சூழ்நிலை கூட இருக்குது. பட் அவங்க அந்த மாத்திரையை கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டு சரியாக இருக்க வரலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதையும் மீறி மாத்திரை சைடு எஃபெக்ட்னு அவங்களுக்கு வந்ததுன்னா மாத்திரையை நிறுத்தாமல் நேராக போய் டாக்டர் பார்த்து, சார் இந்த மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு வேறு மாத்திரை கொடுங்க அப்படின்னு கேட்டால் அவர் வேறு கொடுக்க போகிறார். அவ்வளோதான். அதுதான் நீங்கள் நிகழ்ச்சியில் சொன்னீங்க, இந்தியாவில் பிறந்த எல்லாருக்குமே வந்து சுகர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. அது என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாமா டாக்டர்? என்ன ஒன்று வந்து ஜீன்ஸ். அதாவது வந்து இப்போ வெள்ளைக்காரங்க எடுத்துக்குவோம், இந்தியர்கள் எடுத்துக்குவோம். அவங்களோட ஜீன்ஸ் பிரகாரம், அவங்களோட உடம்பு வாகு பிரகாரம் பார்த்தோம்னா அவங்களுக்கு சர்க்கரை வியாதி வரதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஆனால் இந்தியாவில் நம்மளுக்கு உடம்புல இருக்கிற பரம்பரை ஜீன்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு பிரகாரம் பார்த்தோம்னா நமக்கு எக்ஸஸ் ஃபுட்டு அதிகமாக இருந்தால் முதல்ல நம்ம உடம்புல தொப்பை வரும். அது வந்து உடம்பு தொப்பை வருது அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை ஆரம்பிக்கும். அது கொஞ்ச நாள் அப்படியே இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை அதிகமாகிட்டு இன்சுலின் குறையும், சர்க்கரை வியாதி வரும். இந்த காரணத்தால் தான் வந்து இது வந்து சவுத் ஏஷியன்ஸ், இந்தியா மட்டும் கிடையாது, சவுத் ஏஷியன்ஸ் இன்க்ளூடிங் இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, மலேசியா, இந்த ஊரெல்லாம் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் நான். ஸோ இந்த மாதிரி ஊர்கள் இருக்கவங்களுக்கு பரம்பரையில் ஜீன்ஸ்லேயே சர்க்கரை வியாதி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நாம் வந்து அதிகப்படுத்தணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா அந்த காலத்தில் 60 வயசில் வந்தது சர்க்கரை, ஏன் இப்போ 40 வருது? அன்னைக்கு இருந்த இந்தியா தான் இன்றைக்கும் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். கிடையாது. அன்னைக்கு வந்து 60 வயசில் இருந்தவர் அவரோட சின்ன வயசில் ஸ்கூலுக்கு 5 ஃபர்லாங் நடந்து போயிருப்பார். மைல் கூட இல்லை, ஃபர்லாங் நடந்து போய் தான் ஸ்கூலுக்கு போயிருப்பார். இன்னைக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலுக்கு 2 வீலரு, ஆட்டோ, கார், இப்படி தான் நிலவரம் இருக்குது. இது தவிர டென்ஷன் இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் இல்லை, இந்த காலத்தில் இருக்குது. அதனால தான் 60 சர்க்கரை வந்தது, இப்போ 40 வருது. ஸோ வந்து இந்த மாதிரி காரணங்கள் ப்ளஸ் பாரம்பரிய ஜீன்ஸ், டிஎன்ஏ இதெல்லாம் சேருவதால் தான் சர்க்கரை வியாதி வந்து இந்தியாவில் வரதுக்கான வாய்ப்புகள், இந்தியாவில் பிறந்தாலே வரலாம் அப்படின்ற மாதிரி நான் சொன்னது. சர்க்கரை நோய்களை வந்து சுய பரிசோதனை முறைகள் எப்படி வந்து செஞ்சுக்கலாமா, இல்லை வந்து ஒவ்வொரு முறையும் வந்து டாக்டர் போய் பார்க்கணுமா? இல்லை, டாக்டரை பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. நாங்கள் எங்களோட பேஷண்ட்டுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, மாத்திரையை சாப்பிடுங்க, மாதம் ஒரு முறையோ இல்லை 2 மாதத்துக்கு ஒரு முறையோ சர்க்கரையை வந்து லேபில் போய் டெஸ்ட் பண்ணுங்கள். வெறும் வயிற்றில் 100 கீழையும் சாப்பிட்ட பிறகு 160 கீழையும் இருக்குது அப்படின்னா அந்த நோயாளி டாக்டரை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. திரும்பவும் அடுத்த மாதமோ இல்லை 2 மாதம் கழித்தோ டெஸ்ட் பண்ணணும். டாக்டருக்கு வேலை எப்போ வரும்னா, மாத்திரை வேலை செய்யலை, சர்க்கரை அதிகமாக இருக்குது அப்படின்னாலோ, அல்லது சாப்பிட்ற மாத்திரையில் வயிறு பிரச்சனை இருக்குது அப்படின்னாலோ, இல்லை புதுசாக ஒரு பிரச்சனை, தலைவலி இருக்குது, ஜுரம் இருக்குது அப்படின்னாலோ தான் டாக்டரை பார்க்கணும். வெறும் டெஸ்ட்டு, ரிசல்ட்டு, மாத்திரை இதுதான் நாங்கள் எங்கள் நோயாளிக்கு சொல்லிக் கொடுக்குறது. இந்த டெஸ்ட்டை வந்து அவங்க லேபில் போய் செய்யலாம், அல்லது இந்த குளுக்கோமீட்டர் மிஷின், அதாவது விரலில் குத்தி டெஸ்ட் பண்ணுவாங்க, அதை வந்து நம்ம கற்றுக்கிட்டு நம்ம வீட்டிலே கூட செய்யலாம். இது வந்து வயசானவங்க 70 வயசு இருக்காங்க, ஒருத்தரையும் ஆட்டோ பிடிச்சிக்கிட்டு அவங்க லேபுக்கு போகணும், டாக்டரை பார்க்கணும் அப்படின்ற சூழ்நிலை இருக்கிற 70 வயது ஆட்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். இது தவிர நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம செய்கிற டெஸ்ட்டை சரியான முறையில் செய்யணும். இப்போ பல நோயாளிகள் பார்த்தோம்னா வந்து காலையில் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா டெஸ்ட் பண்ணுற அன்னைக்கு காலையில் மாத்திரை போடாமல் டெஸ்ட் செய்வாங்க. அது தவிர சில சமயம் பார்த்தோம்னா அவங்க வந்து வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. அன்றைக்கி காலையில் ரத்தம் கொடுத்துட்டு பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலில் போய் சாப்பிடுவாங்க. ஹோட்டலில் போய் சாப்பிட்றதால அங்கே இருக்கிற பொங்கல், பூரி இந்த மாதிரி உணவு சாப்பிடுவாங்க. அவங்க வீட்டில் சாப்பிட்ற இட்லி, தோசையை சாப்பிட மாட்டாங்க. தவிர வந்து சில பேர் பார்த்தோம்னா நைட் டியூட்டி பார்த்துருப்பாங்க, அதுக்கு முன்னாள் நைட்டு 12 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஸோ அரைகுறை தூக்கம், இதை வந்து காலையில் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி காரணங்கள் எல்லாமே ரிசல்ட்டை வந்து தப்பாக கொடுக்கும். இப்போ நாம் வந்து ஒரு சர்க்கரை டெஸ்ட்டு பண்ணுறோம் அப்படின்னா மாத்திரை சரியாக வேலை செய்யுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நாம் அந்த ரத்த சர்க்கரை டெஸ்ட்டையே செய்கிறோம். சில நோயாளிகள் அன்னைக்கு மாத்திரையை போடாமல் பண்ணுறதால சுகர் அதிகமாக இருந்ததுன்னா மாத்திரை டோஸ் நம்ம இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துக்கு இன்ஸ்பெக்ஷன் போகிறோம் ஆஃபீஸ். ஸோ நம்ம என்னைக்கு போவோம்? மண்டே போவோம், இல்லை டியூஸ்டே போவோம், இல்லை ஃப்ரைடே போவோம். ஆனால் சண்டே போக மாட்டோம். ஏன்னா ஆஃபீஸில் யாரும் இருக்க மாட்டாங்க, சிம்பிளாக சொல்லணும். அதே மாதிரி சுகர் டெஸ்ட்டை என்னைக்கு பண்ணணும்?
மாத்திரை போட்டுட்டு இருக்கும்போது பண்ணணும். மாத்திரை நேற்று காலி ஆயிடுச்சு இல்லை இன்னைக்கு காலையில் போடலை பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக திரும்பி அதே மாத்திரையை ஒரு 10 நாளைக்கு வாங்கி போட ஆரம்பிச்சு அந்த சமயத்தில் தான் டெஸ்ட். அந்த டெஸ்ட்டில் தான் ரிசல்ட் நல்லா இருக்கா இல்லைன்னு தெரியும். டாக்டரும் அதை பார்த்துட்டு மாத்திரை டோஸ் மாற்றணுமா இல்லை சரியாக இருக்கான்னு முடிவெடுக்க முடியும். மாத்திரைக்கு லீவ் விட்டுட்டு டெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறது. இதுவரை மருத்துவர் நேரம் நிகழ்ச்சியில் வந்து டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் வந்து சர்க்கரை நோய் மருத்துவர். சர்க்கரை நோய் உள்ளவர்கள் எந்த மாதிரியான உணவு பழக்க வழக்கங்கள், உடற்பயிற்சிகள், மாத்திரை முறைகள், நோயின் அறிகுறிகளை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதனுடைய நடவடிக்கை என்ன, எப்படி வந்து உடற்பயிற்சி மேற்கொள்றது போன்ற விஷயங்களை வந்து நேயர்களுக்கு சொன்னாங்க. எந்த மாதிரியான உணவு பழக்கங்கள், உடற்பயிற்சி முறைகள் செய்தால் சர்க்கரை நோயை குறைக்கலான்ற விஷயத்தை கூட மக்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இவ்வளோ நேரம் உங்களோட நேரத்தை எங்களோட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். மக்களுக்கு வந்து ரொம்ப எளிய முறையில் நிறைய சந்தேகங்கள் இருக்கும் சர்க்கரை நோயாளிகளுக்கு, அவங்களுக்கு எளிய முறையில் அவங்களுக்கு புரிகிற விதமாக சொன்னதுக்கு மிகவும் நன்றி. நன்றி. வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டது பல்வேறு மருத்துவ துறைகளில் இருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடல். மருத்துவ நேரம் விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். தமிழ்ச்சுடர், வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒளி ஓவியம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. இன்றைய தமிழோவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. மனிதன் கடைபிடிக்க வேண்டிய நற்பண்புகள் பற்பல. அவற்றில் தலையாயது தன்னடக்கம். ஈகை குணம், அன்புடைமை இவையெல்லாம் சிறந்தவை. ஆயினும் தன்னடக்கம் இல்லாது போனால் இந்த பண்புகள் சிறக்காது. மனித வாழ்க்கைக்கு சிறந்த அடக்கம் தேவை. பழங்காலத்தில் அடக்கம் என்ற ஒரே சொல் பல பண்புகளை விளக்கியது. ஆனால் இன்று அடக்கம் என்ற பண்பு விரிந்து தனியே சொல்கிற வகையில் அமைந்துள்ளது. இந்த உலகத்தில் பெரும்பாலானோர் துன்பப்படுகின்றனர். துன்பங்கள் எதனால் ஏற்படுகின்றன? ஒரு பொருளை நம்ம கண்ணால பாக்குறோம். பாக்குறவங்க எல்லாரும் அந்த பொருளை பார்த்துட்டு பேசாம இருக்கிறது இல்ல. அதை எப்படியாவது அடையணும் அப்படின்னு பல பேர் நினைக்கிறாங்க. அந்த நினைப்பு ஆசையா வளருது. அதை பெற முயற்சி செய்யறாங்க. அந்த முயற்சியின் விளைவாக பல துன்பங்களை அடைகிறாங்க. இவ்வாறு ஐம்புலன்களால அடையும் இன்பத்தை அனுபவிக்கும் எண்ணமும் ஆசையும் பெருகுகின்றன. இவற்றை தடையில்லாமல் பெற சிலருக்கு வாய்ப்பில்லாம போகலாம். வாய்ப்பு இல்லாதவங்க தங்களுக்கு வாய்ப்பு இல்லையே என்று எண்ணி ஆறுதல் அடைகிறது இல்லை. அவற்றை எப்படியாவது அடைய வேண்டும் என்று விரும்பி கிடைக்காததுல துன்பம் அடைகிறாங்க. ஒரு சிலர் ஒரு படி மேல போய் அதை அடையணும்னு தவறான வழிகளில் ஈடுபடுறாங்க. அதனால பெருந்தொல்லைகளுக்கு ஆளாகிறாங்க. இந்த புலன்களை ஆட்டி படைப்பது எது? மனம். மனம் எப்போதும் எதிலையும் ஆறுதல் பெறுவது இல்லை, நிறைவு கொள்வது இல்லை. ஓரளவுக்கு கிடைத்தா போதும் என்று நினைப்பதில்லை. கிடைக்க கிடைக்க மேலும் மேலும் அடைய வேண்டும் என்ற ஆசை ஊற்றா பெருகுது. இந்த ஐம்புலன்களையும் அடக்குவோர் துன்பத்தை வெல்லுவர். துன்பத்திலிருந்து விடுபடுவதே மிக சிறந்த இன்பம் இல்லையா? இந்த அடக்கம் என்னும் பண்பு துன்பங்களிலிருந்து விடுவிப்பதோடு நிற்பதில்லை, வேறு எத்தனையோ நன்மைகளையும் செய்கின்றது. கல்வி செல்வத்தை பெற கண்ணும் செவியும் ஒத்துழைக்க வேண்டும். இந்த ஒத்துழைப்பு எப்படி கிடைக்கும்? தானே கிடைக்குமா? இல்லை, அவற்றை அடக்க வேண்டும். இவை தன்னிலை ஒழுக்கம். ஒழுக்கம் இரு வகையானது. ஒன்று தன்னிலை ஒழுக்கம், மற்றொன்று சமூக ஒழுக்கம். இதுல சமூக நல்லொழுக்கங்கள் சமூகத்தை சீரமைக்கும். சூழ்நிலை வாழ்க்கைக்கு இசைந்ததா அமையும். நல்லெண்ணம் வளரும், நம்பிக்கையும் வளரும். என்னைக்கும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். நாடு பரப்பளவுல பெரியது, பல கோடி மக்கள் வாழ்வது. மக்கள் ஒன்றாக வாழும் இடத்துல நல்லெண்ணம் இன்றியமையாத ஒன்று. அதனால தேசிய ஒழுகலாறுகளை நாம மேற்கொள்ள வேண்டும். நம்முடைய புலன்களை ஆட்டி படைப்பது மனம் என்னும் கருவிதான். இதை எப்படி கட்டுப்படுத்துவது? பயிற்சினால்தான் இதை கட்டுப்படுத்த முடியும். எந்த வேளையில் எதை செய்ய வேண்டுமோ அதை தவறாமல் செய்து முடிக்கும் பழக்கத்தை முதலில் மேற்கொள்ள வேண்டும். அதே போலவே பெருமிதம் என்ற பெரிய நோயிலிருந்து தன்னைத்தானே காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு வகுப்புல 2 மாணவிகள் இருந்தாங்க. இருவருமே நல்லா படிக்கிற மாணவிகள் தான். பள்ளியில நடக்கும் தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களையே பெற்று வந்தாங்க. முதல் மதிப்பெண்களையும் இவங்க தான் வாங்கிட்டு வந்தாங்க.
அதுல ஒரு மாணவி சில குடும்ப பிரச்சனைகளால சரிவர படிக்க முடியாம போய் தேர்வுகள்ல இன்னொரு மாணவியை விட குறைந்த மதிப்பெண்களை எடுத்துட்டாங்க. இத பார்த்த அந்த மாணவிக்கு தான் தான் எல்லாமே என்ற எண்ணம் தலை தூக்க ஆரம்பிச்சது. மற்றொரு மாணவிய மட்டம் தட்ட ஆரம்பிச்சாங்க இன்னொரு மாணவி. இதுவும் ஒருவித அடக்கமின்மை தானுங்க. என்னதான் நல்லா படிச்சாலும் மதிப்பெண்கள் வாங்கினாலும் மற்றவர்களை துன்புறுத்துவது தவறான ஒரு விஷயம் தானே. மற்றொரு மாணவியோ இதையெல்லாம் பொருட்படுத்தாம நல்லா படிச்சாங்க. இறுதி தேர்வில நல்ல மதிப்பெண்கள் பெற்று மாவட்டத்தில் முதலிடத்தை பிடிச்சாங்க. அதனால நம்ம திறமை வாய்ந்தவரா இருந்தாலும் அடக்கத்தோட இல்லைன்னா திறமைக்கான உழைப்புக்கான பலனை அடைய முடியாது. தன்னடக்கம் என்ற சிறந்த பண்பினை பெற வேண்டுமாயின் மற்றவர்களிடம் குறை காணும் தீமை அறவே கூடாது. அடக்கம் என்னும் செல்வத்தை முயன்று பெற்ற வெற்றியே தவத்தால் அடைந்த ஆற்றலாகும். பொருட்செல்வம் முதலானவை இந்த உலகில் சிறப்புடன் வாழ துணை புரிபவை. அடக்கமும் செல்வத்திற்கு எல்லாம் தலை சிறந்த செல்வமாகும். இதையே வள்ளுவர் எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்கிறார். செருக்கு இல்லாமல் அடக்கமாக வாழ்வது எல்லாருக்குமே நல்லதுதான். செல்வங்களுக்கு அது மேலும் சிறந்த ஒரு செல்வமாக விளங்கும் என்கிறார். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒளி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8. உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் நிகழ்ச்சி. உங்கள் விஐடி பண்பலை 90.8 எவினேசர் எய்டட் நடுநிலை பள்ளி மாணவர்கள் வழங்கும் பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் முதலாவதாக தமிழின் தொன்மை பற்றி வில்லுப்பாட்டு பாட வருகிறார்கள் ரோஜா, சரஸ்வதி, சிவரஞ்சனி, அல்மாஸ், ஷீனா கௌசர், சுப்ரியா, கதீஜா மற்றும் ஜான்சி. தொடங்கலாமே. தன்னடக்கம் என்று சொல்லியே
உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் தொடர்வது காந்திஜி பற்றிய சிறப்பு உரை. வழங்குபவர் எபினேசர் எய்டட் நடுநிலைப் பள்ளி மாணவி ஏ ரோஜா. அனைவருக்கும் என் இனிய வணக்கம். நான் பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு மகாத்மா காந்தியடிகள். அன்பு, மனிதநேயம், அகிம்சை, தியாகம், வாய்மை பேசுதல் என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கியவர் காந்தியடிகள். தேச தந்தை என எல்லோராலும் அழைக்கப்படுபவர். இந்தியா மட்டுமின்றி உலகமே வியந்து போற்றும் தலைவராக விளங்கிய காந்தியடிகள் வாழ்க்கை இளைய தலைமுறைக்கு ஒரு முன்மாதிரியாக விளங்குகிறார். காந்தியடிகள் குஜராத் மாநிலத்தில் உள்ள போர்பந்தர் என்னும் ஊரில் 1869ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 2ஆம் நாள் பிறந்தார். இவரின் தந்தையார் பெயர் கரம்சந்த் காந்தி, தாய் புத்திலிபாய் அம்மையார் ஆகும். தாயிடம் இருந்து இறை நம்பிக்கையையும் அன்பு செலுத்துவதையும் கற்றுக்கொண்டார். பள்ளியில் படிக்கும் காலத்தில் ஒரு சராசரி மாணவராக திகழ்ந்த காந்தியடிகள் பின்னர் இங்கிலாந்து நாடு சென்று பாரிஸ்டர் பட்டம் பெற்று வந்தார். காந்தியடிகள் தனது 12ஆம் வயதில் கஸ்தூரிபாய் அம்மையாரை மணந்தார். 19ஆம் வயதில் மனைவியை பிரிந்து வழக்கறிஞர் படிப்புக்காக இங்கிலாந்து சென்றார். பட்டம் பெற்ற காந்தியடிகள் இந்தியா திரும்பினார். மும்பையில் 2 ஆண்டுகள் வழக்கறிஞராக பணியாற்றியவர். பின் தென்னாப்பிரிக்கா சென்று பணியாற்றினார். காந்தியடிகள் தன் இளங்காலத்தை பெரும்பாலும் தென்னாப்பிரிக்காவிலேயே கழித்தார் என்பதே உண்மை. 1893ஆம் ஆண்டு முதல் 1914ஆம் ஆண்டு வரை தென்னாப்பிரிக்காவில் வழக்கறிஞர் பணி செய்து வந்தார். ஆங்கிலேயரின் ஆதிக்கத்தில் இருந்து தென்னாப்பிரிக்காவில் இந்தியருக்கு எதிராக நிறவெறி கொள்கை நிலவி வந்தது. அதனை கண்டு காந்தியடிகளின் நெஞ்சம் கொதித்தது. ஆங்கிலேயருக்கு எதிராக சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்கினார். காந்தியடிகள் அதனை கண்டு மகிழ்ச்சி அடைந்த தென்னாப்பிரிக்க இந்தியர்கள் காந்தியடிகளை தங்களின் தலைவராக ஏற்றுக்கொண்டனர். ஆங்கிலேய அரசோ காந்தியடிகளை பலவாறு துன்பத்திற்குள்ளாக்கியது. 1914ஆம் ஆண்டு இந்தியா திரும்பிய காந்தியடிகள் இந்திய சுதந்திரத்திற்காக போராடும் துணிவு கொண்டார். பால கங்காதர திலகரின் மறைவுக்கு பின் இந்திய சுதந்திர வீரர்களை வழிநடத்தும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். இருப்பினும் திலகரை போன்று தீவிரவாத முறைகளை கையாளாமல் அகிம்சை வழியை பின்பற்றினார் காந்தியடிகள். மிதவாத போராட்டத்தை நடத்தி வந்த கோபாலகிருஷ்ண கோகலேயத்தை தன் குருவாக ஏற்றுக்கொண்டார் காந்தியடிகள். ரவுலட் சட்டம், அடக்குமுறை போன்ற ஆங்கிலேய சட்டங்களை காந்தியடிகள் தன்னுடைய அகிம்சை வழியிலும் வாய்மை வழியிலும் எதிர்த்தார். ஆங்கிலேயரை எதிர்த்த அதே வழியில் இந்தியாவில் நிலவி வந்த மத வேறுபாடு, தீண்டாமை, பெண் அடிமைத்தனம் போன்றவற்றையும் எதிர்த்து குரல் கொடுத்தவர் காந்தியடிகள். சுதேசி இயக்கத்தை ஆதரிக்கும் பொருட்டு கதர் ஆடையையே உடுத்தி வந்தார் காந்தியடிகள். நலிவுறுத்தியிருந்த இந்திய கைத்தொழில்களை காக்கவும் கிராம முன்னேற்றத்தையும் பொதுமக்களிடம் அறிவுறுத்தி வந்தவர் காந்தியடிகள். இந்தியாவின் ஏழைகள் வாழ்வில் வளமை ஏற்படும் வரை தனக்கு அரையாடை போதும் என்று இடுப்பில் மட்டுமே ஆடை அணிந்து வந்தவர் காந்தியடிகள். இந்திய நாட்டின் சுதந்திரத்திற்காக பல போராட்டங்களில் ஈடுபட்டார் காந்தியடிகள். 1930ஆம் ஆண்டு மார்ச் 12ஆம் நாள் ஆங்கிலேய அரசுக்கு எதிரான ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்கினார். அதே ஆண்டில் ஏப்ரல் மாதம் 6ஆம் நாள் உப்பின் மீதான வரியை எதிர்த்து உப்பு சத்தியாகிரகத்தை நடத்தினார். 1942ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் நாள் ஆங்கிலேயரை இந்தியாவை விட்டு வெளியேற வலியுறுத்திய வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் முதல் கூட்டத்தை தொடங்கினார். இந்தியாவிற்கு விடுதலை வழங்கும் வரை நாங்கள் ஓயப் போவதில்லை என்று சுதந்திர வீரர்கள் நாடெங்கும் முழங்கினர். இத்தகைய அகிம்சை போராட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் காந்தியடிகளே. காந்தியடிகளின் உறுதியை பார்த்த ஆங்கிலேய அரசு இந்தியாவிற்கு விடுதலை தர முன் வந்தது. இந்திய நாட்டின் விடுதலைக்கு முன்னேற்றத்துக்கு உழைத்த அந்த மகாத்மா 1948ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 30ஆம் நாள் கோட்சே என்பவரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். தம் தாயகத்திற்காக வாழ்நாளையே அர்ப்பணித்த அந்த மகாத்மா இறந்த தினம் இன்று தியாகிகள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. காந்தியடிகள் மறைந்தாலும் அவரின் புகழ் உலகம் முழுவதும் மனம் வீசி வருகிறது என்பதை நம்மால் மறக்க முடியாது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாரதியார் கவிதை வாசிக்க வருகிறார் எபினேசர் நடுநிலை பள்ளி மாணவி ப. சரஸ்வதி. அனைவருக்கும் வணக்கம். கவிதை. நெஞ்சு பொறுக்குதிலேயே இந்த நிலை கெட்ட மனிதரை நினைந்து விட்டால் அஞ்சி அஞ்சி சாவார் இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனியிலே. வஞ்சனை பேய்கள் என்பார், அந்த குலத்தில் என்பார், இந்த முகட்டில் என்பார், துஞ்சுவது முகட்டில் என்பார், மிக துயர்படுவார், எண்ணி பயப்படுவார். சிப்பாயை கண்டு அஞ்சு வானூர் சேவகன் வருதல் கண்டு மனம் பதைப்பார். துப்பாக்கி கொண்டு ஒருவன் வெகு தூரத்தில் வர கண்டு வீட்டில் ஒளிவான். அப்பால் எவனோ செல்வான், அவன் ஆடையை கண்டு பயந்தெழுந்து நிற்பான். எப்பொழுதும் கை கட்டுவான், இவன் யாரிடத்தும் பூனைகள் போல் ஏங்கி நடப்பான்.
நெஞ்சு பொறுக்குதிலையே இது நினைந்து நினைந்திடனும் வெறுப்புதிலையே. 5 தலை பாம்பென்பான் அப்பன் 6 தலை என்று மகன் சொல்லிவிட்டால் நெஞ்சு பிரிந்திடும். பின்பு நெடுநாள் இருவரும் பகைத்திருப்பார். நெஞ்சு பொறுக்குதிலையே இது நினைந்து நினைந்திடனும் வெறுப்புதிலையே. நன்றி, வணக்கம். பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் தொடர்வது சிறப்பு உரை. வழங்குபவர் எபினேசர் எய்டட் நடுநிலை பள்ளி மாணவி எம் கவிதா. முன்னுரை. இந்தியாவில் ஒளி விளக்காக திகழ்ந்த மாந்தருள் மாணிக்கமாக ஜவஹர்லால் நேரு பிறந்த நாளை குழந்தைகள் தினமாக நாம் கொண்டாடுகிறோம். இவ்விழா பாரத நாடெங்கும் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுகிறது. நேருவும் குழந்தைகளும். பாரத நாட்டின் பிரதமராக திகழ்ந்த நேரு அவர்கள் தம் நாட்டு மக்களிடம் பேரன்பு கொண்டிருந்தார். இதனை உணர்த்தும் வகையில் தன் பிறந்த நாளாகிய நவம்பர் 14ஆம் தேதியை குழந்தைகள் நாளாக கொண்டாட செய்தார். இவர் குழந்தைகளிடையே இருக்கும்போது தம் கவலை அனைத்தும் மறந்து விடுவார். கொண்டாடும் விதம். பள்ளி மாணவ மாணவியர் தத்தம் பள்ளிக்கூடங்களில் காலையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து கொண்டாடுகிறார்கள். விழாவிற்கு தலைமை தாங்குதல், சொற்பொழிவாற்றுதல், கலை நிகழ்ச்சிகள் நடத்துதல் முதலியன மாணவர்கள் மேற்பார்வையிலேயே நடைபெறும். ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு வழிகாட்டிகளாக நின்று பணியாற்றுவர். இதனால் மாணவர்களுக்கு இளம் வயதிலேயே செயலாற்றும் திறமை வளரும். எதிர்கால சமுதாயத்தை உருவாக்கும் ஆற்றல் பெற்ற மாணவர்களாகிய நாம் நேருவை போல் விளங்க வேண்டும். பிறரிடம் அன்பு கொள்ள வேண்டும். ஒற்றுமையுடன் நாட்டை பேணி காக்க வேண்டும். அறிவாற்றலுடன் சிறந்து வாழ வேண்டும். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் தொடர்வது டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் பற்றிய சிறப்பு உரை. வழங்குபவர் அ. சிவரஞ்சனி. அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் APJ அப்துல் கலாம். தமிழகம் வந்த தவ புதல்வர்கள் ஒருவர் நம் இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள். சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்து தன் அயராத உழைப்பினால் உலகம் போற்றும் விஞ்ஞானியாக திகழ்ந்து இந்திய குடியரசுத் தலைவராக உயர்ந்தவர் கலாம் அவர்கள். இந்தியாவை முழு வளர்ச்சி அடைந்த நாடாக மாற்ற வேண்டும் என்று தனியாத ஆவல் கொண்ட தேசப்பற்றால் தமிழகத்தில் ராமேஸ்வரத்தில் 1931ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 15ஆம் நாள் அப்துல் கலாம் அவர்கள் பிறந்தார். இவரது தந்தையின் பெயர் ஜெயினுலாப்தீன், தாய் பெயர் ஆஷியம்மா. கலாம் அவர்கள் ஆரம்ப கல்வி உயர்நிலை பள்ளியில் வரை ராமேஸ்வரத்தில் கற்றார். சென்னையில் பொறியியல் படிப்பை முடித்தார். கல்வி கற்கும் காலத்திலேயே சாதிக்கும் ஆசையும் இந்திய நாட்டின் வளர்ச்சியும் பற்றியும் லட்சியம் கொண்டார். கலாம் துவக்கத்தில் விமான உற்பத்தி மற்றும் வளர்ச்சி நிறுவனத்தில் பணிக்கு சேர்ந்தார். அங்கு நந்தி என்ற ஜெட் விமானத்தை உருவாக்கினார். விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் பணியாற்றும் போது செயற்கைக்கோளை வானில் ஏவுகணையை உருவாக்கும் பணியில் சிறந்து விளங்கினார். விண்வெளி துறையில் அணு ஆராய்ச்சியிடம் இடம் மாறி அங்கு மிகப்பெரிய வெற்றி பெற்றார் கலாம். அப்துல் கலாம் அவர்களின் சேவையை பாராட்டி பல விருதுகள் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளன. டாக்டர் பிரேம் ராய் விஞ்ஞானி விருது, ஓர் பிரகாஷ் சானின் விருது, பத்ம விபூஷன் விருது, தேசிய விருது, இந்திரா காந்தி விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றார். இது தவிர பல்கலைக்கழகம் அவர்களின் சிறப்பு டாக்டர் பட்டம் வழங்கியது. 1998ஆம் ஆண்டு கலாம் அவர்கள் இந்திய நாட்டின் மிக சிறந்த விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவர் பதவியில் அமர்ந்தார். 27/7/2002ஆம் ஆண்டு பாரத நாட்டின் 12வது குடியரசுத் தலைவராக கலாம் அவர்கள் பதவியேற்றார். அயராத உழைப்பும் தியாகமும் சுறுசுறுப்பும் எளிமையும் இன்னும் பல நற்குணங்களை கொண்ட குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் இந்திய நாட்டின் உலக அரங்கில் இன்னுருந்த பல திட்டங்களை கூறி அதை செயல்படுத்த முனைந்து வருகிறார். மாணவர்களை இந்நாட்டின் வருங்கால தூண்கள் என்பதை உணர்ந்து இளைய தலைமுறைக்கு பல உபதேசங்களை கூறி வருகிறார். கலாம் அவர்களின் ஒவ்வொரு சொல்லும் செயலும் நம் நாட்டின் முன்னேற்றத்திற்கானவை என்பதை சிறிதும் ஐயமில்லை. கலாம் அவர்களோடு நாமும் கைகோத்து நம் தேசத்தை ஒரு முழு வளர்ச்சி அடைந்த நாடாக உருவாக்க பாடுபடுவோம். நன்றி, வணக்கம். டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களை பற்றிய சிறப்பு உரை ஆங்கிலத்தில் வழங்க வருகிறார் A. அபினேஸ்ரீ. I wish to give a short speech about my favorite leader, Dr. APJ Kalam, our former president of India. He was such a great person. Was born on 15th October
at island town of Rameshwaram. His parents were Jainulapuddin and Ashiamma. He was a simple and a pious man. He served as a lecturer in university at the last days. Till the end of his life, he followed the principles of his father and lived as one of the common men. On 27th July, he had slept in the arms of God. Thank you for giving me this nice opportunity. Let's all use our opportunities and not wait for the favors and make his dream to fulfill. Thank you. உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் தமிழ் பாடல் ஒன்றை பாட வருகிறார்கள் எபினேசர் எய்டட் நடுநிலைப் பள்ளி மாணவிகள் ஆர் சுப்ரியா மற்றும் ஏ ஷீனா கௌசர். வணக்கம். எபினேசர் பள்ளி மாணவிகள் 8ஆம் வகுப்பு ஆர் சுப்ரியா, ஏ ஷீனா கௌசர். நமது நாடு வேற்றுமையில் ஒற்றுமையை கொண்ட எங்கள் நாடு, வெற்றிக்கு மேல் வெற்றிகளை காணும் எங்கள் நாடு, சாதி மத பேதமின்றி திகழும் எங்கள் நாடு, ஏற்றம் தரும் கல்வி கற்று தருவதெங்கள் நாடு, தமிழகத்து நடனமாகும் பரதநாட்டியம், கேரளத்து நடனமாகும் கதகளியாமே, அழகான குச்சிப்புடி ஆந்திராவின் நடனமாம், இவை அனைத்தும் இந்தியாவின் பாரம்பரிய நடனமாம், இசைகள் பல நடன பல நிறைந்த எங்கள் நாடு, கங்கை கரையோரத்திலே கோதுமை விளையும் நாடு, காவிரி கரையோரத்திலே நெல் விளையும் நாடு, உணவு உடை பழக்க வழக்கம் வேறுபட்ட நாடு, காஞ்சிப்பட்டு காசிப்பட்டு கண்ணை கவரும் நாடு, இமய முதல் குமரி வரை ஒன்று கூடும் நாடு, இயற்கை வளங்கள் நிறைந்திருக்கும் எங்களது நாடு, நிறைந்த வளத்தை பகிர்ந்து கொண்டு மகிழும் எங்கள் நாடு, வேற்றுமையில் ஒற்றுமையை கொண்ட எங்கள் நாடு, வெற்றிக்கு மேல் வெற்றிகளை காணும் எங்கள் நாடு, சாதி மத பேதமின்றி திகழும் எங்கள் நாடு, ஏற்றம் தரும் கல்வி கற்று தருவதெங்கள் நாடு. நன்றி, வணக்கம். பறவைகள் பற்றிய சிறப்பு உரையாடல் வழங்குபவர்கள் எம் விக்னேஷ், ஹச் முஜிபர், ஏ ரோஜா. இன்னைக்கு நாம பறவையை பத்தி பேச வந்துள்ளோம். டாக்டர் சலீம் அலி கானும் பறவை மனிதர், அவர் எழுதின நூல் தான் த புக் ஆஃப் இந்தியன் பேர்ட்ஸ். அப்படியா? நான் முதல்ல போய் நெட்ல போட்டு பார்க்கறேன்ப்பா. இன்னொரு டைம் சொல்ல அதனோட பேரை. த புக் ஆஃப் இந்தியன் பேர்ட்ஸ். அதில் அவர் பல பறவைகள் பற்றி புதிய தகவல்களை அளித்துள்ளார். இன்று பறவை இனம் வேகமாக அழிந்து வருவது, அவற்றை பாதுகாக்க வேண்டியது நமது கடமை. பறவைகளால் தான் காடு உருவானது. எப்படிப்பா காடு உருவாச்சு? ஒரு நிலத்தில் இருக்கக்கூடிய விதைகளை பறவைகள் எடுத்து சென்று, அதாவது உண்பதற்கு எடுத்து செல்லும் வழியில் அதனை போட்டு விட்டது. அதுதான் காடாக உருவானது. இதற்கு மாஸ்டர் பாலினேட்டர், சீட் கேரியர்ஸ் என்று சிறப்பு பெயர்களும் உண்டு. நாம் வீணாக பேசி நேரத்தை செலவிடுவதை விட பறவைகளை உற்று நோக்கி அதை பற்றி அறிந்து கொள்வோம். இன்று நாம் கைபேசியை அதிகமாக உபயோகிக்கிறோம். அதனால் வரும் கதிர்வீச்சினால் பறவை இனம் காணாமல் போகின்றது. பறவை என்றால் சுதந்திரம் என்று பொருள். நாமும் பறவைகள் போல எங்கும் பறந்து நாம் அறிவை வளர்த்துக் கொள்வோம். ஒரு சில இனிமையான பறவைகள் தகவல் பற்றி கூற விரும்புகிறேன். ஹார்ன்பில், இதன் தமிழ் பெயர் இருவாயன். இவை காடுகளில் உயரமான தேக்கு மரங்களில் ஒரு பொந்தில் வாழும். இவை வெளியில் செல்லும் போது இதன் வாயில் களிமண்களை எடுத்து அந்த கூண்டினை பூசிவிட்டு செல்லும். அப்படி என்றால் அந்த கூண்டில் உள்ள குஞ்சுகள் எப்படி உண்ணும்? எப்படி அது வாழும்? எப்படி சுவாசிக்கும்? அதன் வீட்டில் ஜன்னல் என்று சிறு ஓட்டை உள்ளது. அதில் உணவை நேரத்திற்கு நேரம் தருகிறது. அதனால் அவை அதிலும் காற்றை சுவாசிக்கிறது. அப்படி என்றால் பாதுகாப்பாக வைத்திருக்கும் என்று கூறுங்களேன். ஆமாம், இவை எப்பொழுதுதான் ஒரு நாள் வெளியே அதன் குஞ்சுகளை கூட்டிக் கொண்டு வெளியே வரும். அது இப்ப மாலை ஆகிவிட்டுச்சுன்னா வீட்டுக்கு செல்லும் இல்லையா? அப்போ அது எந்த இன்னொரு பறவையும் பார்த்து விடாதா? அவை வெளியே இருக்கும், கூண்டின் அருகிலேயே இருக்கும். எல்லா பறவைகளும் சென்று விட்ட பின் காலை ஒரு சுற்றி வந்த பிறகுதான் அந்த களிமண்களை உடைத்து விட்டு கூண்டிற்குள்
எனக்கு இப்பொழுதுதான் பறவைகள் பற்றியும் அவற்றின் விளக்கங்களை பற்றியும் சேகரிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியுள்ளது. நீங்களும் பறவைகளை பற்றி நேரத்தை வீணாக்காமல் பறவைகளை பற்றி அறிந்து கொள்ளுங்கள். இதற்கு செலவே ஆகாது. ஆமாம் ஆமாம், இவ்வளவு எளிமையாக சொன்னாயே, இதற்கு போய் எப்படி செலவாகும்? நான் சில பறவைகளை சேகரித்துள்ளேன். சரி சொல் பார்ப்போம். பள்ளியின் அருகில் சேவல் ஒன்றை பார்த்தேன். அதன் தலையில் சிவப்பு நிற கொண்டையும் உடம்பில் கருப்பு நிறமும் வால் பகுதியில் பச்சை நிறமும் காணப்பட்டது. அதன் அழகு மிகவும் கூர்மையானது. அது அரிசி தானிய வகைகளை உண்ணும். இவை சண்டையிட்டு விளையாடப்படுகிறது. நீ மிகவும் கவனமாக சேகரித்துள்ளாய். அதனுடைய சிறிய சிறிய வேலைகளையும் மிக கவனமாக சேகரித்துள்ளாய். இதனை போன்றே நானும் ஒவ்வொரு பறவையாக சேகரிக்க போகிறேன். நான் இன்று வீட்டின் அருகில் உள்ள குளத்தில் வெள்ளை கொக்கு ஒன்று பார்த்தேன். அது வெள்ளை நிறத்திலும் காணப்பட்டது. நிலத்தில், குளத்தில், ஏரியில் ஆகிய நீர்நிலைகளில் காணப்படும். அதன் அழகு மிகவும் நீளமான கூர்மையாகவும் காணப்பட்டது. அது மீன் போல நீர்வாழ் உயிரினத்தை உண்ணும். நீயும் மிக அருமையாக சேகரித்துள்ளாய். நீங்கள் இருவரும் சேர்ந்து எனக்கு பறவையின் விளக்கங்களை சேகரிக்க வேண்டும் என்று கூறினீர்கள். இப்பொழுதுதான் அதன் பொருள் எனக்கு புரிகிறது. நானும் இனிமேல் சேகரிப்பேன். உங்கள் இருவருக்கும் என்னுடைய மிக்க நன்றிகள். நீங்களும் இனிமேல் நேரத்தை வீணே கழிக்காமல் பறவைகளை பற்றி சேகரிக்கலாம். அடுத்த நீங்கள் டாக்டர் சலீம் அலியாகவும் ஆகலாம். நன்றி, வணக்கம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் காமராஜர் பற்றிய உரை வழங்க வருகிறார் எபினேசர் நடுநிலை பள்ளி மாணவி ஏ கதீஜா. அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு பெருந்தலைவர் காமராஜர். தென்னாட்டு காந்தி என்று அன்போடு மக்களால் அழைக்கப்படுபவர் கர்மவீரர் காமராஜர். தன்னலம் கருதாது பொதுநலம் கருதிய தலைவர்களுள் ஒருவர் இவர். ஏழை குடும்பத்தில் பிறந்து தன்னிகர் இல்லாத தலைவராக உயர்ந்த உத்தமர். பிறப்பும் இளமையும் 1903ஆம் ஆண்டு தமிழகத்தில் உள்ள விருதுநகரில் பிறந்தார். இவரது தந்தையார் குமாரசுவாமி, தாயார் சிவகாமி அம்மாள். இளம் வயதிலேயே தமிழ்நாட்டின் மீது பற்றை கொண்ட காரணத்தினால் இந்திய விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டவர். அதனால் பலமுறை சிறைச்சாலைக்கும் சென்ற வீரர் இவர். இந்திய நாட்டின் மீது அளவற்ற அன்பு கொண்டிருந்த காமராஜர் நாட்டு மக்களை வெகுவாக நேசித்தார். அவர் பள்ளிக்கூடம் சென்று படித்ததில்லை. இருப்பினும் தமிழகத்தில் ஏழைகள் உட்பட அனைவரும் கல்வி கற்றவராக இருக்க வேண்டும் என்று ஆசை கொண்டவர். மூதறிஞர் ராஜாஜி தமிழக முதல்வர் பதவியில் இருந்து விலகிய காரணத்தினால் 1954ஆம் ஆண்டு காமராஜர் தமிழக முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தன் நாட்டு மக்களின் நலனுக்காக பாடுபட்ட இவர் தன் வாழ்நாளில் திருமணமே செய்து கொள்ளாமல் பிறர்க்கெனவே வாழ்ந்தார். தான் முதல்வராய் பதவி வகித்த காலத்தில் ஒரு கிராமத்தில் ஏழை சிறுவன் மாடு மேய்த்து கொண்டிருப்பதை கண்டார். அச்சிறுவனிடம் பள்ளிக்கூடம் போய் படிக்காத காரணத்தை கேட்டார். அந்த சிறுவனோ, பள்ளிக்கூடம் போனால் எனக்கு உணவு கிடைக்காது, மாடு மேய்த்தால் தான் எனக்கு உணவு கிடைக்கும் என்று பதில் சொன்னான். அந்த பதில் காமராஜரின் உள்ளத்தை தைத்தது. பள்ளிக்கூடத்தில் உணவு கிடைத்தால் ஏழை மாணவர்களும் கல்வி கற்க வருவார்கள் என்ற வண்ணம் பிறந்தது. உடனே தமிழகத்தில் சென்று பள்ளிக்கூடங்களிலும் மதிய உணவை இலவசமாக வழங்கும் திட்டத்தை வகுத்தார். இதுவே மதிய உணவு திட்டமாகும். தன்னலம் கருதாது நாட்டு மக்களின் நலம் ஒன்றையே பெரிதும் நினைத்து பாடுபட்டார். அதனால் காமராஜரை படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழைகளின் நண்பன் என்று மக்கள் சிறப்பு பெயர்கள் கூறி அழைத்தனர். ஏழை செல்வந்தர் பாகுபாடு நீக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் பள்ளிக்கூடங்களில் சீருடை திட்டத்தை ஏற்படுத்தினார். முதல்வர் பதவியில் இருந்த போதும் காமராஜர் மிகவும் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார். தனக்கென்று எந்த சொத்துக்களோ பொருளோ சேர்த்து வைக்காமல் வாழ்ந்தார். அவருடைய இறுதி காலம் வரை வாடகை வீட்டில் தான் வசித்தார். அவர் விட்டு போன சொத்துக்கள் 2 சட்டை வேட்டிகள் மட்டும் சொற்பனமே. காமராஜர் மறைந்த தினம் காந்தியடிகள் பிறந்த தினமாக அக்டோபர் 2ஆம் நாள் ஆகும். அதனால் காந்தி பிறந்த தினம் காமராஜர் மறைந்த தினமாகவும் நினைவில் கொள்ளப்படுகிறது என்று கூறி விடைபெறுகிறேன். நேர்கள் இதுவரை கேட்டது எபினேசர் எய்டட் நடுநிலை பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கிய பள்ளிக்கூடம் நிகழ்ச்சி. All marriages are sacred, but all are not safe. Around 70% of women in India are victims of domestic violence.
National Crime Records Bureau reveals that a crime against a woman is committed in every 3 minutes and a dowry death occurs in every 77 minutes, and one case of cruelty committed by either the husband or the relative of the victim occurs in every 9 minutes. According to the UNICEF Global Report on Adolescence 2012, 57% of boys and 53% of girls in India think a husband is justified in hitting or beating his wife. If the numbers we see in domestic violence were applied to terrorism or gang violence, entire country would be up in arms and it would be the leading story every day and night. Latika belongs to a poor family of Dashpur village. She completed her graduation and is working as a teacher in a school in Mahanagar city. Raj, coming from a well-off family, is also working in the same school as a teacher. They both are in love and are planning to marry each other. Latika, my parents would like to see you to decide upon our marriage. We'll be coming tomorrow to your house. Okay, Raj, I'll make the arrangements. Raj, along with his family, comes to see Latika. Latika is very well brought up and a simple educated girl. She is the only educated girl from our village. I am happy to give my daughter to you, Raj. We'll take care of her, Papa. I never thought that my son would ever go for a love marriage. Even though we are agreeing for this marriage only because we are sure that you will give your daughter a handsome amount of money so that they can lead a happy married life. All that I have made is for Latika only. I will be happy if she is happy. We will be happy if you give us 1 lakh rupee and a two-wheeler. I will make sure that you will get it before the marriage. Marriage is over and the scene follows the next very day of marriage. Latika, how's the environment here? I know you will be homesick. No, Maji, I'm happy and I feel like being at home. After 1 month of marriage. Latika, where's my tea? Wait, Maji, I'm bringing it. Don't you know that I need my tea at 4 in the evening? Maji, sorry, I had to correct some answer sheets. It was a very urgent work. Here is your tea. Already a lot of work is pending. Raj comes back home. Latika, tea. I had just made tea for Maji and I have lots of work to do. Ask your mom to make it for you, please. Latika moves towards the study room. Why should I make tea for you? That's the reason I got you married. Latika is having a lot of work in school. Still she manages to do all the household chores. If she can't do all this, then ask her to quit the job. Quit the job? At any cost, I won't leave my job. It's 2 years of my hard work that I ended up in this job. I'll somehow manage to do all my duties, but I won't quit the job. पहले घर का काम, फिर बाहर का. Similar things happen for a couple of days. Suddenly, one day the situation turns very tense. Latika, you have to leave the job. Because you are not doing any household work and not taking care of my mom. She has become unhealthy and weak. I want you to quit the job. I did not know that you will also support your mom and go against me, Raj. I did not expect this from you. If you are so insistent, then okay, I'll quit my job. After 2 weeks, the whole family is in a monetary crisis. Latika, see, Raj's salary is not sufficient to run the house. You only asked me to quit the job, na? And now what do you expect me to do? Should I go on the streets and beg? How can you talk to me like this? Is this the way you talk to elders? We are facing crisis only because of you, and you will have to bring the money. What? This is ridiculous. Already my father has given you all his life savings. Now where will I get money from? I don't want to hear all that shit. Manage from anywhere. All I need is 30,000 by the end of this week. No, Maji, please don't do this to me. Already I have quitted the job for you people, for your happiness. My father is already in debt. No excuses. I need the money.
Hello? Hello, Beti. How are you? I'm fine, Papa. No. Beta, I know you very well. What happened to you? Dear, please tell me. Papa, I quitted my job because Maji and Raj were too adamant. Now they're asking me to pay 30,000 rupees within a week. What? We had already fulfilled their demands. Anyway, don't worry, Beti. I will find out a way to solve this situation. But Papa, from where will you get this huge amount in a week? I love you, Beti, and I can do anything for your happiness. Papa, the dam is now overflooded. I think we should report the matter to the police. No, Beti, you are now married, and that is your home, and you must do all the things needed to keep it intact. Don't worry about me. I will manage the money somehow. After 1 week, Latika's father visits Raj's house. He somehow manages to pay them 10,000 rupees. Only 10,000? I told you to bring 30,000. Where's the rest of it, Latika? Maji? Latika, wait. Let me say. It is not Latika's fault. Sorry, I got this much money only. And for getting this much money, I have mortgaged my house, my field, everything. Now I don't even have a roof over my head to live. If you can't give 30,000, then take your girl with you. Raj, how can you say this? Your drama won't work here. Now stop crying and get lost. We don't need you here. Get out of my life. No, Raj. Please don't do this to me. I am sorry. It's my fault. Please don't punish my daughter. I will get you the money within 2 days. 2 days? At the dining table. Is this how you make dal? Didn't your mother teach you? How dare you say anything about my mother? आजकल तेरे नखरे बहुत देख रहा हूँ मैं. क्यों और कोई मिल गया है क्या साली? Latika got injured very badly. They locked her up in a room. She calls up her father. Hello. Latika, why are you crying, my dear? Please forgive me. I've given you a lot of troubles. And now further I won't. Papa, I'm leaving. Beti! Hello. Police team and girls dart in Raj's house. Mother-in-law opens the door. Raj, police! Police in our house! Stop your melodrama. Where's this girl? We have to search your house. No, she's not in the house. She went to the market. No, he's lying. She is here only. She had called me before. Constable, search the house. Constable breaks Latika's bedroom lock. Latika! Stay away from the crime scene. You both are under arrest. The danger is real. Domestic violence hurts all family members. When a person is abusive, he or she eventually loses the trust and respect of his or her partner. Abused partners are afraid to communicate their feelings and needs. Everyone has a right to feel safe in a relationship. Disagreement develop from time to time in relationship. Domestic violence is not a disagreement. It is a whole pattern of behavior used by one partner to establish and maintain power and control over the other. These behaviors can become more frequent and intense over time. They are destructive and dangerous. The abusive person is responsible for this behavior. That person is the only one who can change them. Don't wait until you and the one you love get hurt. You're not alone. Raise your voice. Patterns left uninterrupted can continue forever. Domestic violence is a pattern that unless something significant changes, it will go on and affect everyone around you, your friends, family, and your children. No man can know where he is going unless he knows exactly how he arrived at his present place. தமிழ்ச்சுடர் வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒலி ஓவியம் உங்கள் விஐடி பண்பலை 90.8 இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். அன்போடு இயைந்த வழக்கு என்ப ஆறுயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு.
சற்று நேரம் கற்பனை உலகத்தில் சுற்றி வருவோமா? நாம் வாழும் இந்த உலகத்தையே கற்பனையில் வைத்து பார்ப்போம். பெற்றோர் தன் பிள்ளைகளை வெறுக்கின்றனர். அண்ணன் தம்பியையும், தம்பி அண்ணனையும், அக்கா தங்கையையும், தங்கை அக்காவையும் வெறுக்கத் தொடங்கிவிட்டனர். இவ்வாறே மக்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் வெறுக்கின்றனர். மக்கள் மட்டுமா? விலங்குகளும் பறவைகளும் ஒன்றை ஒன்று வெறுக்கத் தொடங்கிவிட்டன. அப்பொழுது இந்த உலகம் எப்படி இருக்கும்? எங்கும் குழப்பம், எங்கும் கலவரம், அழிவு. இவற்றை தவிர வேறு ஏதேனும் நிகழுமா? எப்படி இருக்க முடியும்? ஒருவரை ஒருவர் வெறுக்கத் தொடங்கியதுமே அமைதியும் மகிழ்ச்சியும் ஓடி மறைந்து விடுமே. ஆனால் உண்மையில் இந்த உலகத்தில் எல்லா இடங்களிலும் ஒரே சமயத்தில் இந்த நிலைமை இல்லை. இது எதனால்? தங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ பெரும்பாலானோர் ஒருவர் மீது ஒருவர் அன்பு செலுத்துகின்றனர். இந்த அன்பென்கின்ற உணர்வு நாட்டிலும் காட்டிலும் நிலவுவதால் தான் இந்த உலகம் அழியாமல் இருக்கின்றது. இன்று உலகின் சில இடங்களில் போரும் பூசலும் குழப்பமும் கொந்தளிப்பும் பகையும் இருக்க காரணம் என்ன? அந்த இடங்களில் அன்புணர்ச்சி குறைந்திருப்பதுதான். அன்புணர்ச்சியின் விளைவாக இந்த உலகத்தில் எத்தனையோ பெரிய பெரிய செயல்கள் நிகழ்ந்திருக்கின்றன. உலகத்தில் உள்ள உயிர்களின் மீது புத்தர் அன்பு கொண்டார். உயிர்களின் துன்பங்களை துடைக்கும் வழியை ஆராய்ந்தார். திருவள்ளுவர் உலக மக்களின் மீது கொண்ட அன்பின் விளைவாக பிறந்ததே திருக்குறள். காந்தியடிகள் இந்தியாவின் மீதும் மக்கள் மீதும் கொண்டிருந்த அன்பின் விளைவே அவரை விடுதலை போராட்டத்தில் ஈடுபட செய்தது. அன்புணர்ச்சி இல்லாதவனிடம் இரக்கம் இருக்காது. இரக்கம் இல்லாதவன் விலங்கிலும் கொடியவன். அவன் பிறர் படும் துன்பத்தை உணரமாட்டான். மற்றவர்களுக்கு துன்பம் செய்யவும் தயங்க மாட்டான். அன்புடையவர்களோ தங்களுக்கென எதையுமே வைத்துக்கொள்ள ஆசைப்பட மாட்டார்கள். எல்லாவற்றையும் பிறருக்கே கொடுப்பார்கள். தங்களிடமுள்ள பொருள்களை மட்டுமல்ல, தங்களது உயிரையும் கூட பிறருக்கு உரியதாக செய்வார்கள். நம் இராணுவ வீரர்கள் நம் மீதும் நம் நாட்டின் மீதும் கொண்டுள்ள அன்பின் வெளிப்பாடுதான் தன் உயிரை தியாகம் செய்தல். இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்ய தூண்டுவது எது? அன்பே. நீங்கள் சாப்பிடும் ஒருவேளை பிட்சாவிற்காக நீங்கள் கொலை செய்யப்படலாம் என்ற கற்பனை வாசகம் நிஜமாகும் சூழ்நிலைகள் இன்றைய சமுதாயத்தில் இருக்கத்தான் செய்கிறது. இன்று இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை நோக்கிதான் இந்த உலகம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. இன்று ஒரு மனிதன் சிரமம் இல்லாமல் எதைத்தான் செய்ய முடிகிறது? ஆக ஒருவேளை உணவிற்கே மனிதன் சிரமப்பட வேண்டியிருக்கிறது. நம்மால் முடிந்தவரை பிறருக்கு உதவி செய்து கொண்டே இருக்க பழக வேண்டும். உதவி என்பது வெறும் பொருள் பணம் கொடுப்பது என்றில்லை. நமது கண் முன்னே ஒருவர் மிகவும் மனமுடைந்து காணப்படுகிறார் என்றால் அவருக்கு ஆதரவாக சற்று கரிசனமாக பேசுவது கூட உதவிதான். நம்முள் எத்தனை பேர் இன்று நம்முடைய அண்டை வீட்டாருடன் இணக்கமாக நட்புடன் இருந்து வருகிறோம்? இன்று ஏன் ஒரே வீட்டில் பல குடும்பங்கள் வாழ்ந்தது மாறி ஒரே வீட்டினுள் தனித்தனி அறைகள் என்ற சுவர்களுக்குள் குடும்பம் சிறைப்பட்டிருக்கிறது? ஒருவருக்கொருவர் முகம் பார்த்து பேசுவதில் கூட முனைப்பிருப்பதில்லை. நம்மால் முடிந்தவரை நம்மை சுற்றி உள்ளவர்களுடன் மிகுந்த அன்புடன் இருக்க பழக வேண்டும். ஏனெனில் நம்மை சுற்றி உள்ளவர்கள் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் வரை நமக்கு எந்த தீங்கும் வராது என்பது ஒரு பழமொழி. நமது கலாச்சாரத்தின் 2 கண்கள் அன்பும் பண்பும். இவை இரண்டையும் இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டும். பிறரிடத்தில் நாம் காட்டும் அன்பு நமது மனதில் ஒரு நேரடி வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது. இன்னமும் ஒரு திரைப்படத்தை பார்த்து கண்ணீர் சிந்துகிற எத்தனையோ மக்கள் நம்மிடையே இருக்கின்றனர். அந்த கண்ணீர் கூட அந்த கதாபாத்திரத்தின் மீது கொண்ட ஒரு அன்பின் வெளிப்பாடுதான். ஆக ஒரு பிம்பத்தின் மீது நம்மையும் அறியாமல் அன்பு வெளிப்படுகிறது. அன்பின் அழகு அதனை வெளிப்படுத்துவதன் மூலமே இருக்கிறது. எனவே நம் ஒவ்வொருவரின் மனதிலும் உறங்கி கிடக்கும் அன்பை எந்த தடையுமின்றி வெளிப்படுத்த வேண்டும். ஆகவே இந்த உலகத்தில் பொருந்தி வாழ்வதற்கு பயன்படும் ஒரே துணை அன்பே என்பதை இனியும் விளக்கி கூற வேண்டுமா? அன்பு செல்வமின்றி வாழ்க்கை பயணம் தொடங்குபவர் எந்த நன்மையையும் அடைய மாட்டார். உடம்பின் உள்ளே இருந்து செயல்படக்கூடிய ஒரே உறுப்பு அன்பு. அன்பே மற்ற உறுப்புகளை பயனுள்ள வழியில் இயங்க செய்கிறது. அது இல்லாவிடில் மற்ற உறுப்புகள் தத்தம் விருப்பம் போல் இயங்கும். நன்மை தீமைகளை பார்க்காது. இத்தகைய உண்மைகளை உணர்ந்த காரணத்தாலேயே நம் முன்னோர்கள் கடவுளை அன்பு வடிவாக கொண்டனர். அன்பென்னும் இந்த அருமையான செல்வத்தை பெற்றுள்ளவனே இறைவனை தன் மனதில் இருத்தி வைப்பவன் ஆவான். இதையே வள்ளுவர் அன்போடு இயைந்த வழக்கு என்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு என்கிறார். அன்பு செலுத்துவோம், ஒரு வலிமையான சமுதாயத்தை உருவாக்குவோம். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி.
நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒலி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8. It's story time. In Vit Community Radio 90.8, you are going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University. Title of the story: The Changes of Time. Time, the fastest and cruelest magician, did not spare her. I gazed at her for a long time. Mashing beetle leaf, preparing pan, she did not notice me. With great seriousness and much care, she opened a small box lying beside her. From it, she took a polythene bag and carefully unwinded it, took out a pinch of tobacco, and crushed it along with other ingredients. 70% of her hair has lost its color. My curiosity about her grew more and more. As I sat there, inhaling the fresh smell of pan, I must talk to her, I said to myself. I got up and found a suitable place beside her. She smiled at me with her toothless gums, while her hands were busy rearranging the contents in the pan box. The skin of her arm seemed coarse like the epidermis of an old tamarind tree. She herself was like an old tree that had witnessed many springs and summers. Dressed in a white saree and without a blouse, she looked like a typical old woman from South Tamil Nadu. Each time she moved her head, her heavy pampadums, these are nothing but ornaments meant for the ear, moved to and fro rhythmically. She must not have felt the unease, used as she was to those two pampadums from her early teens. They were huge pieces of gold ornament, different shapes, cubes, circles, triangles, and horseshoes closely packed with the usual wax stuffing. She could often be seen seated on the veranda of that old house with tiled roof. Nobody knew her name. People called her member's wife, since her husband became a panchayat member. Being the senior most person in the area, people from the surrounding area called her great grandma in respect. She lived with her younger son's family. We both gazed at each other until I broke the ice by asking her about the tattoo on her arms. She had tattooed the picture of a peacock across her biceps. The peacock had lost its vigor as the skin that supported it has withered. For a fraction of a second flashed across my mind the modern tattoos that movie artists and DJs have on them. I asked her the intention behind her tattooing and why a peacock. She opened her mouth carefully, holding her head upwards so that the pan from her mouth did not spill. Son, while we live, we earn many things and lose many things. But we can never take anything to the grave except this tattoo. She stressed that none could snatch it away from her. Saying this, she carefully spat out the pan juice. I was taken aback by the philosophical attitude she had for a simple tattoo. Her immediate and sharp answer was impressive, but her reply to my next question was only a stale smile. It was about her age. Might be she did not know her exact age, or she did not wish to reveal it. I don't know for sure. I did not question her anymore, but she started talking. She murmured the names of Tamil months: Thai, Margari, Pankini, Chittirai. It will rain today, she said to herself. She must have observed the casual smile and expression on my face. She continued, I am sure it usually rains on the final day of Mandakiyat festival. It's a local temple festival of South Kanyakumari. But only if the deity is pleased. She seemed to have memorized the dates of local festivals and the names of local deities. Soon she was interrupted by her daughter-in-law approaching her with a tumbler of tea. Placing the tea beside her mother-in-law, she disappeared into the house. Spitting out the remaining pan from her mouth, the great-grandma stared into the tea for a while. With a deep sigh, she lowered her voice to speak again. Today's women are indolent. They don't know the pleasure of working. They enjoy only staring at the television for hours together. When we were young, we never had the time to stare at anything. We took great pleasure in working for the family. During harvest season, my husband and I used to join the workers to make things easy. He worked hard till his end. There was a great pause. We used to work in full swing throughout the season. During the tamarind season, I buried myself in hectic work. Shelling the tamarind was my prime job then. My daughter and younger brother shared the work with me.
We used to divide the heap of tamarind among ourselves and were confined to labor even till after midnight until our share of work was totally completed. Piercing out the seed from the ripe tamarind was the next task. Our happiness knew no bounds since the work was completed in the midst of the heaps of mangoes and jackfruit and other festive eatings. Hearing this from her, I said to myself that she is not aware of the multi-dimensional task that today's women handle. So much for the joys of an uncluttered childhood, she continued. Apart from all this, I had the regular task of preparing palm jaggery from palm juice. Early in the morning before dawn, palm tree climbers would collect palm juice from the small pots tied to the treetop. Those climbers would howl and shriek from the treetop to convey the message that their work was done. As soon as he received the signal, my younger brother would run to collect the juice and bring it home. It would be brought ice cold. I boiled it using dried leaves and finally prepared palm jaggery. During the peak season, we might even get 30 cakes a day. That was our prime source of income. Now all those things have become a matter of past. She sighed nostalgically. When great-grandma narrated these mundane events, I could visualize them in my mind. I said to myself, she is grieving over a lost culture. This culture must have been prevailed some 75 to 80 years back, roughly in the 1930s. Today, her granddaughter is working for a leading multinational IT company in Chennai. The sharp contrast from palm jaggery to an IT company shouts out loud that change is inevitable. Before she could continue, someone called out to me from behind. It was my friend for whom I had been waiting. We usually played cricket with a few others in a large ground behind the great-grandma's house. The match must have begun and I had to join them. I shook my head to her, telling that I had to leave. Her eyes wore a pathetic expression to convey, "Wait, I have more to say." But her lips remained silent. I left her to join my friends, and from a far distance, I turned back to get a glimpse of her. I could hardly see her. She sat there sipping her tea. By that time, it must have gone cold. Currents of thought about the chain running wheel called time and the disability and helplessness of man or any other mighty power to stop or alter it flashed over my inner mind. Dear listeners, you had listened to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University, in VIT Community Radio 90.8. Dear listeners, for the next hour, you are going to listen to the program Team Speak Time in VIT Community Radio 90.8 FM. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடியின் பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. நான் உங்கள் குணப்பிரியா, விஐடியின் வேளாண் துறை மாணவி. இன்றைய தினம் ஒரு வேளாண் செய்தி. தினம் ஒரு வேளாண் செய்தியை தெரிஞ்சுக்கிறது நமக்கு ரொம்பவும் நல்லதுங்க. அந்த வேளாண் குறிப்பை நான் ஒரு கதையாக சொல்ல போகிறேன். ஒரு நாள் ஒரு விவசாயி தினம் அவர் வயலுக்கு போய் அந்த வயலை சுற்றி பார்த்துட்டு வர்றது அவருக்கு ஒரு தினசரி ஒரு வேலையாக இருந்ததுங்க. அந்த வயலை பார்த்தா பச்சை பசேன்னு அழகாக பச்சை கலரில் ஒரு போர்வை போத்தின மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குமாங்க. காற்றுல அசைஞ்சாடுற அந்த நெல் பயிரை பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குமா. இந்த அழகு எல்லாமே அந்த விவசாயி ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தாராம். அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு அழுகு குரல் கேட்டுச்சான். என்ன ஏதுன்னு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஒரு நெல் பயிர் அழுதுகிட்டு இருந்ததை அவர் பார்த்தாராம். ஏன் அழுவுற? எனக்குள்ள ஏதோ நிறைய மாற்றம் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. புழுவெல்லாம் என்னோட பயிரில் தொலை போட்டு நிறைய நாசம் விளைவிச்ச மாதிரி எனக்கு தெரியுது. என் நெற்கதிரில் வளர்ச்சியே இல்லை. என் இலை எல்லாமே வெங்காய இலை மாதிரியே காட்சி அளிக்குது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்ன காரணமாக இருக்கும்? ஏதோ ஒரு பூச்சியோட தாக்குதல் மாதிரி தெரியுது.
நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா அது ஆனக்கொம்பன் ஈ மாதிரி எனக்கு தெரியுது. அது பொருளாதார ரீதியாக 10% நாசம் விளைவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ என்னதான் நான் பண்ணுறது? என் நிலைமையை நினச்சி எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. கவலைப்படாத, என்கிட்ட ஒரு யோசனை இருக்குது. என்ன? இப்போது அந்த பூச்சி வந்துருச்சு. அதை நம்ம அழிக்கிறதுக்கு விளக்கு பொறி வச்சு நம்ம அந்த பூச்சிங்களை கட்டுப்படுத்தலாம். இன்னொன்று இல்லைனா பயிர் விளைவிக்கிறதுக்கு முன்னாடியே தழைச்சத்து உரங்கள் தேவைப்படுற அளவு மட்டும் நம்ம போட்டிருந்தா நம்ம அதை தடுத்துருக்கலாம். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா பூச்சிக்கொல்லி தெளிச்சா அது ரொம்பவும் நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதில் சிலதை நான் சொல்கிறேன். கார்போசல்ஃபான், குளோரோபைரிபாஸ், பிப்ரோனில், தைரமாக்சிம், இதில் ஏதாவது ஒரு பூச்சிக்கொல்லியை நான் உன் மேலே தெளிக்கிறேன். அது பூச்சியோட தாக்குதலை ஓரளவுக்கு குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இது இனிமேல் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? அதுக்கு இயற்கை வழியை நம்ம முயற்சி செஞ்சு பார்க்குறேன். அதாவது பூச்சி தாக்கக்கூடிய மாற்று வகை பயிர் எல்லாத்தையுமே அழிச்சிட்டோம். மற்றபடி அறுவடை செஞ்சதுக்கப்புறமா நிலத்தை நல்லா உடனடியாக உழணும். அப்போ தான் நமக்கு நிறைய மகசூல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்றி, மிக்க நன்றி. இந்த செய்தி நெற்பயிர் விளைவிக்கும் விவசாயிகளுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்கள் குணப்பிரியா, விஐடியின் வேளாண் துறை மாணவி. இது உங்கள் விஐடியின் பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. மீண்டும் சந்திக்கலாம் மற்றொரு தினம் ஒரு வேளாண் செய்தி நிகழ்ச்சியில். நன்றி, வணக்கம். விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. हेलो एवरीबॉडी, आप सुन रहे हैं वीआईटी कम्युनिटी रेडियो 90.8 एफएम और ये है आपका ब्रांड न्यू शो लर्निंग जर्मन। मैं हूँ आपकी होस्ट श्राव्या और मैं हूँ आपका होस्ट एंड दोस्त हिमांशु मंघानी। अरे यार, ये क्या हो रहा है? हम लोग यहाँ पे जर्मन सीखने आ रहे हैं और हम क्या नॉर्मल भाषा में बात कर रहे हैं। तो ठीक है, चलो मैं शुरू करती हूँ। Ich bin श्राव्या। ओह, तुमने अगर जर्मन में खुद को इंट्रोड्यूस किया है तो मैं भी अपने आप को जर्मन में इंट्रोड्यूस करता हूँ। Ich bin हिमांशु मंघानी और मैं हूँ हिमांशु मंघानी। तो श्राव्या, आज हम क्या करने वाले हैं? भाई, हमने तो लास्ट शो में बोला था कि हम बहुत सस्पेंस लाने वाले हैं, तो इस शो तो बहुत थ्रिलिंग होने वाला है। तो आई गेस हम सीधा जाएंगे WH सेंटेंसेस पर। WH क्वेश्चन में ऐसा क्या थ्रिल है? अरे, तुम्हें कुछ पूछना है किसी से या कुछ बताना है तो तुम कैसे बताओगे? WH बिना यूज करके बताओ मुझे। WH बिना यूज करे कौन बता सकता है श्राव्या, बट इसमें ऐसा थ्रिलिंग क्या है? अरे, कुछ नया सीखने को मिलेगा, वही थ्रिल है। ओके, हम अप्रिशिएट करते हैं श्राव्या की पॉजिटिविटी को। लगता है लिसनर्स भी अच्छी तरह से इसको सुनेंगे, समझेंगे। और हमारा ये एपिसोड 4 जो कि क्वेश्चन टैग के ऊपर है, तो शुरू करते हैं। सबसे पहले हम छोटे छोटे शब्द, छोटे छोटे वर्ड्स आपको जर्मन में बोलना सिखाएंगे, जैसे कि वेयर, फ्रॉम वेयर, टू वेयर, वाई और ऑल, ये सारी चीजें। तो सबसे पहले वेयर को क्या बोलते हैं श्राव्या? वेयर को बोलते हैं वो, WO, वो, राइट। सो वेयर को बोलते हैं वो। और फ्रॉम वेयर को? Where you're coming from, मतलब उसको हम बोलते हैं वोर, WOHRE, वोर। और टू वेयर को? वोहिन। अच्छा, ये थोड़ा मतलब पोएटिक टाइप है। वो जैसे वोयर था, फ्रॉम वेयर यानी वो हर, वो ही है, पर उसमें हमने हर और जोड़ दिया। इट्स WOHER। HRE हिमांशु, HRE। अच्छा, मैंने गलत लिख रखी है स्पेलिंग। नहीं, वोहर है। ओके, मैंने स्पेलिंग गलत लिख रखी है, चूक हो जाती है। सही। और जैसा कि हम हमेशा बोलते हैं कि आप अगर बोलेंगे गलतियां करेंगे, बट गलतियों से ही आप सीखेंगे। और सच्ची जो गलती करके सीखता है इंसान, उसको जल्दी से जल्दी वो चीज ज्यादा समझ आती है और याद भी अच्छी तरह रहती है। हाँ, जैसे कि हम बोल रहे हैं, हमें याद हो रही है कि मैंने जैसे गलती अभी वो हर बोला। वो हर मतलब कुछ नहीं होता, वो हर। यही अब सही बोला मैं? हाँ, सही बोला। ओके, तो इसका मतलब है फ्रॉम वेयर। हाँ, और देखिए, गलती से मुझे याद आ गया हिमांशु का साई सी वाला मिस्टेक, मुझे अभी तक याद है। सही है। साई और सी, जी है वो, ना ही साई है। हाँ, जी, ना ही साई है, ना ही सी है, वो जी है।
बढ़िया, काफी अच्छा चल रहा है, गुड गुड। तो चलिए अभी वेयर टू को हम वोहिन बोलते। वेयर टू को वोहिन, जैसे कि ये पूरा पीरियोडिक है, वेयर यानी वो, फ्रॉम वेयर वोहर, और वेयर इन टू वेयर, राइट। ओके कूल, 3 शब्द सीख गए, बढ़िया। अरे यार 3 से क्या, हम काफी नहीं है और बहुत कुछ सीखना है हमें। हाँ जरूर जरूर जरूर। चलो अब वॉट को क्या बोलते हैं श्राव्या? वॉट को बोलते हैं वॉस। अरे ये तो बहुत इजी है, बस थोड़ा वॉट है और ये वॉज है। वॉस भी इंग्लिश वर्ड है, ऐसे सोच लो, इंग्लिश में जो वॉज है वो जर्मन का वॉट है। बट भाई हम लोग ना इंग्लिश और जर्मन को कंपेयर ना करें, वही बेहतर है, क्योंकि हम बहुत कंफ्यूज हो जाएंगे। सही है, बहुत कंफ्यूज हो जाएंगे, क्योंकि लैंग्वेज बहुत कंफ्यूजिंग होती है अगर तुम उसे एज इट इज रिलेट करोगे। इससे बेहतर है कि हम कुछ रियल लाइफ का कुछ एक्सपीरियंस लें और उससे रिलेट कर लें, तब हमारी काम बहुत आसान हो जाएगा। ओके, तो अगर मेरे को बोलना हो कि व्हाट आर यू डूइंग, उसको कैसे बोलेंगे? मैं बोलूंगी व्हाट मतलब वॉस, आर इज जिन, बिस्ट ओके, बिस्ट दू, व्हाट वॉस बिस्ट दू। तो इश बिन, आई एम इश बिन। रिकॉर्डिंग ही बोल दो भाई, रिकॉर्डिंग बाद में सीखेंगे इसका जर्मन वर्ड क्या है। रिकॉर्डिंग, रेडियो, रेडियो तो रेडियो ही रहेगा जर्मन में। हाँ सही है, क्योंकि जर्मन में एक ऐसा क्लॉज है कि जैसे कि रेडियो, होटल, पार्क और कैमरा, ऐसे जो सारे इंग्लिश वर्ब्स हैं वो ऐसे ही उन्होंने अडेप्ट कर लिया, ताकि हमें अभी देखिए संस्कृत से हमने हिंदी में बहुत सारे शब्द अडेप्ट किए हैं, ऐसे ही जर्मन में उसने इंग्लिश के वर्ड्स अडेप्ट कर। एडॉप्शन चलता रहता है जिंदगी में, हाँ। चाहे वो वर्ड्स का हो या किसी और चीज का। ओके ओके, तो फिर एक चलो रेडियो बताया, तो रेडियो एक न्यूट्रल वर्ड है, जैसे कि हमने हमारे पहले एपिसोड में भी बताया था कि न्यूट्रल वर्ड्स के लिए हम देर दी दास में से क्या यूज करेंगे? दास यूज करेंगे। दास, तो हमारा सबसे मेन चीज क्या है? रेडियो, तो हम इसको क्या बोलेंगे? दास रेडियो, द रेडियो, द वीआईटी कम्युनिटी रेडियो 90.8 FM, तो इसको बोलेंगे दास वीआईटी कम्युनिटी रेडियो 90.8 FM, जो कि आपका चहीता रेडियो स्टेशन है। ठीक है, तो चलो अभी मैं तुम्हें पूछूं कि हिमांशु वेयर आर यू, तो तुम क्या बोलोगे? वेयर आर यू, ओके, वेयर मतलब वो, और वो बिस्ट दू, राइट। अभी जो तुमने मुझे सिखाया तुमने भी सीख लिया, अच्छा है। हाँ सही है सही है, एक दूसरे को ही सिखाएंगे तभी सीखेंगे और तभी समझ पाएंगे और तभी इम्प्लीमेंट कर पाएंगे। एग्जैक्टली। और अभी मैं तुम्हें पूछूं कि व्हाट आर यू डूइंग? व्हाट आर यू डूइंग, ये मैं तुमसे शायद पूछ चुका हूँ, तो इसलिए व्हाट आर यू डूइंग, व्हाट मतलब वॉज, आर मतलब बिस्ट, यू मतलब डू, वॉज बिस्ट डू, एग्जैक्टली राइट। तो So- ठीक है, अभी हम थोड़े और नए वर्ड सीखते हैं, यानी कि WH में हमने एक छोड़ दिया था, वो कि when। अभी बहुत सारे छूटे हुए हैं, पर when, ओके ठीक है, तो when when बोलेंगे को हम वॉन बोल, WANN, when मतलब वॉन। y को क्या बोलेंगे? y को वॉरम। ओके, स्पीक श्राव्य, 2 बार बोल। y को हम बोलते हैं वॉरन, वॉरम, वॉरम, y को मतलब वॉरम, y is वॉरम, y is वॉरम, ओके। और विच को विच को बोलते हैं वेल्शे। वो क्या था? वेल्शे, वेल्शे, WELSCHE, ओके, तो विच बन गया वेल्शे, या विच वेल्शे, थोड़ा सा उससे मिलता जुलता है जैसे विच का वेल्शे, हालांकि बहुत इमेजिनेशन करना मुश्किल है, अगर मैं बोलूँ बिल्कुल इंग्लिश से सेम है, पर थोड़ा कुछ आप प्रेडिक्ट कर सकते हो कि विच मतलब वेल्शे। यार इस सबसे बढ़िया तकनीक है इसको याद करने का, दोस्तों के साथ सीखो। हाँ, जैसा कि मैं और श्राव्य इस समय कर रहे हैं, हम आपस में बोल रहे हैं, बातचीत कर रहे हैं और जितना हो सके हम इन वर्ड्स को यूज कर रहे हैं। तो आशा जब आप सुन रहे होंगे तो आप भी अपने दोस्तों के साथ थोड़ा फन लीजिए, थोड़ा मजा कीजिए, क्योंकि लैंग्वेज एक मजा करने का भी जरिया बन सकता है अगर उसको सीखे सही तरीके से, क्योंकि कुछ कुछ ऐसी गलतियां हो जाती है। हम तो पहले दिन से बोल रहे हैं कि भाई मजे करो, दोस्तों के साथ सीखो। हाँ, क्योंकि क्लास में तो समझ आने वाला है नहीं, वही बोरिंग लेक्चर्स होंगे, तो क्यों ना साथ में सीख लो। लेक्चर्स होते ही बोरिंग है, बट इट डिपेंड्स अपॉन यू कि तुम उसको कितना इंटरेस्टिंग बनाते हो। हाँ, जैसे कि हम अभी लेक्चर्स ही ले रहे हैं, बट थोड़ा इंटरेस्टिंग ले रहे हैं। ये लेक्चर नहीं है, मैं इसको लेक्चर नहीं बोलूंगी। ओके, चलो तुम्हारी जो डेफिनेशन श्राव्या, चलो वापस से मैं तुम्हारा रिवीजन कराता हूँ, और हो सकता है शायद लिसनर्स जो सुन रहे हो वो भी रिवीजन करें। तो वॉरम मतलब क्या था? वॉरम मतलब कि वाई। गुड। वेल्शे? वेल्शे इज विच, वो इज वेयर, वो हर, वोहरा, वोहरा is where from, वोहरन, wohin, it's not wohrin, it's wohin, okay, wohin, wohin is where to, was, was मतलब what, और ये मैंने अभी शब्द नहीं बताया है, वी को क्या बोलेंगे? WIE को हाउ बोलेंगे। मतलब हाउ का मतलब हो गया वी, WIE वी। इसका एक नॉर्मल सेंटेंस भी है। मैं अभी बोलूंगी हाउ आर यू। हाँ, वी गेट्स।
वी गेट्स। ये एक मतलब टैगलाइन समझ लीजिए। अब मैं अगर अपने रिस्पेक्टफुल पर्सन से बात करूंगा जो मुझसे बड़ा है तो आई विल नॉट यूज वी गेट्स, मैं नॉर्मली यूज करूंगा कुछ दूसरा शब्द, उसके लिए हम नेक्स्ट एपिसोड में देखेंगे। बट आज के लिए अगर आपको अपने दोस्तों से या आपके जो नॉर्मल एज वाले, आपके जो एज वाले ग्रुप हैं उनसे बात करोगे तो आप क्या बोलोगे हाउ आर यू को श्राव्या? वी गेट्स। वी गेट्स। तो अभी वी गेट्स। अच्छा मैंने तुमसे क्वेश्चन पूछा वी गेट्स। आई एम फाइन। तो इश बिन गुड। ओके आई एम गुड। आई एम फाइन के लिए तभी हमें वर्ब नहीं पता तो हम आई एम गुड बोलेंगे। तो इश बिन गुड। ओके मैं और श्राव्या भी व्हाट्सएप पे बात कर रहे थे तो फाइन का मतलब ही नहीं होता है बट उसकी स्पेलिंग में थोड़ा डिफरेंस है। FIEN राइट? या ग्रेट ग्रेट गुड श्राव्या। अरे नहीं, मैं कल जर्मन ऐसे कुछ वर्ड सीखने की कोशिश कर रही थी तो मुझे ये सेंटेंस आ गया कि वी हाइस्ट डू। सो हाउ आर यू कॉल्ड? सही है बोला मैं? हाउ आर यू कॉल्ड? Heis. That's nothing but what's your name? Yeah, what's your name in short? But Heisen का एग्जैक्ट मतलब होता है call. How you called means एक तरह से Heisen. But अभी अपन मतलब बेसिक जर्मन सीख रहे हैं तो अपन इतना टिपिकल नहीं जाएंगे तो हम बोलते हैं we has do means how are you called. तो ich bin हिमांशु, I am हिमांशु। और अगर आपको बिल्कुल उसकी टोन में रखना है जिस तरह से आप क्वेश्चन पूछा गया है तो आप बोलेंगे I has a हिमांशु। सॉरी इश हेजे हिमांशु। हो जाता है। ओके जैसे कि श्राव्या भी बोल चुकी है एक मूवी से आता है इश सॉन्ग बट इतना मूवी नहीं जाना है क्योंकि इट्स बेसिकली कम्युनिटी रेडियो। सो नेक्स्ट हम एक और शब्द है हु को क्या बोलेंगे? हु को हम बोलते हैं वेर। WER। वेर या वर? वेर। पक्का? हाँ। लॉक कर दिया जाए? हाँ। फ्रीज कर दिया जाए? कर दो। अभी तुमने बोला कि हम कम्युनिटी रेडियो में हैं तो केबीसी क्यों ला रहे हो बीच में? केबीसी अब क्या करे, लोग तभी जुड़ पाएंगे जब उनको उनसे जुड़ी चीज के बारे में थोड़ा बताएंगे और केबीसी भी उनसे जुड़ी हुई चीज है। तो फ्रीज लॉक्ड ऐसे शब्द है जो वो कुछ ज्यादा जल्दी सुन पाएंगे, समझ पाएंगे और हमें भी अप्रिशिएट करेंगे आई बिलीव। कंग्रेचुलेशंस, आपने 1 करोड़ जीत लिया। आय हाय छोड़ो ये इंजीनियरिंग, कौन करे अब ये इंजीनियरिंग? 1 करोड़ आ गया, बस छोड़ो इंजीनियरिंग। हाँ मैं बस फैक्ट्री सेट कर लूंगा अब क्या, फिर कोई जर्मन सीख रहे हैं जर्मन कंपनी में ही चले जाएंगे। बस मुझे पार्टनर बनाना मत भूलना। जरूर यार, तुमसे ही तो मैं ज्यादा सीख पाया था जर्मन। चलो ठीक है, वापस आते हैं काम पे। चलो अब तुम मुझसे क्वेश्चन पूछो। ये कुछ शायद 9 वर्ड्स सीखे हैं अपन ने, तुम मुझसे पूछो क्या बोलते हैं उनको जर्मन में। अच्छा हिमांशु, अब ये बताओ कि वो को क्या बोलते हैं? वो को इंग्लिश में हम क्या बोलते हैं? वेयर। ओके। फ्रॉम वेयर? वोर। वोर। ओके। टू वेयर? वोइन। वोहिन। राइट। अभी व्हाट? वॉस। राइट। हु मींस वर, WER। फाइन। इट्स वो वर नहीं, इट्स वेयर। वेर। राइट। वेर। राइट। हाउ? वी गेट्स, ये कैसे भूल सकते हैं? ये तो टैगलाइन है, हाउ आर यू, वी गेट्स। और वाई? वाई मींस वॉरम तो व्हेन होता है, वाई मैं भूल गया यार, वापस बताओ। नहीं वॉरम वाई ही होता है। okay. और वॉन वेन होता है। अच्छा तो इसको ऐसे कर सकते हैं, वेन पहले W और N है तो वॉन में भी W और N है लास्ट में, तो इसलिए वॉन इक्वल टू वेन। और वॉरम मींस वाई। अब ये बोल दो कि विच का क्या है? वेल्शे। वेरी गुड, वेल्शे। ये कैसे याद रख सकते हैं इसको, वेल्शे? विच पता नहीं यार, बहुत बार देख लिया तो याद है, तुम बताओ कोई ट्रिक हो तो। ठीक है, अब तक तो कोई ट्रिक याद नहीं है, अगर कुछ याद आ जाएगा तो अगले शो में बता दूंगी। जरूर। तो चलो अब थोड़े सेंटेंस से पूछ लेते हैं। मैं तुमसे कुछ क्वेश्चन पूछता हूँ और तुम बताओ इसका इंग्लिश में क्या मीनिंग है। ठीक है, स्टार्ट करें। हाँ। वी हेस्ट डू। वी हेस्ट डू। वी का मतलब है हाउ। गेस, सो इट्स नथिंग बट हाउ आर यू। नो, तो वी हेस्ट डू, हाउ आर यू कॉल्ड। अच्छा हाँ सॉरी, भूल गई। हाउ आर यू इज वी गेस। या सो हमने यू ऐड कर दिया, तो वी हेस्ट डू। हाउ आर यू कॉल्ड। हाउ आर यू मतलब वी गेट्स, स्पेलिंग इसमें GEHTS है, पर मैंने तुम्हें बोला वी हेस्ट डू। हेस्ट मैंने यूज किया है इस केस में, यानी HEI और फिर SS और फिर T। अरे वो हेस्ट नहीं है, वो हाइस्ट है। ओके तो वी हाइस्ट डू। ओके सो इट्स वी हाइस्ट डू, माय बैड। योर बैड। और तुम मुझे अभी डांट रहे थे। मैं डांट नहीं रहा था यार, मैं तुम्हें समझा रहा था यार, डांटना अलग होता है। मुझे बहुत सुबह डांट पिटी थी। ओ क्यों? पता नहीं, लेट हो गया था, टीचर ने बाहर निकाल दिया और फिर बाद में मेरे को बस हर रोज की कहानी है भाई, हर रोज की कहानी हो तो वी हेस्ट डू, इसको मैं चाहूंगा तुम जर्मन में बोलो। ओके। मतलब इसका आंसर जर्मन में बोलो। वी हाइस्ट डू मतलब हाउ आर यू कॉल्ड। तो आई एम कॉल्ड श्राव्या, सो माय नेम इज श्राव्या, तो इश बिन श्राव्या, या फिर इश हाइजे श्राव्या। इश हाइजे श्राव्या।
वो वुंस दू वो वुंस डू इज वो मतलब वेयर. सो वेयर आर यू वर्किंग? क्योंकि वोन का मतलब है काम करना. नो, अरबाइटे इज वर्क करना. हाँ, तो वोन्स वोनस? मतलब स्टे, वेयर यू स्टे. हाँ, भूल गई. जल्दी वोनस. बताओ श्राव्या, तुम रहती कहाँ? लिसनर्स जानना चाहते हैं. इश वोना इन हैदराबाद. इश्वोना इन हैदराबाद. हाँ. अभी तो तुम वेलोर में हो तो ठीक है भाई, मुझे घर जाने का मन कर रहा था, हैदराबाद बोल दिया. ओके, तो इश्वोना इन हैदराबाद. अभी मैं पूछती हूँ, रुको. चलो पूछ लो यार, तुम भी क्या याद रखोगी. वॉन कॉम्स डू. वॉन कॉम्स डू व्हेन यू केम या व्हेन यू आर कमिंग. ओके, ठीक है. तो इश कॉमे बाल्ड. बाल्ड मीन्स सून. तो आई विल कम सून. ओके, आई कम सून, क्योंकि अभी हम प्रेजेंट टेंस ही बात कर रहे हैं. यहाँ तो पे I come लिसनर्स soon. को मैं 2 शब्द और बता दूं. बाल्ड का मतलब है सून, नॉट टकला, सून जल्दी आना. और स्पार्ट का मतलब है लेट. स्पार्ट का मतलब है लेट. स्पेलिंग बोलो. SPA उमलाउथ T. उमलाउत क्या होता है? उमलाउत ऐसे होता है कि हम अगर जर्मन में किसी लेटर पे स्ट्रेस करना चाहते हैं तो हम उमलाउत यूज करते हैं. तो वो अभी हम आपको सुनाई में तो एक्सप्लेन नहीं कर सकते. तो आप इसको ऑनलाइन में देख सकते हैं, शायद आपकी कुछ मदद मिल जाए उमलाउत के बारे में. और जैसे कि अगर हेस्ट जो हमने बोला था उसमें डबल एस को अपन उमलाउट से रिप्लेस करेंगे तो एक बीटा साइन होता है और उसके ऊपर 2 डॉट्स होते हैं. तो डबल एस को रिप्लेस कर लेते बीटा और डबल डॉट से जर्मन में. तो तुम चाहो तो HEI बोलो या HEI बीटा T बोलो. इट्स द सेम थिंग. हाँ, एग्जैक्टली. तो अभी चलो हम काम पे आते हैं. अब मैं पूछता हूँ अरबाइटिस डू. अरबाइटिस डू. अरबाइट का मतलब है काम करना. सो डू यू वर्क. तो अभी मैं बोलूंगी इश अरबाइटर रेडियो जॉकी. ओके, आई वर्क रेडियो जॉकी. हालांकि थोड़ा टूटा फूटा है, हमें हाँ. बोलना चाहिए कि आई वर्क एज रेडियो जॉकी. अभी एस को जर्मन में क्या बोलोगे? अब इतना रहने दो टाइम के हिसाब से. बस तुम, क्योंकि हम पहले स्टार्टिंग से शो में बोलते हैं कि हम आपको पूरा तो नहीं सिखा पाएंगे, पर इतना सिखा पाएंगे कि अगर आपको कोई जर्मन बंदा आपसे कुछ आगे चल के बात करना चाहता है तो आप फिगर आउट कर लोगे कि वो क्या बोलना चाहता है, या वो फिगर आउट कर लेगा कि आप क्या बताना चाहते हो. अगर आपसे बोलें कि इश अरबाइते रेडियो जॉकी, तो वो सामने वाला समझ जाएगा, ठीक है, मतलब आप रेडियो जॉकी की जैसे काम करते हैं. तो अभी मैं पूछूं कि वास मार्क्स डू. तो मतलब व्हाट यू डू. अब इसका मतलब हुआ व्हाट डू यू डू. क्योंकि मार्क्स तो माखन अपने देखा है कि वो बटर वाला माखन नहीं. माखन जो एग्जैक्ट है, मतलब कि मेक, आप क्या बना रहे हैं या क्या काम कर रहे हैं, मेक या फिर डू. मार्क्स का मतलब होता है. So what do you make और what do you do? ओके, तो मैं बोलूंगा इश हो रे म्यूजिक. सो आई एम मेकिंग म्यूजिक. हो रे नहीं, तुमने मेरे को गलत को सही कैसे बोल दिया श्राव्या तुमने. हो रे का मतलब ये नहीं होता. हो रे का मतलब है to listen. Yeah, good. I am listening to music. इश हो रे म्यूजिक. तो आगे बढ़ते हैं. तो अच्छा, चलो इतने क्वेश्चन पूछ लिए तो मैं तुम श्राव्या एक पर्सनल क्वेश्चन पूछूंगा. बिस्ट दू ग्लूकिश. यस, उसका मतलब तो ये है कि आर यू हैप्पी. सोचा है कि हमारे लिसनर्स भी ग्लूकिश होंगे, यानी कि हैप्पी फील कर रहे होंगे. तो अपन लिसनर से बहुत फोर्सफुली पूछते हैं, ठीक है ना, अच्छी तरह से पूछते हैं. दोनों साथ में बोलेंगे 1 2 3 गो. बिस्ट दू ग्लूकिश. तो मैं तो यही जवाब सुना चाहती हूँ कि या इश बिन ग्लूकले. ओके, तो आई एम गुड मीन्स यस आई एम गुड. हमने यस और नो अगर आपको आंसर बोलना हो तो यस के लिए बोलते हैं जा. नहीं, जा मतलब तो इसकी स्पेलिंग होती है JA, बट हम बोलते हैं या मीन्स यहाँ से गले से निकलना चाहिए. एपिग्लॉटिस या. और तो या इश बिन ग्लूकलिश मीन्स आई एम हैप्पी. और नो को हम बोलते हैं 9. थोड़ा ध्यान रखिए, 9 इंग्लिश में है नंबर 9 हिंदी का. नंबर 9 को बोलेंगे जर्मन में 9. पर वही अगर आपको नहीं बोलना है तो जर्मन में 9, इंग्लिश वाला 9. चलो वापस से रिवीजन करवाते हैं. वी हिस डू, इसको पहले इंग्लिश में बताओ क्या है इसका मतलब. वी हिस डू, इट्स नॉट हिस हिमांशु, तो वापस बोल रही हूँ हाइस डू. ओके, सो व्हाट आर यू कॉल्ड. सो इश हाउ आर यू कॉल्ड. सॉरी, हाउ आर यू कॉल्ड और व्हाट आर यू कॉल्ड, तुम्हारा जवाब तो एक ही होगा कि तुम्हारा नाम क्या है. पर हम जर्मन स्पीकिंग सीख रहे हैं, यहाँ पे ट्रांसलेशन बहुत मायने रखता है. अगर तुमने बोला है वी हिस डू तो वी का मतलब यहाँ हाउ होगा. अगर तुम बोलना चाहती हो कि व्हाट आर यू कॉल्ड तो इसके लिए व्हाट के लिए यूज करेंगे वॉज. तो वॉज हिस डू, पर हम बोलेंगे वी हिस डू. मान ली हार, मैंने मान ली. इश बिन ग्लूकलिश, आई एम हैप्पी. तो ठीक है, तुम्हारा जवाब मैं दे देती हूँ. इश हाइसर श्राव्या. इश हाइसर श्राव्या. डांके श्राव्या.
Biter, Himanshu. Okay, so वो won't do. वो won't do. Where do you live? Where do you stay or where do you Where live? do you live? तो ish wohna in Hyderabad. Okay, Von comes do. When are you coming? Right? और when you come. और when do you. हमने आपको पहले ही बोल दिया हम प्रेजेंट टेंस पे रह रहे हैं, तो हम प्रेजेंट या प्रेजेंट कंटिन्यू सिंपल प्रेजेंट में हम कंसिडर करेंगे एज ऑफ नाउ. तो अभी मेरा जवाब होना चाहिए इश कॉमा स्पार्ट. स्पार्ट इज लेट या इश कॉमा बाल. बाल मतलब सून. ऐसे सुनाई देता है कि इश्क में बाल मतलब मैं कुछ बाल दूं मैं. ओ नहीं नहीं नहीं, अपनी सोच अपने पास रखो. ओके, इश्क में बाल. एक और मैं बात बताना चाहूँगा लिसनर्स को कि मैं और श्राव्या कल डिस्कस कर रहे थे जैसे कि व्हाट्सएप जो कि बहुत चीप तरीका है, मतलब अफोर्डेबल तरीका है, तो इसलिए उसने मेरे को बोला, मैंने इसको बोला कि तुम्हें कल आना है रिकॉर्डिंग पे लिए, जो भी रिकॉर्डिंग का टाइम था हमारा. तो श्राव्या मैडम हमको बोली बिस बाल मतलब सी यू सून. सी यू सून. तो क्यों ना हम अपनी कभी भी अगर बंद करेंगे शो तो ऐसे बोलते हैं, ऐसे बोलेंगे बिस बाल लिसनर्स. हालांकि जर्मन वर्ड नहीं रहेगा पर तो भी हम बोलेंगे ताकि आपको मेन वो 2 शब्द याद रखें जो हम आपको याद करवाना चाहते हैं. और वो कौन से शब्द हैं? बिस बाल. बिस बाल. ये भी पोएटिक है थोड़ा. सी यू सून. अरे जर्मन ही पूरा पोएटिक है. एवरी लैंग्वेज इज पोएटिक. रागिनी में घुल जाओ यार. नहीं, ऐसे भी तो सोच सकते हो या फिर ऐसे भी सोच सकते हो, जो तुम्हें समझ में नहीं आती वो भी पोएट्री है. हाँ. जो तुम्हें समझ नहीं आती वो भी पोएट्री है. या मींस JA या. Ich bin glücklich. I am happy कि हम मजा कर रहे हैं. तो चलो नेक्स्ट क्वेश्चन. Bist du glücklich? Ja, ich bin glücklich. Was magst du? Ich höre Musik. मतलब? What's magst du? तुम अभी क्या कर रही हो? तो ich höre Musik. I'm listening to music. Arbeitest du? Arbeitest du? Do you work? You work? Okay, you work. So, nein, ich arbeite nicht. Means? No, I don't work. Okay, तो अब अगर आप सिर्फ no बोलते हैं तो आप बोलेंगे nein. Nein. पर अगर आप don't बोलते हैं तो nicht. हाँ, nicht का मतलब है no. It is a form of अभी हम जैसे बोलेंगे कि मैंने अभी एक यहीं पे एग्जांपल दिया कि डू यू वर्क, तो नो आई डोंट वर्क. तो हम डोंट के बजाय हम डोंट के प्लेस में निश्ट यूज करते हैं. ठीक है, तो बहुत अच्छी बात है. ये नॉर्मली लोग आपसे पूछेंगे अर्बाइतेस डू मींस यू वर्क क्वेश्चन मार्क, तो बोलेंगे आप इस तरह से बोलेंगे नाइन इश अर्बाइते निश्ट मींस आई डोंट वर्क. तो बेसिकली अब ये सेंटेंस हमने बोल दिए हैं. अगर आपको कुछ समझ नहीं आता तो लिसनर से यहाँ कुछ आप और जानना चाहते हैं तो आप ऑनलाइन देख सकते हैं ये सारी चीज़ें. पर आशा करते हैं कि आपने जो अभी सीखा होगा, जो सुना होगा, उससे कुछ ना कुछ तो इतना सीखा होगा कि अगर आप ऑनलाइन जाना चाहें तो आप फिगर आउट कर सकेंगे कि हमने क्या सीखा आज. या फिर आप हमारा रिपीट टेलीकास्ट भी सुन सकते हैं. हाँ, रिपीट टेलीकास्ट भी होता है. तो पर सबसे पहले क्विक रिविजन. 9 शब्द हमने सीखे आज. कौन से WH वाले और एक हाउ वाला. तो उसको क्या जर्मन में बोलते हैं, तो उसको 2 तरीके से हम अभी रिवीजन कराएंगे. श्राव्या पहले ऐसे करेंगे कि तुम मुझसे क्वेश्चन पूछो, मैं 2 बार उसको जर्मन में बोलूंगा और फिर मैं आपको वही शब्द जर्मन में बोलूंगा और आपको उसका हिंदी मतलब बताना है 2 बार. ठीक है. या फिर इंग्लिश में स्टार्ट करो. तो वेयर को क्या बोलते हैं? वेयर वो. वेयर फ्रॉम वोवर. वेयर टू वोरन. ओके. और हु? वर. इट्स नॉट वर, इट्स वेयर. वेयर. और व्हाट? was. ठीक है. when? won. won. why? warm. how? we. हमने कुछ और छोड़ दिया. which. हाँ, which is welche. welche. तो अब मैं तुमसे पूछता हूँ. where. वो. where. where from. when. where to. was. what यानी क्या. won. यानी कि when कब. we. यानी कि how कैसे. where. यानी कि who कौन. warm. यानी कि why क्यों. welche. यानी कि which कौन सा. ठीक है भाई. Ich bin glücklich. I am good. कि तुम्हें कुछ तो समझ आया श्राव्या. कुछ तो नहीं, बहुत कुछ समझ आया. हाँ, ये तो पक्का हो गया क्योंकि मैं इतने आंसर्स नहीं दे पाया जितने तुम आंट वॉटन कर सकी. आंट वॉटन मतलब आंसर दे सकी. Ich bin glücklich. गुड. तो चलिए एक बार वापस से हो जाए. अब तो मैं सही तरह से बोल के बताऊंगा. ठीक है, तो शुरू. तुम मुझे ऐसे बोलो, तुम मुझे जर्मन में बोलो, मैं उसका इंग्लिश बोलूंगा क्योंकि जर्मन से इंग्लिश इज वेरी इजी. ओके, तो इस बात का बताओ. welche. which. warum. when. no. why. वापस से दोहराती हूँ. warum. why. why. why are you forgetting, Himanshu?
I am sad. सैड का वो हमें नेक्स्ट क्लास में बताएंगे. तो अभी वो, where, वोहर, from where, वोहिन, to where, वॉन, when, where, who, was, what, और क्या बच गया वी. how we get, how are you? Right. ठीक है, आशा करते हैं कि आप सबने भी WH क्वेश्चन सीख लिए हैं. और ठीक है, दिस इश बिन श्राव्या एंड इश बिन हिमांशु मंघानी, और मैं हूँ आपका होस्ट एंड दोस्त हिमांशु मंघानी, और आप सुन रहे थे हमारा ब्रांड न्यू शो लर्निंग जर्मन. और प्लीज 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 सुनते रहिए VIT कम्युनिटी रेडियो 90.8 FM. Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. Hello, hi, namaste VIT. You're listening to VIT Community Radio 90.8. This is Rujana. Welcome to the show Vijaya Bata. ప్రతి ఒక్కరి జీవితంలో విజయం చాలా ముఖ్యమైనది. మనం దేని కోసం ప్రయత్నించినా అది విజయం కోసమే కదండి. ఇలాంటి విజయం ఒక రోజులో వస్తుందా? రాదు. ఎంతో కృషి చేయాలి, మళ్ళీ కృషి చేయాలి. ఎన్నో అవరోధాలు వస్తాయి, వాటిని ఎదుర్కొనాలి. అప్పుడే విజయం మన సొంతం అవుతుంది. అప్పుడే ఆ విజయానికి మనం నిజమైన వ్యక్తులుగా మారుతాం. ఇన్నోవేషన్ డిస్టింగ్విషెస్ బిట్వీన్ అ లీడర్ అండ్ ఫాలోవర్ అన్నారు ఒక వ్యక్తి. ఈ వాక్యం వినగానే మీకెవరు గుర్తొచ్చారండి? అవును, స్టీవ్ జాబ్స్ గారే. ఈ రోజు మనం మాట్లాడబోయే వ్యక్తి స్టీవ్ జాబ్స్ గారి గురించే. ఒకానొక సమయంలో కంప్యూటర్ వెలుగులోకి వచ్చినప్పుడు ఆ కంప్యూటర్ ఒక రూమ్ని ఆక్రమించిందండి. కానీ ఇప్పుడు అదే కంప్యూటర్ ఇంకా బెస్ట్ ఫీచర్స్తో మన జోబులో పెట్టుకునేంత చిన్నదిగా మార్చేశారు. ఇదంతా ఒక్క రోజులో వచ్చిన విజయం కాదు, ఎంతో మంది చాలా కృషి చేశారు. అటువంటి వ్యక్తుల్లో స్టీవ్ జాబ్స్ గారు ఒకరు. స్టీవ్ జాబ్స్ గారు ఒక మంచి మనిషే కాదండి, వ్యాపారవేత్త, యాపిల్ వ్యవస్థాపకుడు, పర్సనల్ కంప్యూటర్ విభాగంలోనే విప్లవం తెచ్చిన మహామేధావి. యాపిల్ సృష్టించిన ప్రభంజనం యావత్ ప్రపంచానికే పాకేసింది. స్టీవ్ జాబ్స్ కృషి ఎంతో ఉందని ప్రపంచం కొనియాడుతుంది. ఇదంతా ఒక్క రోజులో వచ్చిన విజయం కాదండి, మళ్ళీ చెప్తున్నా. ఆత్మస్థైర్యం, దీక్ష, పట్టుదల, శ్రామికత ఇవన్నీ కలగొలిపితేనే వచ్చింది ఆ విజయం. మానవాళికి అద్భుత బహుమానం స్టీవ్ జాబ్స్ గారు. ఫిబ్రవరి 24, 1955లో శాన్ ఫ్రాన్సిస్కోలో జిందలీ అండ్ శబ్దలీలకు జన్మించారు స్టీవ్ జాబ్స్. ప్రతి ఒక్కరి కుటుంబంలో గొడవలు సహజం. ఇలానే ప్రేమించి పెళ్లాడిన జిందలీ అండ్ శబ్దలీ గారులకు కూడా గొడవలొచ్చాయి. కానీ ఆ గొడవలు ఎంత దారుణానికి ఒడిగట్టాయంటే వాళ్ళు స్టీవ్ జాబ్స్ గారిని అడాప్షన్కి ఇవ్వడానికి కూడా వెనుకాడలేదు. కానీ శబ్దలీ గారు చదువంటే మక్కువ కాబట్టి బాగా చదువుకున్న ఒక కపుల్కి అడాప్షన్కి ఇవ్వాలని నిర్ణయించుకున్నారు. ఈ రోజు మనం చూస్తున్నాం, ఎవరైనా పేరెంట్స్ పిల్లలు వద్దు అంటే డస్ట్బిన్స్ దగ్గర, ప్లాట్ఫామ్స్ దగ్గర వదిలేస్తున్నారు. కానీ ఈ కపుల్ చాలా దూరదృష్టి కలవారు. అందుకే స్టీవ్ జాబ్స్ ని పాల్ అండ్ క్లారా అని బాగా చదువుకున్న వ్యక్తులకు దత్తక్కిచ్చారు. పాల్ అండ్ క్లారా శబ్దలీ గారికి మాట ఇచ్చిన విధంగానే స్టీవ్ జాబ్స్ ని చాలా బాగా చదివించారండి. ఇప్పుడు మనం చూస్తున్నాం, ఎంతో మంది చదువు లేక తిండి లేక బతుకుతున్నారు. అడాప్షన్ తీసుకున్న వాళ్లకు మళ్ళీ పిల్లలుంటే వీళ్ళని సరిగ్గా చూసుకోరు. కానీ పాల్ అండ్ క్లారా వీళ్లకు భిన్నం. ఎంతో బాగా చూసుకున్నారు స్టీవ్ జాబ్స్ గారిని. నచ్చిన వస్తువులు కొనించి మంచి చదువులు చదివించడానికి ప్రయత్నించారు. చిన్నప్పటి నుంచి ప్రతిభావంతుడైన స్టీవ్ జాబ్స్ గారు ఇప్పుడు మనం చూస్తున్నాం, ఎవరైనా బాగా ఇంటెలిజెంట్ గా ఉంటే కొంతమంది ఉంటారు, మార్కులు వస్తే చాలు, డిగ్రీ వస్తే చాలు, ఇంకేమీ అవసరం లేదని. కానీ స్టీవ్ జాబ్స్ గారు వీళ్ళకంతా వ్యతిరేకమండి. తను ప్రతిభను గుర్తించుకున్నాడు. ఆయన మనసులో ఎన్నో సంఘర్షణలు, ఏదో చెయ్యాలి, ఇంకా సాధించాలి, ప్రపంచం కోసం ఏదైనా చెయ్యాలి అని తన మనసులో ఎప్పుడూ ఒకటి ఉండేది. అలానే చదివేవాడు. తన క్లాసులో ఉండేటప్పుడు ఆయన చదువు మీద కంటే ఏదో ఒకటి చెయ్యాలి అనే తపనే ఎక్కువగా ఉండేది. కాబట్టి ఆ చదువు అతని ప్రతిభకు సరిపోలేదని ఆయన భావించాడు. కాబట్టి 1972లో రీడ్ కాలేజ్ నుంచి డ్రాప్ అవుట్ అయ్యాడు స్టీవ్ జాబ్స్ గారు. ఈ రోజు మనం అంటుంటాం, స్టీవ్ జాబ్స్, బిల్ గేట్స్ వీళ్ళంతా డ్రాప్ అవుట్స్, కాబట్టి మేము కూడా కాలేజీకి వెళ్ళకపోతే ఇలాంటి యాపిల్, మైక్రోసాఫ్ట్ అనుకుంటామని. కాదండి, అలా అనుకునే వాళ్ళు ఇది వినండి. డ్రాప్ అవుట్ అయిన స్టీవ్ జాబ్స్ గారు ఇంటికి వెళ్ళలేదు. ఏదో ఒకటి సాధించాలి అనే తపన ఆయనను వెంటాడింది కదా. నవ్య భావాలకు నిలయమైనది ఆయన బ్రెయిన్.
అక్కడ ఫీజు ఎక్కువైంది కాబట్టి వాళ్ళ పేరెంట్స్ కట్టలేకపోయాడు. ప్లస్ ఆయనకు అక్కడ చదువు నచ్చలేదు, ఆయన ప్రతిభకు సరిపోదని భావించాడు. కాబట్టి తన ప్రతిభకు తగినది ఏదో ఒకటి చేయాలనుకున్నారు కదా స్టీవ్ జాబ్స్ గారు. కాబట్టి తనలాగే తన ఫ్రెండ్స్ కొందరు ఉండేవాళ్ళండి. కాబట్టి ఆ ఫ్రెండ్స్ని దగ్గర తీసుకున్నాడు, వాళ్ళతో కలిసి ఏదో ఒకటి చేయాలని భావించేవాడు. స్టీవ్ జాబ్స్ గారిలాగే సేమ్ ఆలోచనలు కలిగిన వాళ్ళు వాళ్ళ ఫ్రెండ్స్ కూడా ఉన్నారు. మనం అంటుంటాం కదా, ద బర్డ్స్ ఆఫ్ సేమ్ ఫెదర్ ఫ్లాక్ టుగెదర్ అని. అలాగే స్టీవ్ జాబ్స్ గారి ఫ్రెండ్స్ కూడా ఇటువంటి ప్రతిభ కలిగిన వాళ్ళు, ఏదో చెయ్యాలనే తపన కలిగిన వాళ్ళు ఇంకా ఇద్దరున్నారండి. కాబట్టి వీళ్ళ ముగ్గురు కలిసి కార్ గ్యారేజ్ లో ఒక ల్యాబొరేటరీని ఏర్పరచుకున్నారు. నేల మీద పడుకునే వాళ్ళు, చెప్పాను కదా కోక్ బాటిల్స్ అమ్మినప్పుడు వచ్చిన డబ్బులు చూసి ఆనందపడేవాళ్ళు. ఇటువంటి ఈ కష్టం చూసినప్పుడు ఒక వ్యక్తి అనుకున్నారు, ఇంత యూత్ కి, ఇంత ప్రతిభ కలిగిన వాళ్ళకి మనం ఏదో చేయాలి అని వాళ్ళ కోసం ఇన్వెస్ట్ చేశారు. రెట్టించిన ఇంట్రెస్ట్ తో ఇంకా ఇంకా ఎక్కువ కృషి చేశారు. స్టీవ్ జాబ్స్ గారు ఇంతే కాదండి, ఖాళీ సమయంలో ఇష్టమైన క్లాసులకు వెళ్ళేవాడు. అదే క్యాలిగ్రఫీ ఏంటా అనుకుంటున్నారా? అదేనండి, అందంగా అక్షరాలను రాయడం. సాఫ్ట్వేర్ ఇంజనీర్ అండ్ ఇంజనీర్ అయిన స్టీవ్ జాబ్స్ గారు అందమైన అక్షరాలు నేర్చుకుని ఏం చేస్తారు అనుకుంటున్నారా? కానీ క్యాలిగ్రఫీ నేర్చుకున్న తర్వాత స్టీవ్ జాబ్స్ గారు ఎప్పుడూ అనుకోలేదు, ఎందుకు ఆ క్లాస్కి వెళ్ళాను, అనవసరంగా డబ్బులు వేస్ట్ చేశా, అనవసరంగా టైం వేస్ట్ చేసుకున్నా అనుకోలేదండి. క్యాలిగ్రఫీ అంటే అందమైన అక్షరాలు రాయడం. లేటర్ ఆన్ స్టీవ్ జాబ్స్ గారు కొన్ని పరికరాలను కనుక్కున్నారు కదా, ఆ పరికరాల్లో ఫాంట్ ఫేసెస్ అని ఉన్నాయి, అంటే డిఫరెంట్ టైప్స్ ఆఫ్ లెటర్స్ ఉంటాయి. ఆయన చెప్తుంటారు, ఆ రోజు నేను క్యాలిగ్రఫీ క్లాసులకు వెళ్ళకపోయింటే ఈ రోజు అందమైన అక్షరాలు ఈ పరికరాల్లో ఉండేవి కాదు అని. దీన్ని బట్టి ఏం అర్థమవుతుందండి, జీవితంలో మనం ఏం చేసినా అది ఒక మంచి రీజన్ కోసమే. దేనికి ఎప్పుడు రిగ్రెట్స్ ఉండవు. మీరు తెలివిని సంపాదించుకున్నా, ఏమైనా విజ్డమ్ని సంపాదించుకున్నా అవి మనకు ఫ్యూచర్లో ఎప్పుడో ఒకప్పుడు యూజ్ అవుతాయి. కాబట్టి అందుకని మీరేమి టైం వేస్ట్ చేయడం, తాగడం, తిరగడం ఇలాంటివి కాదు. ఇలాంటి మంచి విషయాలను నేర్చుకోండి. ఇవి ఏదో ఒక పాయింట్ ఆఫ్ టైంలో మీ జీవితంలో యూజ్ అవుతాయి. ఇటువంటి చిన్న కార్ గ్యారేజ్ నుంచి బయటకు వచ్చిందే యాపిల్ కంప్యూటర్. మొదట్లో ఎప్పుడైనా తప్పులు సహజమే కదండి. ఈ యాపిల్ కంప్యూటర్లో కూడా కొన్ని తప్పులుండేవి. హరే రామ్ హరే కృష్ణ అని హిప్పీ కల్చర్ ఉర్రూతలూగిపోతుందండి. అలాంటి సమయంలో స్టీవ్ జాబ్స్ గారు అనుకున్నారు, మనం కూడా ఏదో ఒకటి చేయాలి అని. కానీ ఆయన వెళ్ళి అలా చేయలేదు. మంచి ఆహారం దొరుకుతుందని వారానికి ఒక్కసారి కిలోమీటర్లు మేర నడిచి లార్డ్ కృష్ణ టెంపుల్కి వెళ్ళి తినేవాళ్ళు. దీన్ని బట్టి అర్థమవుతుంది, ఆయన రిలీజియస్గా కూడా ఒకచోటే డివియేట్ అవ్వలేదు. ప్రతి ఒక్కరిని గౌరవించడం స్టీవ్ జాబ్స్ గారి అద్భుత లక్షణం. అదే అంటారు కదండి, సింప్లిసిటీ ఇస్ ద నేచర్ ఆఫ్ గ్రేట్ సోల్స్ అని. ఇది నేను మొన్న ఎక్కడో ఎవరో స్టేటస్ అప్డేట్ చేస్తే అనుకున్నాను. అప్పుడు నాకు మొట్టమొదటిగా గుర్తొచ్చింది స్టీవ్ జాబ్స్ గారే. సైన్స్ పట్ల ఆసక్తి, అభిమానం, ఏదో చెయ్యాలని తపన, ఇవన్నీ ఒక్క రోజులో రాలేదండి. ప్రతి ఒక్కరి జీవితంలో ప్రతి ఒక్కరూ విజయం సాధించాలనుకునే వాళ్ళలో ఒక ఇన్స్పిరేషన్ అంటూ ఎక్కడి నుంచో వస్తుంది. అలాగే స్టీవ్ జాబ్స్ గారికి కూడా ఒక ఇన్స్పిరేషన్ ఒకటి చూసి ప్రభావితుడయ్యాడు. ఏంటా అని ఆలోచిస్తున్నారా? అదేనండి, స్టీవ్ జాబ్స్ గారు చదువుకునేటప్పుడు ఒక శీర్షిక ఉండేది, ద లాస్ట్ హోల్ ఎర్త్ క్యాటలాగ్ అని. ఆ శీర్షికను ఎప్పుడూ చదివేవాళ్ళు స్టీవ్ జాబ్స్. మనలాగా ఆ బుక్ ఈ బుక్ అనవసరమైనవి కాకుండా చాలా సెలెక్టెడ్ గా మంచి పుస్తకాలు చదివేవాడు. అదే అంటారు కదా, బుక్స్ ఆర్ ఆర్ బెస్ట్ ఫ్రెండ్స్ అని. అలాగే స్టీవ్ జాబ్స్ గారు కూడా దీన్ని మంచి స్నేహితుడిగా చేసుకున్నాడు. దాంట్లో ఉన్న విషయాలను తనలోకి తీసుకున్నాడు. ఒకనొకప్పుడు ఆ బుక్ ఆగిపోయిందండి. అప్పుడు బుక్ వెనక తిప్పి చూశాడు. దాన్ని చూసి చాలా మెస్మరైజ్ అయ్యారు స్టీవ్ జాబ్స్ గారు. అక్కడ ఉన్నది ఒక రోడ్డు బొమ్మ. దాన్ని చూసి ఆయన ఎంతగా ఆలోచించారంటే అప్పుడు అనుకున్నాడు, ఆకలితో ఉండండి, మూర్ఖంగా ఉండండి, కానీ మీ పట్టుదలను విడవకండి. అదేనండి, ఇప్పుడు మనం కవర్ పేజెస్ పెట్టుకుంటాం కదా, స్టే హంగ్రీ స్టే ఫూలిష్. అది స్టే హంగ్రీ స్టే ఫూలిష్ అంటే అలా ఉండడం కాదు, రెట్టెంతించిన బలంతో పట్టుదలతో ముందుకు సాగాలి అని దాని అర్థం. స్టీవ్ జాబ్స్ గారు ఒకసారి ఇండియాకు వచ్చారు. ఇండియా అంటే ఎంత కల్చరల్ గా, ఎంత సైంటిఫిక్ గా ఎంతో ముందుకు ఉంటుందని స్టీవ్ జాబ్స్ గారు భావించారు. ఇక్కడికి వచ్చిన తర్వాత పువర్ పీపుల్ ని చూశాడు. పావర్టీని చూసి చలించిపోయారు స్టీవ్ జాబ్స్. ఇంత హై ఎక్స్పెక్టేషన్స్ ఉన్న ఇండియాలో ఇలా ఉండడం ఏంటి అని చాలా బాధపడ్డాడు. మనసులో ఏదో తపన, సాంకేతిక విజ్ఞానంతో ఇండియాని ఇంకొంచెం పెద్దగా చేయాలి అని అనుకున్నాడు. ఎవ్రీ డ్రాప్ ఆఫ్ ఓషన్ స్టార్ట్స్ విత్ అ సింగిల్ డ్రాప్ అన్నారు మదర్ తెరెసా గారు. ఇదే ఈయన జీవితంలో కూడా ఉంది. ప్రపంచాన్ని మొత్తం మార్చలేనేమో, కానీ నా అంత కృషి నేను చేయాలి అనుకున్నారు. ఇలా మనలో ఎంతమంది అనుకుంటున్నామండి? కానీ స్టీవ్ జాబ్స్ గారు అలా అనుకున్నారు. అతనిలో అద్భుత శక్తి జ్వలించింది. దీనికి కారణమే ఆయనను
యాపిల్ సీఈఓగా చేసింది. కొన్ని కారణాల వల్ల యాపిల్లో ఉన్న తన ఫ్రెండ్స్ తో కొన్ని కారణాల వల్ల ఆయన బయటకు వచ్చేయాల్సి వచ్చింది. కానీ తను పెంచి పోషించిన యాపిల్ కంపెనీయే అతని బయటికి తరిమేయడంతో స్టీవ్ జాబ్స్ గారు చాలా కుంగిపోయారు. కానీ ఆయన ఎప్పుడు బాధపడలేదు. ఆయనను మాత్రమే తొలగించింది యాపిల్, ఆయన తెలివిని పట్టుదలను కాదు. అవే ఆయన బలం, అవే ఆయన సంపద. మార్కెటింగ్ లో దిట్ట అయిన స్టీవ్ జాబ్స్ గారు, ఆలోచించడంలో దిట్ట అయిన స్టీవ్ జాబ్స్ గారు తన ప్రతిభకు మెరుగులు దిద్దారు. యాపిల్ ని ఇంకొక సంచలనం చేయడానికి ప్రయత్నించారు. బయటకొచ్చాడు, నెక్స్ట్ కంప్యూటర్ కనుక్కున్నారు. ఇంతతో ఆగలేదండి స్టీవ్ జాబ్స్ గారు. అతని ఫ్రెండ్స్ జాన్ కాలే అనే అతను పెప్సీలో పనిచేసేవాళ్ళు. ఇతన్ని ఎలాగైనా తనలోకి తీసుకొని రావాలి అని అనుకున్న స్టీవ్ జాబ్స్ గారు రెచ్చగొట్టారు. చక్కెర నీళ్ళ అమ్ముతూ బతుకుతావా, ప్రపంచాన్ని ఏమైనా మారుస్తావా అని. అంతే, రెచ్చిపోయిన ఆలోచనతో జాన్ స్కాల్ స్టీవ్ జాబ్స్ తో చేతులు కలిపారు. 1980లో బయటకు వచ్చిన స్టీవ్ జాబ్స్ గారు గ్రాఫిక్స్ అని సరికొత్త ప్రపంచం పిక్సార్ ని కనుక్కున్నారు. ఇక్కడేనండి కార్టూన్స్, అందరికీ ఎంతో ఇష్టమైన కార్టూన్స్ ని కనుక్కున్నారు. టాయ్ స్టోరీ అనే ఫిలిం ని తీశారు. టాయ్ స్టోరీకి ఎన్నో ఆస్కార్ అవార్డులే వచ్చాయి. ఇంతే కాదండి, సంగీతం, చిత్రకళను నవీన యంత్రంలో ఉంచిన అభినవ బ్రహ్మగా మనం స్టీవ్ జాబ్స్ గారిని కొనియాడుతున్నాం. అవరోధాలను అధిరోహించి ఓటమిని తరిమి కొట్టాడు స్టీవ్ జాబ్స్ గారు. అంతా సజావుగా సాగిపోతుంది అన్న స్టీవ్ జాబ్స్ గారి జీవితంలో ఒకానొక భయంకరమైన సంఘటన తెలుసుకున్నారు. అదే ఆయనకు ప్యాంక్రియాటిక్ క్యాన్సర్ ఉందని. ఈ కాలంలో మనం చిన్న జ్వరం వస్తేనే చాలా బాధపడిపోయి ఇంకా ఏమి చెయ్యలేము అనుకుంటున్నాం. అదే క్యాన్సర్ వస్తే మన జీవితం అయిపోయింది అని బాధపడిపోతుంటాం. దీనితోనే చావు తొందరగా వస్తుంది. కానీ స్టీవ్ జాబ్స్ గారు బాధపడలేదు. ఇవన్నీ లైఫ్ లో సహజం అనుకున్నారు. కాబట్టి దాన్ని క్యూర్ చేయడానికి లివర్ ని సర్జరీ చేయించుకున్నారు. లేట్ ఆన్ ఆయనకు తెలిసి ఆయన హెల్త్ క్షీణించిపోతుందని. కాబట్టి తను వాలంటరీగా యాపిల్ కంపెనీ నుంచి బయటకు వచ్చేశారు. ఆయన బయటకు వచ్చారు ఊరికే కాదు, తన సంపదను, అదే తన తెలివితేటలను ప్రపంచానికి వదిలేసి. విన్నారు కదండి స్టీవ్ జాబ్స్ గారి గురించి. అవరోధాలను అధిరోహించిన స్టీవ్ జాబ్స్ గారు ప్రతి ఒక్కరికి రోల్ మోడల్. ఇటువంటి స్టీవ్ జాబ్స్ గారి గురించి మనం ఎంతో నేర్చుకోవాలి. ఈయనలా కాకపోయినా ఈయనలో ఉన్న కొన్ని విషయాలను మనం తెలుసుకొని మంచి పొజిషన్లోకి రావాలి. కాబట్టి స్టీవ్ జాబ్స్ ఈజ్ ఆర్ హీరో, హీఈస్ ద లెజెండ్. ఇలాంటి స్టీవ్ జాబ్స్ గారిని ఎన్నో అవార్డులు వరించాయి. అత్యంత ప్రతిభావంతుడిగా ప్రపంచం గుర్తించింది. మనము గుర్తించాం కదండి. సో ఇప్పటి నుంచి టైం వేస్ట్ చేయకుండా టైమ్ ఇస్ ప్రెషియస్ అని నేర్చుకొని మనం కూడా విజయానికి మెట్లేద్దాం, విజయ బాటలో పయనిద్దాం. ఇలాంటి ఎంతో మంది గొప్ప వ్యక్తుల గురించి తెలుసుకోవడానికి, మన జీవితాలను మార్చుకోవడానికి వింటూనే ఉండండి విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8. నేను మీ సృజన. Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. हेलो फ्रेंड्स, यू आर लिसनिंग टू VIT कम्युनिटी रेडियो 90.8 FM और ये है आपका शो लर्निंग जर्मन और मैं हूँ आपका होस्ट एंड दोस्त हिमांशु मंघानी और मैं हूँ आपकी होस्ट श्राव्या. यार बहुत हो गया इंग्लिश और हिंदी. चलो आई स्टार्ट इन जर्मन. हेलो फ्रेंडे, dies ist VIT Community Radio 90.8 FM und ihre Zohyorte learning German. Ich bin हिमांशु मंघानी und ich bin श्राव्या. ओके, तो हमने जो पहले हिंदी और इंग्लिश का मिक्सचर बोला था तो हमने उसको जर्मन में बोला. हमने बोला कि Dies ist VIT Community Radio 90.8 FM, मतलब this is VIT Community Radio 90.8 FM. और फिर बाद में हमने बोला here is Zohyor learning German. So Zohyoren मतलब to listen. So you are listening to VIT learning German show. और ich bin हिमांशु मंघानी मतलब मैं हूँ हिमांशु मंघानी. und ich bin श्राव्या मतलब and this is श्राव्या. ओके, तो देखिए अब धीरे धीरे हमने इंट्रोडक्शन तो तुम्हें बता ही दिया है. तो आज सबसे पहले हम क्या पढ़ने वाले हैं? सबसे पहले मुझे तो सुबह ये याद आ गया कि हम होंगे कामयाब. क्यों, ऐसा क्यों? ऐसे ही, मतलब विल पावर बढ़ गया बहुत.
तो तब मुझे याद आया कि भाई हमने तो अपने लिसनर्स को विल, शैल और ऐसे मॉडल वर्ब्स के बारे में तो बताया ही नहीं। तो ठीक है, आज सोचा हम आज मॉडल वर्ब्स कवर अप कर लेते हैं, यानी कि विल, शैल, लाइक, वुड, माइट, मे एंड ऑल। ओके, तो इसको बोलते हैं मॉडल वर्ब्स। चलो ठीक है, अब धीरे धीरे हम इतना आगे बढ़ चुके हैं तो अब ये इस मॉड पे आ गए हैं कि हम आज ये पढ़ेंगे। तो सबसे पहले रिवीजन करा देते हैं कि लास्ट 2 क्लासेस में हमने क्या किया। हाँ। हमने कुछ 10 रूट वर्ड्स पढ़े थे, तो वो कौन से थे श्राव्या? 10 रूट वर्ड्स? रूट वर्ड्स जैसे कि मतलब पॉजिटिव प्रोनाउन, अरे हाँ, मेरा का, हाँ, माइन। भूल गए। तो फॉर हम मेरा का बोलेंगे माइन, तुम्हारा, यानी कि जब हम एक बंदे को स्पेसिफाई कर रहे हैं तब हम बोलेंगे दाइन, पर जब हम बहुत सारे लोगों को स्पेसिफाई कर रहे हैं हम यूज करेंगे यूर। ओह कूल। तो इसको ऐसे बोल सकते हैं, आई के लिए बोलेंगे माइन, और आर के लिए बोलेंगे उनसेर, और यू के बोलेंगे, हाँ, यू के लिए बोलेंगे दाइन, और यू ऑल के लिए बोलेंगे यूर। हाँ, और फिर बाद में ही और इट के लिए साइन, और फिर जी के लिए बोलेंगे ईयर। ठीक है, सारे जी के लिए मतलब हाँ। फॉर्मल, इनफॉर्मल, जो कुछ भी हो हम ईयर ही यूज करेंगे। क्योंकि जी लड़कियों के लिए भी बोलते हैं, रिस्पेक्ट के लिए भी बोलते हैं, और दे ऑल के लिए भी बोलते हैं, यानी थर्ड पर्सन प्लूरल के लिए भी बोलते हैं। जी हाँ। और कल हमने आर्टिकल्स भी किए थे, डेफिनेट और इंडेफिनेट आर्टिकल्स के लिए हम कौन सा प्रोनाउन यूज करते हैं। तो द के लिए देर, दी, दास, मस्कुलिन, फेमिनिन और न्यूट्रल के ऑर्डर था। और फिर ए और एन को बोलेंगे आइन। आइन में ही हम मास्कुलिन और न्यूट्रल के लिए यूज करेंगे आइन, और फेमिनिन और प्लूरल के लिए यूज करेंगे आइना। ठीक है, तो बेसिकली 10 वर्ड्स हो गए। आई के साथ माइन, यू ऑल के साथ यूर, और यू सिर्फ सिंगुलर है उसके लिए डाइन, आर के लिए उनसेर, ही और इट के लिए सीन, और जाय के लिए नहीं साइन। हिमांशु, ओके, साइन। तुम्हारा ये आई और ई का चक्कर कब चलेगा मुझे नहीं पता। अब पता नहीं, कभी तो सही होगा ही होगा। देखते सही करा देती हूँ, मैं ही सही कराऊंगी तुम्हें। जरूर। और जी के लिए बोलेंगे आयर। हाँ ठीक है, चलो बहुत बढ़िया। तो अब मॉडल वर्ब्स के बोलते, सबसे पहले बताओ कि वोलन का मतलब क्या होगा? वोलन मतलब विल। तो अच्छा ठीक है, मैं अभी आपको याद होगा कि हमने पिछले थोड़े बहुत क्लासेस के पहले हमने आपको ये बताया कि हम डिफरेंट काइंड्स ऑफ वर्ब्स यूज करते हैं और उसमें डिफरेंट केसेस होते हैं, यानी फर्स्ट पर्सन सिंगुलर, फर्स्ट पर्सन प्लूरल, ऐसे। तो वापस से हम विल यानी कि वोलन एज इन जर्मन हम ऐसे ही करेंगे। तो अभी मैं इश के लिए बोलूंगी विल, डू के लिए बोलूंगी विल्स्ट, यानी कि विल में एस टी डालो, एर, जी और एस उसमें भी बोलूंगी विल। वियर के लिए बोलूंगी वॉलन, यू रूट वर्ड को कोई छेड़खानी नहीं करेंगे, याद रख लेना भाइयों। और ईयर के लिए बोलेंगे वॉल्ट, और फिर जी के लिए बोलेंगे विल। ओके, तो मतलब कुछ इसको ऐसे ही याद करें ना, क्योंकि ये ऑर्डर तो हमेशा सेम ही रहने वाला है। हाँ। तो क्यों ना इनको याद ही कर लें, क्योंकि इसमें थोड़ा सा चेंज है, क्योंकि हमने बोला था कि जो थर्ड पर्सन सिंगुलर है ही, शी और इट, उसमें टी लगता है, ये हटा के, बट इस केस में नहीं है। तो ये वोलन वाला जो वर्ड है, ये मॉडल वर्ब्स को हम आपको एक पैरोडी की तरह याद करा देंगे, क्योंकि आपको ऐसे सोचना नहीं होगा कि फर्स्ट पर्सन सिंगुलर है या सेकंड पर्सन सिंगुलर। अगर आपको अपने आप ये शब्द एक जुगलबंदी में याद हैं, रटे हुए हैं, तो आप आगे चल के भी इन्वेंट कर सकते हैं, कुछ डिस्कवर कर सकते हैं किसी सेंटेंस में, और कुछ समझ सकते हैं उस सेंटेंस के थ्रू। हाँ, और लिसनर्स में आपको ये भी बता दूं, हमने आपको पहले जब हम आपको वर्ब सिखा रहे थे, हमने आपको ये बोला कि अगर मैं लूंगी गेहन यानी टू गो, तो उसमें से मैं ईएन हटा दूंगी और मेरा गे बन जाएगा मेरा मॉडल, मतलब मेरा रूट वर्ड। सही एकदम। पर यहाँ पे ऐसा नहीं है, मैं यहाँ पे मेरा विल का मतलब है वॉलन, बट मैं वॉल यूज नहीं कर रही हूँ यहाँ पे, मैं विल ही यूज कर रही हूँ यहाँ पे। तो इसलिए इसका मतलब ये हुआ, इन शब्दों को याद ही कर लीजिए, क्योंकि ये बहुत ज्यादा यूज होते हैं, और इसलिए आप यार हमें कामयाब होना है तो हाँ, हमें ये शब्द सीखने पड़ेंगे। हाँ जरूर, क्यों नहीं सीखेंगे। तो चलिए आज हम विल को भी सबसे पहले स्टार्ट करते हैं। विल को वांट विल या वांट, इन दोनों के लिए आप बोल सकते हैं वोलन रूट वर्ड, इश के साथ लगेगा विल, डू के साथ लगेगा विल्स्ट, ईयर एस जी के साथ लगेगा विल, और वेयर जी जाय के साथ लगेगा वोलन, और आयर के साथ लगेगा वोल्ट। तो उस केस में आप आयर के साथ लगेगा यहाँ पे, चलिए ठीक है, वोल्ट। और तो इस केस में यूँ भी देख सकते हैं कि दो चीज़ें अलग है, बाकी वही रूल फॉलो कर रहा है। डू के लिए हम एस टी लगाते हैं तो वो विल्स्ट है ही, और थर्ड पर्सन प्लूरल के लिए जाय होता है, तो इस केस में भी कोई छेड़खानी नहीं है, और ना ही फर्स्ट पर्सन प्लूरल के लिए।
और रही बात यार, आयर यू ऑल rule- के लिए, तो टी लगता है तो इसमें भी टी लगा है। तो दो केस बिल्कुल अलग हैं जो रूल को फॉलो नहीं कर रहे, जैसे कि इश्क का वोल नहीं है, इश्क का विल ही है, और एयर एस जी का भी विल ही है। हाँ, यहाँ पे बस चेंज हुआ है इश में और एस में, बाकी सब में जो हम नॉर्मल कंडीशंस लेते हैं वही है। तो देखिए एक ये चीज भी ऑब्जर्व करी है कि अगर आप इश, एयर, एस और जी के लिए बोलेंगे तो ये जो 6 मॉडल वर्ब्स हम पढ़ने वाले हैं उन सब में कोई चेंज नहीं होता, चारों के लिए एक ही है। जैसे कि वोलन के लिए विल है तो इश विल, एयर विल, एस विल, जी विल। और यही अगर आप कोनन बोलेंगे तो उसका कान है, तो इश कान, एयर कान, जी कान, एस कान। ठीक है, कॉनन को तो बगल में रखो, अभी पहले विल का तो क्लैरिफाई कर दो। बट ये प्रिंसिपल अच्छा है काफी, कि मतलब आप उसी ऑर्डर में तो याद कर सकते हैं जो आपके रूल है, पर मेन बेसिकली याद ये रखिए कि आई यानी कि जो फर्स्ट पर्सन सिंगुलर है और जो थर्ड पर्सन सिंगुलर है उनके लिए एक ही यूज होगा। कहने का मतलब, एक बात बोलूं, तुम इतना ग्रामर ना तुम जितना रटोगे उतना ही मुश्किल हो जाएगा, तुम जितना प्रैक्टिस करोगे एग्जाम्पल्स लेके उतना ही तुम्हारे लिए आसान हो जाएगा। हाँ बट ये एक बचपन में तुमने तो याद नहीं किया कि हम ए एप्पल बोलेंगे या एन एप्पल बोलेंगे, वो बस तुम सीखते रहे, मतलब हर रोज तुम दोस्तों से बात करते रहे, तो तुम्हें आया, तो वापस हम अपने जीपी, वो क्या था, तुमने क्या बोला था लास्ट क्लास में, हमारा सिग्नेचर, अच्छा हमारे सिग्नेचर, शो का सिग्नेचर, जीवीपी, ग्रामर, वोकैबुलरी एंड प्रैक्टिस। प्रैक्टिस। तो जीवीपी फॉलो करते रहिए और सीखते रहिए। हाँ बट जिससे जो पर अपन ने वॉवल्स जो पढ़े रहे थे क्योंकि हमको पता था ए ई आई ओ यू, तो उस बेस पे अपन सब लगा देते थे। हाँ, तो अब हमें इस केस basics में भी मालूम है। हाँ, तो इस केस में भी ये बेसिक हो सकता है कि जो इश और एयर जी एस है तो उसके लिए कोई चेंजेस, मतलब चारों के लिए एक ही वर्ड है, कोई मतलब चेंज नहीं है। तो इसलिए आपका थोड़ा मतलब याद करने का लोड कम हो जाएगा। आप मतलब देख सकते हैं कि अगर आपको इश पता है विल, तो इसका मतलब आपको एयर जी और एस का भी मतलब पता ही है कि उसके लिए क्या यूज करेंगे, विल ही यूज करेंगे। तो सबसे पहले चलिए इन दोनों केसेस को ही हम कवर करते हैं। अब सबसे पहले 6 वर्ब्स पढ़ा देते हैं और उसके बाद इश, एयर, जी के लिए क्या बोलेंगे वो बता देंगे, फिर उसके बाद हम दूसरे केसेस पे आएंगे। ठीक है, तो हमने वोलन का बता दिया कि इश, एयर, एस और जी यानी कि फर्स्ट पर्सन सिंगुलर और थर्ड पर्सन सिंगुलर के लिए विल लगेगा। तो अब सेकंड वर्ड करते हैं कोनन। कोनन का मतलब बताओ। कोनन का मतलब होता है कैन, आई कैन। सो उसके लिए हम इश, एयर, जी, एस के लिए यूज करेंगे कान, KANN, राइट, कान। ओके, और मे और अलाउ को बोलेंगे डुरफन, ड्यूरफन। और उस केस में इश के लिए और एयर, हाँ, और म्योखन का मतलब है वुड लाइक टू। सो उसके लिए हम इश और एरजीएस के लिए यूज करेंगे म्योखे, मॉकटे, 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 मॉकटे यूज करेंगे। और एक और है कौन सा है जिसको हम बोलते हैं लाइक टू? लाइक टू, हाँ, मॉगन। नहीं, यहाँ पे सब यूजुअली कंफ्यूज हो जाते हैं। मॉगन का मतलब है लाइक, और जब हम बोलते हैं मॉकटेन उसका मतलब है लाइक टू। मॉगन मतलब MOGEN। सो उसके लिए हम यूज करेंगे लाइक। अगर मैं बोलूंगी आई लाइक द बुक, सो मैं बोलूंगी इश माग दास बुक। और अगर मैं बोलूंगी वुड यू लाइक टू हैव समथिंग, सो वहां पे वुड यू लाइक टू, उस केस में मैं यूज करूंगी म्योकटन। हाँ, तो अब वापस से मैं आपको एक और बार मॉडल वर्ब्स रिवाइज करा देती हूँ। तो ठीक है, हमने अब तक क्या सीखा था, मैं आपको ये बोलूंगी कि इश, एर, जी, एस के लिए हम कौन से वर्ब्स यूज करेंगे। तो वॉलन मतलब विल, उसके लिए हम यूज करेंगे विल। कैन के लिए हम यूज करेंगे कान, जिसका रूट वर्ड है कॉनन। और डुरफन मतलब कि मे और अलाउ, और सोलन मतलब शुड, मूसन मतलब मस्ट, मॉकटन मतलब वुड लाइक टू, और मागन मतलब लाइक टू। तो ठीक है, सबसे पहले 7 वर्ड्स के मीनिंग याद करा देते हैं। तो मैं तुमसे बोलूंगा, तुम उसका इंग्लिश बताना कि क्या बोलते हैं। ठीक है श्राव्या, तैयार हो? 3, 2, 1, 0। वूलन, वॉलन, वॉलन मतलब विल। और कॉनन, कॉनन मतलब कैन। सोलन मतलब शुड। मॉकटन मतलब वुड लाइक टू। मूसन मतलब मस्ट। और डुरफन मतलब मे। मागन लाइक, लाइक टू। ओके, कूल। इट्स नॉट मागन, इट्स मॉगन। ओके, तो अब ऐसे कर सकते हैं। वोलन के लिए क्या है जो हमने केसेस पढ़े हैं, विल। सोलन के लिए सोल, मूसन के लिए मूस, मॉकटन के लिए मॉकटे, हाँ, और डॉर्फन के लिए डार्फ, और कोनन के लिए कान, कान। ठीक है, कॉनन के लिए कान और सोलन के लिए शुड, सोल।
और रही बात अब इस केस में डू पे आ जाते हैं जो कि सेकंड पर्सन सिंगुलर है, तो उस केस में रूल वही लगेगा, ईएन हटा के एसटी लगाना है, बट एक जगह डिफरेंट है जो कि है मोशन वाला केस, उसमें मुस्ट लग बोलेंगे, मूसन नहीं बोलेंगे। मुस्ट। तो एक ही इसका एक्सेप्शन है, बाकी वही रूल है जो हमने आपको पहले बता चुके हैं कि ईएन हटाकर एसटी लगाना है तो वोलन का हो जाएगा वोल्स्ट, कोनन का हो जाएगा कोन्स्ट, सोलन का हो जाएगा सोल्स्ट और डुर्फन का हो जाएगा डार्फ्स्ट। और फिर रही बात मॉकटन की तो उस केस में हो जाएगा मॉकटेस्ट, और मूसन मूसन के लिए हो जाएगा मूस मूस्ट। ओके, कोई इसमें एक्सेप्शन नहीं है, मैं शायद गलत बोल गया। नहीं है क्योंकि यहाँ पे तुम ओके। एसटी लगाओ, मूस में ऑलरेडी डबल एस है तो तुम तीसरा एस तो लगाओगे नहीं, तो इसलिए वो बनेगा मूस्ट। ओके, तो काम अपना आसान हो गया। आपने 3 केसेस पकड़ लिए सिंगुलर वाले, जिसमें फर्स्ट पर्सन सिंगुलर और थर्ड पर्सन सिंगुलर के लिए एक ही शब्द यूज करना है जो कि रूल से थोड़ा सा अलग है। और रही बात सेकंड पर्सन सिंगुलर की मतलब डू की, तो उस केस में हमें एसटी ऐड कर दो। वही हमारा पुराना रूल, फर्स्ट पर्सन के लिए जो हमने वर्ड यूज किया उसके लिए एसटी ऐड कर दो, सिंपल। ठीक है। और अब थर्ड केस आ जाते हैं जो कि है हमारा थर्ड पर्सन प्लूरल और फर्स्ट पर्सन प्लूरल। जिस केस में हमने बोला था रिस्पेक्ट करते हैं तो इसके लिए कैपिटल एस लगा देंगे जी में। और अगर थर्ड पर्सन प्लूरल की बात करें तो जी है नॉर्मल, मतलब दे ऑल, और यूं बोलेंगे वेर मतलब आर, फर्स्ट पर्सन प्लूरल के लिए। तो इस केस में भी कोई टेंशन नहीं, कोई भी दिक्कत नहीं होगी। तुमने जो पहले के रूल्स पढ़ रखे हैं वही पता होने चाहिए, तो इसमें भी कोई चेंज नहीं है। और बस तुम्हें रूट वर्ड पता होना चाहिए क्या है। तो ठीक है, तो सबसे पहले रूट वर्ड भी बताओ श्राव्या, और उसको क्या बोलेंगे वो भी बताओ श्राव्या, ठीक है? याद रखिए दोस्तों, अभी हम विर और जी को पकड़े बैठे हैं और उसके लिए कोई भी रूट वर्ड में चेंज नहीं है। तो आपके पास एक अच्छा मौका है कि आप रूट वर्ड के मीनिंग्स भी जान सकें, क्योंकि अब जो यूज कर रहे हैं हम रूट वर्ड्स वो एज इट इज वाले रूट वर्ड्स हैं, कोई चेंज नहीं है। क्योंकि ग्रामर कहती है जब एकता है तो कोई चेंज नहीं है, कोई भी तुम्हें बदल नहीं सकता। एकता एंड ऑल, ओके फाइन। तो ठीक है, चलो शुरू करते हैं। अभी मैं शुरू से करती हूँ वॉलन। वॉलन मतलब विल या वांट। सो मैं इश और एस दी एस के लिए यूज करूंगी विल, डू के लिए यूज करूंगी विल्स, विर जी जी यानी कि सारे प्लूरल्स, आर एंड दे ऑल उनके लिए यूज कर, ईयर यानी कि यू ऑल उसके लिए मैं यूज करूंगी वॉल। श्राव्या ये बाद में करेंगे, अभी सिर्फ उस वाले केस को पकड़ो, विर जी और जाय वाले केस को, क्योंकि तुम्हें सिर्फ रूट वर्ड बताना और उसके मीनिंग बताना है। चलो ठीक है श्राव्या, तुम रहने दो, मैं ही स्टार्ट कर लेता हूँ, ठीक है? तो विर जी जी, विर मतलब वी, जी मतलब दे, और जी यानी कि एस जिसमें छोटा है मतलब यू विथ रिस्पेक्ट। अगर मुझे बोलना हो वी विल, यू विल और दे विल, तो मैं बोलूँगा विर वोलन, जी वोलन, जी वोलन। कॉनन के लिए बोलूँगा विर जी जी कोनन। और डुर्फन के लिए बोलूँगा जिसका मतलब है मी और अलाउ। कहने का मतलब अगर मैं बोलना चाहूँ वी मे अलाउ तो विर डुर्फन। अगर मैं बोलूँ शी मे अलाउ तो मैं बोलूँगा जी डुर्फन, मतलब स्मॉल एस आई और ई, जी डुर्फन। अगर मैं बोलना चाहूँ दे मे अलाउ तो उसके लिए बोलूँगा जी डुर्फन। फ़र्क सिर्फ इतना सा है कि जो छोटा जी था, कहने का मतलब जिसमें छोटा एस था, जिसके लिए हमने बोला था शी, अगर उस छोटे एस में बड़ा एस कर दो यानी कि जी, तो वो हो जाएगा यू विथ रिस्पेक्ट, यानी अगर रिस्पेक्ट देना हो। वेरी सिंपल। चौथा वर्ड सोलन। जोलन मतलब शुड। अगर मुझे बोलना हो वी शुड तो मैं बोलूँगा विर जोलन। अगर मुझे बोलना हो शी शुड तो मैं बोलूँगा जी जोलन। ठीक है, बहुत इजी है। जो वर्ड था वो रूट वर्ड बिल्कुल चेंज नहीं हुआ, जैसा कि मैं हमेशा बोलता आया हूँ कि एकता में रहो, तो इसलिए कोई चेंज नहीं है। अब आगे बढ़ते हैं। मूसन। श्राव्य तुमने बताया था कि म्यूजन का मतलब होता है मस्ट, तो उस केस में अगर अपन बोलना चाहें वी मस्ट तो अपन बोलेंगे विर मूजन। अगर बोलना चाहें शी मस्ट तो क्या बोलेंगे? अरे भाई बहुत सिंपल है, मतलब जी मूजन। अब आगे बढ़ते हैं। मॉकटन मतलब वुड लाइक टू। अगर बोलें हम वी वुड लाइक टू तो क्या बोलेंगे? हम बोलेंगे विर मॉकटन। अगर हम बोलना चाहें शी वुड लाइक टू तो वो भी बहुत इजी है, सिंपल से बोल दो जी मॉकटन। तो
अब तुम अच्छी तरह से समझ गई होगी श्राव्या, और मुझे लगता है हमारे लिसनर्स भी अच्छी तरह से समझ गए होंगे कि अगर विर जी वाला केस है, जो कि हम बोलते हैं एकता वाला, रिस्पेक्ट वाला, तो उसमें कोई भी छेड़खानी नहीं है, रूट वर्ड ऐसा का ऐसा ही रहेगा। तो अब मैं वापस से एक क्विक रिकैप दे देता हूँ जो हमारे लिसनर्स के लिए बहुत 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 ही अच्छा होगा। कुछ भी मैं गैप नहीं दूंगा, सीधा वर्ड बोलूँगा, उसका मीनिंग बोलूँगा और कॉन्जुगेशन बता दूंगा। ठीक है, तो स्टार्ट करते हैं। 3, 2, 1 स्टार्ट। वोलन मीन्स विल या वांट। इश विल, डू विल्स्ट, एर एस जी विल, विर जी वोलन, इहर वोल्ट। सेकेंड वर्ड कोनन। कोनन मीन्स कैन। इश कान, डू कांस्ट, एर एस जी कान, विर जी कोनन, इह कोंट। अब आगे चलते हैं। थर्ड वर्ड डुरफन, विच मीन्स मे और अलाउ। इश डाफ, डू डाफ्स्ट, एर एस जी डाफ, विर जी डुरफन, इहर डुर्फ्ट। अब हम आगे बढ़ते हैं हमारे चौथे शब्द पर, यानी कि फोर्थ वर्ड, जो कि है जोलन। जोलन मीन्स शुड। सो इश जोल, डू जोल्स्ट, एर एस जी जोल, विर जोलन, इहर जोल्ट। वंडरफुल। फिफ्थ वर्ड जो कि है म्यूजन। म्यूजन का मतलब मस्ट। आई मस्ट, इश मुज, यू मस्ट, डू मुस्ट, ही शी और इट मस्ट, इसको बोलेंगे एर जी एस मुस। वी मस्ट या फिर शी मस्ट, उसको बोलेंगे विर जी मुजन। यू मस्ट, उसको बोलेंगे इहर मुस्ट। अब आखिरी वर्ड जो कि बहुत सिंपल है, मॉकटन, वुड लाइक टू। तो इसका कॉन्जुगेशन है इश मॉकटे, डू मॉकटिस्ट, एर एस जी मॉकटे, विर जी मॉकटन, इहर मॉकटेट। तो आशा है कि आपको अब सब समझ आ गया होगा, और श्राव्या तुमको भी अच्छी तरह से समझ आ गया होगा कि मॉडल वर्ब्स क्या होते हैं और इनका यूसेज क्या है और इनका कॉन्जुगेशन किस तरह से होता है। 6 रूट वर्ड्स थे जो कि थे वोलन, कोनन, डुरफन, जोलन, मूसन, मॉकटन। वोलन मतलब विल और वांट, कोनन मतलब कैन, डुरफन मतलब मे और अलाउ, जोलन मतलब शुड, मूसन मतलब मस्ट, मॉकटन मतलब वुड लाइक टू। आशा करती हूँ कि हमने आज आप लोगों को बहुत कुछ सिखाया है। तो यहाँ पे हम साइन ऑफ करते हैं। मैं हूँ श्राव्या कर्रा और मैं हूँ हिमांशु मंघानी, और आप सुन रहे हैं अपना फेवरेट शो लर्निंग जर्मन, और ये है VIT कम्युनिटी रेडियो 90.8 FM। Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. హాయ్ హలో VIT, మీరు వింటున్నారు VIT కమ్యూనిటీ రేడియో 90.8 FM. నేను మీ వైషు. ఈ చందమామ కథల ద్వారా మంచి మంచి కథలు చెప్పడానికి వచ్చేసానండి. ఈ ఆలస్యం చేయకుండా స్టార్ట్ చేసేద్దాం. కథ నిజాయితీ. సీతాపురం అనే ఊరిలో రామయ్య కట్టెలు కొట్టుకుంటూ జీవనం సాగించేవాడు. రోజులాగానే అడవికి వెళ్ళాడు. చెరువు గట్టు మీద ఉన్న చెట్టు ఎక్కి కట్టెలు కొడుతుండగా తన చేయి జారి గొడ్డలి చెరువులో పడిపోయింది. తన జీవన ఆధారమైన గొడ్డలి నీటిలో పడిపోవడంతో రామయ్య చాలా బాధపడ్డాడు. విచారంతో ఇంటికి వెళ్లకుండా చెరువు గట్టు మీద కూర్చొని ఏం చేయాలో తెలియక ఆలోచనలో పడ్డాడు. అతని బాధ చూసిన జలదేవత నీటిలో ఎంచి బయటకు వచ్చి రామయ్యకు దర్శనమిచ్చింది. జలదేవత రామయ్య విచారానికి గల కారణం తెలుసుకొని నీటిలోకి వెళ్లి వెండి గొడ్డలి తెచ్చి రామయ్యకు ఇచ్చింది. రామయ్య ఆ వెండి గొడ్డలి తనది కాదన్నాడు. దీంతో జలదేవత మళ్లీ నీటిలోనికి వెళ్లి బంగారు గొడ్డలితో బయటికి వచ్చింది. దానిని రామయ్యకు ఇచ్చింది. కాని రామయ్య ఆ గొడ్డలి తనది కాదు అన్నాడు. జలదేవత మళ్లీ నీటిలోకి వెళ్లి మామూలు ఇనుప గొడ్డలితో బయటకు వచ్చింది. తన ఇనుప గొడ్డలిని చూసిన రామయ్య సంతోషంతో ఆ గొడ్డలి తనదే అంటూ రుణపడి ఉంటానంటూ చెప్పాడు. తన నిజాయితీని మెచ్చిన జలదేవత రామయ్యకు
వెండి, బంగారం మరియు ఇనుపగొడ్డలి 3 ప్రసాదించింది. రామయ్య సంతోషంగా ఇంటికి వెళ్ళాడు. రామయ్య జరిగిన విషయాన్ని తన భార్యతో చెబుతుండగా దొంగచాటుగా సీతయ్య విన్నాడు. సీతయ్య కూడా ఆ మరునాడు రామయ్య లాగానే అడవికి వెళ్ళాడు. సీతయ్య చెరువు గట్టు మీద ఉన్న అదే చెట్టును ఎక్కి కట్టెలు కొడుతూ కావాలనే తన గొడ్డలిని నీటిలో పడేశాడు. కావాలనే గట్టు మీద కూర్చొని గట్టిగా ఏడ్చాడు. ఇది చూసిన జలదేవత నీటిలోంచి బయటకు వచ్చి సీతయ్య బాధకు గల కారణం తెలుసుకుంది. దీంతో జలదేవత నీటిలోకి వెళ్లి ఇనుపగొడ్డలితో బయటకు వచ్చింది. కాని సీతయ్య అది తనది కాదంటూ అబద్ధం చెప్పాడు. దీంతో జలదేవత మళ్లీ నీటిలోకి వెళ్లి బంగారు గొడ్డలితో బయటకు వచ్చింది. బంగారు గొడ్డలి చూసిన సీతయ్య అది తనదే అంటూ ఆనందించాడు. నిజం తెలిసిన జలదేవత, మూర్ఖుడా, అతి ఆశ పడతావా, నిజాయితీగా బతకాలి అంటూ కోపగించుకుంది. ఈ కథ ద్వారా మనకు ఏం తెలిసింది? అతి ఆశ పడకూడదు, ఇతరుల వస్తువులకు ఆశపడకూడదు, నిజాయితీగా ఉండాలి. అప్పుడు రామయ్యలా మనకు మంచే జరుగుతుంది. ఇంకా మంచి కథలు వినాలనుకుంటే వింటూనే ఉండండి విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8 FM. మీ వైషు. Dear listeners, you had listened to the program Team Speak Time in VIT Community Radio 90.8. Thank you for listening. காரசாரம் விஐடி பண்பலையின் விவாத மேடை. ஆரோக்கியமான வாதங்களுடன், அன்றாட நிகழ்வுகளின் தரவுகளுடன், மக்களின் குரல்கள் ஒன்றிணையும் கருத்துக்களம். வணக்கம், இது உங்கள் விஐடி பண்பலை 90.8. நான் உங்கள் அன்பு தோழன் ரஞ்சித் பேசுறேன். நம்ம இன்னைக்கு சினிமா மக்களின் கண்ணோட்டத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். நம்ம கூட இதை பத்தி பேச 4 தோழர்கள் வந்திருக்காங்க. இப்போ அவங்களே அறிமுகம் செஞ்சுக்க போறாங்க. நான் ஹரிஷ், குடியாத்தம்லேருந்து வரேன். வணக்கம், நான் தயாநிதி பேசுகிறேன். நான் வெள்ளூர்லேருந்து வரேன். வணக்கம், இது சிவநரேந்திரன், நான் வெள்ளூர்லேருந்து வரேன். வணக்கம், நான் வாசுதேவன், வாலாஜாலேருந்து வரேன். சினிமா, அதாவது முன்னெல்லாம் நாடகத்தின் மேலே இசையோட நடந்த விஷயம் இப்போ வந்து திரையரங்கங்கள்ல 3 மணி நேரம் ஒரு காட்சியா போய்கிட்டு இருக்கு. அது நிறைய பரிணாம வளர்ச்சிகளும் அடைஞ்சிட்டு இருக்கு. அது மக்களை எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். நீங்க சொல்லுங்க, உங்களோட பார்வையில் சினிமானா என்ன? சினிமா அதாவது அன்றாட வாழ்க்கையில் நம்ம எப்படி ஒவ்வொரு நாளும் டே டு டே அப்டேட் ஆகிட்டே இருக்கோமோ, நம்ம வளர்றதுக்கு ஏற்ற மாதிரி சினிமாவும் வளர்ந்துக்கிட்டே இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் 7 இசை நாடகம்ட்டுன்னு சிம்பிளாக இருந்த விஷயம் இப்போ வந்து 3 மணி நேரம்குள்ள ஒரு பெரிய விஷயத்த சொல்கிற விஷயம்தான் சினிமா. இந்த சினிமாவை வந்து பொழுதுபோக்காகவும் இல்லை மோட்டிவேஷன் சொல்கிற மாதிரியும் பல கருத்துக்களை சொல்கிற மாதிரி கற்பனை விஷயங்கள் அப்படின்ட்டு பல விதமாக பிரிக்கிறோம். என் கண்ணோட்டத்தில் சினிமாவை பார்க்கறது வந்து என்னென்னா, ஒரு விஷயம் அது வந்து நம்மளுக்கு பல விஷயங்களை சொல்லி கொடுக்கறது, அதுதான் சினிமா. என்னோட பார்வையிலேருந்து சினிமாவை சொல்லணும்னா, ஒரு அன்றாட மக்கள் வந்து தன்னோட ஸ்ட்ரெஸ் தினமும் ஒர்க் பண்ணிட்டு அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்காக குடும்பத்தோடு போய் பார்க்குறது ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். என்னோட கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போது சினிமான்றது ஒரு பொழுதுபோக்கு அம்சம். மேலும் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ன்னும் போது ஃப்ரெண்ட்ஸுங்களோட போய் படம் பார்க்குறது ஒரு சந்தோஷமான விஷயம், அவ்வளோதான். இப்போது என்னோட கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, முன்னொரு காலத்தில் சினிமா வந்து ஒரு பொழுதுபோக்குக்காக உருவாக்கப்பட்டது. இப்போ பலரோட கனவாகியும் அதுவே அவங்க ஃப்யூச்சராக கன்சிடர் பண்ணிட்டும் அவங்க லைஃப்பையே ஸ்பாயில் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்கு. அந்தளவுக்கு வந்து சினிமா வளர்ச்சி அடைஞ்சு நிறைய பேர் அடிக்ட் ஆன மாதிரி அந்தளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஓகே, இப்போ வந்து சினிமா வந்து நிறைய சினிமாவில் நன்மைகளும் இருக்குது, தீமைகளும் இருக்குன்னு சொல்கிறோம். இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடித்த சினிமா, ஏன் அந்த சினிமா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். சினிமாவை பிடிக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. நமது தோழர்கள்லாம் சொன்னாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொன்னாங்க. பொழுதுபோக்குக்காக சினிமாவை பார்க்குறோம், என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பார்க்குறோம், அதுக்கப்புறமா வந்து அது பலருடைய எதிர்காலமாக பார்க்குறோம் அப்படின்னு அவங்கவுங்களும் ஒவ்வொரு கருத்துக்களை முன் வச்சாங்க. என்னோட பார்வையில் நான் ஏன் சினிமாவை ரசிக்கிறேன் அப்படின்னும் போது, அது வந்து எனக்கு பல விஷயங்களை சொல்லி கொடுக்குது. எப்படி இந்த உலகம் முன்னேறுது, பல தலைவர்கள் வாழ்ந்தாங்க, இல்லாட்டி இதுக்கப்புறமா உலகம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி விஷயங்களை வந்து பல தெரியாத விஷயங்களை சொல்லி கொடுக்குது. அதனால் எனக்கு வந்து சினிமாவை பார்க்க பிடிக்குது, நான் ரசிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் புது நடிகர்கள், காமெடியன்ஸ் அப்படிலாம் வரும்போது என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்குது. இதனால் நான் சினிமாவை ரசிக்கிறேன். நான் ஏன் சினிமாவை ரசிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நிறைய சினிமா வந்துருக்கு. எனக்கு வந்து நான் ஒரு ஆத்லெட், அதாவது விளையாட்டு வீரன். வந்து எனக்கு வந்து இந்த விளையாட்டு சம்மந்தப்பட்ட சினிமாக்கள், இந்த மாதிரி பொழுதுபோக்கு ஒரு விஷயத்தை தகுந்த மாதிரி சினிமாக்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ சினிமாவில் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம கற்றுக்க வேண்டியதும், நம்ம பசங்க நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க முடியாத வேண்டியதும் அது மூலிமா அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க யூஸ் ஆகுது. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பசங்க டூன்ற திரைப்படம் ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. அதனால் வந்து நிறைய பேரண்ட்ஸ் எப்படி அவங்க பசங்களை வளர்க்கணுன்ட்டும், பசங்க எப்படி பேரண்ட்ஸ்கிட்ட பழகணும், எப்படி அவங்க லைஃப்பை கேரி பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு கருத்து சொல்லக்கூடிய படமாக அமைஞ்சிருக்கு. சினிமா எவ்வளோ பொது வாழ்க்கையில் ரிலேட் ஆகிருக்கு, அது வந்து பொது வாழ்க்கையில் எவ்வளோ ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
பொது வாழ்க்கைன்னும் போதே நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களும் அதில் கவர் ஆகிடுது. பாலிடிக்ஸ், அதுக்கப்புறமா அன்றாட விஷயங்கள், பெரிய பெரிய நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள், வெளிநாட்டில் நடக்கிறது, இது எல்லாமே வந்து அதில் கலந்து வருது. பொது வாழ்க்கையில் நம்மளுக்கு தெரியாத பல விஷயங்களையும் உண்மைகளையும் வெளிப்படுத்த சினிமா ஒரு ஆயுதமாக இருக்குது. கண்டிப்பாக சினிமாவை ஆயுதம்னே சொல்லலாம். எதனாலன்னா பாலிடிக்ஸ் விஷயம் மெயின்னு நான் சொல்லிடுவேன். அப்போ சினிமா வந்து நிஜ உலகத்துக்கு சாத்தியமா? சினிமாவில் நடக்கிற எல்லாமே சினிமாவில் நடக்கிற எல்லாத்தையுமே நிஜ உலகத்துக்கு சாத்தியம் சொல்ல முடியாது. ஏன்னா ஃபிக்ஷனல் அப்படின்னு சொல்கிறாங்க, கற்பனை கதைகளும் இருக்குது. ஆனால் வந்து முக்கியமான பல விஷயங்களை சினிமா மூலயமா மக்கள்கிட்ட சேர்க்க முடியும் அப்படின்றது என்னோட தாழ்மையான கருத்து. சினிமாவனால பலர் வந்து அதை வந்து அவங்க லைஃபோட கனெக்ட் பண்ணுறதுனால வேறு மாதிரி ஆகுது. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்தோம்னா லவ் ஃபெயிலியர் ஆகுதுன்னா அவங்க காட்டுற தோற்றமே வேறு. இப்போது குடிச்சிட்டு ரொம்ப வேறு மாதிரி காட்டுறதுனால அதை ஃபாலோ பண்ணி இவங்களும் அந்த மாதிரி ஆகிடுறாங்க. ஸோ அதை வந்து மக்கள் இதை டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எடுக்கலாம். அவர் சொன்னதும் ஒரு சரியான பதில் தான். எதனாலனா சினிமாவில் வர எல்லாமே பொது வாழ்க்கைக்கு கண்டிப்பாக சாத்தியமானதே இல்லை. ஏன்னா அங்கே நடக்கிற எல்லா விஷயங்களும் நம்ம பொது வாழ்க்கையில் புகுத்தும் போது பயங்கர கான்ட்ராஸ்ட் அதுவும் இதுவும். அவர் சொன்ன மாதிரி சமுதாயத்தில் நடக்கிற நிறைய அநியாயங்களை வந்து நம்ம தட்டி கேட்க முடியாத சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் சில விஷயத்த நம்மளால் செய்ய முடியாத விஷயங்களும் அவங்க சொல்கிறாங்க. அது இல்லாமல் சமுதாயத்தில் நம்ம நடக்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து கேட்கணும்னு ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொண்டு வருது சினிமா. சினிமா வந்து பலரோட அறியாமை போக்கவும் பயன்படுத்துகிறோம். அந்த மாதிரி ஒரு சில படம், நிறைய படம் இருக்குது. அரசியலை பற்றி, அரசியல்னா என்ன, அதோட பேக்ரவுண்ட் ப்ராசஸ்னா என்ன அப்படின்னு தெரியாதவங்க பல பேர் இருக்காங்க. அதை தெரியப்படுத்துறதுக்காகவும் சினிமா ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி பல இயக்குனர்கள் இன்னைக்கும் சாதிச்சுட்டு தான் இருக்காங்க. ஒரு சினிமாவில் நீங்கள் எதை முக்கியம்னு நினைக்கிறீங்க? சினிமான்றது நிறைய விஷயம் இருக்குது. சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், டைரக்ஷன், கதை, திரைக்கதைன்னு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. உங்களோட ஒவ்வொருத்தர் பார்வையிலையும் சினிமாவில் இதுதான் முக்கியம் அப்படின்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்க? என்னோட பொறுத்த வரைக்கும் சினிமாவில் வந்து ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே இருக்கணும். ஏன்னா ஸ்க்ரீன் பிளே வந்து நம்ம பார்க்குறது தான் நம்ம முக்கியமாக ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா ஒரு பாமர மக்களுக்கு வந்து சினிமா ஸ்கிரிப்டோ கதையோ பற்றி அவங்க வந்து பார்க்க மாட்டாங்க. அவங்க வந்து காட்சிகளை தான் முக்கியமாக பார்ப்பாங்க. காட்சிகளை வந்து வெளிப்படுத்துறதை தான் அவங்க முக்கியமாக பார்க்கறதுனால ஸ்க்ரீன் பிளே ரொம்ப முக்கியமான விஷயமா நான் நினைக்கிறேன். ஸ்க்ரீன் பிளே மட்டும் நல்லா இருந்தால் போதாது, அதோடு சேர்ந்து கதையும் இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து அதன் மூலியமாக அவங்க ஏதாவது தெரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம ஒரு கதையை அமைக்கிற மாதிரி இருக்கு. கதை, ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன், இது எதை பற்றியுமே நான் பேச விரும்பல. இது எல்லாத்த பற்றியும் நான் பேச விரும்புகிறேன். இது எல்லாமும் கலந்து அடித்தட்டில் இருக்கிற மக்களுக்கு, ரொம்ப நாலேஜ் இல்லாத, எஜுகேஷன் பேக்ரவுண்டும் இல்லாதவங்களுக்கும் புரியணும், ஐடி பீப்புள்ஸ்க்கும் புரியணும். எல்லா எண்டுலேயும் போய் சேர்கிற கதை தான் கரெக்டாக இருக்கும். ஸோ டைரக்ஷன், மியூசிக், பேக்ரவுண்ட் எல்லாமே முக்கியமான விஷயம். சினிமா அதாவது இப்போ சினிமான்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற லீடிங் ஆக்ட்ரஸ் வந்து ஒரு பெரிய ஃபேன் பேஸ் வச்சுருக்காங்க. அது வந்து மக்களை நிறையவே பாதிக்குது. அந்த ரசிகரோட படம் ரிலீஸ் ஆகலைனாலோ இல்லை அது ரிலீஸ் ஆனாலோ அதால் சமூகத்துக்கு வந்து நிறைய இன்ட்ரப்ஷன் வருது. ஸோ அது வந்து சமூகத்தை எந்த அளவுக்கு பாதிக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு நடிகருக்காகவே ஒரு படம் பார்க்குறது சரி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்த வரையும் அது ரொம்ப தவறான விஷயம். நற்பணி மன்றம், ரசிகர் மன்றம் அப்படின்றது வந்து அந்த ஆக்டருடைய பிரதிபலிப்பாக இருந்து மக்களுக்கு அவங்களால முடிஞ்ச நல்லதை பண்ணுறதுக்காக மட்டும்தான் அந்த மன்றங்களே தவிர, இந்த மாதிரி பேனர் அடிக்கிறது, போஸ்டர் ஓட்டுறது, காசை வேஸ்ட் பண்ணுறது, ப்ராப்ளம்ஸ் பண்ணுறது அவங்களுடைய நோக்கமாக இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட மன்றங்களும் சங்கங்களும் தேவையில்லாத ஒரு விஷயம். அதுக்கடுத்த கொஸ்டின் வந்து ஆக்டருக்காக படம் பார்க்குறது, அது ஒரு கூடாத விஷயம்னு நினைக்கிறேன். எல்லா படத்துக்கும் சப்போர்ட் பண்ணணும், எல்லா படத்தையும் கருத்து ஆராய்ஞ்சி அதுக்கப்புறமா தேவையானதை யூஸ் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த காலத்துலலாம் வந்து சோஷியல் நெட்ஒர்க்கில் நடக்கிற போஸ்ட்டு பார்த்து தான் சினிமாவோட கதையும் ஸ்கிரிப்டை பற்றியும் முடிவு பண்ணுறாங்க. சோஷியல் நெட்ஒர்க் நண்பர்கள்லாம் ஒன்றுத்தோட கனெக்டடாக இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு படத்தை பார்த்துட்டு நல்லா இருந்த கதையை கூட நல்லா இல்லைன்னு கூட சொல்ல முடியும், நல்லா இல்லாத கதையை கூட நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும். இதனால் வந்து யாருக்கும் வந்து நஷ்டம் அதிகமாகும், ப்ரொடியூசருக்கும் நஷ்டம் அதிகமாகும். இதனால் வந்து சோஷியல் நெட்ஒர்க்காக இருக்கிறதுனால சினிமாவோட இது வந்து கம்மியாகிடுச்சு தான் நான் சொல்லுவேன். இப்போ பார்க்குற படம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேன் பேஸ்டு படமாக இருக்கிறதுனால அவங்க டீசரை வந்து இவங்க வந்து கிளாஷ் பண்ணுறதுக்காகவும் அந்த மாதிரி தான் ஒரு விதமான ரசிகர் இருக்காருன்னா அவர் வந்து இத்தனை கோடி பேர் பார்த்துருக்காங்கன்னா அதை வந்து ஓவர்டேக் பண்ணி இன்னொரு ரசிகர் வந்து முன்னிலையில் இருக்கணும் அப்படி தான் பார்க்குறாங்க. கதை பேஸ் பண்ணியோ ஒரு ஃபைட் மாதிரி ஆயிடுச்சு அவங்க ஃபேன்ஸுக்குள்ளேயே. போட்டிகளும் பொறாமைகளும் பிரச்சனைகளும் இல்லாத ரசிகர் மன்றங்களும் நற்பணி மன்றங்களும் மட்டும்தான் இங்கே நாங்கள் எதிர்பார்க்குறோம். அப்படி ஒரு நாள் எல்லாம் மாறும்னு நினைக்கிறோம். சரி, இப்போ இந்த சமூகத்தில் சில சரி இல்லாத படங்களும் நிறைய நல்ல படங்களும் தோத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது உண்மைதான், அவர் சொல்கிறது உண்மைதான். காரணம் என்னன்னா கண்டிப்பாக தோத்துருதுங்க. ஒரு ஹை எண்ட் பட்ஜெட்டு, பெரிய ஆக்டரு இவங்கெல்லாம் நடித்தா மட்டும்தான் படம் நல்லாயிருக்கும். பயங்கர ப்ரொடியூசர் இருந்தால், பெரிய மியூசிக் டைரக்டர் இருந்தால் அப்போ மட்டும்தான் படம் ஹிட் ஆகும். கதைக்காக இங்கே யாரும் நிறைய பேர் படம் பார்க்கறதில்ல. இப்போ மோஸ்ட்லி வந்து எல்லாரும் படம் ஏன் பார்க்குறாங்கன்னா பெரிய ஹீரோ, பெரிய ஹீரோயின், பெரிய மியூசிக் டைரக்டர் தான் பார்க்குறாங்க. எப்போ இந்த பெரிய க்ரூவை விட்டுட்டு
நல்ல கதைக்காகவும் நல்ல டைரக்டருக்காகவும் படம் பார்க்குறாங்களோ அப்போ கண்டிப்பாக நல்ல கருத்துள்ள படம் சக்ஸஸ் ஆகும். அப்படி சொன்னாலும் சில படங்கள் வந்து வெற்றி பெறுது, சில நல்ல கதைகளும் வந்து இடம்பெறுது தமிழ் சினிமாவில். அதனால் வந்து நிறைய நேஷ்னல் அவார்ட்ஸும் தமிழ் சினிமா வந்து வாங்கியிருக்கு. என்னென்னா இன்னும் ஆஸ்கர் லெவலுக்கு நம்ம தமிழ் சினிமா வந்து போகணும், ஹாலிவுட் லெவலுக்கு நம்ம போகணும், வளரணும்னு நான் நினைக்கிறேன். இப்போது சினிமான்றது வந்து எந்த விதத்தில் பார்க்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு அந்த படத்துக்கு எவ்வளவு விளம்பரம் கொடுக்க முடியுமோ அந்த விளம்பரம் இட்டுக்கேற்ற மாதிரி தான் படமும் அதுக்கேற்ற மாதிரி பார்க்கப்படுது. இப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற படம்லாம் பார்த்தீங்கன்னா டீசர் ட்ரெய்லர் இந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ டீசர் ட்ரெய்லர் ஃபர்ஸ்ட் லுக் இந்த மாதிரி போட்டு இம்ப்ரெஸ் பண்ணியும் பல கோடி செலவு பண்ணி விளம்பரம் பண்ணியும் இதன் மூலியமாகவே படத்தினுடைய எக்ஸ்பெக்டேஷன் அதிகப்படுத்தி அதன் மூலியமாக தொழில் பண்ணுற மாதிரி ஒரு படம் வர மாதிரி இருக்குது. இப்போது விளம்பரங்களையும் விமர்சனங்களை மட்டும் நம்பாமல் அந்த விளம்பரங்களையும் விமர்சனங்களை கொடுக்குறவங்களும் கரெக்டாக துல்லியமான இதுவை கொடுத்தாங்கன்னா எந்த பட்ஜெட்டில் எடுக்கிற படமோ யார் நடித்த படமோ கருத்து கரெக்டாக இருந்தால் ஹிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சினிமா வந்து தமிழகம் இந்தியா அப்படின்றத தாண்டி உலக அளவில் போயிடுச்சு. இப்போ இங்கே வந்து நம்ம வெறும் தமிழ் படங்களை மட்டும் பார்க்கறது இல்லை, எல்லா வகையான படமும் பார்க்குறோம். ஹாலிவுட் படம்ஸ் வந்து இப்போ தமிழகத்தில் இல்லை இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. காரணம் அதோட பிரம்மாண்டம், அதில் காட்டுற புதிய புதிய விஷயங்கள், 3D அனிமேஷன் 2D அனிமேஷன் இதெல்லாம் தான் சினிமாவோட மிகப்பெரிய வளர்ச்சி இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு. அந்த மாதிரி சொன்னீங்கன்னா உங்களுக்கு எந்த வகையான ஹாலிவுட் படங்கள் பிடிக்கும், இல்லை ஆங்கில திரைப்படங்கள் பிடிக்கும்னு நினைக்கிறீங்க? முதல்ல நான் பார்த்த படம் ஹாலிவுட்டில் வந்து காஜிலா ஒரு படம். அப்போ நான் வந்து ரொம்ப சின்ன பையனாக இருந்தேன். முதல்ல ஒரு பெரிய உருவத்தை வந்து திரையரங்களில் பார்க்குறேன். அது வந்து பிரம்மாண்டமும் அந்த ஹாலிவுட்டோட முதல்ல அதை பார்த்துட்டு அதுதான் முதல் டைம். அந்த படத்தையும் நான் அன்றைக்கி ஒரு நாளே 3 தடவை பார்த்தேன். பார்த்துட்டு அந்த படத்தை பற்றி கனவாக நான் கண்டேன். அது மாதிரி அடுத்த பாட்டு வரும், அந்த காஜிலாக்கு என்ன ஆகும் அப்படின்னு ஒரு சின்ன வயசில் என்னோட திங்கிங் வந்து மாறிடுச்சு, முழுசாக மாறிடுச்சு. அப்புறம் வந்து ஹாரி பாட்டர் படம்லாம் வந்துட்டு சீரியஸ்னு சொல்லிட்டு பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 சொல்லிட்டு தொடர்ந்து வந்துச்சு. அது வந்து அந்த படத்தை நான் பார்க்கறது அடிக்ட் ஆகிட்டேன் நான் சொல்லப்போனால். அப்புறம் வந்து ஸ்பைடர்மேன் படம் வந்தது. ஸ்பைடர்மேன் படம் பார்த்துட்டு சவுத்துலலாம் நடந்து போயிருக்கேன். ரொம்ப பெரிய விஷயங்களை ரொம்ப சிம்பிளாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி பிரம்மாண்டமாக எடுக்கிறது தான் ஹாலிவுட். அப்படி பார்க்கும்போது அதனுடைய பெரிய விஷயம் என்னன்னா கண்டினியூவேஷன். இந்த பார்ட் முடிஞ்சோன்னா இந்த பார்ட் முடிஞ்சோன்னா இந்த பார்ட், அதையும் பெரிய விஷயமா காமிக்கிறது. இந்த லார்ட் ஆஃப் ரிங்ஸ், ஹாரி பாட்டர் இதெல்லாம் பார்த்தோம்னா பயங்கர பெரிய விஷயங்கள், பெரிய பெரிய மாளிகைகள், கோபுரங்கள், அதுக்கப்புறமா இந்த கோல் காமிக்கிறது, இந்த ஹில்ஸ் காமிக்கிறது, இதெல்லாம் வந்து எல்லாரையும் இருக்கும், எல்லா வயசு பசங்களையும் சரி இளைஞர்கள் எல்லாருக்குமே காமனாக பிடிச்ச விஷயமா இருக்கிறதுனால ஹாலிவுட் படங்கள் ரொம்ப ஹிட் ஆகுது. ஹாலிவுட் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பொதுவாகவே ரிசர்ச் பேஸ் பண்ணி அதன் மூலியமாக படம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதாவது இப்போ ஒரு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் எடுத்திங்கன்னா அது வந்து எல்லாரோட யூத்தோட கனவாக இருக்கும். ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்பீடில் ஒரு யூத்தோட பக்கா கனவை அதை வந்து ஒரு விஷுவலாக காமிக்கிற அளவுக்கு அவங்க அந்தளவுக்கு எஃபெக்ட் போட்டு படம் எடுக்கிறதுனால தான் ஹாலிவுட் படம் இன்றைக்கும் வெற்றி அடையுது. சரி, இப்போ வந்து இந்த ஹாலிவுட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் திரைப்படம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அனிமேஷன்ஸ் வரைஞ்சி அது மூலயமா அனிமேட் பண்ணி எடுக்கிற அந்த திரைப்படங்கள், அதை பற்றின சில கருத்துக்கள், அதுக்கப்புறம் நீங்கள் ரீசெண்டாக பார்த்த அனிமேஷன் மூவி. நான் ரீசெண்டாக பார்த்த படம் வந்து ஆங்கிரி பேர்ட்ஸ். அந்த படம் வந்து ஒரு ஆரம்ப காலத்தில் ஒரு கேமாக தான் இருந்தது. குழந்தைங்க பெரியவங்கன்னு யாரும் பரமிச்சு பார்க்காம அந்த கேம் விளையாடிருப்பாங்க. கண்டிப்பாக அந்த கேமையே ஒரு கதையாக ஒரு இதை வச்சு ஸ்கிரிப்டை எழுதி ஒரு படத்தை அனிமேஷனாக கொண்டு வரது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் அருமையாகவும் இருக்குது. அதுவும் தமிழில் வந்து அது பார்க்கும்போது வந்து வேடிக்கையாகவும் இருக்குது. அது பார்க்கும்போது பேசிக்காக அனிமேஷன் மூவிஸ் எதுக்காக எடுத்தாங்கன்னா சிம்பிளாக என்டர்டெயின்மெண்ட், அதாவது சின்ன பசங்க வந்து ஜாலியாக என்டர்டெயின் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அனிமேஷன் மூவிஸ் எடுத்தாங்க. அப்புறம் வளர வளர என்ன ஆயிடுச்சு, அனிமேஷன் மூவிஸ்லேயே வந்து பல நம்மளோட இதிகாசங்களையே இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ராமாயணம், மகாபாரதம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பசங்களுக்கு தெரியாமலே வளர்த்துட்டோம். இதை சொல்கிறதுக்கு பெரியவங்களும் கிடையாது, ஸ்கூல்லேயே சொல்லிக் கொடுக்க ஆள் கிடையாது. ஆனால் அந்த நேரத்தில் இந்த அனிமேஷன் மூவிஸில் இது எல்லாத்தையும் போட்டதுனால பசங்களுக்கு நாலேஜும் டெவலப் ஆச்சு, அட் த சேம் டைம் அவங்கள என்டர்டெயின் பண்ண மாதிரியும் ஆச்சு. அதே வந்து எல்லா லாங்குவேஜ்லையும் பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு அனிமேஷன் மூவி எடுத்து எல்லா லாங்குவேஜ்லையும் பயங்கர ஹிட் ஆகிட்டு இருக்கு. நானும் ஆங்கிரி பேர்ட்ஸ்லாம் பார்த்தேன், எல்லாமே வந்து ரொம்ப நல்ல மூவி. நம்ம காரசாரம் நிகழ்ச்சியில் சினிமாவை சார்ந்த நிறைய விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடருவோம். விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே, மனதின் கவலைகள் மறந்து போயிடும், மாயம் செய்திடுவே. இது காட்சி நலை பொங்கும் பாட்டி நலை, நம் வீட்டோடும் நாட்டோடும் நடமாடி சுவை சேர்க்கும். விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே.
இடைவேளைக்கு பிறகு காரசார நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்கிறோம். நாம் இப்பொழுது சினிமாவை பற்றின தகவல்களை பார்க்க போகிறோம். சினிமா அதாவது அது திரையரங்கோட நிற்காம தொலைக்காட்சி, செல்போன் இப்படி நிறைய விஷயத்துக்கு வந்துடுச்சு. இப்போ அதை பற்றியும் சினிமா எத்தனை வகைப்படுது அப்படின்னும் பார்க்க போகிறோம். சினிமா வந்து டிவியில் எப்படிலாம் பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு நினைக்கிறீங்க? சினிமாவோட பாதிப்பு தொலைக்காட்சியில், அதாவது எப்படி சொல்லலாம்னா தொலைக்காட்சியில் குறுந்தொடர்கள்லாம் அப்படியெல்லாம் வருது. அதெல்லாம் வந்து சினிமா வந்ததுக்கு அப்புறமா குறைஞ்சிடுச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். வீட்டில் வந்து சாதாரணமாக வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க. ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிட்டாங்கன்னா ஒய்ஃப்க்கு டைம் பாஸ்க்காக சீரியல் வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. அது இப்போ வந்து ஒரு பெரிய அடிஷனாகவும் ஆயிடுச்சு. அடுத்த தொடர் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே அவங்க வந்து சினிமாவை வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க, நாடகத்தை ஆரம்பித்தாங்க. அது மாதிரி நாடகம் வந்து ஒரு அடிஷனாகவும் கொண்டு போயிடுச்சு வீட்டு அந்த பெண்கள் மத்தியில். சினிமா வந்து சினிமா பார்க்குறதோட நிறுத்தாமல் நிறைய பேர் சினிமா எடுக்கணும்னு தூண்ட ஆரம்பிச்சிருக்கு இல்லையா? அதில் பார்த்தீங்கன்னா சினிமாலேயே டாக்குமெண்ட்ரி, ஷார்ட் ஃபிலிம் இப்படின்னு நிறைய இருக்குல்ல, அதை பற்றின உங்கள் கருத்துக்கள் என்ன? இன்ஸ்பிரேஷன் தான் எல்லாத்துக்குமே காரணம். ஒரு மியூசிக் டைரக்டர் இந்த மாதிரி மியூசிக் போடுறாரு, அவர் இந்த சின்ன ஏஜ்லேயே அவருடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப அழகாக சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டினியூஸாக மூவிஸ் கொடுக்குறாரு. இப்படிலாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஏன் மியூசிக் போடக்கூடாது, டைரக்ஷன் பண்ணக்கூடாது, இல்லை ஒரு ஆக்டர் ஆகக்கூடாது அப்படிங்கிற கனவுகள் எதுவும் கண்டிப்பாக எழுந்தாதான் அது வந்து ஒரு இளைஞனுக்கு அழகு. இந்த மாதிரி பல முன்னேற்றங்களும் வளர்ச்சியும் பார்க்கும்போது நமக்குள்ளேயும் ஆசைகள் தோணதான் செய்யும். இதனால தான் வந்து நிறைய பேருக்கு இந்த மாதிரி மூவிஸ் லைனுக்குள்ளே போகணும், மூவிஸ் லைன் என்ன எல்லா டெக்னிக்கல் லைன்லையுமே ஒரு வளர்ச்சியை பார்க்கும்போது இந்த எண்ணம் எழுதான் செய்யும். ஆனால் சினிமான்றது வந்து எல்லாத்தையும் தாண்டி அப்பாற்பட்டு ஒரு அடிக்ட் பண்ணுற அளவுக்கு கொண்டு போகிற விஷயம். அதனால் வந்து நிறைய இளைஞர்களுக்கு இது ஒரு கனவாகவே ஆரம்பிச்சிருச்சு, நம்மளும் இந்த ஃபீல்டுக்குள்ளே போனோம் அப்படிங்கிறது. இப்போ வந்து சினிமா வந்து ஒரு கலை இல்லாமையும் ஒரு எஜுகேஷன் நாலேஜாகவும் மாறிடுச்சு. இப்போ வந்து ஒரு கல்லூரியில் வந்து ஒரு சினிமாவும் ஒரு வந்து எஜுகேஷன் ஒரு கோர்ஸ்னு சொல்லிட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் வந்து பல சினிமாக்களில் வந்து திரும்பவும் நடக்கிற ஒரு விஷயத்தையும் படமாக பிடிச்சு அதை நம்மளுக்கு காட்டுறாங்க. அது வந்து சில டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ்னு சொல்கிறாங்க. டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ்னால் நம்ம நாட்டில் நடக்கிற ஒரு சமூகத்தில் என்னென்ன ஏற்றத்தாழ்வு இருக்குது, என்னென்ன விதமான சூழ்நிலைகளை மக்கள் வந்து வாழ்கிறாங்க, இதெல்லாம் வந்து டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ் சொல்லிட்டு. சினிமா வந்து ஒரு ஆயுதமாக பயன்படுத்துறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண மனுஷனோட ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்ச நாட்களிலேயோ இல்லை நம்ம செய்கிற வேலை வந்து ரொம்ப ஈஸியாகவும் எஃபெக்ட் கம்மியாக போட்டும் ஃபேமஸாகவும் ஆகணும், அதே நேரத்தில் ரிச்சாகவும் ஆகணும். அதுதான் ஒரு சாதாரண மனுஷனோட ஆசையாக இருக்கும். அந்த ஆசையை பயன்படுத்த ஒரு ஆயுதமாக தான் நம்ம சினிமாவை யூஸ் பண்ணுறோம். சினிமாவில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2 படம் 3 படம் நல்லா ஹிட் ஆயிடுச்சுனாலே அவர் ஹீரோவாக ஃபார்ம் ஆயிடுறாரு, அதுக்கப்புறம் நல்லா ஃபேமஸ் ஆயிடுறாரு. ஒரு செலிப்ரிட்டியாக ஃபார்ம் ஆகிறதுனால தான் சினிமாவாக பல பேர் இன்ஸ்பிரேஷனாக எடுக்க காரணமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அதை தவிர இப்போ அன்றாடமாக நம்ம படிக்கிறோம், +2 முடிச்சுட்டு என்ன படிக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ரொட்டீனாக திருப்பி படித்த எல்லாரும் படிக்கிற படிப்பு பிஇ, மெடிக்கல் இல்லாட்டி யூஜி கோர்சஸ் இப்படின்னு இல்லாமல் புதுசாக டெக்னாலஜிஸ் டெவலப் ஆகிருக்கு. விஎஃப்எக்ஸ், 3D அனிமேஷன், அதுக்கப்புறமா மல்டிமீடியா இப்படின்லாம் வந்துருச்சு. வேறு ஆப்ஷன் இல்லாமல் இல்லை புதுசாக ஏதாச்சும் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த சினிமா ஒரு வழியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நண்பர் சொன்னார் குறும்படங்கள், கருத்து படங்கள் அப்படின்னுட்டுலாம். இந்த குறும்படம்ன்றது வந்து இப்போ பயங்கர ஃபேமஸான ஒரு விஷயம். ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது நிறைய பேருக்கு கனவாகவே இருக்குது. நிறைய பேர் எப்படி சினிமாவில் புகுறாங்கன்னா ஷார்ட் ஃபிலிம்ஸ் மூலயமா மட்டும்தான். ஒரு சின்ன கருத்தை ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷத்துக்குள்ளே பதிவு பண்ணுற விஷயம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. அதுக்காக அவங்க போடுற எஃபர்ட் அதுவும் சாதாரண விஷயம் இல்லை. இதை வந்து குறும்படம்னு சொல்கிறாங்க. கருத்து படம் பயங்கர பெரிய கருத்தை மக்கள் மத்தியில் கொண்டு வரதுக்கு இந்த கருத்து படங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஸ்லம்டாக் மில்லியனர் படம்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து எப்படி ஏழைங்கள்லாம் வாழ்கிறாங்க, எப்படி டெவலப் ஆகுறாங்க, பசங்க எப்படி எஜுகேட் இல்லாமல் இருக்காங்க அப்படின்லாம் பல பேருக்கு தெரியுது. அதனால் கருத்து படங்களும் இந்த சமூகத்துக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயம். கருத்து படங்கள் ஜாஸ்தி ஆகணுன்றது தான் என்னோட எண்ணம். உங்களில் யாருக்காச்சும் இந்த மாதிரி சினிமாவில் டெக்னிக்கலாக இன்வால்வ் ஆகணும் அப்படின்ற ஐடியா இருக்கா? சொல்லப்போனால் சினிமாவில் இன்வால்வ் ஆகணுன்றது எல்லாருக்குமே ஒரு வகையான கனவு தான். அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாள் எல்லாருமே அந்த கனவை கண்டவங்களாக தான் இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது நானும் சினிமாவில் அது பண்ணணும் இது பண்ணணும். ஒரு நாள் இந்த வீடியோவை பார்க்கும்போது இது விஎஃப்எக்ஸ், இந்த இதில் வந்து அந்த இடத்துல பிரிட்ஜு கிடையாது, மொத்தமே வந்து ஒரு சின்ன விஷயம், ஒரு ரோட்டில் நடந்ததை இந்த மாதிரி பிரம்மாண்டமாக மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி மாற்ற முடியும்? ஒரு சின்ன ரோட்டில் ஒரு வியூவை ஒரு சீனை எடுத்துகிட்டு அது பெரிய அரண்மனையில் நடக்கிற மாதிரியோ மாளிகையில் நடக்கிற மாதிரியோ மாற்றுறாங்க அப்படின்னும் போது அது எப்படி நடக்கும்? கோச்சடியான ஒரு மூவி எடுத்து ரொம்ப ஷார்ட் டைமில் எடுத்த ஒரு அனிமேஷன் மூவி அப்படின்னு சொன்னாங்க. எப்படி அனிமேஷன்ஸ் டெவலப் ஆகுது, எப்படி எதை பண்ணுறாங்க அப்படின்னு ஆர்வம் ஜாஸ்தி ஆகும்போது எனக்கும் அதெல்லாம் பண்ணணும்னு ஆசை வந்திருக்கு. சினிமா வந்து தற்போது இளைஞர்களுக்கு பலம் நினைக்கிறீங்களா இல்லை பலவீனம் நினைக்கிறீங்களா? பலமும் சொல்லலாம், பலவீனமும் சொல்லலாம். பலம்னு பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் நடக்கிற விஷயத்தை தட்டி வைக்கணும்னு ஒரு உணர்வு கொண்டு வருது சினிமா பார்க்கறதுனால. பலவீனம்னு சொல்லணும்னா தேவையில்லாத விஷயங்களை வந்து கொண்டு வருதுன்னு சொல்லலாம். இப்போ தேவையில்லாமல் காதலிக்கிற வயசில் காதலிக்கணும், படிக்கிற வயசில் படிக்கணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி படிக்கிற வயசில் காதலிக்கிறாங்க, காதலிக்கிற வயசில் படிக்கிறாங்க, மாறி மாறி செய்கிறாங்க. எல்லாமே விஷயங்கள் வந்து மாறிடுச்சு.
இப்போ பள்ளிகளில் படிக்கிற மாணவர்கள் வந்து இதனால் வந்து படிக்காமல் அவங்களோட படிப்பில் வந்து ஆர்வம் காட்டாமல் காதல் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து திசை மாறி போயிடுறாங்க. இதனால் வந்து நிறைய பாதிப்பும் இருக்குது சினிமா மூலமாக. சினிமாவோட பலமே பலவீனமாக மாற ஆரம்பிச்சிச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ சினிமாவாக பார்க்காம சில முடியாத விஷயங்களை வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அது பலவீனமாகுது. பலம்னு பார்த்தோம்னா அது நம்மளை மோட்டிவேட் பண்ணுறது, பலவீனம்னு பார்த்தோம்னா அந்த மோட்டிவேஷனையே பயங்கர பெரிய லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளால் முடியாததை பண்ணி மாட்டிக்கிறது. அதனால சினிமாவுடைய நல்ல கருத்துக்களை மட்டும் எடுத்துக்கினா அது பலமாகவும், நம்மளை தாண்டின நம்மளால் முடியாத இல்லாட்டி நம்மளுக்கு சம்மந்தம் இல்லாததை பண்ணும்போது அது பலவீனமாகவும் இருக்குது. என்னோட கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சினிமா வந்து ஒரு பலவீனமாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா இப்போ ஒரு ஹீரோவோ இல்லை ஒரு ஹீரோன்னு காமிக்கும் போது பேக் பஞ்சஸ் ஸ்டாக்கர்ஸ் அந்த மாதிரி தான் காமிப்பாங்க. அந்த மாதிரி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ வந்து எந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதோ அந்த மாதிரிலாம் நம்ம பையன் இருப்பான். அப்போ அவன் மனசுலேயும் நான் தான் ஒரு ஹீரோ அப்படின்னு நினைப்போட வாழ்ந்து அவனோட ஃப்யூச்சரே ஸ்பாயில் பண்ணுற அளவுக்கு மூவி பல எடுக்கப்படுறதுனால அதையும் அவன் ஃபாலோ பண்ணி வாழ்க்கையில் கெட்டு போகிற அளவுக்கு மாறிடுறான். சில படங்கள் வந்து சில வயது சில ஏஜ் கேட்டகரிக்காகவே எடுப்பாங்க. பட் அது வந்து சின்னவங்களோ இல்லை பெரியவங்களோ பார்த்து அது வேற மாதிரி புரிஞ்சுக்கிற நிறைய சுச்சுவேஷன்ஸ் இருக்கு இல்லையா? அது வந்து எந்த மாதிரி தாக்கத்தை இந்த சமூகத்துக்கு தப்பா ஏற்படுத்துதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு கதையை பார்க்குற எல்லாருனாலையும் அந்த கதையில் சொல்லப்பட்ட கருத்தை எடுத்துக்கவே முடியாது. ஏன்னா இங்கே மனுஷங்க வந்து வேற ஒரு மைண்ட் செட்டோட இருக்கிறவங்க. ஒரு கருத்தை எவ்வளோ தெளிவாக தான் சொன்னாலும் பார்க்குறவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது மாறத்துக்கு பல சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து அது சில பேருக்கு பாசிட்டிவ் தாட்ஸை கொடுக்கலாம், சில பேருக்கு நெகட்டிவ் தாட்ஸை கொடுக்கலாம். இது வந்து பேஸ்ட் ஆன் பர்செப்ஷன் ஆஃப் பர்சன், அவங்கவுங்கள பொறுத்து தானே தவிர சினிமாவை பொறுத்து இல்லை. இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா சினிமாவை யூஸ் பண்ணி சம்பாதிக்கிறது எப்படின்றதுக்காகவே பல பேர் இருக்காங்க. மூவின்னு பார்த்தீங்கன்னா சில மூவிகள் வந்து மக்களுக்கு வந்து டேரெக்டாக கரெக்டாக சொல்லும். இப்போ வந்து ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் கம்பெனி வந்து தண்ணி எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதனால வந்து கோஆப்ரேட் கம்பெனிஸில் என்னென்ன நடக்குது, என்னென்ன விஷயங்கள் நம்மளுக்கு அப்போ தான் முதல்ல நமக்கு தெரியுமே அந்த விஷயங்கள் இதெல்லாம் நடக்குது, நம்ம ஊரில் நடக்குது, நம்மளுக்கே தெரியாமல் இவ்வளோ நாள் இருந்தது. அது நம்ம சினிமா பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறோம். இந்த கருத்துக்களை நேரடாக சொன்னாலே அவங்க வந்து கேஸ் போட்டுறாங்க. கேஸ் போடுறதுனால என்ன ஆகுதுன்னா நம்ம உண்மையெல்லாம் தெரியாமல் போயிடுது. சில படங்கள்லாம் ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க கரெக்டுகள்லாம் டேரக்டாக சொல்கிறதுனால. அதனால வந்து சினிமாக்களோட சுதந்திரம் பறிபோகுதுன்னு நான் நினைக்கிறேன். சினிமாவில் வந்து பல கருத்துக்களை நேரடியாக சொல்கிறது மூலயமா பலவிதமான பாதிப்புகள் ஏற்படுதுன்னு நம்மளுடைய தோழர் சொன்னார். அது என்னமோ உண்மைதான். அதுக்காக மட்டும்தான் பல கருத்துக்களை இன்டைரக்டாக சொல்ல வராங்க. அதாவது அவங்களுடைய ஏதோ ஒன்றத்தை வச்சு பிரதிபலிக்கிறாங்க. இவங்க தான் அதை பண்ணாங்க, இவங்க தான் அதை செஞ்சாங்க, இவங்க தான் அதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம். இந்த விஷயங்கள் என்ன ஆகுதுன்னா அந்த இவங்க அப்படி அப்பாற்பட்டு மற்றவங்களும் நம்மளையா தான் சொல்கிறாங்களோ அப்படின்ற மாதிரியான பிரச்சனைகள்லாம் எழுது. இதனால தான் நான் சொன்ன முதல்லையே சினிமா வந்து அந்த கருத்தை ஒவ்வொருத்தங்க ஏற்ற மாதிரி புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு. சினிமாவில் சில தப்பான விஷயங்களை காட்டும்பொழுது அந்த கேரக்டருக்கு அந்த விஷயம் தேவை, புரியுதுங்களா? அந்த கேரக்டர் வந்து சிகரெட் பிடிக்கலாம், இல்லை தண்ணி அடிக்கலாம், சில தப்பான விஷயங்கள் செய்யலாம். ஆனால் அந்த சினிமா மூலயமா எல்லாரும் அட்மையர் ஆகுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ வந்து பள்ளி மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு விஷயத்த வந்து ஒரு திரையில் காட்டும் போது அது வந்து ஒரு பார்க்க ஒரு பிரம்மாண்டமாகவும் ஒரு வில்லனுக்கு வந்து ஒரு இதுவாகவும் இருக்கும், ஒரு வீரசமும் காட்டுற மாதிரி இருக்கும். சிகரெட் பிடிக்கிறதோ தண்ணி அடிக்கிறதோ வந்து ஒரு ஆம்பளைக்கான ஒரு இதுவாக இருக்கும். ஒரு ஆம்பளை ஆகணும்னா சிகரெட் பிடிச்சா போதும் அப்படின்னு பள்ளி மாணவர்களுக்கு வந்து ஒரு இது கடிச்சிரும். அது வந்து இது மாதிரி நான் ஆம்பளை ஆகணும்னா சிகரெட் பிடிச்சா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு எண்ணம் மாறுது. அந்த எண்ணம் மாறுறதுனால என்ன ஆகுது, பள்ளி மாணவர்களும் சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது இல்லாமல் தண்ணியும் அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அவங்க அடிக்ட் ஆகிட்டாங்கன்னா பின் வர காலத்தில் வந்து அவங்க தான் கஷ்டப்படுறாங்க. இதில் சினிமாக்காரங்களும் யாரும் வந்து ஹெல்ப்பும் பண்ண போகிறது கிடையாது. இது வந்து அவங்க சமூக சீரழிவுன்னு சொல்லுவேன். இந்த ரசிகர் நற்பணி மன்றங்களும் என்ன பண்ணுதுன்னா இன்னமும் அந்த ஆக்டரை பற்றின வெறியை ஜாஸ்திப்படுத்துது. ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும் போதும் அந்த ஆக்டருக்காக அவங்க பலவிதமான வேலைகளை செய்கிறாங்க. அந்த படத்தில் அவங்க அந்த ஆக்டரை அட்மையர் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஆக்டர் என்ன பண்ணுறாங்க, எந்தெந்தமான பழக்கங்களை யூஸ் பண்ணுறாங்களோ அதை அவங்க வாழ்க்கையிலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அவங்கள மாதிரி நம்ம ஸ்டைலாக இருக்கணும், அப்போ தான் வந்து நம்மளையும் எல்லாரும் ரசிப்பாங்க, பார்ப்பாங்க, மதிப்பாங்க அப்படின்ட்டுன்னு. அதுக்காக அவங்க பண்ணுற சில தீய விஷயங்கள், அதாவது படத்துக்காக அவங்க பண்ணுற சில தீய விஷயங்களை இவங்களும் பண்ணி நம்மளும், அதாவது நம்ம லாங்குவேஜில் சொல்லணும்னா கெத்தாக தெரியணும் அப்படின்றதுக்காக பண்ணுறது தான் இந்த மாதிரியான விஷயங்கள். இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். அந்த ஏஜில் இருக்கிற பசங்களுக்கு வந்து அது புரியாத ஒன்று. அட்மையர் ஆகிறது வந்து அந்த ஏஜோட ப்ராப்ளமே தவிர பசங்களுடைய ப்ராப்ளம் இல்லை. அதை கொஞ்சம் தெளிவாக கிளியராக சினிமா எடுக்கிறவங்களே புரிஞ்சுக்கின்னு கரெக்டாக பண்ணாங்கன்னா அது சமூகத்துக்கு நல்லதாக இருக்கும். கண்டிப்பாக அதை சொல்லி ஆகணும். ஏன்னா இப்போ படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நடிகர் பைக் ஓட்டுறாரு, ஒரு ஸ்பீடில் போனால் வேகமாக போகிறாரு, அந்த மாதிரி காட்டுறாங்க. இப்போ சில நிறைய வாலிபர்கள் பார்த்தீங்கன்னா வேகமாக போகிறது, நிறைய ஆக்சிடெண்ட் நடக்குது.
இந்த மாதிரி நிறைய கெட்ட விஷயங்களும் சொல்கிறாங்க. ஆனால் இதுவும் இல்லாமல் சினிமா நிறைய நல்ல விஷயத்தையும் சொல்கிறாங்க. சரி, இப்போ நீங்க ஒரு சினிமா எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த சினிமா எப்படி எடுப்பீங்க? எல்லாருக்குமே புரியுற மாதிரி எடுக்கணும், முக்கியமான விஷயம் அதுதான். அப்புறம் வந்து எல்லாருமே விரும்பி பார்க்குற மாதிரி இருக்கணும், ஃபேமிலி பார்க்குற மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா வந்து தனிம நபர்கள் எடுக்கலாம், படத்தை எடுக்கலாம், ஆனால் வந்து குழந்தைங்களும் எல்லாம் சேர்ந்து வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட கதைக்களம் வந்து எந்த ஒரு தனிப்பட்ட நபரையும் பாதிக்காத, சமூகத்துக்கு ஒரு நல்ல கருத்தை சொல்ற, பொழுதுபோக்குக்கும் சம்பந்தப்பட்ட தெளிவான ஒரு படமா இருக்கும். என்னோட கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படம்ன்றது ஒரு 3 மணி நேரம் என்டர்டைன்மெண்ட்டோட மட்டும் இல்லாமல் அவன் வெளியே போகும்போது ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷனோடையோ இதன் மூலியமாக அவன் ஏதாவது செய்யணும் அப்படின்ற துடிக்கிற அளவுக்கு ஒரு கருத்து உள்ள படமாக செய்யணும்னு ஆசை. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் ஃபிலிம், அதாவது வரீங்க ஹீரோ என்ட்ரியாக வர்றாரு, காமெடியாக கொண்டு போகுது, ஒரு பாட்டோடு முடியுது, அந்த மாதிரி ஃப்ரீயாக எடுக்கணும். அந்த மாதிரி தான் என்னுடைய இது. இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கும் மக்களுக்கும் கமர்ஷியல், லவ், ஃபைட், அதுக்கப்புறமா பாலிடிக்ஸ் இதை பேஸ் பண்ண மூவிஸை பற்றி மட்டும் தெளிவாக இன்னமும் புரியல. அதை தெளிவாக சொல்கிற அளவுக்கு படங்கள் நான் எடுக்க விரும்புகிறேன். எந்த மாதிரி படங்கள் இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனுக்கும் சமுதாயத்துக்கும் தேவை? ஒரே பதில் பாலிடிக்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். வரலாறுன்னு நினைக்கிறேன். என்னன்னா நம்ம இந்தியன் மக்களுக்கு வந்து அவங்களோட வரலாறே தெரியாமல் இருக்காங்க. ஏன்னா வந்து அவங்களோட வரலாறு சம்மந்தப்பட்டமான மூவிஸ் வந்து எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இப்போ வந்து நம்மளுடைய தமிழ் ட்ரெடிஷன், தமிழோட மொழி எப்படி அந்த காலத்தில் எப்படி பேசப்பட்டாங்க, அதை பற்றில இப்போ நிறைய பேருக்கு தெரியாத விஷயமா இருக்குது. அதை மாதிரி எடுத்தால் நல்லதாக இருக்கும். என்னோட கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக அரசியலை பற்றி நம்ம அதோட பேக்ரவுண்ட் ப்ராசஸ் என்ன, எப்படிலாம் ப்ராசஸ் ஆகுதுன்றதை பற்றி யாருக்குமே தெரியாத நிலைமையில நம்ம இருக்கோம். அதனால் ஃபுல்லாக ஒரு அரசியல், ஒரு எம்எல்ஏ, ஒரு முதலமைச்சர், அவங்களோட பேக்ரவுண்ட் ப்ராசஸ் எப்படி, நம்ம ஓட்டிங் பண்ணுற ஒரு ஓட்டிங்கோட பவர் என்ன, நம்ம இந்த ஒரு ஓட்டால் எத்தனை பேர் வந்து எப்படிலாம் பிரிக்கப்படுறாங்க, அந்த ஒரு ஓட்டால் எத்தனை பேர் மேலே நிற்கிறாங்க, மேலே வராங்க, அந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி ஒரு கருத்துள்ள படமாக. சரி தோழர்களே, இப்போ இருக்கிற சினிமாவில் எந்த விஷயத்த மாற்றப்படணும், நீக்கப்படணும்னு நினைக்கிறீங்க? இப்போ இருக்கிற படங்களில் பார்த்தீங்கன்னா காதல் கம்மி பண்ணிட்டோம், வாழ்க்கையில் முன்னேற விதமான படம், ஒரு மோட்டிவேஷனுக்குரிய படமாக இருக்கணும். ஏன்னா வாழ்க்கையில் வந்து எவ்வளோ பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் நம்ம இன்னமும் ரொம்ப காமெடியான படமும் என்டர்டைன்மெண்ட் பேஸ்டான படமும் மட்டுமே எடுத்துகிட்டு இருக்கோம். ஆனால் ஹாலிவுட்டாக பார்த்தீங்கன்னா பல விதமான கோணங்களில் காமிக்கிறாங்க. நம்ம படம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு என்டர்டைன்மெண்ட் காமெடி பேஸ் பண்ண படமாக மட்டுமே போய் கொண்டு இருக்குது. இதை மாற்றணும்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மது, சிகரெட்டு இது ரெண்டும் இல்லைன்னா நல்லாயிருக்கும். சரி நேயர்களே, இன்று நம் சினிமாவை பற்றின பல கருத்துக்களை பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல தலைப்போட ஒரு காரசாரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நேர்கள் இதுவரை கேட்டது விஐடி பண்பலை 90.8 காரசாரம், மக்களின் குரல்கள் ஒன்றிணைந்த கருத்துக்களம். தமிழ்ச்சுடர், வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒளி ஓவியம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. இன்றைய தமிழோவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை, பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொங்கினவர் கடல் ஆழ்வார் என்னும் பழமொழியை நாம் அறிந்திருப்போம். எவரேனும் மற்றவர்களால் துன்பம் அடையும் போது ஆறுதலுக்காக இதை கூறுவார்கள். பெரியவர்கள் பொறுமை என்னும் இந்த பண்பு நம்மிடம் இருக்க வேண்டும் என்று விரும்பினர். பிறர் தரும் துன்பங்களை பொறுத்து கொள்ள அறிவு வேண்டும். பிறர் செய்யும் தீங்குகளை பொறுத்து கொள்பவர்கள் நீண்ட காலம் இந்த உலகத்தில் வாழ்வார்கள். பொறுமை குணமுடையவன் அடிக்கடி உணர்ச்சி வசப்பட மாட்டான். அதனால் அவனுடைய உடல்நிலை ஒரே சீராக இருக்கும். உடலை ஒரே சீராக வைத்திருப்பவர்கள் நீண்ட காலம் உயிர் வாழ்வார்கள். பொறுமை குணம் இல்லாதவர்கள் அடிக்கடி உணர்ச்சி வசப்படுவார்கள். இதனால் உடலின் நலமும் அடிக்கடி சீர்குலைகிறது. ஒழுங்காக இருக்கும் இரத்த ஓட்டம் திடீரென விரைந்து பாயத் தொடங்குகிறது. இதனால் நாம் நீண்ட காலம் உயிரோடு வாழ இயலாமல் போகிறது. இது நானாக சொல்கிற கருத்தில்லை, மருத்துவ நூலார் கண்ட உண்மை இது. இப்படி பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு சில ஐயங்கள் தோன்றலாம். யார் எதை செய்தாலும் பொறுத்து கொள்வதா? எந்த நிலையிலும் பொறுத்து கொள்வதா? நாம் அழிய நேரிட்டாலும் பொறுத்து கொள்வதா? எந்த நிலையிலும் பொறுத்து கொண்டிருந்தால் அதன் பிறகு என்ன இருக்கிறது என்ற வினாக்கள் உங்கள் உள்ளத்தில் எழும். பொதுவாக கூறினால் யார் எதை சொன்னாலும் செய்தாலும் எந்த நிலையிலும் பொறுமையாக இருக்க வேண்டும். பொறுமைக்கும் எல்லை உண்டு என்பர் சிலர். இது தவறு. பொறுமைக்கு எல்லையே இல்லை. அப்படியே எல்லை உண்டு என்று கருதினாலும் அந்த எல்லை தீமை செய்பவன் திருந்தினாலும் செய்வனாக மாறுவதே பொறுமையின் எல்லை என்கிறார் முகமது நபி. நிலம் பயன்பாடுடையது. பயன்படு பொருள்கள் பல பல தருவது.
இந்த நிலத்தையே நாம் அகழ்ந்து துன்புறுத்துகின்றோம். ஆயினும் நிலம் அகழ்வாருக்கு தீங்கு தருவதில்லை, மாறாக பயன்களையே தருகிறது. ஒருவரால் பிறர் செய்யும் தீமையை பொறுத்து கொள்ள முடியவில்லை என்று வைத்துக் கொள்வோம். அப்படிப்பட்டவனுக்கு முதலில் தோன்றுவது எது? சினம். சினம் தோன்றினால் என்ன ஆகும்? தான் எதை பேசுகிறோம் என்பதே அவன் உணரமாட்டான், எதை செய்கிறோம் என்றே சிந்தித்து பார்க்க மாட்டான். ஆகையால் அறிவு, ஒழுக்கங்கள் தன்னை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டும் என ஒருவன் விரும்புவார் ஆயின் பொறையுடைமை தன்னிடம் நீங்காமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஒருவர் மற்றவருக்கு தீங்கு செய்கின்றார், தீங்கு செய்யப்பட்டவர் அந்த தீங்கை பொறுத்து கொள்கிறார். இதையெல்லாம் அறிந்தவர்கள் தீங்கு செய்தவனையா பாராட்டுவார்கள்? அந்த தீமையை பொறுத்து கொண்டவனையே பாராட்டுவார்கள். அதே சமயம் பழிக்க பழி வாங்கினால் அவனும் தவறு செய்தான், இவனும் தவறு செய்தான் என்று கூறுவர். பட்டப்படிப்பு படித்த ஒரு இளைஞன் அரசு வேலைக்கு முயன்று கொண்டிருந்தான். ஓய்வு நேரங்களில் தன் உடல் மன வலிமையால் பணிபுரிய முடிவு செய்தான். அதனால் கட்டட தொழிலாளியாக வேலைக்கு சேர்ந்தான். அங்கு ஒருவர் எல்லாரையும் வம்பு இழுப்பதையே வேலையாக கொண்டிருந்தார். அவர் அந்த இளைஞனை பார்த்து, நீ போலீஸ் வேலைக்கு சேர போனியாமே, என்ன ஆச்சு என்று கிண்டலாக கேட்டார். எல்லா தேர்வுகளும் நன்றாகத்தான் செய்தேன் என்று அவன் கூறினான். அப்படியா, சுவர் கட்ட சொன்னாங்களா என்று கேலி செய்தார் அவர். அதோடு நிற்காமல், படித்தவன் பாட்டை கெடுத்தான், எழுதினவன் ஏட்டை கெடுத்தான், இவன் எல்லாத்தையும் கெடுத்தான் என்று பேசினார் அவர். இதை கேட்டு மற்றவர்களும் சிரித்தனர். அவனோ எதுவும் பேசவில்லை. அவன் வேலையை செய்து கொண்டிருந்தான். இப்படி அவனை கேலி பேசிக்கொண்டே தன் உணவை எடுத்த பொழுது கை தவறி உணவு கீழே விழுந்தது. உடனே அந்த இளைஞன் அவரை அழைத்து தன் உணவை அவருக்கு பகிர்ந்து கொடுத்து உண்டான். அப்போது மனம் திருந்தி அவர் இளைஞனை நோக்கி, நான் உன்னை அடிக்கடி இகழ்ந்து பேசினேன், என்னை வெறுக்காமல் எனக்கு நல்லது செய்கிறாயே என்று கேட்டார். அதற்கு அந்த இளைஞன், நாம் இந்த பூமி தாயை குத்தி வெட்டினாலும் அவளே நம்மை தாங்குகிறாள், அதுபோல நம்மை இகழ்பவரையும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல, அதே சமயம் அங்கு வந்த தபால்காரர் ஒரு கடிதத்தை அந்த இளைஞரிடம் கொடுத்தார். அது போலீஸ் வேலைக்கான உத்தரவாக இருந்தது. இதையே வள்ளுவர் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்று கூறுகிறார். நாம் நம்மை இகழ்வார் மேல் கோபம் கொள்ளக்கூடாது. முடிந்தால் குற்றங்களை திருத்த வேண்டும் அல்லது பொறுத்து கொள்ள வேண்டும். பொறுத்தாளும் பண்பு ஒரு வலிமை, வெற்றிகளை தருவது, இன்பத்தையும் தருவது. பொறுத்தாற்றல் பண்புகள் அனைத்திற்கும் மேற்பட்ட பண்பாகும். பொறுத்தாளும் பண்பை வளர்த்து உறுதிப்படுத்துவது நல்லது, நம்மை வளர்த்து கொள்வதே ஆகும். தூய்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். தகுதிகள் பலவற்றையும் முயன்று அடையுங்கள். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒளி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் VAT பண்பலை 90.8. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த VAT வேளாண் துறை மற்றும் VAT சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் VIT பண்பலை 90.8 VITயின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, சஷாந்த், VIT வேளாண் துறை மாணவர்கள். இன்னைக்கு நாம VIT வேளாண் துறையில இருக்கும் புதிய திட்டத்தை பற்றிய சுவாரஸ்யமான கலந்துரையாடலை கேட்போம். இடம் உள்ளூர் சந்தையில் 2 இயற்கை விவசாயிகளுக்கு நடக்கும் உரையாடல். என்ன கலா இந்த பக்கம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அது ஒன்றும் இல்லை சீதாக்கா, எங்கள் தோட்டத்து மாம்பழத்தை வெளி மார்க்கெட்டுக்கு வண்டி ஏற்றி விட்டு காய்கறி வாங்கலாமேன்னு சந்தைக்கு வந்தேன். ஆமாம், நீங்கள் ஏன் உங்கள் மாம்பழத்தை எடுத்துட்டு இங்கே வந்திருக்கீங்க? நானே உன்கிட்ட சொல்லான்னு தான் இருந்தேன். மகசூல் அதிகமாக வர ஆசைப்பட்டு உயிர் உரத்தை நிறைய வாங்கி போட்டேன். ஆனால் கடைசியில் பூவெல்லாம் கருகி மகசூலே வராமல் போயிடுச்சு. ஏதோ மிச்சம் இருக்க இந்த மாம்பழத்தை எடுத்துட்டு வந்த விலைக்கே வித்துட்டு போகலான்னு வந்திருக்கேன். அட என்னக்கா இப்படி சொல்கிற? நானும் தான் உயிர் உரத்தை போட்டேன், ஆனால் எனக்கு நிறைய மகசூல் வந்திருக்கே, உங்களுக்கு மட்டும் ஏன் வரல? என்னடி சொல்கிற? என் நிலமும் உன் நிலமும் பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது. உன் நிலத்தில் இருக்க அதே மண்ணு தான் என் நிலத்துலையும் இருக்குது. அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? சரி விடுக்கா, நம்மள மாதிரி இயற்கை விவசாயிகளுக்கு இது மாதிரி அடி அப்பப்போ விழ தான் செய்யும். அடுத்த முறை பார்த்துக்கலாம், விடுங்க.
அதே சந்தையில் விவசாயம் தொடர்பான சந்தை கணக்கெடுப்பதற்காக வந்த வேளாண் துறை மாணவி செல்வி இந்த உரையாடலை கேட்கிறாள். வணக்கங்க, என் பேர் செல்வி. நான் விஐடி வேளாண் துறை மாணவி. நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்களை மாதிரி விவசாயிகளுக்கு இருக்க பிரச்சனையெல்லாம் ஆய்வு பண்ணி தீர்வு கொடுக்க தான் எங்கள் விஐடி வேளாண் துறையில் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். அந்த திட்டம் மூலயமா உங்களுக்கு தேவையான தீர்வை கொடுக்க முடியும்னு நம்புகிறேன். என்னம்மா சொல்ற? இத்தனை வருஷமா விவசாயம் பண்ற எங்களுக்கே இது என்ன பிரச்சனை தெரியலம்மா. நீ இப்பதான் படிச்சிட்டு இருக்க, நீ எப்படிம்மா எங்களோட பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்க முடியும்? நீங்கள் சொல்கிறதும் சரிதாம்மா. ஆனால் எங்கள் ஆசிரியர்கள்லாம் அவங்க துறையில் வல்லுநர்களாக இருக்காங்க. நான் உங்கள் பிரச்சனையை அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போய் சொல்லி அவங்க சொல்கிற தீர்வை உங்ககிட்ட வந்து சொல்லுவேன். அப்படியா? இது ரொம்ப நல்லா இருக்கே. அப்போ நான் என் நிலத்துல இருக்க பிரச்சனைலாம் சொன்னா எனக்கு உடனே தீர்வு வந்துடுமா? ஆமாம்மா, அதிகபட்சம் 2 நாளில் சொல்லிடுவாங்க. அப்படி அவங்களுக்கு தெரியலன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மற்ற விவசாய விஞ்ஞானிகள் கிட்ட கேட்டு அவங்க தீர்வை சொல்லுவாங்க. சரி சரி, அப்போ என் நிலத்துல நான் என்னெல்லாம் பண்றேன், என்ன பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்றேன், எழுதிக்கோமா. பல்கலைக்கழகத்துல மாணவி செல்விக்கும் அவளுடைய ஆசிரியருக்கும் இடையே நடக்கும் உரையாடல். வணக்கம் சார். சொல்லுங்க செல்வி, நான் உங்களை விவசாயிகளை சந்திச்சு அவங்களோட பிரச்சனைகளை கேட்க சொல்லியிருந்தேனே, கேட்டிங்களா? அதை பற்றி தான் சார் பேச வந்தேன். நான் நேற்று சந்தைக்கு போயிருந்தப்போ 2 இயற்கை விவசாயிகளை சந்தித்தேன். அவங்க 2 பேருமே இயற்கை முறையில் மாந்தோப்பு பராமரிக்கிறாங்க. அதில் ஒருத்தருக்கு மகசூல் அதிகமாக வந்திருக்கு, இன்னொருத்தருக்கு கம்மியாக வந்திருக்கு. அப்படியா செல்வி? அவங்க நிலத்துல என்ன பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டிங்களா? அவங்களோட பிரச்சனையெல்லாம் விசாரிச்சிங்களா? சார், நான் எல்லாத்தையுமே தெளிவாக கேட்டு எழுதிட்டு வந்திருக்கேன். எங்க கொடுங்க பார்ப்போம். இந்தாங்க சார். பூ கருகிருக்குன்னு போட்டிருக்கு, தண்ணி கரெக்டாக இருக்குது, பூச்சியோ நோய் தாக்கலோ இல்லை. அப்படி பார்த்தா இது அநேகமாக பொட்டாசியம் அப்படி இல்லைன்னா நைட்ரஜன் அளவு அதிகமானதுனால வந்திருக்கலாம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுமா, நான் என்னன்னு பார்த்துட்டு நாளைக்கு உனக்கு தீர்வை சொல்கிறேன். சரிங்க சார். மறுநாள் ஆசிரியர் மாணவியிடம் விளக்கத்தை கொடுத்தார். செல்வி, நீ கொடுத்த விவரத்தெல்லாம் பார்த்தம்மா. நிலத்துல நைட்ரஜன் சத்து அதிகமானதுனால பூ கருகிருக்கு. நான் இந்த நோட்டில் விவரமாக எழுதியிருக்கேன், நீ படித்து அவங்களுக்கு புரிய வச்சிடுமா. சரிங்க சார், நான் அவங்கள பார்த்து சொல்லிடுறேன். பின் மாணவி இயற்கை விவசாயியான சீதாவை சந்தித்தாள். வாமா செல்வி, நான் என் பிரச்சனைலாம் சொன்னனே, இதெல்லாம் தகவல் தெரிஞ்சுச்சா? நானும் எங்கள் சார் கிட்ட போய் இது எல்லாத்தையும் சொன்னேன். அவரும் சில குறிப்புகள்லாம் கொடுத்துருக்காரு. அதை உங்ககிட்ட சொல்லலான் தான் வந்தேன். முதல்ல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரே ஊரில் இருந்தாலும் வயலுக்கு வயல் மண்ணோட தன்மை மாறும். அதனால் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மண் பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். நீங்கள் உயிர் உரம் போடும்போது அது கூட ஜீவாமிர்தத்தையும் சேர்த்து போட்டிருக்கீங்க. அதனால தான் நைட்ரஜனோட அளவு அதிகமாகி பூவெல்லாம் கருகிருக்கு. ஓ, இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா? இதுக்கப்புறம் நான் கவனமாக இருக்கமா. அப்படியே இந்த விஷயத்த அந்த கலாக்கிட்டையும் சொல்லி வைக்கிறேன். அப்போ தான் அவளும் முன்னெச்சரிக்கையாக இருப்பா. இந்தாங்க என் நம்பர். வருங்காலத்தில் உங்களுக்கு எதனா பிரச்சனை இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள். நான் இதே மாதிரி உங்களுக்கு உதவுறேன். நம்ம விஐடி வேளாண் துறையில் விவசாயிகள் இணைப்பு திட்டம், அதாவது ஃபார்மர்ஸ் அட்டாச்மெண்ட் ப்ரோக்ராம் மூலமாக ஒவ்வொரு வேளாண் மாணவர்களையும் சீதா மாதிரி இருக்கிற விவசாயிகள் கூட இணைக்கும் போது கள பிரச்சனைகளை பற்றி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுது மற்றும் விவசாயிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்குது. இந்த இருவழி கற்றல் திட்டத்தில் விவசாயிகளை ஆசிரியர்களாகவும் விஐடி வேளாண் துறை அங்கீகரிக்குது. மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, சஷாந்த், விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. Dear listeners, welcome to the Silver Lining Show in Vit Community Radio 90.8. The program to reach heights, a motivation to enhance the positivity in you. Greetings, this is VIT Community Radio 90.8. You are listening to the Silver Lining Show, a ray of hope in the direst situations. I am your host Manish Theo signing in. Welcome back to another session of awareness, not just about what humanity does to itself and to others, but also to the world
in its entirety. We are talking about some issues our planet itself faces. Our planet is sick, Mother Earth is ill, and we are responsible by our activities, by our mindset. These issues, can they be redressed? Is there still time to rectify our errors and turn ourselves back from the road to self-destruction? The answers can vary. Some people say it is just the beginning. Our fears may be justified, but the effects are not so large as to cause real concern. In fact, such an attitude is what still drives many individuals, companies, and even entire companies in their economic setup, plans for development, etc. Some people continue to prosper at the cost of our planet's health. Other people say that it may be already too late. Those who cannot see the effects of what we have caused are truly blind. Now, there may be apparently no way of turning back and achieve the apparently impossible of saving our planet. Some people think it is too late and the world is covered in such gloomy clouds out of which there is hardly any hope of getting any sunshine. We, however, agree with neither views. We say there still remains time to act on our deeds, to set right to whatever wrongs we have done, and care for our planet as much as we have cared for ourselves. There still remains hope in this world because, as we love to say, hope never dies. It is never, ever too late. To every dark and miserable cloud there exists a silver lining. And on this note, we shall proceed to our topic of the day. We will talk about water crisis. Jump straight to the point, did we? Some people find it incredibly hard to believe, while others will be mildly surprised. Water crisis is a harsh reality in this world, and if we do not control this, this could potentially pave the way for another world war, not for power but for resources, and water will be one of the priceless resources. Before we all feel good and inspired to act on our problem, we feel it is our duty to tell people more about how real this problem is. It is essential to understand the gravity of the situation and to act on it. Talking about causing change and doing big things is all very cool and brave and heroic. But if there is no inspiration, when there is no conviction, there is no work done. We face a clean water crisis. The water you drink today has likely been around in one form or the other since dinosaurs roamed the earth like hundreds of millions of years ago. While the amount of fresh water on the planet has remained fairly constant over time, continuously recycled through the atmosphere and back into our cups, the population has exploded in proportions. This means that every year competition for a clean, copious supply of water for drinking, cooking, bathing, etc. intensifies. Water scarcity is an abstract concept to many and a stark reality for others. It is the result of myriad environmental, political, economic, and social forces. Fresh water makes up a very small fraction of all water on the planet. While nearly 70% of the world is covered by water, only 2.5% is fresh. The rest is saline and ocean-based. Even then, just 1% of our fresh water is easily accessible, with much of it trapped in glaciers and snowfields. In a sense, only 0.007%, a very small number of this, is available to fuel and feed its 6.8 billion people, or rather 7 billion people by now. Due to geography, climate, engineering, regulation, and competition for resources, some regions seem relatively flush with fresh water, while others face drought and debilitating pollution. In much of the developing world, clean water is either hard to come by or a commodity that requires laborious work or significant currency to obtain. Water is indeed life. Wherever they are, people need water to survive. Not only is the human body 60% water, the resource is also essential for producing food, clothing, and even technological items like computers. Moving our waste stream and
keeping us and the environment healthy. Unfortunately, humans have proved to be very inefficient water users. According to the UN, water use has grown at more than twice the rate of population increase in the last century itself. By 2025, an estimated 2 billion people will live in areas plagued by water scarcity, with 2/3 of the world's population living in water-stressed regions as a result of use, growth, and climate change. The challenge we face now is how to effectively conserve, manage, and distribute the water we have, as well as change our mindset towards it. Water scarcity involves water stress, shortage or benefits, and crisis. This may be due to both natural and human factors, but many reports suggest that the scarcity is more due to human factors than anything else, such as industrialization, irrigation, domestic use, etc. As a country that receives copious rain, water scarcity in India is mainly attributed to human factors, such as the population of the country itself. It has increased bit by bit since independence. The absence of comprehensive family planning and a lack of education may have contributed to this. This, in turn, has increased the demand for water, but no government has so far been able to resolve the difference of water distribution. More than 50% of the country's population lacks access to safe, clean drinking water. Corruption and lack of planning and coordination are also blamed as factors for water scarcity in India. Many projects to supply safe drinking water are often stuck in red tape. More than 80% of water needs of this country is met by exploiting the groundwater resources. This has aggravated the depletion of the water table and led to an unprecedented water shortage. More than 75% of the water resource are wasted or washed off due to lack of storage planning. It is not only us but even animals who suffer. Being the prime intelligent species as we are, it is our responsibility to coexist with nature and take care of lesser beings, or even equal beings we should say. Very close to us here, the acute water shortage in the forest areas of Tamil Nadu's districts of Madurai and Indigal has led the Indian gores found in the forest of the region to death as they come in search of water and end up dead by falling into the wells. Not simply in India, but the issues of water scarcity are seen. The world is acting upon causing so-called development of its countries and its people, but also very often it is doing that at the costs on the environment. There are plenty of river problems all over the world. Our rivers are heard to be drying up, getting polluted, being rendered useless either due to contamination or because of having hardly any more water left in them. Some examples include the Colorado River in the United States of America. It is one of the most used and contested waterways on Earth. It provides water to nearly 30 million people and has many dams and diversions along its route. Because it is so heavily tapped for agriculture, industry and so on, the Colorado River rarely reaches its delta and the Gulf of California. About 1/10 of the river's former flow now makes it to Mexico, but most of that is used for farming in cities south of the border. Coming nearer to our country, we find the Indus River in Pakistan. The river, which is considered as the lifeline of Pakistan and from where India originally derived its name, the beds of which river formed the home grounds of the ancient Indus Valley civilization. This river faces a threat to its existence and in fact is facing an existential crisis, and most of it is because of man-made causes. Waters from the Indus are drawn for household and industrial use and support about 90% of the agriculture in this arid country. The Indus is one of the greatest rivers in the world, so exploited that it no longer flows into the ocean at the port of Karachi in South Pakistan. Choked off from its water supply, Karachi is plagued by increasingly brazen water thieves and riots over scarcity.
Many in the water-stressed delta blame wealthy landowners upstream for taking water out of the river. Going to Central Asia, we have the Amu Darya and the Sir Darya rivers. Many school children know about the sad tale of the Aral Sea, once the world's fourth largest inland water reservoir, or an inland sea in fact. The sea was once ringed with prosperous towns and supported a lucrative muskrat pelt industry and thriving fishery. The Aral Sea was originally fed by these two rivers. The former is the longest river in the region, sneaking through thousands of miles. But in the 1960s, Russia decided to make the steppes bloom. So they built an enormous irrigation network to irrigate sprawling fields of cotton and wheat in Kazakhstan and Uzbekistan. The system was leaky and inefficient, however, and after several decades, the Amu Darya has lost so much of its flow that it no longer reaches the Aral Sea. It ends about 100 kilometers away from the banks. In China, we have the Yellow River. The Yellow River happens to be the second longest in China after the Yangtze and is the sixth longest in the world. It was the cradle of the earliest known Chinese civilization, and it has a long and complex history in the region. Numerous floods over the centuries resulted in catastrophic loss of life, including a flood in 1931 that killed 1 to 4 million people. Since 1972, this river has frequently run dry before reaching the sea thanks to extensive diversion, largely for agriculture. In 1997, the lower Yellow River did not flow for almost 230 days. Such a dramatic decrease in water has choked off the ecologically rich delta, which is also eroding due to loss of silt. In Australia, the Murray River is one of the main rivers. Some experts have warned that the troubles in Australia's Murray River basin may be a harbinger of water-stressed regions can expect in a warming world with rising human population. The Murray is Australia's longest and most arguably important river, stretching from the Australian Alps across the inland plains to the Indian Ocean near Adelaide. As a result of irrigation, the Murray Valley is Australia's most productive agricultural zone and is widely known as the nation's food bowl. However, withdrawals have resulted in rising salinity, which threatens that agricultural productivity. The river is also source of 40% of Adelaide's drinking water and most of the water for many smaller towns along its length. Disruptions and diversions have reduced the flow so much that the mouth of the river closed due to silt formation at the beginning of the 21st century. Only dredging it is able to keep the final channel open both to the sea and the lagoon of the nearby Coorong National Park. The Murray faces serious environmental threats, including polluted runoff, especially from farms in the 4 Australian states, and introduction of many invasive species. Similar problems affect the Darling River, which flows into the Murray at Wentworth. The Darling is known as a main waterway of the outback, but some years it is so tapped and affected by drought that it hardly flows at all. Now these can be seen as omens about what can happen in the future. Human psychology is a very fragile thing. Due to lack of water resources, we can predict water wars happening in such very sensitive regions of the world. Come to India itself and take the case of the Teesta River that flows into the mainstream that enters Bangladesh. The Teesta River flows about 300 kilometers through the Indian state of Sikkim into the Brahmaputra River in Bangladesh. It starts in the Himalaya where it is fed by snowmelt and then it carves its way through temperate and tropical valleys. The Teesta, often called the lifeline of Sikkim because so many people depend on it for their survival. But in recent years it has been so tapped for irrigation and such other uses that it has largely dried up. Fishermen are no longer able to make a living along its banks, and thousands of farmers have lost their water supply. Even so, just look at the Indian government's strategy, the psychology of the people that rule us. India goes ahead
with plans to build new series of dams along this very fragile river system in a bid to generate electricity. Geologists warn that the weight of sediments that pile up as a result could trigger earthquakes in the seismically active area. Reasonable sharing of the Teesta River is the only way to improve the ecological situation in the area. Is there a brighter side to this water crisis? How do we reverse this? Most importantly, is it even possible to do that? We may say that yes, we can, but can we imagine the sheer magnitude of changes we'll need to perform? This can undermine our mind, and our psychology being as fragile as it is, we might give up. People give up. So we shouldn't do that. It is possible to save ourselves, but it will be a humongous task. But we should not run away. This task is ours and our duty to our future generations. There exists a ray of hope for the future of Earth, for our future. We sign off today's session with this simple message: save water, but save yourselves as well. In our next episode, we will talk about some positive efforts to reverse this water crisis. We take up cases of people who have this mental mindset to do something in this world and make a good change. Until then, be responsible and spread the awareness. This is Manish Deo signing out, and you were listening to the Silver Lining Show, a ray of hope in the darkest situations, only on VIT Community Radio 90.8. Dear listeners, you had listened to the program Silver Lining Show. We will meet you with another interesting positive topic in our next show. Till then, tune in to VIT Community Radio 90.8. My bookshop in second look of VIT Community Radio 90.8 FM. Hello VIT, you are listening to VIT Community Radio 90.8. And welcome to the brand new episode of My Bookshop, which introduces you to a program where we review some best-selling, must-readable books. And we would like to inculcate a reading habit to our listeners, and by reviewing these best-selling books on our show, we wish to open the world of books to you all. This is Anne and this is Sanjana. With their mother Ammu and her brother Chako, their grandmother Mamachi and their great aunt baby Kochama. Their father Baba lives in Calcutta. Ammu left him when the twins were 2 years old. The family is expecting the arrival of Margaret and Sophie Moll, Chako's ex-wife and daughter, who are living in England. Since Margaret's second husband Joe had died in a car accident, Chako invited them to spend Christmas in India in order to get over the loss. When they have arrived, Sophie Moll is taking center stage. So Rahel and Esther stroll around on the river bank and find an old boat. With Veluta's help, they repair it and frequently cross the river to visit an abandoned house on the other side. Veluta is an untouchable whom Ammu and Chako have known since their childhood. Their family have given him the opportunity to visit a school and employed him as a carpenter and mechanic in the family's pickle factory. During the guest stay, Ammu is more and more attracted by Veluta. One night they meet at the river where they sleep with each other. As it is not possible for an untouchable to have a relationship or even an affair with somebody from a superior caste, they have to keep their meeting secret. But one night, Veluta's father observes them and, feeling humiliated by his son's overbearing behavior, reports everything to Mamachi and baby Kochama. As a consequence, they lock up Ammu in her room. There Rahel and Esther find her, and though the locked door, ask her why she is being locked up. As she is angry and desperate, she blames the two children that without them she would be free and they should go away. Hurt and confused, they decide to run away and stay at the abandoned house. But Sophie discards the twins' plan and demands to be taken along. While the three are crossing the river, which has risen from heavy rainfall, their boat capsizes. Rahel and Esther are able to reach the other shore, but Sophie cannot swim and is carried away by the current.
After a long search for Sophie, the twins go to the abandoned house and fall asleep on its veranda. Neither do they see Veluda, who is sleeping on the veranda, nor does he notice the twins' arrival. Earlier that night, Veluda had visited the house of Ammu's family, not knowing that their affair had been discarded. When he arrived, Mamachi insulted him and chased him off. In the morning, the children's absence is detected. Then they receive the message that Sophie Mole has been found dead by the river. Baby Kochuma goes to the police and wrongly accuses Veluda of attempting to rape Ammu and kidnapping the children. When the police find Veluda sleeping on the veranda of the abandoned house, they beat him up so heavily that he almost dies. The twins wake up and observe the whole procedure. At the police station, they are forced by Baby Kochuma to confirm the wrong statement which she has made, and the following night Veluda dies in prison. After Sophie Mole's funeral, Ammu and the twins have to leave the family's house because Chaku, manipulated by Baby Kochuma, accuses them of being responsible for Sophie Mole's death. Esther is sent to his father in Calcutta, where he attends school and later college. Ammu is forced to leave Rahel and Imanam in order to look for employment, but Ammu is not able to earn enough for a living, and so she dies of a bad health a few years later alone in a hotel room. Rahel returns to Imanam at the age of 31. She hasn't seen Esther since they were separated after Sophie Mole's funeral. She married an American and moved with him to Boston. After, because she wants to see Esther, who has already returned to their family's house, during his stay in Calcutta, he someday stopped speaking. After spending a whole day together in Imanam, Rahel and Esther, sister and brother, are sleeping with each other. The fact that Esther has stopped speaking and that Rahel and Esther sleep with each other are the only two aspects in which one can see how deeply hurt they still are by the events with Veluda and Sophie Mole that happened long ago. So this is the overall summary of the book. Alright, so Anne, could you tell me something about the author of the book? Alright, Arundhati Roy is an Indian novelist, activist, and a world citizen. She won the Booker Prize in 1997 for her first novel, The God of Small Things. Roy was born in Shillong, Meghalaya, to a Keralite Syrian Christian mother and a Bengali Hindu father, a tea planter by profession. She spent her childhood in Imanam in Kerala, schooling in Corpus Christi. She left Kerala for Delhi at age 16 and embarked on a homeless lifestyle, staying in a small hut with a tin roof within the walls of Delhi's Firoz Shah Kotla and making a living selling empty bottles. She then proceeded to study architecture at the Delhi School of Architecture, where she met her first husband, the architect Gerard da Cunha. The God of Small Thing is the only novel written by Roy. Since winning the Booker Prize, she has concentrated her writing on political issues. These include the Narmada Dam project, India's nuclear weapons, Kareb Power Company Enron's activities in India. She is a figurehead of the anti-globalization or alter globalization movement also. So Anne, do you think she has pointed out the social discrimination in her book? Yes, of course. The story is actually set in the caste society of India. In this time, members of the untouchable Paravan or Parayan were not permitted to touch members of higher caste or enter their houses. The untouchables were considered polluted beings. They had the lowliest jobs and lived in subhuman conditions. In India, the caste system was considered a way to organize society. Along with the caste system, readers see an economic class struggle. The Ibs are considered upper class. They are factory owners, the dominating class. Mamachi and Baby Kochuma would not deign to mix with those of a lower class. Even Kochumaria, who has been with them for years, will always be a servant of a lower class. However, Roy shows other types of less evident discrimination. For example, there is religious discrimination. It is unacceptable for a Syrian Christian to marry a Hindu and vice versa. And Hindus additionally can only marry a Hindu from the same caste. In more than one passage of the book, the reader feels Rahel and Esther's discomfort at being half Hindu. Baby Kochuma constantly makes disparaging comments about the Hindus. On the other hand, there is discomfort even between the Christian religions, as is shown by Papaji's negative reaction when Baby converts to Catholicism. Chaco suffers more veiled racial discrimination, as it seems his daughter also did. His English wise parents were shocked and disapproving that their daughter should marry an Indian, no matter how well educated.
Sophie Mall at one point mentions to her cousins that they are all Vogue, while she is half Vogue. The Ives are very class conscious. They have a need to maintain their status. Discrimination is a way of protecting one's privileged position in society. So, Anne, who was your favorite character in the novel? In the novel, Esta is my most favorite character, which is short for Esteban Yaco, as Rahil's twin brother. He's a very serious, intelligent, and somewhat nervous child who wears beige and pointy shoes and has an Elvis puff. His experience of the circumstances surrounding Sophomor's visit is somewhat more traumatic than Rahil's, beginning when he is sexually abused by a man at a theater. The narrator stresses that Esta's two thoughts in the pickle factory, which stem from this experience, are critical in leading to his cousin's death. Esta is the twin chosen by baby Kochuma because he is more practical and responsible to go into Veluda's cell and condemn him as their abductor. This trauma, in addition to being shipped to Calcutta to live with his father, contributes to Esta becoming mute at some point in his childhood. Esta never went to college and acquired a number of habits such as wandering on very long walks and obsessively cleaning his clothes. He's so close to his sister that the narrator describes them as one person, despite having been separated for most of their lives. He is repeatedly referred to as silent in the book. So, what do you think about the location of the novel? A full understanding of and appreciation for Arundhati Roy's novel, The God of Small Things, requires that the reader be well acquainted with the land and culture through which Roy weaves her tale. Roy achieves a rich, descriptive texture and vivid imagery of a novel by writing about something with which she is intimately familiar. By gaining knowledge about Kerala, the reader obtains the means by which to sense the passion that Roy feels for her homeland and her story. And since I'm a person from Kerala, I found the book to be more interesting because it was portraying the beauty of Aimanam, which is in Kottayam. Roy centers the story around the region of Kottayam in the highlands of Kerala. The agriculture of this region is dominated by the production of coffee, tea and rubber. It is a rubber plantation which the history house is situated and where Veluda is first sheltered and finally destroyed. So, could you tell us something about the Booker Prize? Alright, the Man Booker Prize for Fiction is a literary prize awarded each year for the best original full-length novel written in the English language by a citizen of the Commonwealth of Nations, the Republic of Ireland or Zimbabwe. Beginning in 2014, it will consider authors from anywhere in the world so long as their work is in England and published in the UK. The winner of the Man Booker Prize is generally assured of international renown and success. Therefore, the prize is of great significance for the book trade. The Booker Prize is greeted with great anticipation and fanfare. It is also a mark of distinction for authors to be selected for inclusion in the shortlist or even to be nominated for the long list. So, what do you think is the reason for Roy to win the Booker Prize for this book? Arundhati Roy has actually two voices. The first, dramatically personal and playful, was the one in which she wrote her extraordinary debut novel, The God of Small Things, a semi-autobiographical account of growing up in rural Kerala. The second voice is flatter and angrier, more urban and distrustful of the quirks of the individual. She describes it as writing from the heart of the crowd. This compulsion towards reporting and polemic, Roy blames in part on the success of The God of Small Things. She wrote her novel for 4.5 years entirely in secret. Even her husband, the filmmaker Pradeep Krishan, did not know of its existence until it was finished. And she wrote it completely for herself. She had written a couple of film scripts before that and had come to despise the collaborative creative process. The book was an exercise in downshifting. She imagined when it was published that it would sell maybe 500 copies in Delhi. In fact, it sold 6 million copies worldwide and won her the Booker Prize. So, did you buy the book on your own or did you get it from the library? Actually, one of my seniors whom I know in VIT suggested me this book and she only gave me the book also. So, how do you evaluate the book as a reader? I had heard wonderful things about it, but the lesson I have learned is to do your research if the book you choose to read is without a synopsis on the back. I'm giving this book a 4-star rating because of the quality of Roy's writing. On the contrary, her work is incredibly moving and beautifully poetic.
but my rating is the result of disappointed expectations. As an optimist, I had picked up this book hoping that it would be densely packed with theme of hope and overcoming struggle. Yet Roy's novel is about a family, specifically two small twins, and how their lives revolve around one horrific moment which the author aptly calls the terror. I finished this book in a week and a half on a packed schedule, and I believe that I finished the novel as quickly as I did because I constantly hoped that the next page would provide some sort of salvation for the protagonists. Yet, as the plot develops, the lives of two innocent children unravel into a history of abuse, hurt, and neglect that leaves them as empty and hopeless as traumatized war veterans. So, as a reader, I can give a very good rating to the book, and I, of course, recommend the book to the listeners also. You will surely like this book. Alright, so I guess this will do. Our listeners, I'm sure, have got a very good idea about the book. Yes, they would have. Now we can listen to Sanjana about her book. Probably the most definitive novel of the 20th century, a story that remains eternally fresh and contemporary, and whose terms such as Big Brother, Doublethink, and Newspeak have become part of everyday parlance. 1984 has been translated into more than 65 languages and sold millions of copies worldwide, giving George Orwell a unique place in world literature. Orwellian is now a universal shorthand for anything repressive or totalitarian, and the story of Winston Smith, an everyman for his times, continues to resonate for readers whose fears for the future are very different from those of an English writer in the mid-1940s. Winston Smith lives a grey life in the world Orwell has created. He labors meekly as a revisionist in the Ministry of Truth and keeps to himself otherwise. It's the safest way to live, he says. Slowly and carefully, he develops a relationship with a woman in his office, Julia. The exhilaration of this illicit affair leads Winston with Julia to reject the conditions of life in their oppressive surveillance state. Pushing the edge of caution, they cultivate a sympathetic party member who is engaged with a much wilder group of rebels. This group rejects the status quo, wanting to be delivered from the all-controlling superstate. They will join as collaborators, prepared to act at any time in a fight for freedom. Winston and Julia will either escape their life of oppression or be damned to the worst punishments conceivable in the Ministry of Love. 1984 is a horror story and a political treatise. The long socialist at the novel's core is integral to Orwell's meaning. Orwell warns against the dangers of authoritarianism. Orwell's dystopian state offers a devastating view of a society where one is unable to say what one thinks. One must slavishly believe in a single party and a single ideology, and language has been degraded to such a state that it only serves the ends of officialdom. The silent masses are the backdrop to his work. The proles play no part in society other than to do the work of the governing class. They are subjugated to the capitalist system. 1984 is brilliantly written with a searing conscience. Orwell's 1984 is rightly a modern classic of both literature and the social sciences. Orwell combines a thriller narrative with a core political message to demonstrate his brilliance as a thinker and his masterfulness as a literary artist. George Orwell was born in Bengal and educated at Eton. After service with the Indian Imperial Police in Burma, he returned to Europe to earn his living penning novels and essays. He was essentially a political writer who focused his attention on his own times, a man of intense feelings and fierce hates. An opponent of totalitarianism, he served in the loyalist forces in the Spanish Civil War. He was critical of communism but considered himself a socialist. He hated intellectuals, although he was a literary critic. He despised cant, lying, and cruelty in life and literature. Upon his death, he left behind a growing reputation for greatness and a substantial body of work that bore out his conviction that modern man was inadequate to cope with the demands of his writing. So, Sanjana, why did you decide to read this book? Especially after the NSA surveillance reports that came out last year, the sales of this book had skyrocketed to more than 4,000%. As I am an avid reader of news on the internet, this book caught my eye and I decided to read it. So can you tell me more about the book and how it made you feel? 1984 is a haunting tale of a fictional dystopic world.
After reading this book, I began to think of what a genius Orwell must have been to correctly predict a future world as ours now is rampant with news of government spying on us. In the book, the 3 slogans of the party, war is peace, freedom is slavery, ignorance is strength, constantly reminds us of the truth that befalls our world. And to think of what our future will be like is shuddering. But this book is captivating as it is wonderfully written and is full of images and ideas that do not directly affect the plot but nevertheless attain thematic importance. Have you read other books by this author? Yes, in fact, I have read another one of his book called The Animal Farm. The Animal Farm is a biting satire of totalitarianism, written in the wake of World War II and published amid the rise of Soviet Russia. Although it tells a fairly simple story of barnyard animals trying to manage themselves after rebelling against their masters, the novel demonstrates how easily good intentions can be subverted into tyranny. In the book, after years of oppression by Farmer Jones, the animals on his farm rise up and chase him away. They plan to run the farm themselves for their own benefit. At first, the animals are able to work together and support each other. Gradually, however, the pigs begin making helpful suggestions about how the farm should be run. Before long, the pigs are at the top of the social ladder and the rest of the livestock are wondering what happened. So, what do you like about Orwell's writing style? Orwell was not a great student back in his school days. However, he turned out to write books that became a definitive part of the 20th century bookshelf. Orwell wrote in simple and direct words and was very straightforward with what he wanted to convey through his books. He is most well known for writing prosaic and satirical literature. In fact, Orwell himself, in his essay, Politics and the English Language, offered 6 elementary rules of writing, which seem quite sensible for young authors to heed to. In Orwell's very words, a scrupulous writer in every sentence that he writes will ask himself at least 4 questions thus. What am I trying to say? What words will express it? What image or idiom will make it clearer? Is this image fresh enough to have an effect? And he will probably ask himself 2 more. Could I put it more shortly? Have I said anything that is avoidably ugly? One can often be in doubt about the effect of a word or a phrase, and one needs rules that one can rely on when instinct fails. I think the following rules will cover most cases. Never use a metaphor, simile, or other figure of speech which you are used to seeing in print. Never use a long word where a short one will do. If it is possible to cut a word out, always cut it out. Never use the passive where you can use the active. Never use a foreign phrase, a scientific word, or a jargon word if you think of an everyday English equivalent. Break any of these rules sooner than you say anything outright barbarous. So, would you recommend this book to other readers? Yes, I would suggest readers to read 1984 or at least any of Orwell's works to get a true sense of the sheer brilliance that is Orwell. Although personally I don't think of him as a great author, he is a wonderful writer whose words can captivate and enthrall. So I guess this is enough for today's episode. Next week again we'll catch you up with another 2 interesting lovely books picked up from my bookshop. Meet you guys next week. Till then, bye and take care. From Vit Community Radio 90.8. My bookshop in second look of VIT Community Radio 90.8 FM. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில் விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, ஷஷாந்த். விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இன்னைக்கு நாம விஐடி வேளாண் துறையில இருக்கும் புதிய திட்டத்தை பற்றிய சுவாரஸ்யமான கலந்துரையாடலை கேட்போம். இடம் உள்ளூர் சந்தையில் 2 இயற்கை விவசாயிகளுக்கு நடக்கும் உரையாடல். என்ன கலா இந்த பக்கம்? பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அது ஒன்றும் இல்லை சீதாக்கா, எங்கள் தோட்டத்து மாம்பழத்தை வெளி மார்க்கெட்டுக்கு வண்டி ஏற்றி விட்டு காய்கறி வாங்கலாமேன்னு சந்தைக்கு வந்தேன்.
ஆமா, நீங்க ஏன் உங்க மாம்பழத்தை எடுத்துட்டீங்க வந்திருக்கீங்க? நானே உன்கிட்ட சொல்லான்னு தான் இருந்தேன். மகசூல் அதிகமாக வர ஆசைப்பட்டு உயிர் உரத்தை நிறைய வாங்கி போட்டேன். ஆனால் கடைசியில் பூவெல்லாம் கருகி மகசூலே வராமல் போயிடுச்சு. ஏதோ மிச்சம் இருக்க இந்த மாம்பழத்தை எடுத்துட்டு வந்த விலைக்கே வித்துட்டு போலான்னு வந்திருக்கேன். அட, என்னக்கா இப்படி சொல்ற? நானும் தான் உயிர் உரத்தை போட்டேன். ஆனா எனக்கு நிறைய மகசூல் வந்திருக்கே, உங்களுக்கு மட்டும் ஏன் வரல? என்னடி சொல்ற? என் நிலமும் உன் நிலமும் பக்கத்து பக்கத்துல தான் இருக்கு. உன் நிலத்துல இருக்க அதே மண்ணு தான் என் நிலத்துலயும் இருக்கு. அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? சரி விடுக்கா, நம்மள மாதிரி இயற்கை விவசாயிகளுக்கு இது மாதிரி அடி அப்பப்போ விழதான் செய்யும். அடுத்த முறை பார்த்துக்கலாம், விடுங்க. அதே சந்தையில் விவசாயம் தொடர்பான சந்தை கணக்கெடுப்பதற்காக வந்த வேளாண் துறை மாணவி செல்வி இந்த உரையாடலை கேட்கிறாள். வணக்கங்க, என் பேர் செல்வி. நான் விஐடி வேளாண் துறை மாணவி. நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்களை மாதிரி விவசாயிகளுக்கு இருக்க பிரச்சனையெல்லாம் ஆய்வு பண்ணி தீர்வு கொடுக்க தான் எங்கள் விஐடி வேளாண் துறையில் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். அந்த திட்டம் மூலயமா உங்களுக்கு தேவையான தீர்வை கொடுக்க முடியும்னு நம்புகிறேன். என்னம்மா சொல்ற? இத்தனை வருஷமா விவசாயம் பண்ற எங்களுக்கே இது என்ன பிரச்சனை தெரியலம்மா. நீ இப்பதான் படிச்சிட்டு இருக்க, நீ எப்படிம்மா எங்களோட பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்க முடியும்? நீங்கள் சொல்கிறதும் சரிதாம்மா. ஆனால் எங்கள் ஆசிரியர்கள்லாம் அவங்க துறையில் வல்லுநர்களாக இருக்காங்க. நான் உங்கள் பிரச்சனையை அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போய் சொல்லி அவங்க சொல்கிற தீர்வை உங்ககிட்ட வந்து சொல்லுவேன். அப்படியா? இது ரொம்ப நல்லா இருக்கே. அப்போ நான் என் நிலத்துல இருக்க பிரச்சனைலாம் சொன்னா எனக்கு உடனே தீர்வு வந்துடுமா? ஆமாம்மா, அதிகபட்சம் 2 நாளில் சொல்லிடுவாங்க. அப்படி அவங்களுக்கு தெரியலன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மற்ற விவசாய விஞ்ஞானிகள் கிட்ட கேட்டு அவங்க தீர்வை சொல்லுவாங்க. சரி சரி, அப்போ என் நிலத்துல நான் என்னெல்லாம் பண்றேன், என்ன பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்றேன், எழுதிக்கோமா. பல்கலைக்கழகத்துல மாணவி செல்விக்கும் அவளுடைய ஆசிரியருக்கும் இடையே நடக்கும் உரையாடல். வணக்கம் சார். சொல்லுங்க செல்வி, நான் உங்களை விவசாயிகளை சந்திச்சு அவங்களோட பிரச்சனைகளை கேட்க சொல்லியிருந்தேனே, கேட்டிங்களா? அதை பற்றி தான் சார் பேச வந்தேன். நான் நேற்று சந்தைக்கு போயிருந்தப்போ 2 இயற்கை விவசாயிகளை சந்தித்தேன். அவங்க 2 பேருமே இயற்கை முறையில் மாந்தோப்பு பராமரிக்கிறாங்க. அதில் ஒருத்தருக்கு மகசூல் அதிகமாக வந்திருக்கு, இன்னொருத்தருக்கு கம்மியாக வந்திருக்கு. அப்படியா செல்வி? அவங்க நிலத்துல என்ன பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டிங்களா? அவங்களோட பிரச்சனையெல்லாம் விசாரிச்சிங்களா? சார், நான் எல்லாத்தையுமே தெளிவாக கேட்டு எழுதிட்டு வந்திருக்கேன். எங்க கொடுங்க பார்ப்போம். இந்தாங்க சார். பூ கருகிருக்குன்னு போட்டிருக்கு, தண்ணி கரெக்டாக இருக்குது, பூச்சியோ நோய் தாக்கலோ இல்லை. அப்படி பார்த்தா இது அநேகமாக பொட்டாசியம் அப்படி இல்லைன்னா நைட்ரஜன் அளவு அதிகமானதுனால வந்திருக்கலாம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுமா, நான் என்னன்னு பார்த்துட்டு நாளைக்கு உனக்கு தீர்வை சொல்கிறேன். சரிங்க சார். மறுநாள் ஆசிரியர் மாணவியிடம் விளக்கத்தை கொடுத்தார். செல்வி, நீ கொடுத்த விவரத்தெல்லாம் பார்த்தம்மா. நிலத்துல நைட்ரஜன் சத்து அதிகமானதுனால பூ கருகிருக்கு. நான் இந்த நோட்டில் விவரமாக எழுதியிருக்கேன், நீ படித்து அவங்களுக்கு புரிய வச்சிடுமா. சரிங்க சார், நான் அவங்கள பார்த்து சொல்லிடுறேன். பின் மாணவி இயற்கை விவசாயியான சீதாவை சந்தித்தாள். வாமா செல்வி, நான் என் பிரச்சனைலாம் சொன்னனே, இதெல்லாம் தகவல் தெரிஞ்சுச்சா? நானும் எங்கள் சார் கிட்ட போய் இது எல்லாத்தையும் சொன்னேன். அவரும் சில குறிப்புகள்லாம் கொடுத்துருக்காரு. அதை உங்ககிட்ட சொல்லலான் தான் வந்தேன். முதல்ல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரே ஊரில் இருந்தாலும் வயலுக்கு வயல் மண்ணோட தன்மை மாறும். அதனால் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மண் பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். நீங்கள் உயிர் உரம் போடும்போது அது கூட ஜீவாமிர்தத்தையும் சேர்த்து போட்டிருக்கீங்க. அதனால தான் நைட்ரஜனோட அளவு அதிகமாகி பூவெல்லாம் கருகிருக்கு. ஓ, இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா? இதுக்கப்புறம் நான் கவனமாக இருக்கேம்மா. அப்படியே இந்த விஷயத்த அந்த கலாக்கிட்டையும் சொல்லி வைக்கிறேன். அப்போ தான் அவளும் முன்னெச்சரிக்கையாக இருப்பா. இந்தாங்க என் நம்பர். வருங்காலத்தில் உங்களுக்கு எதனா பிரச்சனை இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் இதே மாதிரி உங்களுக்கு உதவுறேன். நம்ம விஐடி வேளாண் துறையில் விவசாயிகள் இணைப்பு திட்டம், அதாவது ஃபார்மர்ஸ் அட்டாச்மெண்ட் ப்ரோக்ராம் மூலமாக ஒவ்வொரு வேளாண் மாணவர்களையும் சீதா மாதிரி இருக்கிற விவசாயிகள் கூட இணைக்கும் போது கள பிரச்சனைகளை பற்றி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுது மற்றும் விவசாயிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்குது. இந்த இருவழி கற்றல் திட்டத்தில் விவசாயிகளை ஆசிரியர்களாகவும் விஐடி வேளாண் துறை அங்கீகரிக்குது. மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, சஷாந்த், விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி.
This song is presented by Spark X Music Band. This song is presented by Spark X Music Band. அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான் தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். கொண்டு தீண்டியே தூக்கங்கள் குறைத்தாய். பூமகள் என்று என்னையே போர்வைக்குள் இழுத்தாய். நிலவோடும் நிலம் மீதும் என்னை ஏந்தியே நீலவானிலே நெஞ்சோடு சாய்ந்தாடும் தென்றலே. நம்மை கண்டு நட்சத்திரம் வெட்கப்பட்டு கண்மறைக்கு. மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய்.
அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். வானவில் வண்ணம் கூட்டியே வார்த்தைகள் வரைந்தாய். தேன் துளி என்று என்னையே நாக்கினுள் ஒலித்தாய். விழியோரம் நடை போடும் ஆசை மேகமே எந்தன் ஜீவனே கரம் சேர்த்து நடமாடும் சொந்தமே. உன்னை போல மின்னல் கூட மின்னி மின்னி முத்தம் போடும். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான் தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள் பவித்ரா. தயாரிப்பு VIT பண்பலை 90.8. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த VIT வேளாண் துறை மற்றும் VIT சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் VIT பண்பலை 90.8 VITயின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, ஷஷாந்த். VIT வேளாண் துறை மாணவர்கள். இன்னைக்கு நாம VIT வேளாண் துறையில இருக்கும் புதிய திட்டத்தை பற்றிய சுவாரஸ்யமான கலந்துரையாடலை கேட்போம். இடம் உள்ளூர் சந்தையில் 2 இயற்கை விவசாயிகளுக்கு நடக்கும் உரையாடல். என்ன கலா இந்த பக்கம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அது ஒன்றும் இல்லை சீதாக்கா, எங்கள் தோட்டத்து மாம்பழத்தை வெளி மார்க்கெட்டுக்கு வண்டி ஏற்றி விட்டு காய்கறி வாங்கலாமேன்னு சந்தைக்கு வந்தேன். ஆமாம், நீங்கள் ஏன் உங்கள் மாம்பழத்தை எடுத்துட்டு இங்கே வந்திருக்கீங்க? நானே உன்கிட்ட சொல்லான்னு தான் இருந்தேன். மகசூல் அதிகமாக வர ஆசைப்பட்டு உயிர் உரத்தை நிறைய வாங்கி போட்டேன். ஆனால் கடைசியில் பூவெல்லாம் கருகி மகசூலே வராமல் போயிடுச்சு. ஏதோ மிச்சம் இருக்க இந்த மாம்பழத்தை எடுத்துட்டு வந்த விலைக்கே வித்துட்டு போலான்னு வந்திருக்கேன். அட, என்னக்கா இப்படி சொல்கிற? நானும் தான் உயிர் உரத்தை போட்டேன், ஆனால் எனக்கு நிறைய மகசூல் வந்திருக்கே, உங்களுக்கு மட்டும் ஏன் வரல? என்னடி சொல்கிற? என் நிலமும் உன் நிலமும் பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது. உன் நிலத்தில் இருக்க அதே மண்ணு தான் என் நிலத்துலையும் இருக்குது. அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? சரி விடுக்கா, நம்மள மாதிரி இயற்கை விவசாயிகளுக்கு இது மாதிரி அடி அப்பப்போ விழ தான் செய்யும். அடுத்த முறை பார்த்துக்கலாம், விடுங்க. அதே சந்தையில் விவசாயம் தொடர்பான சந்தை கணக்கெடுப்பதற்காக வந்த வேளாண் துறை மாணவி செல்வி இந்த உரையாடலை கேட்கிறாள். வணக்கங்க, என் பேர் செல்வி. நான் VIT வேளாண் துறை மாணவி. நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்களை மாதிரி விவசாயிகளுக்கு இருக்க பிரச்சனையெல்லாம் ஆய்வு பண்ணி தீர்வு கொடுக்க தான் எங்கள் VIT வேளாண் துறையில் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். அந்த திட்டம் மூலயமா உங்களுக்கு தேவையான தீர்வை கொடுக்க முடியும்னு நம்புகிறேன். என்னம்மா சொல்கிற? இத்தனை வருஷமாக விவசாயம் பண்ணுற எங்களுக்கே இது என்ன பிரச்சனை தெரியலம்மா. நீ இப்போதான் படிச்சுட்டு இருக்க, நீ எப்படிம்மா எங்களோட பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்க முடியும்? நீங்கள் சொல்கிறதும் சரிதாம்மா. ஆனால் எங்கள் ஆசிரியர்கள்லாம் அவங்க துறையில் வல்லுநர்களாக இருக்காங்க. நான் உங்கள் பிரச்சனையை அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போய் சொல்லி அவங்க சொல்கிற தீர்வை உங்ககிட்ட வந்து சொல்லுவேன். அப்படியா? இது ரொம்ப நல்லா இருக்கே. அப்போது நான் என் நிலத்தில் இருக்க பிரச்சனைலாம் சொன்னால் எனக்கு உடனே தீர்வு வந்துடுமா? ஆமாம்மா, அதிகபட்சம் 2 நாளில் சொல்லிடுவாங்க. அப்படி அவங்களுக்கு தெரியலன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மற்ற விவசாய விஞ்ஞானிகள் கிட்ட கேட்டு அவங்க தீர்வை சொல்லுவாங்க. சரி சரி, அப்போது என் நிலத்தில் நான் என்னெல்லாம் பண்ணுறேன், என்ன பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்கிறேன், எழுதிக்கோமா. பல்கலைக்கழகத்தில் மாணவி செல்விக்கும் அவளுடைய ஆசிரியருக்கும் இடையே நடக்கும் உரையாடல். வணக்கம் சார். சொல்லுங்க செல்வி,
நான் உங்களை விவசாயிகளை சந்திச்சு அவங்களோட பிரச்சனைகளை கேட்க சொல்லியிருந்தேனே, கேட்டிங்களா? அதை பற்றி தான் சார் பேச வந்தேன். நான் நேற்று சந்தைக்கு போயிருந்தப்போ 2 இயற்கை விவசாயிகளை சந்தித்தேன். அவங்க 2 பேருமே இயற்கை முறையில் மாந்தோப்பு பராமரிக்கிறாங்க. அதில் ஒருத்தருக்கு மகசூல் அதிகமாக வந்திருக்கு, இன்னொருத்தருக்கு கம்மியாக வந்திருக்கு. அப்படியா செல்வி? அவங்க நிலத்துல என்ன பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டிங்களா? அவங்களோட பிரச்சனையெல்லாம் விசாரிச்சிங்களா? சார், நான் எல்லாத்தையுமே தெளிவாக கேட்டு எழுதிட்டு வந்திருக்கேன். எங்க கொடுங்க பார்ப்போம். இந்தாங்க சார். பூ கருகிருக்குன்னு போட்டிருக்கு, தண்ணி கரெக்டாக இருக்குது, பூச்சியோ நோய் தாக்கலோ இல்லை. அப்படி பார்த்தா இது அநேகமாக பொட்டாசியம் அப்படி இல்லைன்னா நைட்ரஜன் அளவு அதிகமானதுனால வந்திருக்கலாம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுமா, நான் என்னன்னு பார்த்துட்டு நாளைக்கு உனக்கு தீர்வை சொல்கிறேன். சரிங்க சார். மறுநாள் ஆசிரியர் மாணவியிடம் விளக்கத்தை கொடுத்தார். செல்வி, நீ கொடுத்த விவரத்தெல்லாம் பார்த்தம்மா. நிலத்துல நைட்ரஜன் சத்து அதிகமானதுனால பூ கருகிருக்கு. நான் இந்த நோட்டில் விவரமாக எழுதியிருக்கேன், நீ படித்து அவங்களுக்கு புரிய வச்சிடுமா. சரிங்க சார், நான் அவங்கள பார்த்து சொல்லிடுறேன். பின் மாணவி இயற்கை விவசாயியான சீதாவை சந்தித்தாள். வாமா செல்வி, நான் என் பிரச்சனைலாம் சொன்னனே, இதெல்லாம் தகவல் தெரிஞ்சுச்சா? நானும் எங்கள் சார்கிட்ட போய் இது எல்லாத்தையும் சொன்னேன். அவரும் சில குறிப்புகள்லாம் கொடுத்துருக்காரு. அதை உங்ககிட்ட சொல்லலான் தான் வந்தேன். முதல்ல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரே ஊரில் இருந்தாலும் வயலுக்கு வயல் மண்ணோட தன்மை மாறும். அதனால் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மண் பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். நீங்கள் உயிர் உரம் போடும்போது அது கூட ஜீவாமிர்தத்தையும் சேர்த்து போட்டிருக்கீங்க. அதனால தான் நைட்ரஜனோட அளவு அதிகமாகி பூவெல்லாம் கருகிருக்கு. ஓ, இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா? இதுக்கப்புறம் நான் கவனமாக இருக்கேம்மா. அப்படியே இந்த விஷயத்த அந்த கலாக்கிட்டையும் சொல்லி வைக்கிறேன். அப்போ தான் அவளும் முன்னெச்சரிக்கையாக இருப்பா. இந்தாங்க என் நம்பர். வருங்காலத்தில் உங்களுக்கு எதனா பிரச்சனை இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள். நான் இதே மாதிரி உங்களுக்கு உதவுறேன். நம்ம விஐடி வேளாண் துறையில் விவசாயிகள் இணைப்பு திட்டம், அதாவது ஃபார்மர்ஸ் அட்டாச்மெண்ட் ப்ரோக்ராம் மூலமாக ஒவ்வொரு வேளாண் மாணவர்களையும் சீதா மாதிரி இருக்கிற விவசாயிகள் கூட இணைக்கும் போது கள பிரச்சனைகளை பற்றி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுது மற்றும் விவசாயிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்குது. இந்த இருவழி கற்றல் திட்டத்தில் விவசாயிகளை ஆசிரியர்களாகவும் விஐடி வேளாண் துறை அங்கீகரிக்குது. மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, சஷாந்த், விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா. கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். மதுரை மல்லி வாசம் உன்னை பார்த்தாலே பேசும், கொலுசு சத்தம் கேட்டு அந்த கோயில் மணியாடும். கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். ஆத்துக்குள்ள ஊத்து தோண்டி விளையாடினோம், கூட்டாஞ்சோறு ஆக்கி நாம பசியாரினோம். பள்ளி கூட பாடம் மறந்து அடி வாங்கினோம், அம்மா அப்பா பேர சொல்லி கதை பேசினோம். காலம் போட்ட கோணம் அழிஞ்சு தசை மாறினோம். கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடு.
அந்த நாலு நெஞ்சுக்குள்ளே அலப்பாயுதே நஞ்சு போன ஞாபகங்கள் மனமாடுதே பாதையெல்லாம் பார்த்து பார்த்து விழிவாடுதே கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன் வெள்ளருக்கு வெட்டி வந்து பேயோட்டினோ செங்கல் மேல பானை வச்சு தீ மூட்டினோ அந்த நாலு நெஞ்சுக்குள்ள கடம் போடுதே எந்த நாலு நீயும் வருவே விட தேடுதே ஆசையெல்லாம் இதையே கேட்டு தினவாடுதே கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன் மதுர மல்லி வாசம் உன்னை பார்த்தாலே பேசும் கொலுசு சத்தம் கேட்டு அந்த கோயில் மணியாடும் கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா. வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம் ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம் festivity festivity இதுவே விஐடியின் festivity festivity oh festivity நாமெல்லாம் ஒரு குடும்பம் விஐடி நம் குடும்பம் உலகெங்கும் பரவி நிற்கும் விஐடி நம் குடும்பம் வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம் வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம் மனமகிழ்ந்து எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் festivity oh festivity festivity oh festivity பல வண்ண பாடல்கள் மயிலாடும் மாட்டங்கள் பளிச்சிடும் திறமைகள் ஒளிர்விடும் சிகரங்கள் அதுதொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும் அதுதொடும் உயரங்கள் என்றென்றும்
சொர்க்கம் இனி இங்கே அமைந்திடும். ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி. வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம். கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம். கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம். ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம். ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி. ஃபெஸ்டிவிட்டி ஓ ஃபெஸ்டிவிட்டி. This song is presented by SparkX Music Band. This song is presented by SparkX Music Band. வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம். கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம். கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம். ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம். ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி. ஃபெஸ்டிவிட்டி ஓ ஃபெஸ்டிவிட்டி.
நாமெல்லாம் ஒரு குடும்பம், விஐடி நம் குடும்பம், உலகெங்கும் பரவி நிற்கும் விஐடி நம் குடும்பம், வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம், வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம், மனமகிழ்ந்து எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி, இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி. வண்ணமய குதூகலம், வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம், கவிஞர்களின் கைவண்ணம். Festivity, oh festivity, festivity, oh festivity. பல வண்ண பாடல்கள், மயிலாடும் மாட்டங்கள், பளிச்சிடும் திறமைகள், ஒளிர்விடும் சிகரங்கள், அது தொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும், அது தொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும், விண்வியக்கும் ஒரு சொர்க்கம் இனி இங்கே அமைந்திடும். ஃபெஸ்டிவிட்டி, இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி. வண்ணமய குதூகலம், வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம், கவிஞர்களின் கைவண்ணம். வண்ணமய குதூகலம், வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம், கவிஞர்களின் கைவண்ணம். எண்ணங்கள் தொடும் உயரம், விண்ணளவு நாம் அறிவோம், ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி, இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி, ஓ ஃபெஸ்டிவிட்டி. மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான், தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். தூரிகை கொண்டு தீண்டியே தூக்கங்கள் குறைத்தாய். பூமகள் என்று என்னையே போர்வைக்குள் இழுத்தாய். நிலவோடும் நிலம் மீதும் என்னை ஏந்தியே நீலவானிலே நெஞ்சோடு சாய்ந்தாடும் தென்றலே. நம்மை கண்டு நட்சத்திரம் வெட்கப்பட்டு கண்மறைக்கு. மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய்.
வானவில் வண்ணம் கூட்டியே வார்த்தைகள் வரைந்தாய், தேன் துளி என்று என்னையே நாக்கினுள் ஒலித்தாய், விழியோரம் நடை போடும் ஆசை மேகமே எந்தன் ஜீவனே, கரம் சேர்த்து நடமாடும் சொந்தமே, உன்னை போல மின்னல் கூட மின்னி மின்னி முத்தம் போடும், மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய், மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய், காலை கதிரே உன் பனித்துளி நான், தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய், மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள் பவித்ரா. தயாரிப்பு VIT பண்பலை 90.8. மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி, மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி, மேகம் உருளுதடி மாறி மழை பெய்யுதடி, மேகம் உருளுதடி மாறி மழை பெய்யுதடி, மானங்கருக்குதடி காடு காலனி எங்கும் களையெடுக்க போற புள்ள, காடு காலனி எங்கும் களையெடுக்க போற புள்ள, என் மனச பறி கொடுத்து உனக்காக காத்திருந்தேன், என் மனச பறி கொடுத்து உனக்காக காத்திருந்தேன், காலங்கடத்தாதடி காலங்கடத்தாதடி, என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன், பொன்னே என் பூங்கொடியே, காலங்கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன், பொன்னே என் பூங்கொடியே, மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி, மானங்கருக்குதடி மனசெல்லாம் வெள்ளையடி கண்ணு ரெண்டும் ஜொலிக்குதடி, மனசெல்லாம் வெள்ளையடி கண்ணு ரெண்டும் ஜொலிக்குதடி, வச்ச கண்ணு நோகாம ஒன்ன பார்க்க தோணுதடி, வச்ச கண்ணு நோகாம ஒன்ன பார்க்க தோணுதடி, காலம் கடத்தாதடி காலம் கடத்தாதடி, என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன், பொன்னே என் பூங்கொடியே, காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன், பொன்னே என் பூங்கொடியே, மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி, மானங்கருக்குதடி மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரேன், மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரேன், தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன், தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன், மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரேன், தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன், காலம் கடத்தாதடி காலம் கடத்தாதடி, என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன், பொன்னே என் பூங்கொடியே, காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான்
थोड़ी आवारगी हल्की सी बंदगी चुटकी पर बेखुदी जरा सी गफलती थोड़ी आवारगी हल्की सी बंदगी चुटकी पर बेखुदी जरा सी गफलती यारों का जो साथ हो यारों का जो साथ हो कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक शहरों की गलियों में चने की फलियों में लहरों में झाग है जैसे सिगरी में आग है जैसे बुलंद है अपनी यारी हो गम चाहे दुश्वारी पड़ी जब किस्मत भारी बांट ली हिस्सेदारी चाहे शहर का हाला पिया बन के हम प्याला है रूठी प्रीतम जब जब मना लाया है तू तब तक वो फटफटी की सवारी सड़कों पे लहरी मारी जीने का मरकज यारी है मौजों की फुलवारी कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक It's story time. In VIT Community Radio 90.8, you're going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University. Title of the story: The Changes of Time. Time, the fastest and cruelest magician, did not spare her. I gazed at her for a long time. Mashing betel leaf, preparing pan, she did not notice me. With great seriousness and much care, she opened a small box lying beside her. From it, she took a polythene bag and carefully unwinded it, took out a pinch of tobacco, and crushed it along with other ingredients. 70% of her hair has lost its color. My curiosity about her grew more and more. As I sat there, inhaling the fresh smell of pan, I must talk to her, I said to myself. I got up and found a suitable place beside her. She smiled at me with her toothless gums, while her hands were busy rearranging the contents in the pan box. The skin of her arm seemed coarse like the epidermis of an old tamarind tree. She herself was like an old tree that had witnessed many springs and summers. Dressed in a white saree and without a blouse, she looked like a typical old woman from South Tamil Nadu. Each time she moved her head, her heavy pampadums, these are nothing but ornaments meant for the ear, moved to and fro rhythmically. She must not have felt the unease, used as she was to those two pampadums from her early teens. They were huge pieces of gold ornament, different shapes, cubes, circles, triangles, and horseshoes closely packed with the usual wax stuffing. She could often be seen seated on the veranda of that old house with tiled roof. Nobody knew her name. People called her member's wife, since her husband became a panchayat member. Being the senior-most person in the area, people from the surrounding area called her great-grandma in respect. She lived with her younger son's family. We both gazed at each other until I broke the ice by asking her about the tattoo on her arms. She had tattooed the picture of a peacock across her biceps. The peacock had lost its vigor as the skin that supported it has withered. For a fraction of a second flashed across my mind the modern tattoos that movie artists and DJs have on them. I asked her the intention behind her tattooing and why a peacock. She opened her mouth carefully, holding her head upwards so that the pan from her mouth did not spill. Son, while we live, we earn many things and lose many things. But we can never take anything to the grave except this tattoo. She stressed that none could snatch it away from her. Saying this, she carefully spat out the pan juice. I was taken aback by the philosophical attitude she had for a simple tattoo. Her immediate and sharp answer was impressive, but her reply to my next question was only a stale smile. It was about her age. Might be she did not know her exact age, or she did not wish to reveal it.
I don't know for sure. I did not question her anymore, but she started talking. She murmured the names of Tamil months: Thai, Margari, Pankini, Chittirai. It will rain today, she said to herself. She must have observed the casual smile and expression on my face. She continued, I am sure it usually rains on the final day of Mandakiyat festival. It's a local temple festival of South Kanyakumari. But only if the deity is pleased. She seemed to have memorized the dates of local festivals and the names of local deities. Soon she was interrupted by her daughter-in-law approaching her with a tumbler of tea. Placing the tea beside her mother-in-law, she disappeared into the house. Spitting out the remaining pan from her mouth, the great-grandma stared into the tea for a while. With a deep sigh, she lowered her voice to speak again. Today's women are indolent. They don't know the pleasure of working. They enjoy only staring at the television for hours together. When we were young, we never had the time to stare at anything. We took great pleasure in working for the family. During harvest season, my husband and I used to join the workers to make things easy. He worked hard till his end. There was a great pause. We used to work in full swing throughout the season. During the tamarind season, I buried myself in hectic work. Shelling the tamarind was my prime job then. My daughter and younger brother shared the work with me. We used to divide the heap of tamarind among ourselves and were confined to labor even till after midnight until our share of work was totally completed. Piercing out the seed from the ripe tamarind was the next task. Our happiness knew no bounds since the work was completed in the midst of the heaps of mangoes and jackfruit and other festive eatings. Hearing this from her, I said to myself that she is not aware of the multi-dimensional task that today's women handle. So much for the joys of an uncluttered childhood, she continued. Apart from all this, I had the regular task of preparing palm jaggery from palm juice. Early in the morning before dawn, palm tree climbers would collect palm juice from the small pots tied to the treetop. Those climbers would howl and shriek from the treetop to convey the message that their work was done. As soon as he received the signal, my younger brother would run to collect the juice and bring it home. It would be brought ice cold. I boiled it using dried leaves and finally prepared palm jaggery. During the peak season, we might even get 30 cakes a day. That was our prime source of income. Now all those things have become a matter of past. She sighed nostalgically. When great-grandma narrated these mundane events, I could visualize them in my mind. I said to myself, she is grieving over a lost culture. This culture must have been prevailed some 75 to 80 years back, roughly in the 1930s. Today, her granddaughter is working for a leading multinational IT company in Chennai. The sharp contrast from palm jaggery to an IT company shouts out loud that change is inevitable. Before she could continue, someone called out to me from behind. It was my friend for whom I had been waiting. We usually played cricket with a few others in a large ground behind the great-grandma's house. The match must have begun and I had to join them. I shook my head to her, telling that I had to leave. Her eyes wore a pathetic expression to convey, wait, I have more to say. But her lips remained silent. I left her to join my friends, and from a far distance, I turned back to get a glimpse of her. I could hardly see her. She sat there sipping her tea. By that time, it must have gone cold. Currents of thought about the giant running wheel called time and the disability and helplessness of man or any other mighty power to stop or alter it flashed over my inner mind. Dear listeners, you had listened to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University, in VIT Community Radio 90.8. மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மேகம் உருளுதடி மாறி மழை பெய்யுதடி மேகம் உருளுதடி மாறி மழை பெய்யுதடி மானங்கருக்குதடி காடு காலனி எங்கும் களையெடுக்க போற புள்ள காடு காலனி எங்கும் களையெடுக்க போற புள்ள என் மனச பறி கொடுத்து உனக்காக காத்து
காத்திருந்தேன் என் மனச பறி கொடுத்து உனக்காக காத்திருந்தேன் காலங்கடத்தாதடி காலங்கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே காலங்கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மானங்கருக்குதடி மனசெல்லாம் வெள்ளையடி கண்ணு ரெண்டும் ஜொலிக்குதடி மனசெல்லாம் வெள்ளையடி கண்ணு ரெண்டும் ஜொலிக்குதடி வச்ச கண்ணு நோகாம ஒன்ன பார்க்க தோணுதடி வச்ச கண்ணு நோகாம ஒன்ன பார்க்க தோணுதடி காலம் கடத்தாதடி காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மானங்கருக்குதடி மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரே மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரே தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரே தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் காலம் கடத்தாதடி காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மேகம் உருளுதடி மாறி மழை பெய்யுதடி மாறி மழை பெய்யுதடி மாறி மழை பெய்யுதடி வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வயசும் ஏழ்மையும் திருமணமும் குழந்தைகளும் சாதிக்க தடையில்லைன்னு நிரூபிச்சிருக்காங்க நம்ம மேரிகோம். ஆமாங்க, உங்களுக்கு கேட்டது ரைட்டு தான். நான் உங்களுக்கு சொல்ல போறது மேரிகோமை பத்தி தான். 1983ஆம் ஆண்டு மார்ச் மாசம் முதல் நாள் மணிப்பூர் மாநிலத்துல இருக்க ஒரு சின்ன கங்காத்தே கிராமத்துல விளையாட்டுல அதிகமா ஆர்வம் உள்ள ஒரு குழந்தையோட அழுக சத்தம் கேட்டது. நிலத்துல விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்த தொன்பாக்கும் இந்த அழுக சத்தத்தை கேட்டதும் அவர் எல்லா வேலையும் உடனே நிறுத்திட்டு வீட்டுக்கு ஓடி போய் வந்தாரு. வீட்டுக்கு வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க அம்மா ஒரு சந்தோஷமான விஷயத்த சொன்னாங்க. உன்னோட கஷ்டத்தை எல்லாம் போக்கி செல்வத்தை அள்ளி கொடுக்க போற மகாலட்சுமிய பாருடா, அவ கையையும் காலையும் உதைக்கிற வேகத்தை பாரு. இதே மாதிரி அவ உன்னோட பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் எட்டி தூர வீச போறான்னு சொன்னாங்க. அதனால இவளுக்கு சுங்னே சாங்னு பேரு வைக்கணும்னு சொன்னாங்க. நம்ம மேரிகோமோட உண்மையான பேரு சுங்னே சாங் தாங்க. சுங்னே சாங்னா செல்வம் செழிக்க போகுதுன்னு அர்த்தமா. ஆனா அப்படி பேரை வச்சுட்டா மட்டும் என்ன, வீட்டோட ஏழ்மையில மாறப்போகுதா என்ன? இல்லவே இல்லைங்க, மாறவே இல்லையாம். அவளுக்கு அடுத்தது இன்னும் 2 பெண் குழந்தைகளும் ஒரு ஆண் குழந்தைனும் வீட்டோட மக்கள் எண்ணிக்கை தான் அதிகமாச்சே தவிர வீட்டோட கஷ்டமும் பிரச்சனையும் போகவே இல்லை.
சுங்னே சாங் அப்போ பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. என்னதான் பள்ளிக்கு ஒழுங்கா போனாலும் அவளுக்கு படிப்பே வரல. ஆனா குடும்பத்தோட ஏழ்நிலைய மாத்தணும்னு அவ நினைச்சா. அதுக்கு அவளுக்கு வேலை ரொம்ப அவசியம்னு புரிஞ்சுது. சுங்னே சாங்க்கு படிப்பை விட விளையாட்டுல அதிக ஆர்வமா இருந்தா. அதனால பள்ளியில வைக்கிற எல்லா விளையாட்டு போட்டியிலயும் கலந்துக்க ஆரம்பிச்சான். ஹாக்கி, கால்பந்து, ஓட்டப்பந்தயம்னு ஒன்னுத்தையும் விட்டு வைக்கலனா பாத்துக்கோங்களேன். ஏதாவது ஒரு விளையாட்டுல ஒழுங்கா பயிற்சி எடுத்து சிறப்பா விளையாடினா மாநில அளவுல சாம்பியன் ஆகி ஸ்போர்ட்ஸ் கோட்டால அரசாங்க வேலையில சேர்ந்துடலாம்னு ஒரு குறிக்கோளை வச்சா. விளையாட்டுலயே கவனம் இருந்ததாலேயும் என்னமோ 10ஆம் வகுப்பு பாஸே ஆக முடியல. அதனால பள்ளியில இருந்து நின்னுட்டா. வீட்டுல இருந்தபடியே தபால் வழியா படிச்சு பள்ளி படிப்பை முடிச்சா. அப்படியே அதே வேகத்தோட படிச்சு ஒரு டிகிரியும் வாங்கிட்டாங்க. 1998ஆம் ஆண்டு நடந்த ஆசிய விளையாட்டு போட்டியில மணிப்பூரை சேர்ந்த டிங்னோ சிங் தங்க பதக்கம் ஜெயிச்சாங்க. அத பார்த்த சுங்னே சாங்க்கு ஒரே உற்சாகம். நம்மளும் ஏன் இந்த மாதிரி ஒரு குத்துச்சண்டை வீராங்கனையா ஆகக்கூடாதுன்னு தோணிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட அவங்க வீணாக்கல. உடனே அவ கிராமத்துல இருந்தா எதையும் சாதிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இம்பால் நகரத்துக்கு போயிட்டாங்க. இம்பால் நகரத்துல தான் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட ஆபீஸ் இருக்கு. சரி, நானே இத்தனை நாள் எப்படி என் குடும்பத்தை பத்தி நினைச்சுக்கிட்டே இருந்தா மட்டும் என் குடும்பத்தோட நிலை மாறுமா என்ன? நம்மளோட ஆசைய அங்க இருக்க யாராவது ஒருத்தர்கிட்ட சொல்லி அவங்க கிட்ட உதவி கேட்போம்னு நினைச்சாங்க. அதனால ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஆபீஸ்ல இருந்த கோச் கோசனா பெத்தாய பார்த்தாங்க. அவங்களும் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கி தரேன்னு சொன்னாங்க. கோசனா மெத்தாயும் அவங்க அணிஞ்சிருந்த கிழந்தை ஆடைய பொருட்படுத்தாம அவ கண்ணுல தெரிஞ்ச சாதிக்கணுங்கிற வெறிய பார்த்து அவளுக்காக மேல் அதிகாரிகளிடம் பேசி வாய்ப்பும் வாங்கி கொடுத்தாங்க. அந்த ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியால இருந்த எல்லாரும் வியக்கிற அளவுக்கு கடினமா உழைச்சாங்க நம்ம சுங்னே சாங். மேரிக்கும் குத்துச்சண்டை பயிற்சியில ஈடுபட்டு இருந்ததா அவங்க அப்பா அம்மா கிட்ட கூட சொல்லலையாம். சொன்னா இது பெண்களுக்கான விளையாட்டு இல்லைன்னு சொல்லி அவங்க கனவுகளை அழிச்சிடுவாங்களோன்னு அவ சொல்லவே இல்லையாம். 2 வருஷம் கடினமா உழைச்சதுக்கு அப்புறம் அவங்க முதல்ல மாநில அளவுல நடக்கும் சப் ஜூனியர் குத்துச்சண்டை போட்டியில வெற்றி பெற்றாங்களாம். இதுக்கு அப்புறம் தான் மேரிக்கும் என்ன விளையாட்டு விளையாடுறாங்கன்னு அவங்க அப்பா அம்மாக்கு தெரிய வந்துச்சான். அவங்க அப்பாவுக்கு செம்ம கோவம் வந்துருச்சான் இது தெரிஞ்சதும். எப்படியோ தனக்கு இந்த விளையாட்டு கடவுள் கொடுத்த வரம்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாவோட சம்மதத்தோட பயிற்சியை தொடர்ந்தாங்களாம். சிறிய உடல் அமைப்போட 45 கிலோ எடையுடன் இருந்தாலும் மேரிக்கும் அதிக எடையுள்ள ஆண்களோட கூட மோதி வெற்றி பெறும் ஆற்றல் கொண்டவங்களாம். 2001ஆம் ஆண்டு பஞ்சாப்ல நடந்த தேசிய விளையாட்டு போட்டியில கலந்துக்க போகும்போதுதான் ஆன்லேர் கரோங் கோம்ன்றவங்கள சந்திச்சிருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒரே மாநிலத்தில இருந்து வந்ததால இவங்க 2 பேருக்கிடையே ஒரு நல்ல புரிதல் உருவாகிச்சாம். அதுவே ஒரு நல்ல காதலாகவும் மாறிச்சாம். ஆனா மேரியோடைய அப்பா இவங்க காதலுக்கு உடனே ஒத்துக்கலையாம். 4 வருஷம் கழிச்சு மேரி அவங்க அப்பா அம்மாவ சம்மதத்தோட ஆன்லேரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. வருடத்துல 250 நாள் மேரிக்கும் பயிற்சியில ஈடுபட வேண்டியதாம். இதெல்லாம் பெரிய விஷயமா பொருட்படுத்தாம நம்ம ஆன்லேர் மேரிக்கு எப்பவுமே மிகப்பெரிய ஆதரவா இருந்துட்டே வராரு. இவங்களுக்கு குட்டியா அழகா 2 ஆண் குழந்தைகள் ரெசுங்வார் குப்னிவார்னு பிறந்திருக்காங்க. 16 மாதத்துக்கு அப்புறம் திரும்பி பயிற்சி ஆரம்பிக்கும் போது உடல் முழுக்க வலியும் ரணமும் இதோட குழந்தைகளை விட்டுட்டு வந்துட்டோமேன்ற ஏக்கம் வேற. ஆனா இதையெல்லாம் பொருட்படுத்தாம தீவிரமா விளையாடி 2012ஆம் ஆண்டுல நடந்த ஒலிம்பிக் போட்டியில வெண்கல பதக்கம் வென்று நம் நாட்டையே அவங்கள திரும்பி பார்க்க வச்சாங்க மேரிக்கும். அது வரைக்கும் எவ்வளோ தேசிய போட்டியில ஜெயிச்சிருந்தாலும் பெரிய அளவுல பணமோ பெயரோ கிடைக்கல. ஒலிம்பிக்ல பதக்கம் பெற்றதுக்கு பிறகுதான் பத்மபூஷன் விருது கிடைச்சிருக்கு. இது மட்டும் இல்லைங்க, பத்மஸ்ரீ பட்டம், அர்ஜுனா விருது, ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதுன்னு பல விருதுகள் வாங்கியிருக்காங்க நம்ம மேரிக்கும். இவங்க வாழ்க்கைய படமாவே பிடிச்சு இந்தியில மேரிகோம்னு படமே வந்துச்சுன்னா பாத்துக்கோங்களேன். இதுல நம்ம பிரியங்கா சோப்ரா தான் மேரிகோமா நடிச்சிருக்காங்க. சமீபத்துல நடந்த 2014ஆம் ஆண்டு ஆசிய விளையாட்டுலயும் தங்க பதக்கம் பெற்று இந்திய நாட்டுக்கே மிகப்பெரிய புகழ வாங்கி கொடுத்திருக்காங்க நம்ம மேரிக்கும். எங்கேயோ ஒரு சின்ன கிராமத்துல பிறந்திருந்தாலும் தன்னுடைய பெயரை இந்தியாவோட மிகப்பெரிய சரித்திரத்துக்குள்ள இடம் பெற வச்சுட்டாங்க. மெக்னிஃபிஷியன்ட் மேரின்னு இவங்கள செல்லமா கூப்பிட்டா தப்பே இல்லைங்க. இன்னும் இவங்க பல சாதனைகளை பெற்று நம்ம இந்தியாவுக்கு பேரு வாங்கி தரணும்னு வாழ்த்துவோம். இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா?
அப்போ விஐடி பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா. ஆடி வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்க வல்ல. ஆடி வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்க வல்ல. அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி. அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி. அடி வாடி 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 என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்க வல்ல. பாட்டெடுத்து பாடி வாரேன் தெம்மாங்கு பாட்டு. நீ இளையராச பாட்ட கேளு அதிருது வேட்டு. நான் பாட்டெடுத்து பாடி வாரேன் தெம்மாங்கு பாட்டு. நீ இளையராச பாட்ட கேளு அதிருது வேட்டு. யாரு துணையும் இல்ல எனக்கு நிகர் யாரும் வல்ல. உடும்பு வடம்பு புள்ள என்னைய ஜெயிக்க எவனும் இல்ல. மோதி பாரு அடி பாடு நீ போட்ட போட்டி போடு. எனக்கான ஒரு கூட்டம் அடமேலம் கொட்டி ஆட்டம் போடு. வாடி அடி வாடி அடி வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்க வல்ல. ஆடிக்கண்ட மீனு கண்ணு 2 இழுக்குது என்ன. உன் பல்வருச முத்துச்சாரம் மயக்குவது என்ன. ஆடிக்கண்ட மீனு கண்ணு 2 இழுக்குது என்ன. உன் பல்வருச முத்துச்சாரம் மயக்குவது என்ன. உறிஞ்சு ஓதட்டுறைய என்னைய இதுக்கே முடிஞ்சு புட்டு. சங்கு கலந்துறதா என்னையும் வதச்சு வாட்டி புட்டு. அடிச்சிட்ட தங்க பட்ட என் பக்கம் இல்லடி. ஒன்னு தார உதட்டால நீ வெக்க விட்டு கட்டி கூடி. வாடி அடி வாடி அடி வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்க வல்ல. ரத்தினமே மச்சான பாரு. என் மாமா வீட்டு மத்தாலாமே அதரவு கூறு. என் அத்த பத்த ரத்தினமே மச்சான பாரு. என் மாமா வீட்டு மத்தாலாமே அதரவு கூறு. உன்னை விட்ட யாரும் இல்ல எனக்கு ஒட்டிக்கிற வாடி உள்ள. கண்ணசைக்கும் நேரத்துல எனக்கு காதல் தீ மூட்டு உள்ள. இத தெரிஞ்சு கொஞ்சம் புரிஞ்சு இந்த மச்சா சொல்ல கேளு. இந்த உலகம் உள்ள வரைக்கும் நீ என்னோட தான் ஒட்டி வாழ. வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்க வல்ல. அடி வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்க வல்ல. அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி. அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி. அடி வாடி 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 வாடி
என் கருத்த உள்ள. இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா. Hello VIT, you're listening to VIT Community Radio, and now is the time to listen to Noble Lecture. The lecture is on health and diet and will be taken by Dr. Sushma Appaya. The title says it is healthy diet for a healthy heart. So healthy diet for a healthy heart. Though the topic here is the heart, please remember the heart is something which is the soul of our body. If our heart is fine and healthy, automatically all our body organs and everything, the metabolic rate, the metabolism, the complete body is fine and hale and hearty. We always say we are healthy. We always say it's a hearty welcome. So heart plays a very important role, not only in the younger generation, but right from the birth of a child till the day we say goodbye to this earth. So let's give the importance and let's try to understand exactly how the diet and the heart are related. So when we talk about heart, the first thing which comes into our mind is what is the balanced diet or what is diet? We all are aware about the diet, but unfortunately or fortunately have forgotten the word balanced. In this world where the present scenario we are all running around so much, we are so busy with our schedules. Unfortunately, this balance is the one which we have forgotten. We have not forgotten to eat because our body demands it. But then, what happens to this diet? So, as per WHO, the World Health Organization, a balanced diet is the one which is required, which gives us the nutrients in the right quantity as well as the quality. But the nutrients is the one which I would like you to concentrate on. It's the nutrients which is very essential. We say there are the major nutrients and the minor nutrients in technical term when we speak of. All the nutrients should be provided for a normal body maintenance. It should be in the right quantity as well as quality. See, for example, when we talk about the diet, that's what I just said is very important. It is that we should have the balance between the quality as well as the quantity of the diet. What we eat and how much you eat and how you eat. All the three things are extremely important. So you would understand this particular slide much better when we go into the next part of it. So when we come to the nutrients, what I just mentioned is the major nutrients which we all are having. We get to have energy. All of us need energy to work. It's not the energy what we get for the power production or the energy what we need as the wind energy. It is the energy what we need about our whole body to work. The day you have not had proper food, or the day you have not or you have eaten very less quantity, I'm sure you must have felt the giddiness or the dullness in your whole day's schedule. So, and unfortunately that is the first thing which most of our youngsters are doing, skipping off the breakfast because they don't have time to get up in the time and they just want to rush up for your classes. So it's the nutrients what we are just talking about, the carbohydrates. As I just said, it is the nutrients which gives us the energy. The overall what we need energy for our whole day-to-day working is coming basically from the major nutrients like carbohydrates, the proteins, the fats, vitamins and the minerals. The first three, the carbohydrates, proteins and the fats, form the major source of energy. Carbohydrates are the one which is the most punished nutrient, I should say, in the present scenario. Because our total energy, what we need for our day-to-day working as per our lifestyle and our work, depending on what works we are doing, depending physical activity, we should not have more than 60% of energy coming from the carbohydrates. That is the first thing, the golden rule of the diet. Number two is the proteins. We should not have more than 20 to 25% coming from the proteins as the source of energy. The calories what we get from carbohydrate is you get only 4 calories, whereas when you come to protein you get almost 9 calories, as well as the fats also gives you the 9 calories per gram of protein or the fats. Unfortunately, it is the protein
For most of the adults, as we are all adults here, I would like to just say the golden rule you have to follow is whatever is your body weight. 1 gram of per kg of your body weight should be your protein intake per day. So, for example, a student weighing approximately around 50-55 kgs, so your diet should provide you 55 gram of protein on your daily basis. Energy should be coming from protein. Then you have fat. This is one thing, people talk so much on fat. People say that we should follow low fat. Other people say no, there should not be any fat. Unfortunately or fortunately, when we talk about fats, in the Indian scenario, it is only in the recent past we have started realizing in last 2 decades or so that fats is really becoming a huge culprit. Ultimately, now it has come to that extent that people have started talking there should not be any fat in the diet. But please remember, we have vitamins and the essential minerals, which many of them cannot work without the presence of fats. You have many fats which are, or essential fatty acids, which are soluble or absorbed only when there is the fat is available. They are fat soluble vitamins. They are fat soluble minerals. So the vitamins what we are talking about, for example, is A, D, E and K. And please remember the E and the K are the very important one because they are the one which helps us in creating our immunity, taking care about our skin, looking after our protective layer. So these are the things which we should not suddenly say that I will cut off on the fats. Proteins. As I just mentioned, and the proteins as I just mentioned should not be more than 1 gram per kg of the body weight. Fats should not be forming our total diet. Energy should not be coming more than 15% of energy should not be coming from fats. So on an average, your fat should be in your diet not more than 20 grams. So 20 into 9, 180. So 180 gram of fat you are consuming almost every day. Please remember in that 180 grams, you have invisible fats and visible fats. Of course, I will not be taking the details of those data because our whole idea is here of different area we are concentrating on. What happens when we have imbalance? I just said that most often in the diet, when there is no balance in our diet, when there is imbalance in the carbohydrate, protein and the fats, what all possibilities are happening, and these are the possibility. Luckily for our luck, we do have the tool to rectify it right in our own hands. That is the dietary modifications. What are the things? CHD is nothing but coronary heart diseases. Then you have hypertension. Present day, I should say, a designer disease. Most of the people are having hypertension. Please get in. And then you have diabetes, which is another silent killer of our generation. You have obesity and overweight. Frankly speaking, obesity and overweight has sort of become an accepted thing in our society in the present day. I really don't know. Earlier days, when you remember when we were kids, of course there is a lot of difference between my age and your age. You must be remembering people used to be teasing the children that you are fat 2 or fat C or something like that. But these days people don't mind about it that also. Please remember, it's obesity and overweight which is interlinked directly to CHD, coronary, as I just mentioned, the heart. These two things are the one which is creating a lot of risk factor to enter into other disease areas. That is CHD, hypertension and the diabetes. Unfortunately, recent times, whatever I have got my experience with, many people of different age group, the age at which the onset of these diseases is happening is becoming less. It's becoming reduced. So the diseases which were common at the age of 50 plus is happening at 40 plus. And unfortunately, India is one of the largest population country with the maximum number of people with the diabetes. So I would like to, as I just talked, the whole idea is about the heart. So what exactly is let's just give a briefly, we'll just understand what exactly is the technical terms which we are talking about, and then we will go into the details about the diet part. That is myocardial ischemia or the infarction. See, what happens is, it is something like when we are using our water hoses in the garden to water.
we have a pipe in our hand or a hose in our hand, and you are supplying the water to your plants. Unfortunately, what happens? Our arteries are something which is from the young age very flexible. But as we are growing, it needs certain kind of exercises and it needs certain kind of food which helps us maintain the normal arteries, which unfortunately is not happening, and we end up with the lack of oxygen or the blood supply because of undue pressure causing on our arteries, the walls which is pumping out the oxygenated blood to our whole body. So you have the problem area in the lack of oxygen supply because the heart is not getting enough amount of oxygen, the muscles are not getting enough amount of blood supply because the total artery wall itself, the lining itself is becoming narrowed. There is a narrowing of the arteries, and then what happens is, these are all different terms. The angina pectoris, which is one of the condition many of times which I would like to just emphasize here, is myocardial ischemia or the infarction is the one which leads to many of the times sudden death. We would not even realize it. All of a sudden a person collapses and just is gone before anybody could just do. That's the reason. The main reason is the oxygen, and is very important thing. The whole body should be oxygenated when we are getting the blood pump from the heart. The pure blood. We call it in the common layman's way, the pure blood and the impure blood. I'm sure you must be remembering your physiology of your 10th standard that impure and impure blood is supplied from the pump. The impure blood goes back to the heart, and the pure blood or the oxygenated blood comes back again to your body and is circulated throughout. So this is where is the problem. Why does it happen that your body or the heart doesn't have enough oxygen? See, what happens is that when there is too much of pressure on the arteries, the walls are narrowed down. There is lack of supply of the blood. When the blood itself is less, automatically the oxygenation also is taking place is also much less. Then you have angina pectoris, which is the symptom when you have a severe chest pain, and it is followed by the tightening, and the whole pain spreads across the chest. So that's another condition which is again due to the problem of your narrowing of the arteries. These are the different reasons why it happens. Then you have atherosclerosis. What exactly is atherosclerosis is nothing but where the blood vessels itself are not working properly. It's like malfunctioning happened into the heart system itself. Most of the time when we are not giving enough exercise to our body, the arteries also start becoming rigid. And when they are becoming rigid, the elasticity or the resilience of the organ is going. And when that reduces, you are putting, and there is a lot of pressure on in terms of narrowing of the arteries. So what happens is there is too much of stress and the pressure on the heart that there are many chances of collapsing of the pumping of heart itself. Okay, then we have hypertension. We have the major risk factor which is going to intervene into the coronary heart disease, or the reasons which may lead to these reasons is hypertension. You have elevated serum cholesterol. You have elevated serum cholesterol is the one whenever we go in for any annual checkups, the first thing is that it is the cholesterol which is talked about a lot. Then you have hypertension. Hypertension is one of the most risk factor, as most reliable and most well-known risk factor in the medical technically when we speak in medical terms. Hypertension or the high BP. Then you have elevated serum cholesterol. The cholesterol levels are very high. That is, the blood cholesterol is very high. Then you have diabetes mellitus, because when you have too much of blood pressure, when you have too much of elevation of the serum cholesterol, what happens is that in the diabetes, as it happens in the diabetes, is that the hormones which are controlling the normal functioning of the glucose. Glucose is the one molecule which gives us energy, and that's how the carbohydrate, proteins, gets converted into glucose to provide us energy. And when the glucose metabolism itself is affected, because the hormone by name insulin, which is produced by the pancreas itself, is malfunction. And then you have the problems, which is alcoholism, I have not mentioned here, the smoking, and of course the family history or the genetic factor. We cannot forego certain genetic factor here, but please remember, genetic factors, even though it may be there already in existing, can be taken care or maintained if we follow a good health regime and the food pattern. The high blood pressure. When we talk about the high blood pressure, what happens? As I just mentioned, you have too much pressure on your arteries, which is unfortunately or fortunately is causing lot of problem for our heart. And when there is undue pressure,
most of the time, why does it happen? First thing is our sedentary lifestyle. We are not giving enough time to follow a routine wherein at least we are spending some time for our exercise or a daily routine of physical activity. Then main thing is why this when this high blood pressure happens, what happens to our other system? There is elevation of cholesterol also there, as I just mentioned. So these are the things which gives as that it is really a huge factor when we talk about high blood pressure. And please remember, every third adult in the whole world is affected by high blood pressure. This is one of the silent killer in our today's present scenarios. And as per WHO report, there are total 600 million people who are affected by hypertension, and they are prone to heart risks anytime. Then you have visceral fat. What is the visceral fat? When we talk about visceral fat, exactly what we are talking about. Visceral fat is nothing but in our good old days when the human being was probably in the ancient times, we needed certain fat so that we can control our body temperature and we have extra regulation, and also we needed the padding of certain areas. For example, when we talk about our hips, the butts, the thighs, they are the one where the fat gets accumulated. When the fat gets accumulated in good old days, what used to happen was there would be time when there is a starving, there is a famine, there is a problem when there is no availability of food. So in those times, those fat used to be used as a burning, and then people used to burn. That fat was the one which could save their life. Unfortunately, what is happening in the today's scenario is, this is the visceral fat which unknowingly or knowingly is getting accumulated, and this is the one which is becoming a major culprit because we don't have enough of exercise. The fat which we are using is most of the time is the simple sugars what we are taking. The simple sugars are easily converted into the fat, and that fat starts getting accumulated and it goes into the storage. See, the fat around our thighs and all our areas doesn't get burned that fast. Many of you must have realized it, those who are going for gym and all that it's very difficult to burn those calories. Only when you burn those extra calories, you will have those visceral fats which is not there. Then you have inflammation. When I just mentioned that lot of arteries are under the stress, our arteries are under the stress, there is an inflammation there. Because inside what happens, there is a lot of clogging taking place. The plaques are happening. And with that, the arteries are getting lot of, our immune system is the one which will form lot of, as you must be knowing, a lot of immunoglobulins are formed. And lot of rescuers will go and try to help. Here what happens is, during that inflammation time, they all will rush towards those problem areas in the coronary areas and will cause lot of inflammation. We have a protein by name C-reactive protein, we call that. If that is a very good indicator if there is any inflammation in our body. And if we do the test it is now present days taken as an indicator, if there is any inflammation in our whole body, it is easily indicated by CR protein values. If the value is within 1 to 3, then it is considered as no risk factor and inflammation is okay. But the moment it increases more than 3 milligram per deciliter, what happens is that means to say the person may be having the chronic problem of rheumatic arthritis or things like that. And when we talk about the visceral fat, as I just mentioned, the visceral fat is another one fat which present day we are having the belly fat. You must have noticed that in the present scenario people will look perfectly fine, but suddenly their waist areas are bulging out. Please remember, that is the one thing which is indicator of it is putting too much stress on your heart. And anybody, as per the recent studies, in Asian men, if your waist area is more than 40 inches, that means to say you are at the very high risk for any kind of heart disease. For women, it is only 35 inches. So anytime, that is I am talking about the upper limits. Always try to be 1 or 2 inches below the outer bound levels. So this is the one which I would like to mention. And then you have metabolic syndrome. What is metabolic syndrome? Metabolic syndrome is there are 5 factors. And out of that 5 factors, if any given time a person is suffering from 3 major factors, any 3 of the 5 is again at very high risk to heart disease. What are those 5 factors? First is you have high levels of triglycerides, you have high levels of cholesterol, then you have low HDL. What is HDL? Have you heard the good cholesterol, bad cholesterol?
The good cholesterol is commonly what we call as good cholesterol is known as HDL or high density lipoproteins. The fats are the one molecules which is very lazy, I should say. They cannot move because of their fatty acid chains. They cannot move in the blood on their own. They need the proteins as the carriers which carry them along the whole bloodstream. So that's where is the HDL is very low, LDL or the bad cholesterol is very high. What happens is that the moment you have any metabolic syndrome, that is you have low HDL, HDL should always be maintained in men more than 40, and for women it should be always more than 50 because of their fat composition of body. So that's the one thing which you have to see. That is one thing is the HDL and the LDL. You have triglycerides. If you have higher triglycerides, that means to say your body is accumulating more of storage fat. You have high cholesterol. Again, that is a risk factor. At the same time, you have high blood pressure. See, these are the 4-5 factors. If you have all of them, any 3 of them at any given time, you have also a waistline which is above 40. These are the factors which will tend to make you more prone towards the heart disease. That is the one thing which you have to take care about. High homocysteine. This is one particular thing which I would like to talk about it is a type of a protein, a amino acid which is we get in our diet from the proteins what we eat and then go to the diet. And then is the, as I just said, I'm linking it with the homocysteine as I just said, is the B complex vitamins. Where do we get B complex vitamins? If it is the homocysteine is an amino acid which combines with the proteins, the B complex vitamin, and it helps in making the new tissues. If our diet doesn't have enough amount of B complex vitamins, which we get in plenty from the greens, we will have the problem that is these homocysteines will again, instead of being helping, they will again create the problem that there is high amount. And you must have seen many of these youngsters who want to be on high protein diet. You go to many of the gyms, they said you will get muscles, you please go for the high protein diet. Please remember, suddenly you should not do those kind of things because imbalance between the major 3 nutrients, that is carbohydrate, fats and protein, creates lot of issues here. So that's where I want to reach you the point that homocysteine is one of the thing which is an amino acid which when combined with the B complex is very good. But if there is extra amount of homocysteine levels in our blood, which is again once again is measured by medical experts. And another thing is endothelial dysfunction. What is endothelial? The whole of our lining of arteries is covered by a layer, protective layer, which helps us keeping us with the elasticity. And for that, you have to have the chemical by name nitric oxide, which is produced by our liver as such. Unfortunate, you must have seen the athletics, the people who are with the athletics and the athletes. Their body is very flexible. The gymnasts, you must have seen, they are very flexible. Because their arteries are pumping in extra amount of blood, they raise their blood pressure to a very high level. Why do we say the exercise and the diet is very important? For controlling any of these problems is that you got to increase your blood pressure to a very high level. But you then leave it off to a very, shoot it up and just leave it off. Slowly it should come down. When you do this continuously, what happens is your arteries will become more of, they strengthen, they are more elastic and they are reaching back to their normal situation much faster. With that, you are making your arteries more powerful and your pumping system of your heart much better. And you are in keeping your elasticity of your arteries very importantly in a very nice way. Then you have triglycerides, as I just mentioned, the good cholesterol and the bad cholesterol. This is the one, whatever extra fat what we have, or ultimately goes into as the bad cholesterol and it goes into the storage, and that we call that as the LDL. Or the low density lipoproteins. It should be always maintained below 150. And of course, we all know that it is the faulty lifestyle, apart from what we eat, is causing a lot of problems. Then the dietary guidelines for the CHD management. What should be the one? The carbohydrate management. One, and the main thing is you should replace the simple and the refined carbohydrate foods to the complex food, to a complex carbohydrate. What do you mean by simple carbohydrates? For example, your junk food. The pastas, the instant noodles, whatever you are eating, you are not giving any, what happens is that you get spikes. Suddenly the glucose level goes up and then suddenly it comes down. When you have this kind of spikes which goes up and down, there is a lot of problem in regulation of the hormone by name, as I just said, insulin, which cannot control the sugar levels
for our optimum working, our sugar level should be maintained at an average kind of a level. It should not suddenly go up, suddenly down, suddenly go up, suddenly down. No. And that's where I would like to emphasize, as many of youngsters are also here, that lot of fruit juices, the sweeteners are there, artificial sweeteners are there. They give you a lot of sudden energy. When you talk about the energy drinks, they give you the empty calories and the energy, and they will increase the spikes and again brings it down. Ultimately, on the longer run, they are the one which are the major culprits, because simple sugar, when you are having more in your diet, when you are having very easy kind of glucose which is metabolizing, you are getting more hungry. You feel you need to eat much faster. Within 2 hours of you eating your breakfast, you are hungry. So that's where you got to have more of the complex carbohydrates, or the carbohydrates which is having the fibers, the carbohydrates which is having composed of whole grains. The breakfast, you should be very careful that it should not be just simple plain rice item or a plain digestible item. It should be something which should stay in your stomach in a very normal and layman term, if I want to say. Reduce carbohydrate foods in general. I just said that it should not be more than 60% of energy should not come from carbohydrate. I would rather prefer to say that don't allow it to go more than 55%. So half of your calorie only should come from carbohydrate. When you are limiting your carbohydrate usage, automatically you are breaking down the cycle of those spikes. And then also, judicially what you are using as your soft drinks and the sugary fruit juices. Please remember, they are not giving you anything other than empty calories, and there is no nutrient which you are getting from them. And remember, try to use as much as natural food as possible. Instead of having a fruit juice, which is again added with the sugar, please go for a fruit. Then you have to avoid the junk food, which is unfortunately the burgers, the hams, and the pastas and noodles. Everything is now from the refined maida, which is once again a simple carbohydrate. Then you have to see to it that, once again I am talking about good old days, we used to be using unpolished grains or the whole grains. Then I want to talk about the major nutrient, that is the protein. How the protein should be taken in your diet. Every day see to it, as I just said, 1 gram of protein per kg of your body weight. You should see to it the breakfast should be having some kind of protein item. I'm sure I need not to go into the details of what all are the protein foods. For example, you have eggs, you have pulses, you have whole grains, which gives you an enough amount of your protein requirement, which can easily fulfill. And you have see to it that in each meal, whether it is lunch or your dinner, it should contain some amount of protein source. Then you go into the protein-based snacks. Snacks, what you are eating. Once again, these days it is very common to pick up a pack of things like that. But please remember, when I talk about fat management, that most of them are with the trans fats or the saturated fats, which straight away goes into your storage. Then you should preferably use the lean meat and the fish. The omega-3 fatty acids is one of the most popularly known diet which you should be having in your day-to-day meals. And see to it, those who are non-vegetarian, that they should have the fish in their regular consumption of their food. And those who are vegetarian can go for cod liver oil, and they can get the benefits of omega-3 fatty acids. And please avoid the pre-packed meals. That is another thing I would like to emphasize here, is because that is where you are packing up lot of salts, unwanted salts and unwanted preservatives, because when you are eating the ready foods, they has to be preserved and the quality has to be maintained. And to do that, food processors have to add lot of minerals as well as the salts. So use dairy foods like the milk, buttermilk, fresh curd, but please remember, whatever you are using as the milk sources, it should be the low version of the fat. You should not be having full fat or the fat cream, those kind of things. You should go for the milk, which is skim milk preferably, or where the cream is removed. And you should easily, you can have the regular consumption of buttermilk, at least 3 to 4 cups, no problem. You can have the fresh curds. Any dairy food is always good, but without the fat. So with this smiling message, I would like to end my talk, and thanks a lot for your patientful listening.
You were listening to VIT Community Radio 90.8 FM and the program was Noble Lecture. And the lecture was on health and diet and was taken by Dr. Sushma Appaya. Keep listening to VIT Community Radio 90.8 FM. தமிழ்ச்சுடர் வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒளி ஓவியம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கற்பனின். மனிதர்கள் வாழ்வதற்கே பிறந்தனர். ஆனால் வாழ்ந்தால் மட்டும் போதுமா? வாழ்க்கையின் குறிக்கோளை அடைய வேண்டாமா? அதாவது பயனடைய வேண்டாமா? இன்றைய மனிதன் தனியே உழைத்து வாழ்ந்திடவில்லை. இன்றைய மனிதன் சமூக உழைப்பில் வாழ்கிறான். இன்று சமுதாயம் அடைந்துள்ள பெரியதொரு வளர்ச்சி அறிவார்ந்த மனிதர்களுடைய உழைப்பு சமூக உழைப்பாக, அதாவது சமூகத்திற்கு பயன்படக்கூடிய உழைப்பாக வளர்ந்துவிட்டது. இந்த வளர்ச்சி அறிவு நிலையில் வளர்ந்ததா, இல்லை பொருளாதார வளர்ச்சியில் ஏற்பட்ட மாற்றங்களின் வழியில் ஏற்பட்டதா? நம் நாட்டை பொறுத்தவரை வரலாற்று போக்கில் அடைந்த வளர்ச்சிதான் இவை. இந்த சூழ்நிலையில் தனி மனிதர்கள் அல்லது வாயுள்ள சிலர் கூடி தங்களுடைய பிரச்சனைகளை தாங்களே தீர்த்து கொள்ள நினைப்பது, தங்களுக்கு மட்டும் தீர்வு காணும் வகையில் சிந்திப்பது இன்று நடைபெற்று வரும் தீய பழக்கங்கள். மனிதர்களில் பல பேர் வாழக்கூட ஆசைப்படவில்லை, பிழைப்பு நடத்ததான் ஆசைப்படுகிறார்கள். பிழைப்புக்கும் வாழ்வதற்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்கிறீர்களா? சொல்கிறேன். அறிவு வளர்ச்சியில் ஆர்வம் காட்டுவதில்லை, அன்பு நெறியில் வாழ தலைப்படுவதில்லை. சமூக ஆர்வம், சமூக சிந்தனை, சமூக உழைப்பு ஆகியன அறவே இல்லை. மற்றவர்களை பற்றி ஒரு துளி கூட கவலைப்படுவதில்லை. படித்தவர்களிடம் கூட இந்த எண்ணம் தலை தூக்கிதான் நிற்கிறது. விருந்தினர் அறையில் பல ஓவியங்களை மாட்டி வைத்திருந்தார் ஒரு பெண்மணி. அவரது தோழி விருந்தாளியாக வந்திருந்தார். அவரது தோழிக்கோ அதில் அவ்வளவு ஆர்வமில்லை. ஏண்டி, உனக்கு அறிவு இருக்கா? யாராவது பணத்தை கொடுத்து இந்த ஓவியங்களை வாங்குவாங்களா? இது எவ்வளவு காலம்தான் நிலைக்கும்னு கூறினார். வெறும் வண்ணத்துக்கும் திரை சிலைக்குமா இவ்வளவு 1000 ரூபாய்களை கொடுக்குறீங்க? என்ன பாரு, நீங்க வாங்கி வைத்துள்ள ஓவியங்களுக்கு நிகரான தொகைக்கு நெக்லஸ் வாங்கி கழுத்தில் அணிந்திருக்கிறேன் என்றார் கர்வம் பொங்க. அப்பெண்மணியோ, நீ கரிக்கட்டையாய் கிடந்து சற்று பளபளப்பை பெற்றுள்ள ஒரு பொருளுக்கு மதிப்பு தருகிறாய். நானோ இதை வரைந்த மாற்றுத்திறனாளிகள் மனதால் வலிமை பெறும் வகையில் அவர்களுடைய திறமைக்கு மதிப்பளிக்கிறேன். எனக்கு பகட்டுக்கு செலவழிப்பதை விட மனிதனுக்குள் ஒளிந்து கிடக்கும் திறமையை வெளிக்கொண்டு வர செலவழிப்பதே எனது கொள்கை என்றார். இதேபோன்று மனிதரை 3 பிரிவுகளாக பிரிக்கிறார் திருவள்ளுவர். முதல் வகையினர் சுயநலத்திலே நாட்டமுடையவர்கள். முதல் வகையினரை ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகலாம் பேரறிவாளன் திரு என்கிறார். அதாவது சிலர் சுயநலத்திலேயே நாட்டமுடையவர்கள். அவர்கள் தமது பிழைப்பை பற்றியே கவலைப்படுபவர்கள். இவர்களை ஊருணி போன்றவர்கள் என்கிறார் வள்ளுவர். ஊருணி தனது நிலையை காப்பாற்றிக் கொள்ளும் சுயநலத்துடன் கொடுக்கிறது. இல்லை இல்லை, கொடுக்கவில்லை, மனிதர்களை எடுத்துக்கொள்கிறார்கள். அதனால் ஊருணி நிலை தற்காப்புதான். அடுத்து, பயன்மரம் உள்ளூர் பழுதற்றால் செல்வம் நயனுடையான் கற்படின். அடுத்த வகையினருக்கு தற்காப்பு உணர்வு உண்டு. ஆனாலும் விருப்பு வெறுப்பின்றி எல்லோருக்கும் பயன்படுவர். முதலாளித்துவ சமுதாயத்தின் நன்றியை விரும்பாத இவர்கள் பயன்மரம் போல் வாழ்வார்கள், வளர்வார்கள். ஆயினும் முழுமையில்லை. அடுத்தது, மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கற்படின். மூன்றாவது அணியினர் பிறருக்காகவே வாழ்வார்கள். ஈட்டிய பொருளை மற்றவருக்கு வழங்குவார்கள். மருந்து மரம் சமுதாயத்திலிருந்து மிக மிக குறைவாக பெற்றுக்கொண்டு தாம் பெற்றுக்கொண்டதை விட பல மடங்கு நமக்கு திருப்பி தருகிறது. ஏன், தன்னையை கூட அழித்துக் கொள்கிறது. இன்றைய மனிதரோ சமுதாயத்தின் ஒருங்கிணைந்த ஆக்கத்தை விரும்புவதில்லை, அதற்காக உழைப்பதில்லை. சமுதாயத்தின் நன்மையை நாடாமல் சமுதாயத்திற்கு மாறாக எதிரான ஒன்றையே நாடுகின்றனர். தங்களுடைய ஆதாயத்திற்காகவே சமுதாயம் என்ற அமைப்பு இருப்பதாக கருதுகின்றனர். எனவே நேயர்களே, மருந்து மரமாக இருந்து மற்றவருக்கு பயன்படுவோம். இதையே வள்ளுவர் மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கற்படின் என்று கூறுகிறார். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒளி ஓவியம் தமிழ்ச்சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8.
வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்ம நிகழ்ச்சியில அடுத்து யார பத்தி சொல்லலாம்னு தீவிரமா தேடிக்கிட்டு இருந்தேங்க. வித்தியாசமாவும் புதுசாவும் யாராவது எதையாவது பண்றாங்களான்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போதுதான் ஜெயஸ்ரீ பத்தின செய்தி எனக்கு தெரிய வந்தது. வயசானவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறதுக்கு தினம் தினம் அவங்களை குறி வச்சு அரங்கேற கொல்லையுமே சாட்சிங்க. வெளிநாட்டுல வேலை கிடைச்சு செட்டில் ஆகிற பிள்ளைங்களுக்கு பெத்தவங்களோட நினைப்பே இருக்கிறது இல்ல. பெத்தவங்க இறந்தா கூட அவங்களுடைய இறுதி சடங்குக்கு நேர்ல வரத கூட தவிர்க்கிற அளவுக்கு அவங்களுடைய மனோபாவம் மாறிடுச்சு. சில பேரு உள்ளூர்லயே இருந்தா கூட தான் குடும்பத்து வயசானவங்கள கூடவே வச்சுக்கிறதுக்கு விரும்புறது இல்ல. முதியோர் இல்லத்துக்கு அனுப்புறத சில பிள்ளைங்களும் அங்க போறத சில பெத்தவங்களும் கௌரவ பிரச்சனையா பாக்குறாங்க. மிச்சம் இருக்கிற கொஞ்ச நாள் வாழ்க்கைய ஏமாற்றங்களோடையும் ஏக்கங்களோடையும் வாழ்றாங்க நிறைய வயசானவங்க. ஆனா அவங்க இருக்க அந்த இடமும் அவங்களுக்கு பாதுகாப்பானதா இல்லைங்கிறது ரொம்பவே சோகத்தை தரக்கூடிய கசப்பான உண்மை. இந்த மாதிரி இருக்க வயசானவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சாங்க ஜெயஸ்ரீ. ஜெயஸ்ரீயோட புது முயற்சியை பத்தி தான் இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்ல போறேன். பொதுவா எல்லா தம்பதிகளுக்கும் கல்யாணம் ஆன முதல் 6 மாசமோ இல்ல 1 வருஷமோ தாங்க அவங்களுக்கான நேரம் கிடைக்குது. அதுக்கப்புறம் குழந்தைங்க அவங்கள வளர்த்து ஆளாக்குறது அவங்களுடைய கல்யாணம்னு வருஷங்கள் ஓடிடுது. பிள்ளைங்களை செட்டில் பண்ணினதுக்கு அப்புறம் தான் 50 வயசுக்கும் மேல மறுபடியும் அவங்களுக்குன்னு சின்னதா ஒரு இடம் கிடைக்குது. அது அவங்களுக்கு கிடைச்ச 2வது வாழ்க்கை மாதிரின்னு கூட சொல்லலாம். வாழ்க்கையோட அந்த பகுதிய அமைதியாவும் ஆரவாரம் இல்லாம அவங்களுக்காக மட்டுமே வாழ்ற மாதிரி எல்லா வசதிகளும் இருக்கிற ஒரு சூழலை உருவாக்கி தரணும்னு நினைச்சாங்க ஜெயஸ்ரீ. அதுக்கான ஒரு சின்ன முயற்சி தான் சென்னை ஹோம்ஸ். கட்டுமான துறையில எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஆனா அந்த துறையில கவனம் இருக்கும் பெண்கள்ல ஒருவர் தான் நம்ம ஜெயஸ்ரீ. இப்படி என்ன இவங்க ஸ்பெஷல்னு உங்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி வந்திருக்குமே, அதுக்கான விடைய நானே சொல்றேங்க. சீனியர் சிட்டிசனுக்காக பிரத்யேகமான ஹவுசிங் திட்டத்தை அறிமுகப்படுத்தின புதுசான முயற்சிக்கு சொந்தக்காரங்க ஜெயஸ்ரீ. இந்த மாதிரி ஒரு அருமையான திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்களே, இவங்க கட்டுமானத்தை பத்தி படிக்கும் போதுல இருந்தே இந்த எண்ணத்தை வச்சிருப்பாங்களோ அப்படின்னு நீங்க நினைச்சினா இல்லவே இல்லங்க. ஜெயஸ்ரீ இப்ப பண்ற பிசினஸ்க்கும் அவங்க படிப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இவங்க BA B.Ed படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் MA பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ல கோல்ட் மெடல், பிளே ஸ்கூல், லேடிஸ் ஹாஸ்டல்னு நிறைய விஷயங்களை பண்ணிருக்காங்க. 2012ஆம் ஆண்டு இவங்க அப்பா தவறிட்டாராம். அவர் இருக்கும் போதே கேன்சர் ஹாஸ்பிட்டலோ இல்ல முதியோர் இல்லமோ தொடங்குற ஐடியா இருந்தது. அப்பா போனதும் புதுச்சேரியில இருந்த அவரோட நிலத்தை வயசானவங்களுக்கு உபயோகமா ஏதாவது ஒரு வழியில பயன்படுத்த நினைச்சாங்க ஜெயஸ்ரீ. NGO ஆரம்பிக்கிறதுல நடைமுறை சிக்கல் நிறைய இருக்கும்னு தோணுச்சாம். வயசானவங்களுக்கு எதிராக நடக்கிற வன்முறைகளை பத்தி கேள்விப்பட்ட செய்திகளும் பிள்ளைங்க எல்லாம் ஃபாரின்ல செட்டில் ஆனதால கடைசி காலத்துல பாதுகாப்பில்லாத சூழல்ல வாழ வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறதும் முதியோர் இல்லங்களுக்கு அனுப்பப்படுறதுமா அவங்க சந்திக்கிற அவலங்கள் ஜெயஸ்ரீய ரொம்பவே பாதிச்சுது. ஜெயஸ்ரீ பல வயசானவங்கள கதைகளை கேட்டது, பல பேரை நேர்ல பார்த்தது, இப்படி பல விஷயங்கள் ஜெயஸ்ரீ மனசுல கேள்விகளை ஏற்படுத்துச்சு. அதுல அவங்களுடைய முக்கியமான கேள்வி என்னெல்லாம் இருந்தா வயசானவங்க வாழ்க்கை ஓரளவுக்கு நிம்மதியா இருக்கும்னு. அதுக்கு ஜெயஸ்ரீயே விடையையும் கண்டுபிடிச்சாங்க. பாதுகாப்பான இருப்பிடமும் 3 வேளையும் சாப்பாடு, அவசரத்துக்கு மருத்துவ உதவின்னு இந்த 3 இருந்தாலே போதுங்க, வயசானவங்களோட வாழ்க்கை ஓரளவுக்கு நிறைவாயிடும். அப்பா விட்டுட்டு போன நிலத்துல சீனியர் சிட்டிசனுக்கான ஹவுசிங் திட்டத்தை முயற்சி பண்ணினா என்னன்னு தோணுச்சாம். ஆனா பல சந்தேக கேள்விகள் ஜெயஸ்ரீ மனசுக்குள்ள உருவாச்சு. ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில அதுவரை எந்த அனுபவம் இல்ல ஜெயஸ்ரீக்கு. அது மட்டும் இல்லாம சென்னையில ஜெயஸ்ரீ மட்டும்தான் ஒரே ஒரு லேடி பில்டர். ஏதோ ஒரு தைரியத்துல துணிஞ்சு இறங்கினாங்க. 6 ஏக்கர் நிலத்துல 54 யூனிட் கொண்ட கம்யூனிட்டி ஹோம் கட்டினாங்க. எல்லாமே ஒரே ஒரு பெட்ரூம் கொண்ட வீடுகள் தான். வயசான காலத்துல கணவனும் மனைவியும் மட்டும் சேர்ந்து வாழ சிங்கிள் பெட்ரூம் போதுமானது. தேவையில்லாத இடம் இருந்தா அவங்களுக்கு வீடை மெயின்டைன் பண்றது ரொம்பவே கஷ்டமாயிடும். இன்னொரு காரணம், அவங்க அடிக்கடி விழறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு ஜெயஸ்ரீ இந்த மாதிரி திட்டத்தை போட்டாங்க. அவங்களுக்கு தேவையான பெட், ஃப்ரிட்ஜ், டிவின்னு எல்லாம் கொண்ட பினிஷ்டு ஹவுஸா பிளான் பண்ணாங்க ஜெயஸ்ரீ. ஒரே ஒரு பெட்டியை மட்டும் எடுத்துக்கிட்டு இங்க வந்து குடியேறலாம். 16 லட்சத்திலிருந்து 40 லட்சம் வர பட்ஜெட். ஆனா சில வயசானவங்களால உடனே அவ்வளவு பெரிய தொகையை கொடுக்க முடியாம இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கவங்க 3 வருஷம் வீட லீஸுக்கு எடுக்கலாமா.
லீஸுக்கான பணத்தை மொத்தமா கொடுக்கற அளவுக்கு வசதி இல்லாதவங்க மாச வாடகைக்கும் வரலாங்க. 10,000 ரூபாய் வாடகையில 3 வேளை சாப்பாடும் அடக்கம். ஆனா எல்லாமே சைவ சாப்பாடு மட்டும்தாங்க. அதுவும் வயசானவங்களுக்கு ஏத்த மாதிரி அதிக உப்பு, காரம், மசாலா இல்லாத சாப்பாடு கிடைக்குது. பாத்ரூம்ல வழுக்கி விழாம இருக்க ஆன்டி கிரிட் தர, டாய்லெட்ல விழுந்துடாம இருக்க பிடிச்சிட்டு எழுந்துக்கிற வசதி, இன்டர்நெட் வசதி, மாசம் ஒரு முறை கோயில், சினிமா, டின்னர்னு வெளியில கூட்டிட்டு போறது, மசாஜ், பியூட்டி பார்லர்னு வயசான காலத்துல ஒருத்தருக்கு என்னெல்லாம் அவசியமா இருக்குமோ அத்தனை வசதிகளையும் பார்த்து பண்ணிருக்காங்க ஜெயஸ்ரீ. துணை இல்லாம வரவங்களும் இருக்காங்களாம். அவங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தா யாருக்கு தெரியப்படுத்தணும், என்ன செய்யணுங்கிற தகவலை லெட்டர் மூலியமா முன்னாடியே வாங்கிடுவாங்களாம். அதுல குறிப்பிட்டபடிதான் இறுதிச் சடங்குகள் நடத்துறாங்க. பெத்த பிள்ளைங்க கூட கண்டுக்காம இருக்கிற இந்த காலத்துல எவ்வளவோ வயசானவங்களுக்கு சொந்த பொண்ணு மாதிரி இவ்ளோ வசதிகளை செஞ்சு தராங்க ஜெயஸ்ரீ. அனுபவம் இல்லாத ஒரு துறை, அதுவும் ரிஸ்க் நிறைஞ்ச ஒரு துறை. ஒரு பொண்ணா உனக்கு இதெல்லாம் சரியா வருமான நிறைய கேள்விகள் ஆரம்பத்துல இருந்துதான். அதை உண்மையாக்கிற விதத்துல ஜெயஸ்ரீயும் நிறைய சவால்களை சந்திச்சிருக்காங்க. வெறும் பணத்தை மட்டுமே குறி வச்சிருந்தா ஜெயஸ்ரீயும் வழக்கமான கன்ஸ்ட்ரக்ஷன்ல பிஸியாகி கோடிகளை பார்த்திருப்பாங்க. ஆனா பிசினஸ் தொடங்கறதுக்கு முன்னாடியே சீனியர் சிட்டிசனுக்கான ப்ராஜெக்ட்ங்கிறதுல தெளிவா இருந்ததால பெரிய போட்டிகள் இல்ல. ஏன்னா ஜெயஸ்ரீ மாதிரி வயசானவங்களுக்காக உழைக்கிறவங்களோட எண்ணிக்கை இன்னைக்கு இருக்கிற உலகத்துல ரொம்பவே கம்மிங்க. இவங்க இந்த திட்டத்தை ஆரம்பிச்ச கொஞ்ச வருஷத்திலேயே பல வயசானவங்க பயனடைஞ்சிருக்காங்க. பல பேர் அவங்களுடைய வாழ்க்கையில கிடைச்ச ஆனந்தமும் நிம்மதியும் தான் ஜெயஸ்ரீயோட டானிக். இன்னும் பல வயசானவங்களுக்கு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால இந்தியா முழுக்க இவங்க திட்டத்தை விரிவுபடுத்தணுங்கிறது தான் ஜெயஸ்ரீயோட ஒரே ஒரு லட்சியம். நல்ல மனசுள்ள ஜெயஸ்ரீ மனசுக்காகவே வீடு கட்டுறாங்கங்க. இந்த மாதிரி இன்னும் பல புதுசான திட்டங்கள் நீங்க கொண்டு வருவீங்க நான் நம்புறேன் ஜெயஸ்ரீ. வயசானவங்கள பத்தி யோசிக்க இன்னும் சில பேர் இந்த உலகத்துல இருக்காங்கிறதுக்கு ஜெயஸ்ரீ தாங்க சாட்சி. இதே மாதிரி இன்னொரு புதுமை பெண்ணோட உங்களை அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கிற வரைக்கும் டாடா பை பை சொல்லி விடைபெறுவது உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ விஐடி பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. தமிழ்ச்சுடர், வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒளி ஓவியம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். அருட்செல்வம் செல்வத்துச் செல்வம், பொருட்செல்வம் பூரியார் கண்ணுமுள. அருள் என்னும் சிறந்த செல்வமே இந்த உலகில் உள்ள எல்லா செல்வங்களிலும் தலை சிறந்த செல்வமாகும். ஏனெனில் பொருட்செல்வங்கள் நற்பண்புகள் இல்லாதவரிடத்தும் உள்ளது. பொருட்செல்வங்கள் எத்தகையோரிடமும் வந்து சேரும். நல்லவன் தீயவன் என்ற வேறுபாடு அதற்கு கிடையாது. ஆனால் அருளானது நல்லவர்கள் பக்கமே அமையும். ஆகையால் எப்பொழுதுமே துன்பங்களும் துயரங்களும் இல்லாத ஒரு உலகம் உருவாக வேண்டுமானால் பொருட்செல்வங்கள் பெருகினால் மட்டுமே போதாது. உலக மக்களின் உள்ளங்களில் அருட்செல்வமும் இடம்பெற வேண்டும். அப்போதுதான் எல்லாருக்கும் எல்லாமே இருக்கட்டும் என்ற எண்ணம் அவர்கள் மனதில் பதியும். ஒருவர் மற்றவருக்கு துன்பம் தர நினைக்க மாட்டார்கள். மாறாக துன்பப்படுவோரின் துயரை போக்க முனைவர். இதிலிருந்து இந்த உலகத்திற்கு அருட்செல்வம் எவ்வளவு இன்றியமையாதது என்பதை உணர முடிகிறதில்லையா? சரி, அருள் என்றால் என்ன? இதுதான் அருள் என்று கண்முன் கொண்டு வந்து நிறுத்தி காட்ட எவராலும் இயலாது. செயலின் மூலம் உணர செய்வதுதான் இயலும். நாம தெருவுல சென்று கொண்டிருக்கிறோம். அங்கே பசுக்கன்று ஒன்று துள்ளி குதித்து ஓடி வருகிறது. அதற்கு சாலை விதிகள் தெரியாதல்லவா? தன் விருப்பம் போல அங்கும் இங்கும் துள்ளி குதித்து செல்லுகிறது. அந்த வேளையில் விரைவாக ஒரு வண்டி வருகிறது. வண்டியோட்டியும் அதை பார்த்து விடுகிறான். வண்டியை மெதுவாக செலுத்த முயல்கிறான். அதற்குள் கன்றுக்குட்டி வண்டியின் முன்னே பாய்ந்து விடுகிறது. வண்டி அதன் மீது மோதுகிறது. இந்த காட்சியை சிலர் பார்க்கின்றனர். அவர்கள் ஓடி வந்து அந்த பசுக்கன்றை பார்க்கின்றனர். நல்ல வேளையாக அதன் உயிருக்கு ஆபத்து ஏற்படவில்லை. கால்களில் ஒன்றுதான் வண்டி சக்கரத்தால் அடிபட்டிருந்தது. அப்பொழுது கூடியிருந்தவர்கள் வேடிக்கை பார்த்த வண்ணம் இருக்கின்றனர். அவர்களில் ஒருவர் மட்டுமே விரைந்து கன்றுக்குட்டியை தூக்கி வண்டியில் வைத்து வண்டியை கால்நடை மருத்துவமனைக்கு ஓட்டுமாறு விரைவுபடுத்துகிறார். வண்டியோட்டியும் மருத்துவமனையை நோக்கி செல்கிறார். அங்கே பல பேர் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்தனர்.
ஒருவர் மட்டுமே உடனே அதற்கு உதவி புரிய முன்வந்தார். மற்றவர்கள் வேடிக்கை பார்ப்பதுடன் நின்றுவிட்டனர். கன்றுக்குட்டி யாருடையது தெரியாது. உதவி செய்ய முன்வந்தவருக்கு சொந்தமானதா? இல்லை. அவர் இதை அதற்கு முன் கண்டதே இல்லை. யாரேனும் உதவி புரியுமாறு தூண்டினார்களா? ஒருவரும் தூண்டவில்லை. பிறகு ஏன் அவருக்கு அந்த எண்ணம் தோன்றியது? இதுதான் அருளுணர்வு. தமக்கு முன்பின் தொடர்பு இல்லாத ஒருவரிடமோ ஒரு உயிரிடமோ காட்டுகின்ற பரிவே அருள் என்பதாகும். தாய் தன் பிள்ளையிடம் அன்பு காட்டுவதற்கு காரணம் அவர்களிடையே உள்ள அன்னை பிள்ளை என்கின்ற உணர்வு. இதுபோலவே ஒரு வகை தொடர்பு இருந்தாலே அன்பு பிறக்கும். எவ்வகையான தொடர்பும் இல்லாத போதும் ஏற்படுகின்ற அன்பு அல்லது இரக்கமே அருள் என்னும் உணர்வாகும். அருளாகிய செல்வத்தை பெறுவது எல்லாராலும் இயலாது. மிக சிலரே அதை அடைந்துள்ளனர். ஒருவேளை நம் முன்னோர் தேடி வைத்த அத்தகைய உயர்ந்த செல்வம் இருப்பதை நாம் மறந்திருக்கலாம். அதை மீண்டும் நினைவிற்கு கொண்டு வர வேண்டியது நமது கடமையாகும். அதற்காக நாம் முல்லை கொடிக்கு தேர் அளிக்க முயற்சி செய்ய வேண்டியதில்லை. போர்வையை எடுத்துக்கொண்டு ஆடும் மயிலை தேடி போக வேண்டியதில்லை. வாடிய பயிரை பார்த்து கண்ணீர் வடித்து கொண்டு நிற்க வேண்டாம். நம்மை சார்ந்தவர்களின் துன்பத்தை துடைக்க முயன்றாலே போதும். நம் கண்முன் அல்லல் படுபவர்கள் துயரத்தை நீக்க பாடுபட்டால் போதும். நம் நாட்டு மக்களுக்கு நம்மால் ஆன பணியை செய்வோம் என்ற எண்ணத்துடன் வாழ்ந்தாலே போதும். நம்மால் பிறருக்கு எந்த சிறு தொல்லையும் நேராமல் பார்த்து கொண்டால் போதும். இதுவே அருள். இந்த விதை வளர்ந்து கனியாகி நம்மை மேன்மக்களாக விளங்கச் செய்யும். தமிழரின் பெருமையை போற்றும் மக்களாக, வரலாறு பேச தகுதியானவர்களாக நம்மை மாற்றும். நாம் மட்டும் அருள் உணர்வோடு இருந்தால் போதுமா? மற்றவர்கள் இடையூறு செய்வார்களே, துன்பம் தருவார்களே, முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருப்பார்களே என்றெல்லாம் நீங்கள் யோசிக்கலாம். நீங்கள் யோசிப்பதைப் போல சிலர் நமக்கு இடையூறு செய்ய, துன்பம் தர, நம்மளுடைய முன்னேற்றத்தை தடுக்கலாம். ஆனால் அவர்களை பற்றி கவலைப்படாமல் நம் கடமையை ஆற்ற வேண்டும். அப்படி இருந்தால் அவர்களே நம்மை பணிந்து நம்மிடம் மன்னிப்பு கேட்கும் நாள் வரும். ஆகவே மனிதர்களாய் பிறந்த ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் புகழ் தேடிக்கொள்ள, சிறப்படைய எத்தனையோ வழிகள், வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்படி இருக்கும்போது பழியை தேடிக்கொள்ளலாமா? சந்தனம் இருக்கும்போது சேற்றை பூசிக்கொள்ளலாமா? ஒளி நிறைந்த வழி கண்முன்னே இருக்க இருள் நிறைந்த வழியில் செல்லலாமா? மக்களாய் பிறந்து பகுத்தறிவு பெற்ற நாம் பழி தேடிக்கொள்ளும் குற்றத்தை செய்யலாமா? எனவே நாம் அருளுணர்வை பெறுவோம். எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாமல் இருப்போம். உதவி செய்யும் எண்ணத்தை நாளும் வளர்த்துக் கொள்வோம். இந்த அருட்செல்வத்தின் பெருமையை வள்ளுவர் அருட்செல்வம் செல்வத்துச் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணுமுல என கூறுகிறார். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒளி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8. And you're listening to the show Travel Bonanza with, of course, your host Ashika. This show will allow you to explore and travel around the globe and, of course, through the radio. But guys, this is your guide. Where to go, what to do, how to go, what to eat, and where to stay. Hello VIT, you're listening to VIT Community Radio 90.8 and this is your show Travel Bonanza with your host Ashika. So let's start with today's episode. This is known as a pilgrimage center. I'm sure you guys must have guessed it by now. It is the exotic Rishikesh. What people mostly do not know about Rishikesh is that it has got two parts. One is that it's a known pilgrimage center, and second, it is home to water sports. Yes, and has the most exotic features in India. And I'm not exaggerating, people. And the thing about it is most people don't know about the destination, and that makes it even more exquisite because that's what makes it all picture perfect. And when I'm talking about Rishikesh, I'm saying picture perfect because imagine blue waters, white sands, snowy peaks, starry skies, shooting stars, wild pine trees. It has it all. And I'm not exaggerating one bit about what I just said.
It has it all, and that is what Rishikesh is all about. Most people do not know that it has a second part to the whole pilgrimage center. Most people just go to the pilgrimage destination for the temples, etc., and they do not bother exploring the other half, which is home to the beautiful rivers and the rapids. And the beauty can only be witnessed if you go there. And according to me, it is easily the best destination I have been to in India. So that's why this episode is going to be pretty special. So why is Rishikesh so picture perfect? First of all, when I'm saying there's no pollution, there is absolutely no pollution. Maybe because there are less cars and less population and it's a small place. And of course, they restrict the emissions. There are no industries permitted in that area at all. So basically, there's absolutely no pollution. And this means that, or probably that explains the starry skies. I am not kidding when I say when I look up in the night, middle of the night, when we went for camping in Rishikesh, the skies were spotted with stars everywhere you look. I've never seen so many stars in my entire life, and that is what I saw in Rishikesh. So that's starry skies. And first of all, in Rishikesh, the most exquisite part is that you can spot shooting stars every 15 minutes. When we went camping, I was a little bit upset that I missed a shooting star. And I turned the next moment and I actually saw a shooting star. So that's how frequent the shooting stars do come across in Rishikesh. The beautiful thing is probably everywhere, probably in the night sky, shooting stars do pass. But probably because of the pollution, we do not see them. Since Rishikesh is eradicated from the entire pollution which is seen in the other cities and other places, it is still visible. It is definitely a treat to the eyes in the middle of the night. So that explains the starry skies and the shooting stars. So what about the blue waters? When you say blue waters, the first thing you'd think about are the seas and the oceans. But Rishikesh is home to blue rivers just flowing across. And it is just beautiful to see that during the day. And of course in the night you hear the rivers gushing, and that itself is an amazing experience. So how are the rivers so clean? Okay, I think they're going to get a little bit dirty. So basically in Rishikesh, there are no toilets. There are absolutely no toilets, no bathrooms, nothing. So when you have to go to the toilet or bathroom, or when the nature is calling, you go the nature's way. So they dig up pits in your resort or wherever you are, and that is how you use the bathroom. So I guess that explains how Rishikesh's rivers are clean. So that is why none of the dirt or the load is left into the water bodies. And that is why till today, Rishikesh remains really pure, especially the waters. And of course, the white sands come across with that. And the snowy peaks is something that you would witness as you drive into Rishikesh. And wherever you stay along the banks, probably nearby, there would be snowy peaks depending on the season which you go in. And if you're lucky, if you're going trekking, you might even witness it up close. So that explains the snowy peaks, blue waters, white sands, starry skies, and shooting stars. And of course, you'll be surrounded by wild pine forests. It does sound marvelous, and not only does it sound marvelous, when you go there, you would be absolutely blown out of your mind. Trust me upon that. So let's get to the first segment of the episode, how to get there to this beautiful destination. Of course, since it's a pilgrimage center, it is pretty well connected. You can take the train, you can go by air, or you can go by bus. But of course, there are a little bit glitches here and there, which I will tell you about. First of all, you can take the train, and the closest destination is Haridwar. Rishikesh is a bit isolated from any type of connection of trains or air. So thus you reach Haridwar, and from there you can take a bus or a taxi. And there are frequent trains to Haridwar because that is also an important pilgrimage center. It's just that Rishikesh's geographical location does not permit the railway networks to be happening there. So that is that. You can take the train first to Haridwar, and then you can take a bus or a taxi. The next, air travel. The nearest airport is probably the nearest big cities like Delhi or Chandigarh, but the closest city or the closest airport is in Dehradun. You could probably take a flight to Dehradun from any of the major cities, so it's a very well connected place Dehradun is. So from there you can again take a bus or a taxi. Now personally, I think the best way to get to Rishikesh is to drive. The drive is absolutely exotic because you're driving across these beautiful mountains and it's an exquisite scenery. So you will definitely enjoy that. So if you're going to Rishikesh, somehow or the other you have to take the bus or the taxi to reach there, or whether you take the train or the flight. But personally, wherever you are, just take a long drive and I'm sure you guys are going to enjoy it. So let's get to the main segment. What to do in Rishikesh.
as I said, Rishikesh has got two parts. One is the pilgrimage center, which I do not intend to cover on this episode, but soon I shall. And the second part are the water sports or the river rafting. Of course, I'm not going to only talk about river rafting. There are various other things that you can do in Rishikesh. First of all, there's kayaking, paddling, flying fox, bungee jumping, rafting, cliff jumping. So these are all adrenaline rushing sports. And for people, for especially youngsters who want to go in a group and have a good time, this is the destination. It's filled, I could rather say it is like the king of water sports in India, undoubtedly, unanimously is what you'd agree with. So first thing is kayaking. So I'm sure people would know what is kayaking, right? So it's something like a banana boat, and it's for a single person, of course, and you're given a paddle, and it's very narrow, the entire boat. So then you go across, you paddle across the river with it. So you can go in the calm waters or you can go in the rapids, but of course the instructors do not allow you in the rapids with a kayak because you need to be a professional for that. Of course, maybe you can go in the small rapids, but I don't think that is advised. Probably in the calm waters you can go kayaking. Kayaking is a very popular sport in Rishikesh, and it is something that you definitely enjoy. I personally had a very good time. Now the next thing is paddling. Paddling is very simple. So probably you're given a tube and then you get into the tube. There could be double tubes or single tubes. So you just paddle with your hands across the calm river. Then the third thing, flying fox. This is super exciting. So probably you will be harnessed to a peak, and from there you would be led down. It is something like zip lining, or it is synonymous to zip lining. So you'll be led down from the peak all the way from one peak to another, or one peak to the other valley. So it is super exciting. You actually feel like you are flying, and it is an amazing experience because first of all you get to see the scenery, but that is not the thing probably you'd be focusing on, because this is adrenaline rush to the ultimate level. So you will actually be flying and the wind dashing through your face. It is a beautiful experience. So if you guys go to Rishikesh, you should try Flying Fox. And of course, Flying Fox is available in a lot of other destinations. But going across the river and almost skimming through the river is absolutely exquisite. And it only belongs to Rishikesh. So please try Flying Fox in Rishikesh. Then the fourth and the most important thing, actually the most important thing is rafting, which I would be getting into a little bit later. Now the most important thing, that doesn't make sense. The other important thing is bungee jumping. That is truly amazing, and a lot of people have that on their bucket list. Yes, of course, from a really high point, around 80 meters or more than that, as far as I've read, you'd be harnessed and you'd be let down almost into the water. So you'll be let down and probably you would touch the waters and then they take you back up. So that's how it goes. So basically you're just free jumping, but it's an ultimate experience. And free jumping into the rivers of Rishikesh, you won't be going into the rivers, of course. You'll be free jumping, and when you're almost there, the harness will stop, the rope will stop. So it is beautiful. So please, actually it's not even beautiful, it's just adrenaline rush all over. And before you bungee jump, you have to decide, like, this is like do or die situation. And it was in my bucket list and it was the best experience of my entire life. So that's bungee jumping. So please do not miss bungee jumping in Rishikesh. The next and the most important thing about Rishikesh is the rafting. I'm sure most people have heard about rafting, and you might have gone even in other destinations, but whitewater rafting is super famous in Rishikesh. Rishikesh is known for its whitewater rafting. It was personally the best experience of my life. First of all, the gears. You're just given a helmet, and then you're given a big, it's a raft you can call it, which is probably inflated raft. So over there you're given gears and there are absolutely no belts. So all you're given are helmets and paddles. This is mainly like a team sport. So if you guys go as a group, like especially from college or a group of friends, just go. It is amazing. So basically you have the raft, which is inflated, and then you have the paddles and you have the helmet. That is it. So you don't have belts as you go through the rapids. So you just have to wait till the guard rescues you, even if you end up falling into the rapid, which is very scary because most people die while river rafting due to a heart attack because of the sudden gush that they feel throughout themselves because they just dropped into the huge waves of the rivers. So that is the most
common cause of death if you're going into rafting, but I'm not scaring you guys. That happens very, very, very rarely. In fact, even my friend fell into the waters, but nothing happened because you have this amazing lifeguard. So he would be going forward in a kayak. So he would be rushing through the huge waters and the huge waves of Rishikesh. And looking at him itself, you'd be amazed. That itself is part of the Rishikesh experience, because I personally loved my lifeguard. He was amazing in the sense that he went through it seemed like whirlpools all around. The rapids looked like whirlpools. So basically he was swirling through all of them. He was tumulting half the time, but he came out of it all fine. I'm guessing he's used to this day in and day out, but he definitely seemed to have a good time, and looking at him, we all have a good time. So don't worry if you fall into the waters, because that itself is also another experience. And then the lifeguard will definitely save you. He saved my friend. So yeah, so talking about river rafting. River rafting is different from whitewater river rafting. Whitewater river rafting is more fierce and of course gives you more adrenaline rush because of the huge waves. So the huge waves in the rivers, we call them as rapids. These rapids have various grades. Grades in the sense, they will determine how fierce the rapid is. So of course they won't allow everybody who goes whitewater river rafting to go into all the rapids. The rapids are graded based on the height of the waves, the fierceness of the waves, the drops as in, you have this sudden waterfall in the middle of the river, like that, those are the drops. So all that determine the grade of the rapid. Rapid is nothing but a portion of the river which is host to many little whirlpools or huge waves or fierce water gushing in and out and drops. So these rapids are pretty common through the rivers of Rishikesh, and they're graded, as I said. So they're graded from 1, 2, 3, 4, 5, 6. And Rishikesh is home to rapids which range from 1 to 4. Before we go into the discussion about the rapids and the grades and all about the cliff jumping and further rafting and tumulting into the waters, let's give a short break and we'll be back on Travel Bonanza with their host, Ashika. பசுமை பாசற எங்களின் கல்லூரிதான், கோட்டை நகரத்தையே தூக்கி நிற்கும் கல்லூரிதான். ஊரை கொஞ்சம் யோசி, வாழ்வில் வண்ணம் பூசி வந்தனோ சொல்லு எங்கள் எஃப்எம்முக்கு தான். பசுமை பாசற எங்களின் கல்லூரிதான், கோட்டை நகரத்தையே தூக்கி நிற்கும் கல்லூரிதான். Hello VIT, you're listening to VIT Community Radio 90.8. And this is your show Travel Bonanza with your host Ashika. So we are back after the break and we were talking about Rishikesh, the most exotic tourist destination in India. And before the break we were talking about various water sports. We started off with kayaking, paddling, flying fox, bungee jumping and of course rafting, which is the main segment of Rishikesh. So when we talk about rafting, we stopped with discussing about the rapids and the grades that they're divided into. So this is divided based on the international scale of river difficulty. And the grades, as I said before the break, range from 1, 2, 3, 4, 5, 6. But Rishikesh is home to 13 adventure-packed whitewater rapids. And these range from 1, 2, 3, 4. I'll first tell you about the grades of the rapids. The first grade is fairly simple. It's basically for the non-swimmers or the kids or the first timers. So there's small waves, barely any rocks, so you can just raft and paddle through that rapid. So that is fairly simple. That is the grade 1 rapid and anybody can go for it, even the faint-hearted people. Then the grade 2 rapid. It has some rough water, maybe some rocks, might require some basic maneuvering. The art of river rafting is that it's a team-based work. So it's a teamwork. So everybody has to paddle together, and the better your team is, the safer you'd cross through the rapid and probably have a better time. So grade 2 rapid has some rough water, maybe some rocks, and might require some skills, some basic paddling skills. The rapids that we went through most of the time were grade 3 rapids. These are actually called whitewater rapids. They are actually small waves, maybe like a small drop. Your raft will probably drop down into the water, so that is absolutely amazing. I loved the thrill of that. But then it has no considerable danger, so may require probably significant maneuvering or a little more than basic paddling skills. But since we were all youngsters, and this happened when I was in my school before I graduated, so this was in 12th grade.
since we were all excited and we were all young and we were, I think, maneuvering pretty well. So we had gone through most of the grade 3 rapids and it was an amazing experience. In a short while, I will tell you about the various rapids that are present in Rishikesh and which I have been to and which I would probably recommend you all to go to. So grade 3 rapids are pretty popular in Rishikesh and they give you the adrenaline rush that you've been looking for all your life. So that is there. Then you have the grade 4 rapid, which is again a whitewater rapid. And these are medium waves, maybe like rocks here and there, maybe like a considerable drop, not even a small drop, maybe a little more than that. And then you require probably sharp paddling skills that might be needed because this is recommended probably a starting step for all the professionals. So grade 4 rapid, you need a professional along with you and you need to make sure that you have proper paddling skills, not only as an individual, as a team. Then you have the grade 5 rapids. These are also whitewater rapids. They are large waves, large volumes. The rapids are huge. They would be almost as big as the room, which you're probably sitting in right now. So possibility of large rocks and hazards, and possibly of a large drop, which is like almost like a half of probably a big waterfall or something. And this definitely requires precise maneuvering and precise paddling skills. So this would not be recommended to non-professional people. Grade 5 rapids or probably grade 4 rapids and onwards are recommended only for professionals, and they are breathtakingly amazing. To come out of them alive itself feels like an achievement as you pass through the rapid. But trust me, it is worth it. And being in Rishikesh, there are only rapids till grade 4. So most of the other groups were allowed till grade 3, but since our group was maneuvering pretty well, I guess, and we were having a lot of fun, so the instructor took us to a grade 4 rapid. I will tell you about that in a short while. So I stopped with grade 5 rapid. Then there's of course the grade 6 rapid, which is the last one on the international scale of river difficulty. So the class 6 rapids are considered to be so dangerous that even professionals think twice before going upon it, and it could be fatal, God forbid. So grade 6 rapids are mostly forbidden in most of the places, but don't worry, Rishikesh has rapids only till grade 4. So let's talk about the rapids of Rishikesh. First of all, there are various rapids, like it's called, each rapid has a name by the way. Sweet 16, 1, Crossfire, the Wall, the Roller Coaster, the Golf Course. That's a few just to name. So about Sweet 16. This is a grade 1 rapid. It is small and very easy. So as I said, grade 1 rapids are for kids and non-swimmers and first timers of course. They can easily raft down the Ganges. Grade 1 rapids are easy because they offer clear passage to rafters. Apart from a clear rafting passage, these river rapids are also devoid of any serious obstacles. So you don't have basically any big boulders or any drops in the rivers or the rapids, so it is pretty safe. And Sweet 16, as the name says, if you want to combine a genuine taste of adventure and lots of family fun, Sweet 16 is the rapid that you have to cross. So that's Sweet 16 for you guys. Then there's Crossfire. Sounds pretty deadly, doesn't it? This is a grade 3 rapid, so which means this is almost like medium waves, or rather small waves, but a small drop and probably boulders here and there, but no significant danger. So do not worry about that. And most of Rishikesh's rapids, as I stated, are grade 3 rapids. So Crossfire, this is a grade 3 rapid. It comes along with serious obstacles including multiple high and irregular waves and rocks of course. Though passages are clear, they are narrow, creating difficulty for the rafter. But of course, expertise is needed to enjoy this whitewater rafting. But you would definitely have a good time going through this. And we went through Crossfire and it was a lot of fun because there's one wave coming from the right side and another wave coming from the other side. So to go past that and go past both the waves, it is an amazing obstacle, and I almost died before that, and I did not know that I would get past it alive. And when we passed through Crossfire, I fell, but luckily I did not fall into the rapid. I fell into the raft. But I'm not trying to scare you guys or anything. As I told you guys, the lifeguard is pretty awesome. So he would save you no matter what. All you need to do is not panic and hold the rope which is along the raft. So that is pretty easy to do. And I had mentioned about my friend also who fell into the rapid. He fell into a grade 4 rapid, which I will get into a little bit later. So Crossfire is probably
a rapid that you guys should try, and it would probably be the first rapid that you guys come across after the grade 1 and the grade 2 rapids. And it's absolutely amazing because you have two like medium-sized waves and boulders and drops here and there, and it is absolutely amazing. So Crossfire is something that you guys might have to witness. And then you have the Wall. This is another popular Ganga rapid, and it falls into grade 4. Actually, you know what? I'm going to save up the Wall for a little bit later. So I'm going to talk about roller coaster before that. This is another grade 3 rapid. They are longer with like probably high and irregular waves. So they're pretty huge waves. And it's a little more scarier than Crossfire, and which means it's a little more adrenaline rush, right? So that's going to be even more amazing if you're going with friends. And there are serious obstacles like dangerous rocks and boiling eddies. The passages are difficult to scout, but maneuvering along them requires a little bit of accuracy and power, but you will make it through. And the boatman must have expertise, while the raft and the rafting gear should be of superior quality, because you would be given helmets and you won't be given belts, but then you would be given paddles. But make sure your life jacket and your headgear is secured. And if you have an expert person right in the front of the raft and your team is maneuvering well, this is a rapid that you would definitely have so much fun. We went through the roller coaster and it was the best time of my life when I came out alive. So that was about roller coaster. Then you have the golf course. This is the grade 3 rapid, but it almost falls into grade 4 because that is how fierce it is. If you are an adrenaline junkie and well versed with the techniques of adrenaline pumping while river rafting, golf course is just waiting for you. It is definitely something that you should not miss. And even if your guide does not allow you, please just force him into it, because golf course is something that defines Rishikesh's whitewater rafting. So you have golf course, and before you start to run into the rapid, make sure you have adequate expertise and are equipped with all the rafting gear and of superior quality, of course. And trust me, you're going to have a very, very, very good time. Golf course defines Rishikesh's rafting. Now for the rapid that you guys have all been waiting for, and which I've probably given a small introduction before, the Wall. This is a grade 4 rapid, which means it is pretty fierce. And as the name says, it is a huge obstacle. So if you want to really feel that adrenaline rush and enjoy your expedition at the same time, this rapid is made just for you. And of course, not everybody will allow you. In our group, the group of people that we went, only our group was allowed to go to the Wall, which is the grade 4 rapid. And before you start to sail along this river rapid, do consult your instructor, because this requires proper maneuvering, as I said, and a little bit of experience is necessary. We were first timers, but I don't know how our instructor allowed, but it was an amazing experience. I first hesitated to go into the rapid, but then since everybody was hooting and everybody was excited, and in that moment we all just went through and we were just happy to be back alive. And in this rapid, I don't think anybody fell into the water. So it just might be your lucky day. But trust me, when you get out of it, the feeling that you have, it is like crossing out everything on your bucket list. So the Wall is a rapid that you guys should try going. It is amazing and is super incredible. And it is the ultimate level of adrenaline rush, which I've been going on and on and on. So that's about river rafting. So that's all about the rapids and the grades. We went river rafting. It was absolutely amazing because after all the rapids and after we were so glad to be alive, there were the calm waters after that. So in that, when we were rafting through it slowly, paddling, and we let the river take us along with it because it was slowly moving without any waves, then the instructor suddenly toppled our raft. That was an amazing experience because we did not expect that at all. So we were all under the raft and we were swimming along the slow, calm river. Of course, this is after the rapids. So yeah, they toppled the raft and we were swimming till an area where there was cliff jumping available. So the next thing I'm going to talk about is cliff jumping. That is also an amazing experience. So if you go to Rishikesh and you're rafting, of course, do not miss cliff jumping. So basically, this is like a hub where people, after rafting and after all that fierceness that they go through and all that life that they got back into them and all, so you have this destination where it's like a hub where they serve a lot of food, etc. And this is popular after you finish rafting. So there's food, and along beside that there is a huge cliff. So from that cliff, people are just running, and all they have is a life jacket and you have the same gear that you have for rafting,
So basically you're jumping, first you're running actually really fast, and then you jump off or you leap into the river from that huge tall cliff. So it is absolutely amazing. So bungee jumping is whole new level, river rafting is whole new level, and cliff jumping is absolutely amazing. So if you go river rafting and you're in Rishikesh, you have to, actually you would stop by the cliff jumping place. So it's your wish whether you want to go or not, but do not miss it. Personally, I really recommend that. So that is about what to do in Rishikesh. I know you guys must be wondering, it's Rishikesh is a pilgrimage center. I talked about 2 parts, but this time I'm not going to talk about the pilgrimage center. I decided to only go with the picture perfect, beautiful blue waters of Rishikesh, which is absolutely untouched. And all you can do is, or rather, it is home for all the water sports. So please try all of this. Again, as I said, kayaking, paddling, flying fox, bungee jumping, rafting, which you're definitely going, and then cliff jumping. So please try all these stuff, and trust me, you would not regret it. So that is about what to do in Rishikesh. Now about where to stay and what to eat. I clubbed these 2 sections because what to eat is seriously your second priority. I know, because when you're in this paradise, food is definitely not in your mind. You can trust me upon that. So basically, let me tell you about where to stay. The resorts are all along the river bank. So the bank is there, and there are beautiful white sands, and then you have the river gushing, and you have nice little camps. These camps belong to each of the resorts, and sometimes you get to make your own tents, and basically you're living very close to nature. So when we went there, we were just lying down in the middle of the night. There was bonfires, starry skies, shooting stars here and there, sound of the river gushing, and of course the food also was really amazing. So all of this made this a perfect, so depending on your resort, and most of the resorts are really amazing to be in because all they require are small little tents, a bonfire, and a place to eat, and along the river banks. So you would have a good time no matter which resort you're staying in. They all have instructors and guides which will also arrange the packages for the whitewater sports or whichever events that you guys want to go through. So you don't have to worry about how to join the whitewater rafting or the flying fox or bungee jumping. The resort will tie you up with whatever you guys need. So do not forget to go to a resort which allows you to pitch your own tent, because that is really a lot more fun. So if you're pitching your own tent, it is a lot more fun, and you're probably living very close to nature. And as I said, there are no bathrooms or no let-ins. So basically you have pits and you have the necessary water which would be given to you from the river. So you use that, and that is how you address to nature's calls. So all that is an experience in itself. And as I said, there are 2 areas to the Rishikesh. So as I said, we won't delve that much into the food segment. But of course, there are 2 areas of Rishikesh. One, the pilgrimage, and the other one, the pure adventure sports and the ideal destination for tourists. When you go to the pilgrimage area, of course, you're restricted to only vegetarian food. So that is there. But once you guys are staying in the resort offers all types of food. So it depends on the resort that you're actually staying in. And if you're lucky, they might even cook river fish. So that is an amazing experience, like bonfire, late in the night, eating good food. It's all a perfect trip. So Rishikesh is not home to a particular cuisine, but depending on your resort, you do get great food. I personally got amazing food. But as I said before, when you're in this paradise, food is definitely not in your mind. So that was it for this episode. I hope you guys enjoyed listening to this. And not only this, I hope this encouraged you guys to visit Rishikesh. And believe me, it is definitely the best destination. And of Travel Bonanza and all the places that I have visited in India, I would undoubtedly rank Rishikesh as the #1 destination, especially for you youngsters. Once you go, I'm sure the choice would be unanimous too. You would have the time of your life, and trust me, you'd have something to cross off your bucket list. So please do not miss out on Rishikesh, one of the top places to visit before you die. So guys, that was it for today's Travel Bonanza episode. This is Ashika signing off. This is your show Travel Bonanza, only on VIT Community Radio 90.8. This was Travel Bonanza with your host Ashika. So stay tuned to VIT Community Radio 90.8.
பாய் குட்டீஸ். இது விஐடி பண்பலை 90.8. விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் கதை கேளு. சின்ன கதை சொல்லி பெரிய கருத்தை சொல்ல வந்திருக்கோம். நான் உங்கள் லீஷு. ஒரு ரயில் ரொம்ப வேகமா போயிட்டு இருந்தது. அப்போ ரயில் ஜன்னல் வழியா காத்து குபு குபுன்னு வீசிட்டு இருந்தது. அந்த ரயில் பெட்டிக்குள்ள இருந்த எல்லாரும் ஜில்லுன்னு வர காத்த நல்லா அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல அந்த பெட்டில ஜன்னல் ஓரமா உட்கார்ந்துட்டு இருந்த ஒருத்தர் சந்தோஷத்துல தன்னோட கைய ஜன்னலுக்கு வெளியே நீட்டி அசைச்சு விளையாடிட்டு இருந்தாரு. அப்போ அவர் கையில இருந்த விலை அதிகம் உள்ள கை கடிகாரம் சட்டுன்னு கீழே விழுந்துடுச்சு. உடனே பதறி போய் அந்த ஆளு என்னோட கை கடிகாரம் கீழே விழுந்துடுச்சேன்னு சத்தமா கத்தினாரு. அவர் கத்தினதை கேட்டு எல்லாரும் பதற்றத்தோட என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்தாங்க. சிலர் ஜன்னல் வழியா கை கடிகாரம் தெரியுதான்னு பார்த்தாங்க. சிலர் எமர்ஜென்சி செயினை பிடிச்சு இழுத்து ரயில நிறுத்த சொன்னாங்க. இதே மாதிரி அந்த பெட்டியில இருந்த எல்லாரும் டென்ஷனா இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் எதை பத்தியும் கவலைப்படாம கூலா ஜன்னல் வழியா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு. இத பார்த்த மத்தவங்க, நம்ம எல்லாரும் இவ்ளோ பதற்றத்தோட இருக்கோம், ஆனா இவர் மட்டும் கொஞ்சம் கூட கவலை இல்லாம இப்படி இருக்காரேன்னு அவரை பார்த்து கடுப்பா இருந்தாங்க. இதுக்குள்ள அடுத்த ரயில் நிலையம் வந்தது. எல்லாரும் இறங்கி போய் அதிகாரி கிட்ட டென்ஷனா நடந்தத சொன்னாங்க. ஏதாவது உதவி செய்யுங்கன்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க. அந்த நேரத்துல கூலா இருந்தவரு அந்த அதிகாரி கிட்ட போய், இங்க இருந்து 20 கம்பங்கள் பின்னாடிதான் இவரோட கை கடிகாரம் விழுந்தது, அதை கண்டுபிடிச்சு இவர்கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அந்த கூலா இருந்தவரு தான் ராஜாஜி. இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? ஏதாவது பிரச்சனைனா டென்ஷன்ல யோசிக்காம பொறுமையா யோசிச்சு செயல்படணும். இதே மாதிரி இன்னொரு கதையோடையும் கருத்தோடையும் அடுத்த கதை கேளு நிகழ்ச்சியில சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் லீஷு. பாய் குட்டீஸ். Exchange of ideas. If I were to locate a certain person on the earth, I would need his address. Is there something similar which we can scale to the cosmos? Do we have something like a cosmic address? In order to understand the celestial object, in order to understand the mysteries of the cosmos, we need a variety of subjects. Research says that there might have been life on Mars. Hello, Vellore. Welcome to today's episode of Exchange of Ideas. Today we have students from VIT student chapter called SEDS VIT. SEDS VIT stands for Students for the Exploration and Development of Space VIT, and it is the headquarters of SEDS India. The chapter mainly deals with promoting astronomy and space studies to student bodies. At the same time, they do various projects like satellite launches, and they teach school kids about space and general awareness about science. Today's panel, we have with us today Karthik, Sai Akshya, Madhu, Shreyas and Dheeraj, and I will be a moderator for today. My name is Aditya. Our show today is called Star Stuff, and it is a tribute to the anniversary of two historic events which happened in the past. The show is a tribute to Yuri Gagarin, who was the first person to go to space, and he was a Russian cosmonaut who was on board the Vostok 1, and he was launched into space on 12th April 1961, and this marks his 54th anniversary from him going to space. He was not only the first person to go to space, but he was also the first person to complete one revolution around the Earth, that is one orbit around the Earth. The second historic event which we would like to talk about is the Apollo 13 mishap, which NASA calls its most successful failure. They say that because the Apollo 13 was actually a mission to send astronauts to the moon, and midway what happened was the oxygen cylinders blew up, and that jeopardized the lives of all these astronauts on board. Yet the astronauts managed to maneuver the spacecraft back to the Earth, and they managed to come back into the Earth alive. So this happened on 11th April 1970, and this is the 45th anniversary of that mishap. The show today is called Star Stuff. So how many of you know what stars are?
Have you ever been curious about what a star is? How many of you have looked up at the night sky, towards evening or maybe even right now? Do you see one star, two star, or do you see thousands of stars? Well, there are millions and millions of stars in the universe, and our Earth is just one tiny planet amongst the whole system in the universe. Man has always been interested by the night sky and the origin of the universe. So there have been many unanswered questions like how is the universe made, what is our fate, and is there life elsewhere on the universe? All these type of questions, sparked the curiosity in the man to learn more, and he wanted to know more. So astronomy has been in, the human system and curiosity for thousands of years, and there are still several questions yet to be unanswered which we're looking for the answers. Today's show, we will mainly focus on whether there is life elsewhere in the universe, the possibilities of life, and in this technological era, is space studies important or even relevant as of today? So yeah, over to Madhu. Madhu, what is our position in the universe? What else is with us in space? We've always wondered how the universe works. Let's get into some basic details. What is astronomy? Astronomy is a branch of science which deals with celestial objects in space and the physical universe as a whole. Earth is a part of our solar system. Now, how would you define a solar system? A solar system is a collection of planets that moves in orbits around a star like our sun, together with asteroids, meteoroids, and comets. So what are these other space rocks that I just described? An asteroid is a small rock that orbits the sun, and they range in size from as small as an orange to as big as a football field. That is up to 600 kilometers in diameter. They are found after Mars and before Jupiter in something called an asteroid belt. A meteorite becomes a meteor as it falls into Earth's atmosphere, and a comet, it consists of a nucleus of ice and dust. When it nears the sun, a tail of gas and dust particles point away from the sun. I got most of what you said, but if I were to locate a certain person on the Earth, I would need his address. Is there something similar which we can scale to the cosmos? Do we have something like a cosmic address to find us? Okay, let's start from right here in Vellore. Now let's get a little bigger. Tamil Nadu, and a little bigger, India. So, India is our position in the world. Now let's get a little bigger. The Earth itself in our solar system. The solar system is a part of our Milky Way. The Milky Way can be found in the local group, which is a collection of galaxies. The local group can be found in the Virgo supercluster, and this Virgo supercluster itself is a part of our observable universe. Thank you so much for that, Madhu. The Earth is the only planet in our solar system that we know of that supports life. We are always curious to know whether there's life elsewhere. So, are we alone in this universe? Shreyas, what is your take on this? Aditya, I want to tell you one thing. We are extremely unique. We are very unique in this universe, one might say. But actually, the number of unanswered questions are almost mocking us. You see, 4.6 billion years ago, the Earth was formed. And almost a billion years later, we had the first signs of life. And we are supposed to be intelligent. But how do we know that we are intelligent in the cosmic scale? We also very well assume that what makes life is organics, oxygen. But do we have another life to compare with? Okay, let me give you an example. If everything that ever existed in the universe was red in color, would there be a concept called color at all? Would there be any other color apart red to even talk about? Similarly, we need some form of life other than ours to compare with, to find out what we actually are. And this is why we have this dire need, this unquenchable thirst of wanting to find life elsewhere. Not someone to set up a trade system with, but any life, microbes, unicellular organisms. This is not for anything but to understand us. But what is the probability of life elsewhere? We've seen NASA and ESA send many probes to space to detect for other forms of life. Is it worth investigating and investing on? What is your take on this? Absolutely. We have spent so much to find life on other planets, to understand a lot about the origin of our life itself. It will help us in so many ways. And the probability is, in our solar system, we have a planet like Earth, and a planet like this with such conditions. Finding a planet just like this in other systems is
very much possible with the right temperature, with the right qualities that are needed to get life. In our solar system itself, research says that there might have been life on Mars millions of years ago. And several moons such as Titan, Europa, all have the ability to harbor life. It is definitely something we should research on more. Thank you so much for that, Shreyas. Galileo Galilei was one of the first few people to use a telescope and discover objects in the night sky. So he discovered 4 Galilean moons of Jupiter, namely Ganymede, Europa, Callisto, and Io. And since then, we have seen a dramatic improvement in technology and in terms of equipment which we have today. So with this gradual improvement in technology, we have got a better understanding of space. So how has this technology impacted our daily understanding of space, and what is the future of space with the technology which we have? Over to Dheeraj. Aditya, yeah, it's a very, very interesting topic to say something upon. Like you said, Galileo saw his 4 moons of Jupiter almost 400 years ago. But right now, we live in a day where we have the Hubble Space Telescope, which keeps on orbiting the Earth. Now, in times of Galileo, he could not see beyond the 4 moons of Jupiter. But today, the Hubble Space Telescope can photograph deep space galaxies, and our knowledge base about what space is and what universe is composed of has increased manyfold. Well, people say that necessity is the mother of invention. I personally differ from this opinion. I believe that we humans thrive on new experiences, and what we have always done since the beginning of human civilization is tried to create newer and newer things. Engineering and technology is a field which always keeps on progressing. If we track down the progress of engineering and technology in the past decade or past 100 years or past 200 years, we will notice that we are progressing at a rate we cannot even fathom. Now, let me give you a simple example. India played its semi-final match with Australia in the Cricket World Cup a few days ago. Almost everybody watched it, thanks to the communication satellites we have. Can we imagine a world without communication satellites? Can you even begin to imagine that a cricket match is going on and you can't view it live? Advancements in space technology have changed our lives tremendously. The disaster management satellites we have saved thousands of lives. The agricultural satellites help farmers. We know where minerals are. We know the movements of clouds. We know what's going around Earth because of satellites. Such is the kind of advancement we have made. And now, as we advance further, newer and newer prospects about space technology are coming to forth. Let's take space tourism for example. As if all the hotshot destinations around the world were not enough, humans now want to go to space for tourism, and it's an amazing field. We are now talking about privatization of space, giving out the domains of space research and space flights to private individuals. It's like the domain of space is being personalized, it's being modular, according to the needs of an average man. I would like to discuss a very new concept called space burial. Now the time comes when we have so much population, we are almost 7 billion people, and most of us after we pass away usually end up in cemeteries or in incineration centers. Now what happens is the disposal of human beings after their death becomes a space consuming phenomenon. So what we do is, after a person has passed away, his remains, the ashes, are put in a small capsule. Thousands of capsules are put in a rocket and it's shot into space. Now since it has the velocity, it keeps on going and going and going into the endless universe. So this is one of the most efficient methods of disposing of something. So when we are talking about technological advancements, we are looking at newer and newer prospects like this. Thanks for your inputs, Dheeraj. We will be taking a short break now. Please stay tuned for more. Exchange of ideas. Chintu, did you close all the windows and door properly before coming out? Yeah, I did. And did you switch off all the lights and all the electricals? Oh god, I totally forgot. Chintu, how can you be so irresponsible, huh? Using energy wisely in the home saves money and the environment. So let's start doing our own share. Sorry, I'll go and switch off all the lights and come back. Go green!
exchange of ideas. Welcome back to today's episode of Exchange of Ideas. Now back to our topic. Our societies have been molded by space, and our mythologies and a lot of religions have revolved around space and sciences and various other things. Even in our Hindu mythology, there have been references made to various stars and celestial phenomena happening and stuff like that. So how have our societies been molded by space? Karthik, what are your views on this? Thousands of years ago, when man was still a hunter, a forager, in jungles across the world, there were frontiers everywhere. We were bound only by the earth, the sea, and the sky. We looked up at the night sky, at those stars, at those galaxies that were up there for us. Our mythologies, our society has been molded by these planets, these stars that humanity has viewed over the ages. To start with, almost every civilization that we know wanted to connect itself with the stars, the night sky. There has been a constant longing, a constant curiosity to find our own existence, fill in a space within the universe. Mythologies are born out of this. Let's say for a start, the Greek mythology, which gave us many of our constellations, especially the zodiac signs, ranging from Aries to Sagittarius and Taurus and all those. These are basically constellations, that's a collection of stars which signify some kind of story behind it. There have been, then astrology was born out of these kinds of stories. We all believe that we are born in a zodiac sign which affects our character, the way we talk, the way we behave to other people. So society as we know has been molded by astronomy by a large extent. Even for every civilization now, so let's come to India. Almost every event has occurred at some specific positions of stars in the night sky, some specific point in ancient history. Various astronomical phenomena have been connected to various events. To start with, Halley's Comet appearance in the 9th century has been documented in a painting, old British painting called the Bayeux Tapestry, in which it has been shown that what the people then believed. Appearance of a comet in the night sky was thought to be a bad omen, and something that will brought death, destruction, plague, and coincidentally its appearance was followed by the Battle of Hastings, where William the Conqueror lost the battle. So yeah, pretty much astronomy, even over the ages, the astrology gave way to astronomy as people started to differentiate between myths and actual science. The geocentric theory that the Earth is the center of the universe and every star, every planet rotates around us was falsified by Nicholas Copernicus, who said that sun is in the center of our universe. Various observations led to the conclusion that Earth is round, not flat as many believe. There is no edge to Earth. Earth is limitless. And over time, space technology as we know has come into existence. It has revolutionized our daily lives. Basic amenities, as Dheeraj said, satellites work around their positioning around the orbit of Earth using positions of stars. So astronomy has invariably, even if indirectly, touched our daily life and molded the way the society we know it. I can't agree more with you, Karthik. Now, we've seen astronomy as a very useful tool which unifies many walks of life, religion, sciences, technology, culture, and various other things. What are your takes on this, Aksha? Thank you, Aditya. Astronomy is a really old science. So now, like Karthik said, all ancient cultures have looked up at the sky and wondered about what they were seeing there. In fact, throughout history, astronomy has been the cornerstone of the technological progress made by humans. In fact, if you ask me, progress in astronomy is synonymous to progress of the whole human species as a whole. The reason I am saying that is because it unifies all the knowledge that humans have. It unifies all the sciences that exist. I know that astronomy is basically the study of celestial objects. In order to understand these celestial objects, in order to understand the mysteries of the cosmos, we need a variety of subjects. We need mathematics, we need physics, we need chemistry, we need geology, we need to know navigational sciences, we need engineering, we need computer science. I think we need all, kind of sciences that we can probably think of. For example, say we're trying to understand a neutron star. So we need chemistry first of all to understand what it is made of. We need physics to understand how it rotates and how it emanates radio waves. We need radiography to analyze the radio waves that come from it and understand what it means. So not only all this, astronomy gives us a sense of our past.
It gives us a sense of our present and of our future. Not only that, it offers us a chance to understand our place in this whole universe. So I guess that's why astronomy is very important. So would you agree astronomy is for everyone? Astronomy doesn't discriminate and it loves everyone equally? No, not at all. It does not discriminate. It's for everyone. In fact, astronomy is like understanding yourself. It's the path to understanding yourself. It's a path to know yourself. Thank you for sharing your views. We will take a short break yet again. Please stay tuned for more. Exchange of ideas. Hey Mintu. Hi Chintu. I'm going to get a new phone, macha. But you got a new one last month, right? Yeah man, but my girlfriend is kind of bored with it. So she asked me to change it. Else, she will change me. Oh, poor guy. Then what are you going to do with your old one? It will be somewhere in the corner. Macha, you know what? You're piling up electronic waste. If you don't want to resell, then here is a solution. Go to your nearby mobile store and ask them to recycle. This way, you can reduce e-waste and save our environment. Go green! Exchange of ideas. Welcome back to today's episode of Exchange of Ideas. Just before the break, we stated that astronomy is for everyone and most of us agreed upon this fact. Yet, astronomy is neglected in most schools and curriculums across India. So, what do you guys think? Should astronomy be introduced into our daily school curriculum? Will it be beneficial? Yes or no? Or what do you guys think? In my opinion, astronomy is a humbling and character-building experience. Perhaps no better demonstration of the fact that we all are equally curious irrespective of who we are. School kids are basically tomorrow's citizens. They make tomorrow's generation. So it underscores our responsibility to deal more with these kinds of subjects and to preserve and cherish the wonders of the night sky. Our planet is one of its kind, and if we intend to settle later on other planets, are we capable of visiting other planets? Yes. But are we capable of settling in other planets? Not yet. So this underscores the fact that we need to know more about the skies. We need to know more that goes into astronomy or into space sciences. So this kind of temperament, this kind of curiosity should be inculcated in the school kids, even among us or even within families, which will later on lead them to develop the curiosity, the urge to know more, the urge to find stuff, the urge to explore the depths of science, depths of the imaginations, to come up with new technologies. Various space technologies as we know it have resulted out of wild imaginations. A simple science fiction movie like Star Trek, which was about space exploration, about various civilizations coming together, working in a humble, a peaceful universe, had many technologies that we today take for granted. For a start, the touchscreen phones or satellite technologies were put in those TV series even before a simple thing like telephone or even colored TV were common in our country. Yeah, that was very well put, Karthik. Well, I got to say something about this. I think astronomy is something common that connects every single person on this earth. Whether I'm in India or I'm in the USA or I'm in any other country in the world, I look up and I see the sky. I see the same stars, I see the same moon, and I see the same sun. So whether or not I belong to a country, a particular country, or my race, or anything else that defines me as a person, sky, space, and astronomy is the only common thing that connects the entire mankind. That's why I believe astronomy should be learned by everyone since the beginning itself. One more thing, almost every single one of us has been curious about space or about sky at some point in our life. I remember as a child, I used to go up to my terrace, look up and keep looking at the stars. And I used to wonder what those stars are, what does sky consist of. And that's why I started learning more and more about astronomy. And now we have come to a point of time where we have started talking about sustainable development. We have started talking about renewable and new or alternative sources of energy. We also fear that minerals on Earth and the energy resources on Earth might soon start exhausting. We have an emerging technology called the asteroid mining, wherein we plan to go land on an asteroid and dig out its minerals and extract them back to Earth
so that we can use them on Earth. So when we are talking about such a new and fascinating field of technology like asteroid mining, why not prepare our students, why not prepare the younger generation for something like this starting now? And that's why I very firmly believe that astronomy should be taught to young students from school level itself. Even I believe that the space in general should be included in the curriculum of students from as early as, say, 5th standard. Imagine if the concepts of astronomy had not reached a small young boy in Rameshwaram, who today is one of India's most famous space enthusiasts, none other than Dr. Abdul Kalam, because it is very important that the students get this kind of exposure, because you have no idea what these young minds can come up with, and it's very essential to ignite them with the possibilities of what can be found out there, or space exploration in general. I agree too. We're calling this age as the space age, and if this is really the space age, then space studies have become more relevant than ever. So we should be really introducing them at a very young age to all the students. Not only does it, encourage a multidisciplinary approach to understanding the universe, but it also helps to build a scientific temper. It helps in removing all these myths and wrong notions that people have about natural phenomenon, like, the solar eclipse. It's really very funny how almost all cultures have very wrong, misconceptions about what actually causes the eclipse. So studying astronomy from a very small age will help them to understand the universe in the correct way. They'll have a more scientific approach to understanding the universe. That is why I think it is very important to have it in school. So all of us can conclude that we want astronomy in daily curriculum. Yeah, astronomy is definitely required in a daily curriculum, but other than the fact that it boosts the scientific temperament, creates a curiosity in young minds. But other than that, as I stated before, it also brings about a specific kind of connection, as many of us have stated before. It's something, astronomy is something that transcends boundaries of race, religion, caste, or whatever that might be. It has a very good example of that is International Space Station, which the consortium of various organizations coming together to explore space, to know more about science, to know how various life forms grow in space, how something as simple as sponge or as something as simple as a fire burning will change in conditions of zero gravity. The space, as we know, is something which is not the final frontier, as many call it. It's the next frontier. There might be many frontiers after that. The fact that it has transcended very great boundaries is given the fact that two Cold War enemies came together and built the International Space Station, that is US and Russia. And so it underscores the fact that we humans have to take astronomy into our daily life, accept its humbleness, take it forward. Thank you for the discussion. Now, quick recap of everything which we did. We started off with what objects are there in space, along with our position in the solar system and the universe as a whole. Then we spoke about the possibilities of life in outer space, followed by technology in space and various practices which might be coming forward in the near future, like asteroid mining and stuff like that. And then we also spoke about astronomy and how it molded our society, and how our society formed, as with astronomy as a reagent. And we also spoke about astronomy unifying all areas of study and many walks of life. Apart from all of this, our position in the universe, our size in the universe is almost negligible. Carl Sagan said we are a speck of dust in a speck of dust. So hence we are really, really small, and no matter how big your problems may seem to be, on the cosmic scale, they aren't really that big. And this astronomy gives us the notion for us to think. And the beauty of the human mind is everyone has their own universe of thoughts. So there are multiple universes in our universe, and our mind is a universe of its own. And astronomy gives us the time to think about our role in the universe, our significance, and various other things. We are very, 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 very lucky to be where we are today. And we are all made of star stuff. Hence our show is called Star Stuff. Science provides us the opportunity to reintrospect into ourselves and our problems, which may be temporary and insignificant, but we should be glad for where we are, because the possibility of life and us getting formed as an individual is very, very low. A famous interstellar quote is, man was born on the earth, but was never meant to die on the earth. We have various other options ahead in the future, and astronomy and space sciences is the way forward. We had with us today on the panel Madhu, Sayaksha, Karthik, Dheeraj and Shreyas, and me, Aditya, the moderator. Signing off,
Nandri, Dhanyawad, and thank you. Thanks for tuning into VIT Community Radio 90.8 FM. Exchange of ideas. This is VIT Community Radio 90.8. வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன்னா உங்க தோழி அட்டானா. நம்ம நிகழ்ச்சியில இதுவரைக்கும் நான் பல பெண்களை பத்தி சொல்லியிருக்கேங்க. பல பெண்கள் நாட்டுக்காகவும் சமுதாயத்துக்காகவும் செயல்பட்டு வந்தாலும் அவங்க பல பேரோட முயற்சி ஒவ்வொரு வட்டத்துக்குள்ள இருக்கிற மக்களை சார்ந்ததாவே இருக்கு. சரி, அடுத்த யாரையாவது புதுசா அடித்தர மக்களை போய் சேர்ற அளவுல தான் வேலைகளை செஞ்சுட்டு வர ஒரு பெண்ணை பத்தி சொல்லணும்னு தீவிரமா தேடிக்கிட்டு வந்தாங்க. அப்போதான் இந்த பெண்ணை பத்தி தெரிய வந்தது. இன்னைக்கு உலக அளவுல பாத்தீங்கன்னா 101 ஆண்கள் இருந்தா 100 பெண்கள் தாங்க இருக்கும். பொதுவா பாத்தீங்கன்னா பல வளர்ந்த நாடுகள்லயும் சரி, வளர்ந்து வர நாடுகள்லயும் சரி, பெண்களோட எண்ணிக்கை கம்மியா தாங்க இருக்கு. இதுக்கு பல காரணங்களை சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா ரொம்ப முக்கியமான கவனிக்கப்பட வேண்டிய காரணம் பிரசவத்து போது பல பெண்கள் இருக்கிறது. இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா சுகாதாரம் இல்லாததாங்க. இந்த ஒரு நிலைய எப்படியாவது அழிக்கணும்னு யோசிச்சவங்க தான் நம்ம சுபைதா பாய். பெண்களின் ஆரோக்கியமும் ஆயுளும் விலை மதிக்க முடியாதவன்னு ஆணித்தனமா நம்புறாங்க. வீட்டை விட்டு தாண்ட அனுமதிக்கப்படாத பழமை வாய்ந்த இஸ்லாமிய குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவங்க தான் சுபைதா பாய். அமெரிக்காலையும் இந்தியாலையும் இன்னைக்கு இவங்க பயங்கர பாப்புலர். அப்படி என்னதான் இவங்க செஞ்சிருக்காங்கன்னு நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன். ஜன்மனா ஹிந்தில பிறப்புன்னு அர்த்தம். பிரசவம் போது அம்மா குழந்தையோட உயிர்களை காப்பாத்துறதோட இல்லாம இன்ஃபெக்ஷன் இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கைய எல்லா பெண்களும் வாழணும்னு ஆசைப்பட்டவங்க சுபைதா பாய். உலக அளவுல வருஷத்துக்கு 10 லட்சம் அம்மாக்களும் பிறந்த குழந்தைகளும் இறந்து போறாங்கன்னு ஒரு கணக்கெடுப்புல தெரிய வந்திருக்கு. இதுக்கு காரணம் பிரசவத்து போது சுகாதாரம் இல்லாததுன்னு அதிர்ச்சி தகவலும் தெரிய வந்திருக்கு. இந்த கணக்கெடுப்புல இந்தியா பல வகையில முன்னேறி இருக்கு. 2020ல வளர்ந்த நாடா ஆயிடும்னு கனவுல இருக்கும். ஆனா விஞ்ஞானத்திலேயோ இல்ல பணத்திலேயோ முன்னேறணும்ங்கிறத விட முக்கியமானது நம்ம நாட்டு மக்கள் தாங்க. என்னதான் இப்போதைய நிலவரம் படி இந்தியாவுல இளைஞர்கள் எண்ணிக்கை அதிகமா இருந்தாலும் எப்பவுமே அப்படியே இருக்கும்னு சொல்லிட முடியாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எடுத்த கணக்கெடுப்புல உலகத்திலேயே இந்தியாவிலதான் பிரசவத்து போது தாய் சேய் இறப்பு விகிதம் ரொம்ப அதிகமா இருக்குன்னு தெரிய வந்திருக்கு. இது தெரிஞ்ச உடனே நம்ம நாட்டுல சுபைதா பாய் போன்ற பல பேர் முயற்சியால இப்போது ஒவ்வொரு லட்சம் பிரசவங்களையும் ஏற்படுற இறப்பு விகிதம் 65% குறைஞ்சிருக்கு. 1990ல பாத்தீங்கன்னா 560 இருந்திருக்கு இந்த இறப்பு விகிதம். ஆனா அதுவே 2013ல 190 குறைஞ்சிருக்கு. என்னதான் பயங்கரமா இறப்பு விகிதம் குறைஞ்சிருந்தாலும் 50,000 பெண்கள் இன்னமும் பிரசவத்து போது இறந்து போறாங்க. இதுல முக்கியமா 17% பெண்கள் பிரசவத்து போது ஏற்படுற தொற்று நோய்களால தான் இறந்து போறாங்களாம். இந்த தொற்று நோய்களை தடுக்க முடியுங்க. அதுக்கு ரொம்ப பெரிய வகையில எந்த தேவையும் இல்ல. பேசிக்கா அடிப்படையான சுகாதாரம் இருந்தாலே போதுங்க. சேவ் தி சில்ட்ரன்ங்கிற ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் வெளியிட்டு இருக்க ஆய்வறிக்கையில பாத்தீங்கன்னா 3 லட்சத்துக்கும் மேலான குழந்தைங்க இறந்து போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிரசவத்து போது நடக்கிற தாய் சேய் இறப்பு நம்ம இந்தியாவோட மக்கள் தொகைய ரொம்பவே பாதிக்குங்க. இப்ப இருக்கிற மக்கள் தொகையையும் குறிப்பா பெண்களோட எண்ணிக்கை மட்டும் இல்லைங்க, அடுத்த தலைமுறையையும் இது ரொம்ப பெருசா பாதிக்குது. இத பத்தி சுபைதா பாய் யோசிக்க காரணத்தை பாத்தீங்கன்னா அது சுபைதா பாயோட சொந்த அனுபவங்கள் தாங்க. சுபைதா பாய் சின்ன வயசுலயே அவங்க அம்மா, அவங்க உறவுக்கார பெண்கள் பலரும் பிரசவ காலங்கள்ல சரியான ஹெல்த் கேர் கிடைக்காம கஷ்டப்பட்டதை பார்த்திருக்காங்க. 2006ஆம் ஆண்டு சுபைதா பாயோட முதல் பையன் யாசின் பிறந்தப்ப அவங்களோட பிரசவ அனுபவம் ரொம்பவே வலி நிறைஞ்சதா இருந்துதான். ஆபரேஷன் ஆகியிருந்தது. பயங்கரமான இன்ஃபெக்ஷன். அதை மட்டும் அலட்சியப்படுத்தியிருந்தா அடுத்த குழந்தையே பிறக்க வாய்ப்பில்லைங்கிற நிலைமையில 2 மாசம் முழுமையா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்களாம் டாக்டர்ஸ்.
அதுல இருந்த எல்லாம் மீண்டு சுபைதாபாய் பழைய நிலைமைக்கு திரும்பவே கிட்டத்தட்ட 1 வருட காலம் ஆச்சு. இவங்களுடைய இந்த சொந்த அனுபவங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம். தடுக்கக்கூடிய நோய்களால எந்த பெண்ணும் பாதிக்கப்படக்கூடாது, இறக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்க சுபைதாபாய். எல்லா பெண்களும் அவங்களுக்கான முழு வாழ்க்கைய வாழணும்னு ஆசைப்பட்டாங்க. அதான் ஐஸ் ஆரம்பிக்கிறதுக்கான முதல் விதை. ஐஸ் என்னன்னு நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். அதுக்கு முன்னாடி சுபைதாபாயோட வாழ்க்கை பயணத்தை இப்ப உங்களுக்காக சொல்றேன். பொதுவா அந்த காலத்துல பெண் கல்விக்கு அவ்வளவு முக்கியத்துவம் நம்ம நாட்டுல இல்ல. திருமணமும் குடும்பத்துக்கு சேவை செய்யறதும் தான் பெண்களோட முக்கியமான வேலையா இருந்தது. டீனேஜ்லயே பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுவாங்க. ஆனா நம்ம சுபைதாபாய்க்கு +2 முடிச்சதும் மேல படிக்கணும்னு ஆசை. அவங்க குடும்பத்துல அதுக்கு முன்னாடி ஆணோ இல்ல பெண்ணோ யாருமே காலேஜ் பக்கமே போனது இல்லையா. இன்ஜினியர் ஆக போறேன்னு சுபைதாபாய் சொன்னதும் இவங்க ஏதோ ஜோக் அடிக்கிறாங்கன்னு நினைச்சு அவங்க அப்பா பயங்கரமா சிரிச்சாராம். படிக்க வைக்கிற அளவுக்கு அவருக்கு வசதியும் இல்ல. அப்புறம் எப்படியோ ஒரு வழியா அப்பாவை சம்மதிக்க வச்சு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல சேர்ந்தாங்க சுபைதா. இவ்வளவு இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்தோம் பெண் கல்வி பத்தின புரிதலும் அவசியமும் தெரிஞ்சும் கூட எந்த ஒரு பெண் குழந்தையும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோ இல்ல ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கோ படிக்கணும்னு நினைச்சா வித்தியாசமா தான் பாக்குறாங்க. இந்த மாதிரி பெண் கல்வி முக்கியம்னு தெரிஞ்ச இந்த காலத்திலேயே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்க கொஞ்சம் அடம் பிடிச்சாதான் சேர்த்து விடுறாங்க. அந்த காலத்துல யோசிச்சு பாருங்க, ரொம்ப பெரிய போராட்டத்துக்கும் இடைஞ்சலுக்கும் நடுவுல தான் சுபைதாபாய் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சாங்க. அவங்களுக்கு விருப்பமான படிப்பை தேர்ந்தெடுத்ததால அவங்க ரொம்ப நல்லா படிச்சு அவங்க குடும்பத்தோட முதல் பட்டதாரியா ஆனாங்க சுபைதாபாய். ஆனா அதோட அவங்க கனவுகள் முடியல. அதுக்கு மேல படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா பட்டதாரியா ஆனதே அவங்க குடும்பத்துல ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. உடனே தான் ஆசைய சொன்னா அதுக்கு தடை வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல இன்டர்நெட் மூலமா மேல படிக்கிறது தொடர்பா தேடி நிறைய யூனிவர்சிட்டிஸ்க்கு ரகசியமா அப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியா ஸ்வீடன் தலர்னா யூனிவர்சிட்டில முழு ஸ்காலர்ஷிப்ல எம்டெக் படிக்கிறதுக்கான அட்மிஷன் லெட்டர் வந்தது. ஒப்புதல் லெட்டர் வந்ததும் தான் அம்மா அப்பா கிட்டயே சொன்னாங்களாம், இதெல்லாம் ஏமாத்து வேலை, நம்பாதன்னு மறுபடியும் அவங்க அப்பா மறுத்தாரு. ஆனா அதுக்கும் கஷ்டப்பட்டு சம்மதம் வாங்கி ஸ்வீடனுக்கு போய் வெற்றிகரமா படிச்சுட்டு வந்தாங்க சுபைதாபாய். அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல கல்யாண பேச்சு வந்தது. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வாழ்க்கை என்னாகுமோன்னு ஒரே பயம் சுபைதாபாய்க்கு. பல குழப்பங்களும் கேள்விகளும் சுபைதாபாய் மனசுல. ஆனா அந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் விடையாவே வந்தாரு ஹபீப் அன்வர். இவர் தான் நம்ம சுபைதாபாய்க்கு கிடைச்ச பொக்கிஷம்ங்க. ஹபீப், நானும் படிச்ச பொண்ணதான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன். கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டுக்குள்ளேயே முடங்கி உன் வாழ்க்கை வீணாக்க வேண்டாம், உன் விருப்பப்படி படிக்கலாம், பிசினஸ் பண்ணலாம்னு முதலையே நம்பிக்கையா பேசியிருக்காரு. இன்னைக்கு ஐஸ் நிறுவனத்தோட இணை நிறுவனராகவும் ஆபரேஷன்ஸ் மற்றும் பினான்ஸ் துறையோட துணைத் தலைவராகவும் இருக்காரு. இவங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் MBA படிச்சு முடிச்சாங்க. வெளிநாட்டுல MBA படிச்சுட்டு இருந்தப்ப ஒரு ரிசர்ச்காக இந்தியா வந்திருந்தாங்க. சென்னையை சேர்ந்த ஒரு NGOட இணைஞ்சு சுபைதாபாய் அவங்களோட ஆய்வை தொடர்ந்துட்டு இருந்தாங்க. அப்போதான் ராஜஸ்தான்ல ஒரு மருந்து வச்சு புல் வெட்டுற அரிவாளை வச்சு பிரசவம் பாக்குறத பார்த்தாங்க. அத பார்த்த சுபைதாபாய்க்கு மிக பெரிய அதிர்ச்சி. பிரசவத்து போது பெண்களோட ஆரோக்கியம் பத்தின கேள்விகள் சுபைதாபாய்க்குள்ள அதிகமாச்சு. பிரசவத்துக்கு உபயோகிக்கிற கிட் எந்த அளவுக்கு கிளீனா இருக்குன்னு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க நம்ம சுபைதா. பிளாஸ்டிக் ஷீட், பிளேட், தரமில்லாத சோப்னு அவங்க கண்ணுல பட்ட பலதும் அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா அவங்களுக்கு கொடுத்தது. அப்பதான் சுகாதாரமான தரமான ஒரு பிரசவ கிட்ட நானே அசம்பிள் பண்ணினா என்னன்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு எண்ணம் வந்துதான். 2010ல ஜென்மாக்கு வடிவம் கொடுத்தாங்க சுபைதா. ஜென்மாங்கிறது பிரசவத்து போது தேவையான அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய பர்த்திங் கிட். இதுல ஒரு ஆப்ரான், ஒரு ஷீட், ஒரு ஹேண்ட் சானிடைசர், ஒரு ஆன்டிசெப்டிக் சோப், ஒரு கார்ட் கிளிப், ஒரு சர்ஜிக்கல் பிளேட்னு 6 பொருட்கள் இருக்கு. இத சுபைதாபாயோட மகப்பேறு மருத்துவர் மூலமாவே பெங்களூர்ல டெஸ்ட் பண்ணினாங்க. குளோபல் சோசியல் வெஞ்சர் போட்டியில இந்த புதுமையான ஐடியா ஜெயிச்சுது. அடுத்த வருஷமே அசோகான ஒரு சமூக அமைப்போட ஃபெலோஷிப்பும் கிடைச்சது சுபைதாபாய்க்கு. பிரசவத்து போது இன்ஃபெக்ஷனை தவிர்க்கிறதுல சுகாதாரமான பர்த்திங் கிட்களுக்கு எந்த அளவுக்கு பங்கு இருக்குன்னு உலக அளவுல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க வென்டி கிரஹம் சுபைதாபாயோட இந்த ஜென்மாவோட தரத்தை பார்த்து பாராட்டி இருக்காங்க. இன்னைக்கு இந்தியாவிலையும் அமெரிக்காலையும் பிரபலமா இருக்கிற ஐஸ் நிறுவனத்தோட CEO சுபைதாபாய் தாங்க. பெண்களுடைய உடல் நலம் சார்ந்த மலிவு விலை தயாரிப்புகளுக்கான நிறுவனமான இந்த வெற்றி கோட்டையை கட்டியதுல சுபைதாபாயோட உழைப்பு நம்ம எல்லாரையுமே ஆச்சரியத்துல ஆழ்த்துதுங்க.
இந்த ஜென்மா பர்திங் கிட்ட ஹெல்த் கேர் நிறுவனங்கள் மூலமாவும் என்ஜிஓக்கள் மூலமாவும் விற்கவும் செய்யறாங்க, விநியோகமும் செய்யறாங்க. உலக சுகாதார நிறுவனத்தோட 6 முக்கிய சுகாதார விதிகளையும் பூர்த்தி செய்கிற தயாரிப்புங்கிற பெருமையும் வாங்கியிருக்கு இந்த ஜென்மா பர்திங் கிட். இத்தோட நம்ம சுபைதா பாயோட எண்ணங்களும் ஆசைகளும் முடியலைங்க. பிரசவம், குடும்ப கட்டுப்பாடு தொடர்பான இன்னும் நிறைய சுகாதார புதுமை கண்டுபிடிகளை அறிமுகப்படுத்துற திட்டமும் இருக்காம். பெண்களோட ஆரோக்கியமும் ஆயுளும் விலை மதிக்க முடியாததுங்க. அதை காப்பாத்துற சுபைதா பாயோட பயணத்துல பல நாடுகளுக்கு கொண்டு போகணும்ன்ற திட்டமும் இருக்காம். ஒரு தனி மனுஷியா சுபைதாவால இது எல்லாத்தையும் சாதிச்சிருக்க முடியாது. சுபைதாவுக்கு யாசின், அஷான், ஆயமான்னு 3 குழந்தைங்க. குழந்தை வளர்ப்பு ஒவ்வொரு பெண்ணுக்கும் மிகப்பெரிய சவால்ங்க. குறிப்பா பெண் தொழில் முனைவோர் பலருக்கு குழந்தை பிறப்பு, அதை தொடர்ந்த வாழ்க்கைங்கிறது போராட்டம் நிறைஞ்ச சவாலாவே இருக்கு. சுபைதாபாயோட பிசினஸ் குழந்தைங்களை வளர்க்கறதுன்னு எல்லாத்துலயுமே இவங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கிறது அவங்க கணவர் தாங்க. வீட்டையும் வேலையும் பேலன்ஸ் பண்ண நினைக்கிற பெண்களுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். வேகமாவும் விவேகமாவும் முடிவுகளை எடுக்கணும். உங்களோட கனவுகள் என்ன, அதுக்கு உங்க கணவரால எந்த அளவுக்கு உதவ முடியும்னு அவரோட உட்கார்ந்து பேசி முடிவெடுத்தா அடைய ஆசைப்படுறத ரொம்ப சுலபமாவும் சீக்கிரமாவும் சாதிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. முடியும்னு நினைச்சா எதையுமே இந்த உலகத்துல ஒரு பெண்ணால சாதிக்க முடியும்னு நம்பிக்கை வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க. இந்த அகண்ட உலகத்துல வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். நம்ம ஆசைகளையும் லட்சியங்களையும் தேடி என்ன கஷ்டங்கள் வந்தாலும் ஓடிக்கிட்டே இருந்தோம்னா வெற்றி நிச்சயம். உங்கள பல பேர் சாதனையாளர்களா வருவீங்கன்னு நான் நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு புதுமை பெண்ணோட அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து டாடா பை பை சொல்லி விடைபெறுவது உங்க அட்டானா. இது விஐடி பண்பலை 90.8. கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ விஐடி பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. தமிழ்ச்சுடர், வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒளி ஓவியம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். இன்று அரிதாகி வரும் நட்பண்புகள்ல யாரும் எளிதில் பெற முடியாத நட்பண்பு ஒன்று இருக்குன்னா அது பொறுமை என்கிற நட்பண்பு தான். ஒருவர் தனது அனுபவ அறிவினால பல நட்பண்புகளை பெறுகிறார். அந்த நட்பண்புகளை திரட்டி பார்த்தா அவை அனைத்துமே பொறுமை என்கிற ஒரு சொல்லில அடங்கும். வாழ்க்கையில வெற்றி பெற தேவையான பண்புதான் பொறுமை. பொறுமையுடையவன் எதை சாதிக்க வேண்டுமென நினைக்கிறானோ அதை சாதிக்க முடியும். ஒரு விதையை விதைக்கிறோம், அது மண்ணுக்குள்ள தன்னை மறைத்துக் கொள்ளுது. அதற்கு நீர் ஊற்றுகிறோம், காத்திருக்கிறோம். அது மெல்ல முளைக்கும், இலைகளை விடும், தண்டுகள் பெரிதாகும், கிளைகள் உருவாகும், பூக்கள் உருவாகும், கடைசியில கனியை தருது. இந்த பயணம் மிகவும் நீளமானது. ஒரு விதை விதைக்கப்படுவதற்கும் அது மறுபடியும் கண்ணிக்குள்ள விதையாய் நம் கையில வருவதற்கும் இடைப்பட்ட காலம் பெரிது. பொறுமையுடன் காத்திருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். பொறுமை கசப்பானதுதான், ஆனா அது தர கனியோ ரொம்ப இனிப்பானது. ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கும் போது வெற்றி உடனடியா சாத்தியமாவதில்லை. நதிகளை எடுத்துக்கோங்க, அதனுடைய பாதையில வசந்தங்களையும் துயரங்களையும் சந்திக்கும். அருவிகள்ல விழும், தடைகள்ல எழும், மௌனமாய் அழும். ஆனாலும் அதன் லட்சியத்தை கடைசியில நிறைவேற்றிக் கொள்ளும். அதுவரை அதன் பயணம் பொறுமையாய் நடந்து கொண்டே இருக்கும். பொறுமை தனது பயணத்தை நிறுத்தும் போது தோல்வி நம்மை நோக்கி நடை போட துவங்கும். அதற்கு உதாரணமாக சீனாவில் மூங்கில் மரத்தை சொல்லுவாங்க. சீனர்கள் மூங்கிலை பயிரிட்டு தண்ணீர் ஊத்துவாங்க. பருவங்கள் போகும், ஆனா மரக்கன்று வளரவே வளராது. 1 இன்ச் அளவு கூட வளர மாட்டேன்னு அடம் பிடித்து அப்படியே நிற்கும். முழுசாய் 4 வருடங்கள் அம்மரக்கன்று அப்படியே இருக்கும். மரத்துக்கு தண்ணீர் ஊற்றுபவரும் பொறுமையுடன் அதை பராமரிக்கணும். ஆனா அடுத்த பருவத்துல எல்லோரும் வியக்கும் வண்ணம் அந்த மூங்கில் வளர துவங்கும். அதுவும் எப்படி? சடசடன்னு வளர்ந்துரும். ஒரே ஆண்டுல அது எட்டி பிடிக்கும் உயரம் எவ்வளவு தெரியுமா? 80 அடிகள். 4 ஆண்டு காலமாக அமைதியா இருந்த செடி எப்படி 5வது ஆண்டுல மட்டும் விஸ்வரூப வளர்ச்சி எட்டுது? ஆராய்ந்து பார்த்த ஆச்சரியம் தரும் ஒரு ரகசியம் இதுல இருப்பதை புரிந்து கொள்ளலாம். இயற்கையின் அற்புதம் என்றோ கடவுளின் படைப்பு என்றோ நீங்க பெயரிட்டுக் கொள்ளுங்க.
முதல் 4 ஆண்டுகள் அந்த மூங்கில் வேர்கள் பூமியில் நன்றாக இறங்கி மிக சிறந்த பிடிமானத்தை உருவாக்கி கொள்ளுது. 5வது ஆண்டுல நான் 80 அடி உயரமா வளரப் போகிறேன், என்னை தாங்கி பிடிக்கும் வல்லமை என் வேர்களுக்கு தேவை, முழு மூச்சாய் நான் என்னை தயார்படுத்திக் கொள்றேன்னு 5வது ஆண்டுல அது நல்ல வளர்ச்சியை அடையும். அப்போது அது தடுமாறுவதும் இல்லை, தடம் புரள்வதும் இல்லை. பொறுமை உயரமான வெற்றிகளை உருவாக்குகிறது. அவசரப்பட்டு முளைத்து சடசடன்னு வளர்ந்து விழுந்திடாம அடித்தளத்தை வலுவாக்கிக் கொள்ள பொறுமை நம்மை தூண்டுகிறது. தண்ணீரின் ஆழம் தெரியாம குதிப்பதோ மலையின் ஆழம் தெரியாமல் ஏறுறது எல்லாமே ஆபத்துல தான் முடியும். பொறுமைங்கிறது அனுபவத்தின் வெளிப்பாடுதான். அதுவே வாழ்வோட அலைகளை எதிர்கொள்ளும் துடுப்பாய் பயன் தரும். ஒரு செயலை எடுத்து பாதியிலே பொறுமையை கழற்றி விட்டு விடுபவர்கள் வெற்றியோட பதக்கங்களை அணிவதற்கு வாய்ப்பே இல்லை. அவசரம் நமக்கு சிப்பிகளை தரும், ஆனா பொறுமையை முத்துகளை தர முடியும். அப்படிதாங்க பொறுமை இழந்த ஒரு இளைஞர் வாழ்க்கையில நல்லா சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. சிறிதளவில் ஒரு துணி கடை ஆரம்பிச்சாரு. நல்லா தான் போயிட்டு இருந்தது, லாபமும் ஒரு அளவுக்கு கிடைச்சது. அவர் என்ன பண்ணியிருக்கணும்? அந்த தொழில வளர்ந்து ஒரு நிலையான இடத்தை பிடிக்க முயற்சி செய்திருக்கணும். அதை விட்டுட்டு பொறுமை இழந்து ஆத்திரப்பட்டு இன்னும் லாபம் வேணும்னு வேற ஒரு தொழிலை ஆரம்பிச்சாரு. ஆனா அவரு நினைச்ச மாதிரி நடக்கல. நிறைய லாபத்துக்கு ஆசைப்பட்டு பொறுமை இழந்து இருந்ததையும் இழந்தாரு. ஆனா பொறுமையா இருந்திருந்தா, கடின உழைப்போடும் பொறுமையோடும் முதலில் ஈடுபட்ட தொழிலையே இருந்திருந்தா வாழ்க்கையில முன்னேறி இருக்கலாம். அதனால நேரமும் பொறுமையும் போராளிகளின் பலம். ஒருவனுடைய திறமைகளை வெற்றிகளை உருமாற்றி தருவது பொறுமையே. பொறுமையே அனுபவத்தின் வெளிப்பாடு. அதே வள்ளுவர் நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் என்று கூறுகிறார். நிறையுடைமை அதாவது வாழ்க்கையில் மன நிறைவுடன் சான்றாண்மையுடன் வாழ வேண்டுமென்றால் பொறுமையோடு இருக்க வேண்டும். அதுவே பிறரால் போற்றி ஒழுகப்படும். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒலி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8. வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இன்னைக்கு நான் சொல்ல போறவங்கள பத்தி நீங்க கேட்டாலே உடம்பே புல்லரிக்குங்க. அந்த அளவுக்கு என்ன வியப்புலையும் ஆச்சரியத்திலையும் ஆழ்த்துச்சு நம்ம ராதாபாயோட வாழ்க்கை பயணம். உங்களுக்கு பெரிய ஆச்சரியத்தையும் கூடவே நம்பிக்கையும் தரும்னு நம்புறேன். சரி, ராதாபாய் வாழ்க்கை பயணம் இதோ உங்களுக்காக. ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசா லட்சத்துல ஒருவருக்கு தான் இந்த நோய் வருமாம். இது ஒரு கொடூரமான நோய். ரெட்டினாவுல இருக்கிற செல்களை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிடும். செல்கள் அழிய அழிய பார்வையும் குறைஞ்சிக்கிட்டே வரும். பிறக்கும் போதே பார்வை இல்லாம பிறக்கிற வேதனையை விட இது கூடுதல் துயரம். நாளைக்கு மொத்த பார்வையும் போயிடுங்கிற எண்ணத்திலேயே இன்னைக்கு பொழுதை கடத்துற துயரத்தை வார்த்தைகளால சொல்ல முடியாதுங்க. உறவுகளுக்குள்ள திருமணம் செஞ்சா இந்த பிரச்சனை வரலாம்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. இதுவரைக்கும் இந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கல. இன்னமும் ஆராய்ச்சி நடந்துகிட்டே தான் இருக்கு. ராதாபாய்க்கு பூர்வீகம் உசிலம்பட்டி. அப்பா கிருஷ்ணமூர்த்தி, தமிழாசிரியர். அம்மா முத்துலட்சுமி, இல்லத்தரசி. 3 சகோதரர், 2 சகோதரின்னு பெரிய குடும்பம். அப்பா ரொம்ப கண்டிப்பானவர், அதே நேரம் கருணையும் கொண்டவராம். ராதாபாய் பிறந்த 4-5 மாசத்திலேயே பார்வையில பிரச்சனை இருக்கிறது தெரிஞ்சிடுச்சு. ஏற்கனவே 2வது அண்ணனுக்கு ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசா இருந்ததால குடும்பத்துல ஓரளவுக்கு விழிப்புணர்வு இருந்துச்சு. லட்சத்துல ஒருவருக்கு தான் வரும் இந்த நோய் ஏனோ இவங்க குடும்பத்துல 2 பேருக்கு வந்துடுச்சு. பிறக்கும் போதே ராதாபாய்க்கு பாதி அளவுக்கு தான் பார்வை இருந்துச்சாம். வளர வளர ஒளி தேஞ்சிக்கிட்டே போயிடுச்சு. 4ஆம் வகுப்பு படிக்கும் போதே தடுமாற தொடங்கினாங்களாம். ஆனா அவங்க அப்பா அவங்கள தைரியமா தான் வளர்த்தாராம்.
மடியில உட்கார வச்சுக்கிட்டு மண்ணுல எழுதி பழக்குவாராம். பாரதிதாசன் பாடல்களை பாடி காட்டுவாராம். சங்க இலக்கியங்கள் சொல்லி தருவாராம். வரலாற வாசிச்சு காட்டுவாராம். ராதாபாய் வேலைகளை அவங்களையே செய்ய சொல்லி பழக்கப்படுத்துவாராம். எதுக்காகவும் யாரையும் எதிர்பார்க்க கூடாது, உன் சுயத்தை மட்டும் நம்புன்னு சொல்லி தந்தாராம். அப்பாவோட வழிகாட்டுதல் இல்லைன்னா இன்னைக்கு இவங்க என்ன ஆகிருப்பாங்கன்னு கற்பனை கூட செய்ய முடியலையாம். பகல்ல ஓரளவுக்கு நிதானமா நடந்துடுவாங்களாம். இரவுல மொத்தமா ஒளி மங்கிடும். தடுக்கி தடுக்கி விழுந்து எழுந்திருப்பாங்களாம். ஒவ்வொரு முறை விழுந்து எழும்போதும் உத்வேகமும் உறுதியும் அதிகமாச்சாம் நம்ம ராதாபாய்க்கு. பள்ளிக்கூட வாழ்க்கை ரணமா தான் இருந்துச்சாம் நம்ம ராதாபாய்க்கு. போர்டை பார்த்து படிக்க முடியாதாம். அதனால பாடம் நடத்தும் போதே ரொம்ப கவனமா உள்வாங்கிக்கிட்டு மனசுக்குள்ள எழுதி வச்சுக்குவாங்களாம். இவங்களுக்கு இருக்க பிரச்சனைய ஆசிரியர்கள் புரிஞ்சுக்கவே ரொம்ப நாள் ஆச்சுங்க. 3ஆம் வகுப்பு வரைக்கும் பொது பள்ளியில தான் படிச்சாங்க. அதுக்கப்புறம் பூந்தமல்லி அரசு பார்வையற்றோர் பள்ளியில படிப்ப தொடங்கினாங்களாம். வெளியுலகம் தெரியாம இருட்டுக்குள்ள முடங்கி கிடந்த ராதாபாய்க்கு மிக பெரும் நம்பிக்கையும் வெளிச்சத்தையும் கொடுத்தது அந்த பள்ளிதான். நம்ம வாழ்க்கை முடங்கி போகலங்கிற தைரியமும் அங்கதான் கிடைச்சுதாம் ராதாபாய்க்கு. இதுதான் நிலைமைங்கிற யதார்த்தத்தையும் அங்கதான் புரிஞ்சுக்கிட்டாங்களாம். தன்ன மாதிரியே நிறைய பேர் இந்த உலகத்துல இருக்காங்கிறதும் தெரிஞ்சுதாம். ஒவ்வொரு உயிரும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் படைக்கப்பட்டது. நம்ம படைப்புக்கும் ஆண்டவன் ஏதோ ஒரு காரணம் வச்சிருக்கான்னு உணர்ந்தாங்களாம் ராதாபாய். பிரெய்லி புத்தகங்கள், டெய்லர் ஃப்ரேம்னு சொல்லப்படுகிற கணக்கு ஸ்லேட்டு எல்லாம் அவங்களுக்குள்ள மிகப்பெரிய சுதந்திர உணர்வை உருவாக்குச்சு. நாம கத்துக்க முடியும், மத்தவங்கள போல படிக்க முடியுங்கிற எண்ணமே ராதாபாய உற்சாகப்படுத்துச்சு. ஆவேசமா கத்துக்கிட்டாங்களாம். 77ல SSLC முடிச்சாங்க. 600க்கு 427 மதிப்பெண்கள் எடுத்து பள்ளி முதல் மாணவியா வந்தாங்க ராதாபாய். அப்போ குடும்ப சூழல் நிறைவா இல்லையாம். அப்பா ரிட்டையர் ஆகிட்டாராம். அண்ணன்கள் வேலைக்கு போற நிலைமையில இல்ல. 2 அக்காக்களும் ஆசிரியர் பயிற்சிக்கு படிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். அதனால ஒரு வருஷம் வீட்டுல இரு, அடுத்த வருஷம் ஆசிரியர் பயிற்சியில சேர்த்து விடுறேன்னு அப்பா சொல்லிட்டாராம். ஆனா அந்த ஒரு வருஷத்தை வீணாக்க ராதாபாய்க்கு விருப்பம் இல்ல. ஏதாவது உருப்படியா கத்துக்கலாமேன்னு யோசிச்சாங்களாம். திருச்சியில விழி இழந்த மகளிர் மறுவாழ்வு இல்லம் இருக்கு. டாக்டர் ஜோசப் சரோட மகள் பிரியா தியோடர் நடத்துறாங்க. பார்வை இழந்த பெண்களுக்கு கவர் மேக்கிங், டெய்லரிங் மாதிரியான நிறைய கைத்திறன் பயிற்சிகளை கொடுக்கறதா கேள்விப்பட்டாங்க ராதாபாய். உடனே நேரத்தை வீணாக்காம பிரியா அம்மாவை போய் பார்த்தாங்களாம். அதுதான் ராதாபாய் வாழ்க்கையோட திருப்பு முனை. இவ்வளவு மார்க் எடுத்துட்டு மேல படிக்காம இருக்க கூடாது, நான் செலவை பாத்துக்கிறேன்னு சொல்லி ராதாபாய PUCல சேர்த்து விட திருச்சி சீதாலட்சுமி ராமசாமி கல்லூரிக்கு அழைச்சிட்டு போனாங்களாம். ஆனா கல்லூரி நிர்வாகம் ராதாபாய சேர்த்துக்க விரும்பல. இது நார்மல் பிள்ளைங்க படிக்கிற கல்லூரி, இங்க பிளைண்ட் ஸ்டூடெண்ட்க்கு சீட்டு தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பிரியா அம்மாதான் ராதாபாய்க்காக ரிக்வெஸ்ட் பண்ணி பிரின்சிபல் கிட்ட பேசினாங்களாம். நல்லா படிக்கிற பொண்ணு, ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க, சரியா படிக்கலனா டிராப் பண்ணிடுங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணினாங்க. உங்களுக்காக ஒரு சீட்டை வீணாக்குறோம்னு சொல்லிட்டு தான் ராதாபாய கல்லூரியில சேர்த்துக்கிட்டாங்களாம். அவச்சொற்களை கவனத்துல எடுக்காத, உன் திறமையை நிரூபிச்சு காட்ட வேண்டிய நேரம் இது, உன்னால முடியும், நல்லா படின்னு உற்சாகப்படுத்தினாங்களாம் பிரியா அம்மா. ராதாபாயோட ஒவ்வொரு வளர்ச்சியிலும் பிரியா அம்மாவோட பங்கு இருக்காங்க. கல்லூரி ராதாபாய் எதிர்பார்த்த அளவுக்கு இதமா இல்ல. 104 மாணவிகள்ல ராதாபாயும் சந்திராங்கிற பொண்ணும் தான் பார்வை இல்லாதவங்களாம். சந்திராவும் பிரியா அம்மா மூலியமா தான் கல்லூரியில சேர்ந்திருக்காங்க. வகுப்பறையில இவங்க கூட யாருமே பேச மாட்டாங்களாம். வெளியில போனா இவங்கள மட்டும் தனியா விட்டுட்டு போயிடுவாங்களாம். ஹாஸ்டல்ல கூட இவங்கள ரூம்மேட்ஸா கூட சேர்த்துக்க யாரும் தயாரா இல்ல. அப்புறம் பாக்கியரதின்னு ஒரு பொண்ணு மட்டும் இவங்க 2 பேரையும் ரூம்மேட்டா கூட வச்சுக்க முன் வந்தாங்களாம். இறைவன் பிரியா அம்மா மாதிரி பாக்கியரதி மாதிரி எல்லா இடங்களையும் ராதாபாய்க்காக ஒரு ஜீவனை அனுப்பி வைக்க தவறல. பாக்கியரதி நிறைய சப்போர்ட்டா இருந்தாங்களாம். அவங்க இல்லைன்னா கல்லூரியில இருந்து பாதிலேயே நின்னாலும் நின்னுருப்பாங்களாம் ராதாபாய். அந்த அளவுக்கு மன நெருக்கடி. காலப்போக்குல அந்த சூழ்நிலை மாறிடுச்சு. படிக்கணுங்கிற ராதாபாயோட ஆர்வத்தை பார்த்து மாணவிகள் அவங்க மேல தனி கவனம் செலுத்த ஆரம்பிச்சாங்களாம். ராதாபாய்க்கான தேவைகளை கூட சில மாணவிகள் எடுத்துக்கிட்டாங்களாம். வகுப்பறையில நடத்துற பாடத்தை பிரெய்லில நோட்ஸ் எடுத்துக்குவாங்களாம். அன்னம் நாராயணன் மேடம் ரீடர்ஸ் அசோசியேஷன் ஃபார் தி பிளைண்ட்னு அமைப்பு நடத்தினாங்க. அவங்க கிட்ட பாட புத்தகங்களை கொடுத்தா கேசட்ல பேசி ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துடுவாங்களாம். அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சாம். ஹாஸ்டல்ல தோழிகள் படிச்சு காட்டுவாங்களாம். அதை குறிப்பெடுத்து படிப்பாங்களாம். இப்படி பல வகையில படிச்சு PUC படிச்ச 104 பேர்ல ராதாபாய் தான் ஃபர்ஸ்ட் மார்க். PUC முடிச்சதும் BA படிக்கணும். அப்பவும் பண பிரச்சனை வந்து நின்னுச்சாம்.
ஆனா ஒரு சீட்டை வீணாக்குறேன்னு சொல்லி எந்த பிரின்சிபல் வருத்தத்தோட சீட் கொடுத்தாங்களோ அவங்களே கூப்பிட்டு நான் உன்னோட படிப்பு செலவை ஏத்துக்கிறேன், கவலைப்படாம படின்னு சொன்னாங்களாம். வேறு சிலர்கிட்டையும் உதவிகள் பெற்று கொடுத்தாங்களாம். பிஏல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணினாங்க நம்ம ராதாபாய். அதோட விடாம எம்ஏல பல்கலைக்கழக அளவுல 2வது இடம் பிடிச்சாங்க. படிப்பு மேல இருக்கிற தாகம் அடங்கவே இல்லையாம். பிரியா மேடம் ராதாபாயோட பொருளாதார தேவைகளை சரி செய்யறதுக்காக அவங்க இல்லத்துல கவுன்சிலர் பணியிடத்தை உருவாக்கி ராதாபாய நியமனம் செஞ்சு சம்பளமும் கொடுத்தாங்களாம். அந்த தருணத்துல பாரதிதாசன் பல்கலைக்கழக துணைவேந்தரா இருந்தவங்க மணிசுந்தரம் அவங்க ராதாபாய பத்தி கேள்விப்பட்டு கூப்பிட்டு பாராட்டினாங்களாம். PhD படிக்க விரும்புறேன்னு ராதாபாய் சொன்னாங்களாம். நேரடியா PhD பண்ண சிறப்பு அனுமதியும் கொடுத்துட்டாங்களாம். திருச்சி ஈவேரா பெரியார் கல்லூரி பேராசிரியர் டாக்டர் அப்துல் ரஹீம் ராதாபாய்க்கு வழிகாட்டியா வந்தாங்களாம். ராதாபாய் போலவே பார்வை இல்லாதவங்கள பத்தியே ஆய்வு பண்ண முடிவு செஞ்சாங்களாம். இந்தியாவுல குறிப்பா தமிழ்நாட்டுல பார்வையற்றோர் மறுவாழ்வு பணிகளை பற்றி வரலாறுங்கிற தலைப்பை எடுத்துக்கிட்டாங்களாம் நம்ம ராதாபாய். இந்தியா முழுவதும் இருக்கிற பார்வை இழந்தோர் அமைப்புகளுக்கு போய் செய்திகளை சேகரிச்சாங்களாம். சாருபாலாங்கிற பெண் ராதாபாய்க்கு உதவியாளரா வந்தாங்களாம். எட்வர்ட் ஜேனதான்கிற சமூக ஆர்வலர் எல்லா பயணங்களையும் கூடவே வந்து உதவி செஞ்சாராம். புத்தகங்கள் எடுத்துட்டு வந்து படிக்க சொல்லி பிரெய்லில எழுதி வச்சு மனசுல ஏத்துக்கிட்டு டைப்ரைட்டர்ல ராதாபாயை டைப் பண்ணி ஆய்வை சப்மிட் செஞ்சாங்களாம். 2 வருடங்கள் தீவிரமா பரிசீலனை செஞ்ச பிறகுதான் ராதாபாய்க்கு PhD கொடுத்தாங்க. தென்னிந்தியாவுல PhD பட்டம் பெற்ற முதல் பார்வையற்ற பெண் ராதாபாய் தாங்க. படிப்பு முடிஞ்சதும் கோவை அவினாசிலிங்கம் மனையியல் கல்லூரியில வேலை கிடைச்சது நம்ம ராதாபாய்க்கு. 1994 தமிழக முதல்வர் சிறப்பு அரசாணை மூலம் புதுக்கோட்டை கல்லூரியில ராதாபாய பணியமர செஞ்சாங்க. 2008 வரலாற்றுத்துறை தலைவரா ஆனாங்க நம்ம ராதாபாய். மாணவிகளின் விருப்பத்துக்குரிய பேராசிரியராக இருக்கிறாங்க ராதாபாய். அவங்க கல்லூரியில படிக்கிற மாணவிகள் கிராமப்புறத்துல இருந்து வரவங்க, பெரும்பாலும் முதல் தலைமுறை பட்டதாரிங்க. அவங்கள ராதாபாய் முடிஞ்ச அளவுக்கு உற்சாகப்படுத்துறாங்க. கல்வியோட பயனே சுயமா சிந்திக்க தூண்டுறதுதான். அதனால நிறைய கேள்விகளை எழுப்பி பதில் தேட தூண்டுவாங்களாம். ஆடியோ புக், பிரெய்லி புக் வச்சு நிறைய படிச்சுட்டு தான் வகுப்பறைக்குள்ள போவாங்களாம். நம்ம ராதாபாய்க்கு ஹெலன் கில்லர் தான் ரோல் மாடலாம். பிறந்த 18 மாசத்துல பிரெயின் டியூமர்ல பார்வை பறி போச்சு, காதும் கேட்கல, வாயும் பேச முடியாத நிலை ஹெலன் கில்லருக்கு. ஆனா நிறைய சாதனைகளை செஞ்சிருக்காங்க. அவங்க எழுதின ஸ்டோரி ஆஃப் மை லைஃப்ங்கிற அவங்க சுயசரிதம் தான் ராதாபாய் வாழ்க்கையவே மாத்துச்சாம். எப்போலாம் கஷ்டங்கள் ஏற்படுதோ அப்போ தன்னை ஹெலன் கெல்லர் மாதிரி நினைச்சுப்பாங்களாம் நம்ம ராதாபாய். அதனாலதான் நான் ராதாபாய்க்கு தமிழக ஹெலன் கெல்லர்னு செல்ல பெயர் வச்சிருக்கேன். என்ன நேயர்களே, நம்ம ராதாபாயோட வாழ்க்கை உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல தூண்டுகோலா அமைஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ VIT பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. வணக்கம் நேர்களே, இது VIT பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் அறிவோம் ஆயிரத்தில் நம்ம பலவிதமான தகவல்களை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு அது மாதிரி பலவிதமான தகவல்களோட நான் வந்திருக்கேன். நான் உங்கள் அன்பு தோழன் KP ஆனந்த். என்னோட இணைஞ்சிருக்காங்க நித்யராஜ், ரஞ்சித் குமார்.
சின்ன வயசில் நம்ம இந்த காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாவே ஓட்டிகிட்டு போவோம். தெருவுலலாம் பார்த்திங்கன்னா ஹார்ன் அடிப்போம், இந்த ட்ருன்னு சத்தம் கொடுப்போம். இந்த மாதிரிலாம் சத்தம்லாம் கொடுத்துட்டு நம்ம போனோம்னா அந்த ரோட்டில் வேறு யாருமே வரக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு சின்ன வயசு அனுபவத்தை வந்து நான் இப்போ வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் ரஞ்சித் சார்? நம்ம இன்னைக்கு காரை பற்றி பேச போகிறோம். காரை பற்றி பேச போகிறோம். சரி, கார் அப்படின்னா எனக்கு கார் துடைக்கிறது தான் எனக்கு தெரியும். காரில் உள்ளே இருக்க பார்ட்ஸு இதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. இன்றைக்கி யார் இந்த தகவல்கள்லாம் நம்மளுக்கு கொடுக்க போகிறது? எனக்கு நீங்கள் சொன்னீங்க காரை துடைக்க தெரியும்னு. எனக்கு வந்து கார் ஓட்ட தெரியும். சின்ன கார், பொம்மை கார் ஓட்ட தெரியும். நீங்கள் வந்து என்னோட குரூப் அப்படின்னு சொல்லுங்கள். ஆமாம், லைசன்ஸ் கூட இருக்கு எனக்கு. நானும் கார் கற்றுக்கிட்டேன். ஆனால் வந்து என்னால் ஒரு பொம்மை காரை தான் ஓட்ட முடிஞ்சுது. அதுதான் இன்னி வரைக்கும் ஓட்டிகிட்ருக்கேன். ஒரு பெரிய காரை இன்னும் ஓட்ட ஆரம்பிக்கல. இதை பற்றியான தகவல் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா ரஞ்சித்? கண்டிப்பாக. காரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி காரோட வரலாறை பற்றி பார்ப்போமா? காருடைய வரலாறு. கார் எப்போ பிறந்தது? காருக்கு பர்த் சர்டிஃபிகேட் இருக்கா? காருக்கு பர்த் சர்டிஃபிகேட்லாம் இருக்குது. ஆனால் காரை ஃபஸ்ட்டு பிறக்கல, கார் வந்து செஞ்சாங்க. யார் செஞ்சா? முதல்ல கார் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்கோயிஸ் ஐசக் அப்படின்றவர் வந்து செஞ்சுருக்காரு. ஆனால் அது வந்து ஹைட்ரஜன் ஃபியூலால் ஓடுற ஒரு கார். சரி, இப்போ வந்து பெட்ரோலில் ஓடுற காரு, டீசலில் ஓடுற காரு, சோலார் எனர்ஜியில் ஓடுற காருன்னு நிறைய விதமான கார்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இது வந்து ஹைட்ரஜனில் ஓடுற கார், அப்படி தானே சொல்ல வரீங்க? ஆமாம், முதல்ல வந்து ஹைட்ரஜனில் ஓடுற காரை மட்டும் தான் நம்ம டிசைன் பண்ணி கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பென்ஸ் கார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பென்ஸ் கார் கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப வசதியாக நீட்டாக இருக்குமா? ரொம்ப காஸ்ட்லியான காருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு ஏன் அந்த பேர் வச்சாங்கன்னு தெரியுமா? பென்ஸ்னா பென்ஸ் தான். பென்ஸ் தான். அதாவது கார்ல் பென்ஸ் அப்படின்றவர் தான் வந்து அந்த காரை வந்து டிசைன் பண்ணியிருக்காரு. பெட்ரோலில் ஓடக்கூடிய அந்த காரை வந்து 1807 வந்து டிசைன் பண்ணி ரன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பெரிமெண்டலாக அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிருக்கு. அதுதான் வந்து ஃபஸ்ட்டு பெட்ரோல் இன்ஜின் கார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ வந்து ஹைட்ரஜனில் ஓடுற ஒரு கார், அதை பற்றி சொல்கிறீங்க. இந்த ஹைட்ரஜனில் வேறு என்னென்ன வெஹிக்கிள்லாம் ஓடுனுச்சு அந்த காலத்துலன்னு தெரியுமா? இது ஒரு கூடுதல் தகவலாக இருக்கும் இன்றைக்கி அறிவமாயிரம் நிகழ்ச்சியில். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பலூன், நீங்கள் சின்ன பிள்ளையில விளையாடுற பலூன் பார்த்துருக்கீங்களா? ஆமாம், அதே மாதிரி ஒரு பெரிய சைஸ் பலூன், அதை ஃபுல்லாக ஹைட்ரஜனை நிரப்பிடுவாங்க. நிரப்பிட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஹாட் பலூனில் உட்காந்து போகிற மாதிரி அதில் வந்து ஒரு சின்ன இடம் இருக்கும். அதில் நின்றுட்டு அப்படியே போயிட்டு வரலாம். ஸோ இப்படி வந்து ஒரு பலூனை வச்சு ஒரு வெஹிக்கிள் தயாரிச்சிருக்காங்க. ஆனால் இந்த வெஹிக்கிள் வந்து அந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகலை. ஏன்னு தெரியுமா? ஏன்? ஹைட்ரஜன் அது வந்து இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப லைட்டான ஒரு எலமெண்ட். ஸோ அதனால இப்போ அந்த ஹைட்ரஜனில் ஃபில் பண்ண ஃபியூவல் எல்லாமே மேலே பறக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கும். ஸோ அப்படி பறக்கிற அந்த ஹைட்ரஜன் வந்து இன்னொரு ஆபத்தான ஒரு விஷயத்தையும் அது கூடவே கொண்டு இருக்கும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹைட்ரஜன் வந்து ரொம்ப ஈஸியாக தீப்பிடிக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி ஹைட்ரஜன் பலூனில் மக்கள் பயணிக்கும் போது அது ஒரு சில நேரங்களில் தீப்பிடிச்சு எரிஞ்சு அதுலேருந்து ஒரு சில உயிரிழப்புகள் அப்படின்ற மாதிரியான பல ஒரு சோகமான நிகழ்வுகள் நிறைய நடந்திருக்கு. அதனால தான் இந்த ஹைட்ரஜன் பலூன் பின்னால் மாற்றி இப்போ வந்து ஹாட் பலூன் அப்படின்னு ஆயிருக்கு. ஆனந்த் சார், எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அதாவது இப்போ முன்னாடி ஹைட்ரஜன் பற்றி சொன்னோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேஜராக யூஸ் பண்ணுறது இந்த பெட்ரோல், அப்புறம் வந்து டீசல். இதில் ஏதாவது வித்தியாசங்கள் ஏதாவது இருக்கா? பெட்ரோல் காருக்கும் டீசல் காருக்கும் ஏதாவது வித்தியாசங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் ஓடுற காருக்குள்ள நடுவில் இருக்க வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரூபா, அவ்வளோதான். அது மட்டும் கிடையாது. பெட்ரோல் டீசல்னு பார்த்தீங்கன்னா அதோட டென்சிட்டின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? பெட்ரோல் வந்து டென்சிட்டி கம்மியாக இருக்கும், ஆனால் டீசல் வந்து டென்சிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் டீசல் வண்டி பொதுவாக வந்து மைலேஜ் நிறைய தரும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி டீசல் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து ரொம்ப இழுக்கும். ஆனால் பெட்ரோல் வந்து அப்படி இழுக்காது. அதோட உள்ளே இருக்கிற அந்த இன்ஜின் ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக ரன் ஆகும் பெட்ரோலில். பட் டீசலில் அப்படி ரன் ஆக சான்ஸே கிடையாது. சரி, நம்ம இப்போ பெட்ரோல்னு பேசிக்கிட்டு இருக்குமே. பெட்ரோலுக்கு முன்னாடி சார் ஹைட்ரஜன் கேஸ் சொன்னார். அது இல்லாமல் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சோலார் இருக்குது, கரண்ட் இருக்குது, அதுக்கு முன்னாடிலாம் ஒரு விஷயம் இருக்குது. எனி கெஸஸ்? எனி கெஸஸ்னா எதுவும் கேள்விப்படல இது வரைக்கும். நாங்கள் கார் இருக்கா? கெஸஸ்? எனி கெஸஸ்? அப்படி கிடையாது. ஸ்டீம் இன்ஜினில் ட்ரெயின் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம், ஸ்டீம் இன்ஜின். அதாவது கறியை வாரி தூக்கி போடுவாங்க, அது வந்து கொதிச்சு அதுலேருந்து வர்ற ஸ்டீம் மூலயமா ஓடுற ட்ரெயின். அப்படி தான் முன்னாடி ஓடி இருக்கு. காரும் வந்து அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அதாவது இது வந்து டீசலுக்கும் பெட்ரோலுக்கும் முன்னாடியே 1801 வந்து ஸ்டீம் இன்ஜின் காரை கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, ஸ்டீம் இன்ஜின். இப்போ ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் கறி அள்ளி போட்டுக்கிட்டே இருப்பார். அப்போ காரில் எப்படி போட்டுட்டு போயிட்டு இருக்கோம்? அவ்வளோ பெரிய அளவுக்கு ரொம்ப தூரம் போகாது. சின்னதாக கொஞ்சம் தூரம், ஒரு 2 கிலோமீட்டர் போகணும்னு வச்சுங்களேன்.
அந்த கார் வந்து பேர் பார்த்தீங்கன்னா பஃபிங் டெவில். அது வந்து பஃப்னு சவுண்டு வரும் இல்லைங்களா, ட்ரெயினில் சவுண்டு வரா மாதிரி இதுலேயும் சவுண்டு வரும். ஸோ வந்து அதுக்கு பஃபிங் டெவில் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அதுலேருந்து நிறைய புகை வேற வரும். ஓ, முன்னாடி நார்மலாகவே இப்போ வந்து புகை வரும். முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீமால் வந்து பயங்கரமாக கிட்டத்தட்ட ஒரு ரோட்லேயே ஒரு ட்ரெயின் போகிற அளவுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் கரண்ட்டு கார், எலக்ட்ரோ கார் இப்போ நம்மளாம் கேள்விப்பட்டிருப்போம், இந்த யூனிட் கரண்ட் இருந்தால் சொல்லிட்டு. அதை வந்து 1804 டிசைன் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து கிட்டத்தட்ட 84 வருடங்கள் கழித்து 1888 தான் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மன் ஃப்ளோக்கன் எலக்ட்ரோ வேகன் அப்படின்ற கார் தான் வந்து முதல்ல கரண்ட்டில் ஓடி இருக்கு. இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை, நீங்கள் இப்போ முதல் முறையாக சொல்கிறத இப்போ தான் நானும் கேள்விப்படுறேன். சரி, கார்னா வேறு என்ன விஷயம்லாம் இருக்குது? கார்னா பார்த்தீங்கன்னா கிளச்சு, கியர் போடுறது, அப்புறம் வந்து பிரேக்கு, இந்த மாதிரி இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் வந்து காருக்குள்ளே என்ன இருக்குன்னு கேட்கல, கார் மூலிமா என்னெல்லாம் பண்ணலாம்? கார் மூலிமா வந்து ரொம்ப தூரம் ஒரு லாங் ட்ராவல் போகலாம். அதாவது எல்லாராலையும் ட்ரெயினில் பயணிக்க முடியாது, பஸ்ஸில் பயணிக்க முடியாது. நிறைய கம்ஃபர்டபுள் ஜோன் இருக்குது. இப்போ ஃபேமிலியாக எங்கேயா பர்சனலாக போகிறோன்னா நம்ம காரு தான் யூஸ் படுத்துவோம். அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைடு, அதாவது வந்து ஒரு ப்ரைடு, நம்ம வந்து கார் வச்சுருக்கோம் அப்படின்ற ஒரு பெருமைக்காகவும் நிறைய பேர் கார் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக கார் வாங்கணுன்னா வந்து கம்மியான ரேட்டில் கூட வாங்கியிருக்கலாம். ஆனால் அவங்களோட இமேஜை ரிஃப்ளெக்ட் பண்ணுற விதமாக வந்து கார் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம பென்ஸ் பேசின மாதிரி இன்னொரு குறிப்பிடத்தக்க ஒரு பிராண்ட் இருக்குது, ரோல்ஸ் ராய்ஸ். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம், ரோல்ஸ் ராய்ஸ். அந்த காருக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, என்ன தெரியுமா? எப்படி இருக்கும், நல்லா பார்க்கறதுக்கு ரிச்சாக இருக்கும், பெருசாக இருக்கும். அதெல்லாம் சரி, அது இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி ஒன்று இருக்குது. அதோட இன்ஜின் ரொம்ப நல்லா இருக்குமா, ஸ்பீடாக போகுமா, அந்த மாதிரி ஏதாவது விஷயங்களா? நானே சொல்லிடுறேங்க. அதோட சக்கரம் இருக்குது இல்லைங்களா, அந்த சக்கரத்துக்குள்ளே ஆர்ஆர் அப்படின்னு ஒரு சிம்பிள் இருக்கும். பொதுவாக நம்ம எல்லா வீல்லையுமே லோகோ இருக்கிறது கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த லோகோ வந்து சக்கரம் சுற்றினாலும் அந்த லோகோ சுற்றாது. ஸோ அப்போ ஸ்டேபிளாக இருக்கும், பட் சக்கரம் சுற்றும், அந்த லோகோ வந்து சுற்றாது. அது வந்து ரோல்ஸ் ராயல்ஸோட ஒரு ஸ்பெஷாலிட்டினே சொல்லலாம். நீங்கள் கார் சொன்னீங்க, இந்த மாதிரி கம்ஃபர்ட்டாக இருக்கும், இந்த மாதிரிலாம் யூசேஜ்னு. ரேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது, அதை மறந்துட்டீங்க? ஆமாங்க, ரேஸ் காரு கேள்விப்பட்டிருக்கோம். நிறையா ரொம்ப ஸ்பீடாக போவாங்க, ஒரு ஆள் உட்காந்துட்டு. உலகமேங்க இந்த மாதிரியான காம்படிஷன்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது இல்லையா? நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அது வந்து எப்போ நடந்ததுன்னா 1903 டேட்டான் பீச் ரோட் கோர்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்து இந்த ரேஸ் கார் வந்து ஃபஸ்ட்டு நடந்தது அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்ன ட்விஸ்ட்? நீங்களே அந்த இந்த ரேஸ் கார் எப்படி இருக்கும்னு நினைச்சிருக்கீங்க? எப்படி இருக்கும்? இப்போ பாத்தீங்கன்னா ரேஸ் கார் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா வந்து ஒரு ஆள் உட்காந்து ஓட்டுற அளவுக்கு தான் ரேஸ் கார் ரொம்ப சின்னதா இருக்கும் பார்க்கறதுக்கே. ரேஸ் கார்னா ஒருத்தர் தான் உட்காந்து ஓட்டுவாங்க. ஆனால் இதில் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் இருக்குது. 1808 வந்து டிசைன் பண்ண ஆரம்பித்து 1886 பெட்ரோல் இன்ஜின் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் ரேஸுக்கு அளவுக்கு அந்த ஸ்பீடு வந்து பெட்ரோல் இன்ஜினில் கிடைக்கல, ஹைட்ரோஜன் இன்ஜின்லையும் கிடைக்கல. ஸ்டீம் இன்ஜினில் தான் வந்து அதை ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. அதோட ஃபஸ்ட்டு ரேஸ் கார் பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி ஸ்டீமர். ஸோ அது வந்து ஸ்ட்ரீமால் வந்து அதிகமாக ஓடுற ஒரு வண்டின்னு கூட சொல்லலாம். இப்போ நான் உங்களுக்கு கூடுதல் தகவல் இந்த ரேசிங் பற்றி கொடுக்கறதுக்கு வந்திருக்கேன். நான் போயிட்டு என்ன அப்டேட் பண்ணிட்டு வந்திருக்கேன். எப்படின்னு பாருங்கள். அதாவது முதல்ல இந்த மோட்டார் ரேசிங் கான்டெஸ்ட் எங்கே நடந்ததுன்னு தெரியுமா? மோட்டார் கண்டிப்பாக வந்து ஐரோப்பிய நாடுகளில் நடந்திருக்குன்னு ஒரு கணிப்பு தான். ஐரோப்பிய நாடுகளில் தான் நடந்திருக்கும், ஏன்னா அங்கே தான் கண்டுபிடிச்சாங்க. இது ஒரு மகா புத்திசாலித்தனமான ஒரு பதில். இதுக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு 100-150 மார்க் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். கொடுத்துடலாமா ரஞ்சித்? கொடுத்துருவோம். சரி, நானே இப்போ சொல்லிடுறேன். அதாவது முதல்ல இந்த மோட்டார் கான்டெஸ்ட் எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரிஸில் நடந்தது. பாரிஸ் ரோவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல நடந்தது தான். இது எப்போ நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா 1894 ஜூலை மாதம் 22ஆம் தேதி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அதோட ஆனிவர்சரி போயிருக்கும். ஸோ இங்கே தான் நடந்தது. இங்கே மொத்தம் எத்தனை கார் பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 69 கார் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. 69 காரும் எப்படி வந்து அவங்க செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு காரும் தன்னிச்சையாக 50 கிலோமீட்டர்கள் ஓடணும். அப்போ தான் வந்து இங்கே செலெக்ஷனே ஆகும். அந்த செலெக்ஷனுக்குள்ளே வந்த பிறகு அதுக்கப்புறமா வந்து அவங்க அந்த ரேசிங்கை நடத்தியிருக்காங்க. இதுதான் உலகத்திலே முதல்ல நடத்தப்பட்ட ஒரு ரேசிங், கார் ரேசிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எங்கேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெர்ஷியன் மேகசின் ஒன்று, அந்த மேகசின் பேர் பார்த்திங்கன்னா லே பெட்டிட் ஜேர்னல் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஜேர்னல் மூலமாக தான் நம்மளுக்கு இந்த தகவல் கிடைக்கிது. இந்த தகவல் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2 நூற்றாண்டுகளுக்கு மேலே கார் ரேசிங் நடந்துகிட்டு இருக்குன்ற ஒரு அற்புதமான தகவலை வந்து இந்த தகவல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். என்ன ரஞ்சித் சார், வேறு ஏதாவது கார் பற்றின தகவல்கள்?
கண்டிப்பாக நம்ம காரை வந்து இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பேசணும். இமேஜ் ஏன் பணக்காரங்களாம் ரொம்ப பெரிய கார் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்கன்னா, அவங்களோட இமேஜை வெளிக்காட்டிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, அவங்க சேஃப்டிக்காகவும் தான். கார்லன்னு பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். சேஃப்டின்னு சொல்லும்போது இந்த அதாவது வெளிநாட்டுகளில் வந்து பிரசிடெண்ட்டு அந்த பிரைம் மினிஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னே ஒரு காரு வடிவமைப்பாங்க. அதாவது வந்து எந்த குண்டுகள் துளைக்காத கதவுகள், அப்புறம் வந்து பஞ்சரே ஆகாத டயர்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி கேமரா இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். கண்டிப்பாக நம்ம மோடி சாரு கூட பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கேனே ஒரு அம்பாசிடர் கம்பெனி வந்து கார் டிசைன் பண்ணாங்க அப்படின்னு நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி தான் இந்த ரொம்ப ராயலான கார்லலாம் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய படத்தில் கூட வந்திருக்கும், விட்டா பலூன் வரும். ஓ ஆமாம், புரியுதுங்களா? அந்த மாதிரி வந்து சேஃப்டி மெஷர்ஸ் நிறைய இருக்கும். பிரேக்கேஜஸ் என்னதான் எவ்வளோ பெரிய வண்டியை வச்சு இடித்தாலுமே கூட உயிர் சேதங்கள் ரொம்ப குறைவாக இருக்கிற நிறைய கார்கள் இருக்குது. வோக்ஸ் வேகனில் தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான ஆக்சிடெண்ட் நடந்ததாக ஒரு பதிவு சொல்லுது. ஸோ அப்போ வந்து அதாவது நம்ம உயிரை காத்துக்கிறதுக்கு எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் வந்து சில இடத்துல வந்து விபத்துகள் தவிர்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமுகளில் வந்து நம்மளை பாதுகாத்துறதுக்காக கார்கள் சில விஷயங்கள் செஞ்சு கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லலாம். முன்னாடி பார்த்தீங்கன்னா நார்மலாக வெறும் காரை ஓட்டிகிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்எம் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மியூசிக் பிளேஸ் வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா டிவியே பார்த்துட்டு போகிறாங்க, ஃபோன் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க, நிறைய விஷயம் இருக்குது. முன்னாடி பாதை தெரியாமல் போகும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஆள்கிட்டே கேட்போம், இந்த இடம் எப்படி போகிறது, இந்த இடம்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்துச்சு. ஸோ அப்டேஷன் ஆகிக்கிட்டே தான் இருக்குது இல்லையா? கண்டிப்பாக. அதையும் தாண்டி கேரவனுன்ற ஒரு விஷயத்துக்கே போயிட்டோம். அதுலேயே தூங்கி எழுந்து எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்கான்னு கூட சொல்லலாம். சரி, இப்போ நம்ம இவ்வளோ விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தோம். இன்னைக்கு நிலைமையில் இந்த கார் ரேசிங் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு சட்டுன்னு ஞாபகம் வரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபார்முலா ரேசிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபார்முலா ரேசிங் கேள்விப்பட்டிருக்கேன் நானும். ஃபார்முலா ரேசிங் அதுதான் வந்து இன்னைக்கு நிலைமைக்கு ரொம்பவும் அடிக்டிவான ஒரு கார் ரேசிங் ஈவெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு கார் ரேசிங் எப்போ உருவானுச்சு, எப்படி உருவானுச்சு, அதுக்கான அர்த்தம் என்ன, ஃபார்முலா ரேசிங்க்கும் காருக்கும் என்ன சம்மந்தம், இந்த பேருக்கும் இந்த கார் ரேசிங்க்கும் என்ன சம்மந்தம்னு தெரியுமா? நம்ம நார்மலாக காரு பெரிய காரு, இந்த ரேசிங் காரு சின்ன காரு, அதுதான் தெரியும். இதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபார்முலா ரேஸ் உள்ளக்க வரக்கூடிய அந்த கார்கள் எல்லாமே ஓப்பன் வீலில் வரும். இன்றைக்கி நீங்கள் ஓட்டக்கூடிய கார்கள் எல்லாமே க்ளோஸ்டு வீல்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த வீல் பார்த்தீங்கன்னா உள்ள காருக்குள்ளே இருக்கும். ஆனால் ஃபார்முலா ரேசிங்க்கு போகிற காருங்கள்லாம் அந்த வீலை வந்து வெளியில் வச்சுருப்பாங்க. இதுதான் மெயினான ஒரு பெரிய டிஃப்ரென்ஸு. நார்மலாக கார் ரேஸ்லேயே பார்த்தீங்கன்னா வீல்ஸ் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில ரேசிங்ஸ்லாம் இருக்குது. பட் இந்த ஃபார்முலா ரேசிங்கில் வரக்கூடிய அனைத்து கார்களுமே அதோட வீலை வந்து வெளியில் தான் வச்சுருக்கணும். இது வந்து ரூல் நம்பர் 1. இதுக்கு பேரே ஓப்பன் வீல் கான்டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஓப்பன் வீல் கார் ரேசிங் கான்டெஸ்ட்டில் இன்னொரு அற்புதமான ஒரு விஷயம், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல படிநிலைகளாக கடந்துருச்சு இந்த ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு வந்து நார்த் அமெரிக்காவில் தான் இந்த ஃபார்முலா ரேசிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அந்த ஃபார்முலா அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து அங்கே தான் உருவானுச்சு, அந்த ரேசிங்கில் தான். அதுக்கப்புறமா F1 F2 இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ரீஜனல் லெவல் ஃபார்மட்ஸில் ஒரு சில கார் ரேசிங்ஸ்லாம் நடக்குது யூரோப்பில். அதெல்லாம் பார்த்திங்கன்னா F3 யூரோ சீரீஸ் அப்படின்ட்டு, அதாவது ஃபார்முலா 3 யூரோ சீரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெர்மனிலையும் நடக்குது. ஜெர்மனியில் பார்த்திங்கன்னா ஜெர்மன் ஃபார்முலா 3 சாம்பியன்ஷிப் அப்படின்னு நடத்துகிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிரிட்டனில் பிரிட்டிஷ் ஃபார்முலா 4 அப்படின்னு ஒரு சீரீஸ் நடத்துகிறாங்க. இது மாதிரி பலவிதமான நிலைகளில் இந்த ஃபார்முலா ரேசிங்ஸ் நடந்துகிட்ருக்கு. இதுக்கு உண்மையிலேயே ஒரு பேர் சொல்லணும் அப்படின்னா ஓப்பன் வீல் கார் ரேசிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேறு என்ன தகவல்கள் இருக்குது? வேற என்ன தகவல்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி மற்ற நாட்டில் கார் தயாரித்தாங்க அதெல்லாம் சரி, நம்ம நாட்டில் முதல்ல கார் எப்போ தயாரித்தாங்க தெரியுமா? ரொம்ப யோசிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். கண்டிப்பாக நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்கன்னா பதிலை நீங்களே சொல்லிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ரஞ்சித், தயவுசெய்து சொல்லிவிடுங்க. 1958ஆம் ஆண்டு தான் வந்து இந்தியாவில் வந்து முதல் கார் தயாரிச்சிருக்காங்க. இந்தியன் கார் கம்பெனி நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வருதுன்னா அம்பாசிடர் தான். ஆமாம், ரொம்ப பழைய கார் எல்லாமே வந்து இந்தியன் ப்ராடக்ட் தான் சொல்லுவோம். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு இந்தியன் கார் ப்ரொடக்ஷன் கம்பெனியாகவும் இருந்திருக்கு. ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க தான் வந்து இந்துஸ்தான் அம்பாசிடர் அப்படின்ற முதல் மாடலை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு கொஞ்ச நாளில் வந்து 1980கள்லாம் தாண்டி மாருதி சுசுகி வந்து அதோட மார்க்கெட்டை லைட்டாக பிடிச்சதாக ஒரு பதிவு இருக்குன்னு சொல்லலாம். ஆமாம், நீங்கள் கார் சொன்னபோது பார்த்தீங்கன்னா வந்து அம்பாசிடர் ஓகே. நம்ம உலகமே ஒரு வகையில் திரும்பி பார்த்த ஒரு கார் இருக்குது நம்ம ஊரில் தயாரித்தது,
நேனோ கார் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சின்னது இல்லையா? வந்து எல்லா நாட்டு கார் கம்பெனிங்களும் பார்த்தது எப்படி இது இவ்வளோ ஓரளவு கம்மியாக கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப சின்னதாக இருக்கும். சைஸ் வந்து சின்ன சைஸான காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து இப்போ மறுபடியும் அதாவது பழையசு வந்து திரும்ப வர்றது மாதிரி விண்டேஜ் கார்ஸ்லாம் வந்து நிறையா வந்திருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பழைய காலத்து கார்கள்லாம் வந்து இப்போ மறுபடியும் வாங்கி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றி ஏதாவது தெரியுமா ரஞ்சித் உங்களுக்கு? நான் கூட அது நிறைய ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குன்னு கூட கேள்விப்பட்டேன். நிறைய திரைப்படங்களில் கூட இப்போ விண்டேஜ் கார்ஸுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அதாவது கார்கள்லேயே நிறையா வகை இருக்குது. அது என்ன சொல்லலாம்னா ஹேட்ச்பேக், அப்புறம் வேன், அப்புறம் ஸ்போர்ட்ஸ் காரு, கன்வெர்ட்டபிள்னா அதாவது வந்து ஓப்பனாக இருக்கும், அதோட டாப்பே இருக்காது. இன்கேஸ் மழை கீழே வருதுன்னா நம்ம வந்து அந்த கவரை நம்ம வந்து மறுபடியும் நம்மளே வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். அதை வந்து கம்ஃபர்டபுள் கார்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 4 டோர் செடன், பிக்கப் ட்ரக்குன்னு பல வகையான வந்து கார்கள் இருக்குது. நீங்கள் ஏதாவது இந்த வித்தியாசமான கார்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் இருக்கட்டும். நான் இப்போ ஒரு புத்தம் புதிய தகவலோடு வந்திருக்கேன். அந்த தகவலை நான் இப்போ சொல்லியே ஆகணும். காருக்கு தமிழ் என்ன? காருக்கு மகிழுந்து. ஆமாம், மகிழுந்து தான். அப்படின்னா இது ரொம்ப பழைய தகவல்னு நினைக்கிறேன். நான் போயிட்டு வேறு ஏதாவது புதிய தகவல் இருந்ததுன்னா தேடி கண்டுபிடிச்சி எடுத்து வரேன். அது வரைக்கும் அறிவமாயிரம் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. எல்லாரும் ஒரு சின்ன பாட்டு கேட்டுட்டு வாங்க. அதுக்குள்ளாக்க நாங்கள் வேறு பல புதிய தகவல்கள் கார்களை பற்றி தேடி வைக்கிறோம் உங்களுக்காக. இது விஐடி பண்பலை 90.8 அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சி. மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான், தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். தீண்டியே தூக்கங்கள் குறைத்தாய், பூமகள் என்று என்னையே போர்வைக்குள் இழுத்தாய். நிலவோடும் நிலம் மீ